ஜாதி மதங்கள் இல்லா உலகம் VITயால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும். மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT, இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். மார்ச் 15, 2004ஆம் ஆண்டு சூரிய குடும்பத்தில் அதிவேகமான பொருள் 90377 செட்னா கண்டுபிடிக்கப்பட்டது. மார்ச் 15, 1961ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா பொதுநலவாய நாடுகளில் இருந்து வெளியேறியது. மார்ச் 15, 1493ஆம் ஆண்டு கொலம்பஸ் அமெரிக்காவுக்கான தனது முதலாவது பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்பெயின் திரும்பினார். மார்ச் 15, 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவின் இரண்டாவது நிக்கோலஸ் தசார் மன்னன் முடி துறந்தான். மார்ச் 15, 1930ஆம் ஆண்டு ரஷ்யாவை சேர்ந்த இயற்பியலாளரான நோபல் பரிசை பெற்ற அல்வியோராவ் பிறந்தார். மார்ச் 15, 1767ஆம் ஆண்டு அமெரிக்காவின் 7வது குடியரசுத் தலைவரான ஆண்ட்ரியூ ஜாக்சன் பிறந்தார். மார்ச் 15, 1830ஆம் ஆண்டு நோபல் பரிசை பெற்ற ஜெர்மனிய எழுத்தாளர் பவுல் ஹெய்ன்ஸ் பிறந்தார். மார்ச் 15, 1920ஆம் ஆண்டு அமெரிக்க நாட்டை சேர்ந்த நோபல் பரிசை பெற்ற டொனால்ட் தாமஸ் பிறந்தார். மார்ச் 15, 1897ஆம் ஆண்டு லண்டன் நாட்டை சேர்ந்த கணிதவியலாளரான ஜேம்ஸ் சில்வஸ்டர் மறைந்தார். மார்ச் 15, 2004ஆம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த நோபல் பரிசை பெற்ற ஆங்கிலேயரான ஜான்ஸ் பாப்பில் மறைந்தார். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்து சிதறல்களோடு சரவண கார்த்திக். இன்னைக்கு நம்ம தினம் ஒரு திறவுகோல் நிகழ்ச்சியில குளிர்வித்தல் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். குளிர்வித்தலா அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? குளிர்வித்தல் தாங்க மருவி குளியலானது. குளிக்கும் முன் இந்த பதிவை கண்டிப்பாக நினைவில் கொள்ளவும். உண்மையில் நம்மில் பல பேருக்கு எதற்காக குளிக்கிறோம் என்றே தெரியாது. நிறைய பேரு அழுக்கு போறதுக்காக தான் நம்ம குளிக்கிறோம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அழுக்கு போறதுக்காக மட்டும் நம்ம குளிக்கல. அப்புறம் எதுக்கு தான் குளிக்கிறோன்னு கேக்குறீங்களா? மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற 75% நோய்களுக்கான காரணம் அதிகப்படியான உடல் வெப்பம்தான். இரவு தூங்கி எந்திரிக்கும் போது நம்மளுடைய உடலில் வெப்ப கழிவுகள் அதிகமாக தேங்கி இருக்கும். காலையில எந்திரிச்சதுமே அந்த வெப்ப கழிவை உடலிலிருந்து நீக்குவதற்காக தான் குளிர்ந்த நீரில் குளிக்கிறோம். இப்போ எப்படி குளிக்கிறதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குளிர்ந்த நீரை அப்படியே மொண்டு தலைக்கு ஊற்றிடுவாங்க. இது முற்றிலும் தவறு. அப்படி பண்ணவே கூடாது. நீரை முதலில் காலில் ஊற்ற வேண்டும். பின் முழங்கால், இடுப்பு, நெஞ்சு பகுதி, இறுதியாக தான் தலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற வேண்டும். எதற்காக இப்படி ஊற்ற வேண்டும் என்றால், காலிலிருந்து ஊற்றினால்தான் வெப்பம் கீழிருந்து மேலே எழும்பி விழி மற்றும் காது வழியாக வெளியேறும். நேரடியாக தலைக்கு ஊற்றினால்
வெப்பம் கீழ் நோக்கி சென்று வெளியே போக முடியாமல் உள்ளேயே சுழன்று கொண்டு இருக்கும். இதை இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, நம்மளுடைய முன்னோர்களின் குளியல் முறையை நம்ம கண்முன்னே கொண்டு வருவோம். குளத்துல இறங்கும் போது ஒன்று செய்வாங்க, கவனிச்சிருக்கீங்களா? உச்சந்தலைக்கு சிறிது தண்ணீர் தீர்த்தம் போல எடுத்து தளிச்சிட்டு அதுக்கப்புறம் இறங்குவாங்க. நம்ம முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் 1000 அர்த்தங்கள் உண்டு. எதுக்காக இப்படி தண்ணீர் தெளிச்சுட்டு இறங்குறாங்கன்னா, நிறைய ஹோட்டல்ல வீட்டிலலாம் கூட நம்ம பார்த்துருப்போம். தோசைக்கல்லு சூடு ஏறிடுச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிப்பாங்க. இப்படி தண்ணி தெளிக்கும் போது தோசைக்கல்ல இருந்து வெப்பம் கொஞ்சம் வெளியேறும். அது மாதிரி தலையில கொஞ்சம் தீர்த்தம் மாதிரி தண்ணி தெளிக்கும் போது தலையில இருக்க வெப்பம் கொஞ்சம் வெளியேறிடுது. எப்பயுமே தலைப்பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம குளிர வைக்கணும். அதே மாதிரி குளத்துல இறங்கும் போது கூட ஒவ்வொரு படியாக தான் இறங்குவாங்க. அப்பதான் காலிலிருந்து மேல் நோக்கி குளிரும், வெப்பம் கீழே இருந்து மேலே எழும்பி இறுதியில் தலை முங்கும்போது கண் காது வழியே வெப்பக்கழிவு வெளியேறிடும். சனி நீராடுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதோட அர்த்தம் சனிக்கிழமை மட்டும் குளிக்கணுன்றது இல்லைங்க. வாரம் ஒரு நாள் தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்த்து உடல் குளிர குளிக்கணும். இப்படி எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறதுனால உடலில் உள்ள சூடு தணியும். எண்ணெய் குளியல் எடுத்துக்கிற அன்னைக்கு பால், தயிர், மோர், நீர் காய்கறிகள் போன்ற மேலும் உடலை குளிர்விக்கிற உணவை தவிர்ப்பது நல்லது. மேலும் பனிக்காலங்களில் மற்றும் மழைக்காலங்களில் எண்ணெய் குளியல் எடுத்துக்க கூடாது. இப்ப புரிஞ்சுதுங்களா? வெறும் அழுக்கு போறதுக்காக மட்டும் நம்ம குளிக்கல, உடலையும் சேர்த்து குளிர்விக்க தான் குளிக்கிறோம்னு. எப்ப குளிச்சாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணலாம். ஆனா விடியற் காலையில ஒரு 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள குளிச்சா இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம். சில பேர் பயப்படுவாங்க, எங்க அந்த நேரத்துல குளிச்சா சளி தொந்தரவோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனையோ வந்துருமான்ட்டு. கண்டிப்பா வராது. ஏன்னா அந்த நேரத்துல தான் சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும். மூச்சு சம்பந்தமான பிரச்சனை கூட வராது. காலையில சீக்கிரமா குளிக்கிறதுனால உடலும் சுறுசுறுப்பா இருக்கும், மனசும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். உளவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மன அழுத்தம் ஏற்படாம ஆக்சிஜன் நன்றாக மூச்சு சம்பந்தமான வேணும்னு சொல்றாங்க. மன அழுத்தம் இல்லாம இருந்தாலே முகத்துல வசீகரம் தோன்றும், புன்னகை தவழும், ஆரோக்கியமும் அதிகரிக்கும். அதனால குளியலுடன் சேர்த்து வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியலும் கடைபிடிப்போம், உடல் நலம் காப்போம். இன்னைக்கு நம்ம தினம் ஒரு திறவுகோல் நிகழ்ச்சியில குளிர்வித்தல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் தினம் ஒரு திறவுகோல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Circuit house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Baby, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know. He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046.
वेडनेसडे और फ्राइडे को होता है। तुमको क्या प्रॉब्लम है? Is the doctor there? Sir. I had fever with cough. Thought I should get it checked. Mr. Rosa, bed number 22 का drip change करो. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111-2397-8046. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயிகளை இப்போ அங்கக வேளாண்மையில் வந்து முக்கியமான ஒரு உரம் வந்து மண்புழு உரம். மண்புழு உரம் வந்து எப்படி தயாரிக்கிறது? இது வந்து நம்ம மண்புழுக்கள் வந்து மண்ணில் அதிகமாக காணப்படுது. ஈரப்பதம் அதிகம் உள்ள மண்ணில் தான் இந்த மண்புழுக்கள் வந்து அதிகமாக இருக்கும். விவசாயிகளுக்கு வந்து இது தெரியாத ஒன்றும் இல்லை. மண்புழுக்களை வந்து நம்ம விவசாயியின் நண்பன்னு சொல்கிறோம். உண்மையிலே அவங்க வந்து அந்த மண்புழுக்கள் வந்து நண்பர்கள் தான். மண்ணை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்து பயிர்களை வளர்கிறதுக்கு நல்ல ஒரு உகந்த சூழலை வந்து இந்த மண்புழுக்கள் தான் ஏற்படுத்துது. இப்போ பண்ணையில் வந்து நமக்கு நிறைய கழிவுகள் வந்து வரும். இந்த கழிவுகளை வந்து நம்ம மக்க வச்சு நம்ம பயிர்களுக்கு வந்து போடுறோம். இந்த பயிர்களை மக்க வைக்கிறதுக்கு 2 முறையில் பண்ணலாம். ஒன்று வந்து நுண்ணுயிர்களை கொண்டு பண்ணலாம், இன்னொன்று வந்து மண்புழுக்களை வச்சு பண்ணலாம். இந்த மண்புழுக்களை வச்சு பண்ணுறது எப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதை வந்து இந்த மண்புழு உரம் தயாரிக்கும் போது நமக்கு முக்கியமாக வந்து ஒரு சில சூழல்கள் வந்து தேவைப்படுது. அதாவது நிழல் பாங்கான இடம், ஈரப்பதம் வேணும். அதே மாதிரி வந்து எந்த இந்த எலி தொல்லையோ அல்லது பாம்பு தொல்லை இல்லாத ஒரு சூழல் வேணும். அதே மாதிரி கடினமான ஒரு தளம் வந்து இதுக்கு தேவைப்படுது. எங்கள் வீட்டில் அப்படி ஒரு இது இல்லை, நான் தென்னந்தோப்பு தான் வச்சுருக்கேன் அப்படின்னா தென்னந்தோப்புலேயே நீங்கள் 2 தென்னந்தோப்புக்கு நடுவில் கூட நீங்கள் வந்து இந்த மண்புழு உரம் வந்து தயாரிக்கலாம். அதாவது ஒரு டன் மண்புழு மக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பண்ணையிலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம மண்புழுக்கு உகந்த நிலையாக மாற்றி கொடுக்கணும். இப்போ தென்னை மட்டையெல்லாம் நீங்கள் நேரடியாக வந்து மண்புழு உரம் தயாரிக்க போட்டிங்கன்னா அந்த புழுக்கள் வந்து போய் சாப்பிடாது. அது சாப்பிடக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்து மாற்றி கொடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து துகள்களாக செய்யணும். சின்ன சின்ன துகள்களாக செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த பண்ணை கழிவுகளை வந்து துகள்களாக்கி அது ஒரு படுக்கை மாதிரி அமைச்சு, நிழலான இடத்துல படுக்கை மாதிரி அமைச்சு, அதுக்கு மேலே லேசாக தண்ணி தெளித்து, சாணம் வந்து மிக மிக முக்கியம். சாணத்தோட பங்கு இதில் முக்கியம். பச்சை சாணம் வந்து நல்லா கரைசல் மாதிரி செஞ்சு அதில் தெளிக்கணும். இப்போ 1 டன்னு உங்ககிட்ட பண்ணை கழிவு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 200 கிலோ சாணம் வந்து தேவைப்படுது. இது கரைசல் மாதிரி செஞ்சு இந்த படுக்கை மாதிரி அமைச்சு சாண கரைசல் அது மேலே தெளித்து புழுக்களை வந்து அதில் விடணும். இல்லை நாங்கள் வந்து தொட்டி இருக்குது, சிமெண்ட் தொட்டி இருக்குன்னா சிமெண்ட் தொட்டிலையும் நீங்கள் வந்து மண்புழுக்களை வந்து வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா
சில்பாலின் பேக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து எல்லா தார்பாய் விற்கிற பாலி ஹவுஸ் விற்கிற கடைகள் எல்லாம் வந்து இந்த சில்பாலின் பேக்குன்னு சொல்லுவோம், வெர்மி பேக் அப்படின்னு. அந்த வெர்மி பேக்லேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன பை மாதிரி, ஒரு சாக்கு பை மாதிரி நம்ம வந்து ஒரு பேக் மாதிரி தொட்டில் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம். அதுக்கு வந்து இதே மாதிரி தான் நம்ம வேஸ்ட்டை வந்து இந்த பயாலஜிக்கல் வேஸ்ட், அதாவது உயிர் கழிவுகளை வந்து நல்லா சின்ன சின்ன துகள்களாக்கி அதில் கொண்டு போய் கொட்டி அதுக்கு மேலே சாண கரைசலை வந்து தெளித்து விட்டு ஈரப்பதமும் ஓரளவுக்கு 60% ஈரப்பதம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த கழிவுகள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து புழுக்களை வந்து விடணும். இந்த புழுக்கள் வந்து ஒரு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய பரிந்துரை வந்து என்னென்னா, ஒரு சதுர மீட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ புழு வந்து நம்ம போடலாம். 1 கிலோ புழுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 எண்ணிக்கைப்படி 1000 புழுக்கள் வந்து அதில் இருக்கும். ஒரு சதுர மீட்டருக்கு 1 கிலோ புழுக்கள் வந்து அதில் மேலாப்பில் தூவி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அதனுடைய உணவை சாப்பிட்டுட்டு அழகாக வந்து அதில் உரமாக்கி கொடுக்கும். எப்போ இது வந்து உரமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 நாள். இந்த புழுக்களை வந்து நீங்கள் நடுவில் தொந்தரவே பண்ணக்கூடாது. முக்கியமான ஒன்று, ஈரப்பதம் மட்டும் பார்த்துக்கணும். அந்த கழிவுகளை காய விடக்கூடாது. தண்ணியும் அதிகமாக விட்டுறக்கூடாது. தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த புழுக்கள் அந்த படுக்கையிலேருந்து வெளியில் வந்துடும். இல்லை காய வச்சிங்கன்னா புழுக்கள் வந்து இறந்துடும். அதனால் ஈரப்பதம் 60% வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் 45ஆவது நாள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புழுக்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த கழிவுகளை சாப்பிட்டு அதனுடைய கழிவு தான் வந்து நமக்கு உரமாக கொடுக்குது. அந்த கழிவுகள் என்ன பண்ணுன்னா, அந்த படுக்கைக்கு மேலேயோ இல்லை பையிலையோ தொட்டியிலோ நம்ம போட்டிருக்கும்போது மேல் புறத்தில் வந்து அப்படியே தள்ளும். குவியல் குவியலாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த குவியல் குவியலாக வர ஆரம்பிக்கும் 45ஆவது நாளே. இப்போ இந்த 45ஆவது நாள்லேருந்து நீங்கள் வந்து உரத்தை வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட 60லேருந்து 65 நாளில் வந்து மண்புழு உரம் வந்து முழுமையாக முடிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த புழுக்களை வந்து சல்லடை வச்சு சலித்து இந்த உரத்தை பிரித்து புழுவையும் பிரிச்சிடணும். ஏன்னா இதில் இந்த புழுக்கள் வந்து எல்லா நிலையிலையும் இருக்கும். முட்டையிலேருந்து ஒரு முதிர்ந்த ஒரு புழு அந்த ஸ்டேஜ் வரைக்குமே அதில் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து சலித்து எடுத்துடுறோம். பெரிய புழுக்கள் எல்லாத்தையும் சலித்து எடுத்து இந்த புழுக்களை திரும்ப என்ன பண்ணுறோம், இன்னொரு புது ஒரு படுக்கை அமைச்சு அதில் வந்து இந்த புழுக்களை போட்டுடுறோம். இந்த மண்புழு உரம் வந்து நம்ம பயிர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டருக்கு 5 டன் வந்து நம்ம வந்து பரிந்துரைக்கிறோம். இதில் வந்து நம்ம அதே தொழு உரம் நீங்கள் போட்டிங்கன்னா 12.5 டன் வந்து ஒரு பயிருக்கு ஒரு ஹெக்டருக்கு போடணும். ஆனால் மண்புழு உரம் 5 டன் போட்டாலே போதுமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்க சத்துக்கள் வந்து தொழு உரத்தை விட அதிகம். தலை சத்தெல்லாம் கிட்டத்தட்ட 1.5% வந்து இதில் இருக்குது. ஸோ பயிர்களுக்கு தேவையான தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து வந்து நல்ல அதிகமாக இருக்கிறதுனால இந்த மண்புழு உரம் போடுறதுனால மண்ணோட வளம் வந்து அதிகப்படியாகும். அது மட்டும் இல்லை, இந்த புழுக்களோட எல்லா நிலையிலையும் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த குஞ்சு முட்டை எல்லாம் போய் மண்ணுக்குள்ளே போய் என்ன பண்ணும், திரும்ப அது வந்து இனப்பெருக்கமாகும். அதனால நமக்கு என்னென்னா மண்ணோட வளம் வந்து கெடாமல் அதிகப்படியாக நமக்கு வந்து கொடுக்குது. இப்போ இந்த புழுக்களை வந்து அறுவடை பண்ணியாச்சு. புழுக்களை எப்படி நம்ம அதிலேருந்து சேகரிக்கிறது அப்படின்னு, ஏன்னா ஒரு புழு வந்து கிட்டத்தட்ட 10 புழு ஆகும். இதில் 3 வகையான புழுக்கள் வந்து நம்ம போடலாம். அதாவது இந்த ஆப்பிரிக்கன் வகை யூட்ரிலஸ்ன்னு சொல்லுவோம், ஐசீனியா ஃபோர்டிடான்னு ஒரு வகையான புழு, பெரியோனிக்ஸுங்கிறது இன்னொரு வகையான புழு. இந்த பெரியோனிக்ஸுங்கிறது தான் வந்து நம்ம வயல்களில் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்டுப்புழு. அந்த 3 புழுக்களையும் வந்து கலந்து நம்ம போடும்போது அது வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அதிகமாக சாப்பிட்டு அதிக அளவில் நமக்கு வந்து இந்த உரத்தை வந்து கொடுக்குது. இப்போ நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிச்சிட்டிங்கன்னா, அப்போ அந்த தண்ணியை வந்து வடிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் அதில் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அந்த வடி நீர் இருக்குது பாருங்கள், அந்த வடி நீரை வந்து வெர்மி வாஷ்ன்னு சொல்லுவோம். அந்த வெர்மி வாஷுமே வந்து ஒரு வகையான திரவ உரம்தான். அதையும் வந்து இலை வழியாக நம்ம பயிர்களுக்கு வந்து தெளிக்கலாம். பயிருக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதுலேயும் இருக்குது. இப்போ இந்த புழுக்களை வந்து எப்படி அதுலேருந்து சேகரிக்கிறது, அதாவது பச்சை சாணம் வந்து ஒரு டன் வேஸ்ட்டு பெட்டு போட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 5 இடத்துல அந்த பெட்டுக்குள்ளார பச்சை சாணம் வந்து ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு உள்ளே புதைச்சி வச்சிடணும். அதாவது அறுவடைக்கு முன்னாடி 60 நாளைக்கு முன்னாடி, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த பச்சை சாணத்தை உள்ளே வந்து புதைச்சி வச்சிடணும். 58ஆவது நாள், அதாவது ஒரு 2 நாள் கழித்து புதைச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து அந்த புதைச்சி வச்சுருந்த அந்த சாணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா புழுக்கள் எல்லாம் அதில் போய் ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புழுக்களுக்கே உரிய தன்மை வந்து பச்சை சாணத்தை நோக்கி போகும். இப்போ இந்த வகையில் தான் நம்ம புழுக்களை வந்து அதுலேருந்து சேகரிக்கணும். இப்போ இந்த சேகரித்த சாண உருண்டை எடுத்து ஒரு பக்கெட் தண்ணியில் கரைச்சிங்கன்னா புழுக்கள் தனியாக பிரிஞ்சிரும்.
சாணம் தனியாக கரைஞ்சிரும். இந்த புழுக்களை எடுத்து திரும்பவும் நீங்கள் வந்து இன்னொரு புதுசாக ஒரு படுக்கையை அமைக்கும்போது அதில் நீங்கள் வந்து புழுக்களை கொண்டு போய் போடலாம். ஸோ முதல் தடவையாக நீங்கள் இதை பண்ணும்போது மட்டுமே புழுக்களை வாங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்டேயே வந்து புழுக்கள் உற்பத்தி ஆக ஆக நிறைய நம்மக்கிட்டேயே இருக்கும்போது நம்மளுடைய பண்ணை கழிவுகளை வந்து மேலும் வந்து நிறைய இந்த மாதிரி படுக்கைகளை அமைச்சு நம்ம வந்து உரம் வந்து தயாரிக்கலாம். இந்த மண் புழுக்கள் வந்து நிறைய ஒரு 4-5 விவசாயிகள் வந்து புழுக்களை மட்டுமே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து சத்தியமங்கலத்தில் ஒருத்தர் வந்து ரவின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த புழுக்களை வந்து நல்லாவே இனப்பெருக்கம் பண்ணி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தஞ்சாவூரில் வந்து பெரியார் மணியம்மை கல்லூரியில் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு மண்புழு உரம் தயாரிப்பு கூடமே வச்சுருக்காங்க. அங்கேயும் புழுக்கள் வந்து வாங்கிக்கலாம். அது கிட்டத்தட்ட 450லேருந்து 500 ரூபாய் ஒரு கிலோ புழு. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனோலின், விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயிறு விதையை ஊன்றுவதனால் வரும் பலனை பற்றி பார்ப்போம். பயிறு வகை பயிர்களை கலப்பு பயிராக, ஊடு பயிராக, துணை பயிராக அல்லது வரப்பு பயிராக பயிரிடும் பொழுது அதிக லாபத்தை அடையலாம். எடுத்துக்காட்டுக்கு நெல் தரிசில் உளுந்து அல்லது பச்சை பயிறு விதைக்கலாம். பயிறு வகைகளான துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, காராமணி, மொச்சை ஆகியவற்றை 1 கிலோ ஊன்றுவதினால் 100 கிலோவாகும். பயிறு வகைகளை பயிரிடுவதால் மண் வளத்தை பெருக்க செய்யலாம் மற்றும் பயிறு வகை பற்றாக்குறையை போக்க முடியும். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனோலின், விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயிறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்கு பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல் 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி.
இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் தங்கம் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு ஜனனி. தங்கம் அல்லது பொன் என்பது இது மஞ்சள் நிறமுள்ள வார்ப்பதற்கு எளிதான ஒரு உலோகமாகும். தங்கம் AU என்ற குறியீட்டினால் குறிக்கப்படுகிறது. இதன் அணு எண் 79. இதன் அடர்த்தி 19.3, அதாவது நீரை போல் சுமார் 19 மடங்கு எடையுள்ளது. இது மென்மையான ஆபரணங்கள் செய்வதற்கும் முற்காலத்தில் நாணயமாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இது வெப்பத்தை நன்கு கடத்த வல்லது. தங்கத்தை மிக மெல்லிய தகடாக அடிக்கலாம், கம்பியாக நீட்டலாம். வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தும். காற்றில் இதன் நிறம் மங்குவதில்லை. இதில் துருப்பிடிக்காது. எனவே எப்போதும் பளபளப்பாகவே இருக்கும். 1 பங்கு நைட்ரிக் அமிலம் மற்றும் 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் சேர்ந்த ராஜதிரவம் என்ற கலவையில் மட்டுமே தங்கம் கரையும். தங்கத்தின் கேரட் என்ற அலகால மதிக்கப்படுகிறது. 24 கேரட் என்பது சுத்த தங்கமாகும். இதில் ஆபரணங்கள் செய்ய முடியாது. 22 கேரட் முதல் 9 கேரட் வரை தங்க நகைகள் செய்யப்படுகின்றன. 22 கேரட் தங்கம் என்பது 91.6% தங்கமும் 8.4% செம்பு, வெள்ளி போன்ற மற்ற உலோகமும் கலந்ததாகும். 18 கேரட் என்பது 75% தங்கமும், 14 கேரட் என்பது 58.5% தங்கமும், 9 கேரட் என்பது 37.5% தங்கமும் கலந்ததாகும். சேர்க்கப்படும் உலோகங்களுக்கேற்ப தங்கத்தின் மதிப்பு கிடைக்கின்றது. 22 கேரட்டில் செய்யும் தங்க நகைகள் எளிதில் சேதமடையக்கூடியவை. கேரட் குறைய குறைய தங்க நகைகளின் தன்மை கெட்டியாகவும் உறுதியுடனும் இருக்கும். தங்கம் பெரும்பாலும் நிலத்தடியில் தனி நிலையிலேயே ரேகை போல பாறைகளில் படர்ந்திருக்கும். தங்கம் சுரங்கங்கள் மூலம் தோண்டி எடுக்கப்படுகிறது. பாறைகளில் வெடி வைத்து தகர்த்து தங்கத்தை ரசாயன முறையில் பிரித்தெடுக்கிறார்கள். அதன் பின் மின்பகுப்பு முறையில் சுத்தம் செய்யப்படுகிறது. உலகில் கிடைக்கக்கூடிய தங்கத்தில் பாதி தென் ஆப்பிரிக்காவில் வெட்டி எடுக்கப்படுகிறது. கனடா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஆஸ்திரேலியா மற்றும் கொரியா ஆகிய நாடுகளிலும், தென் அமெரிக்காவிலும், இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்தில் கோலார் என்னுமிடத்திலும் தங்கம் கிடைக்கிறது. இலங்கையில் உள்ள பூக்கோடை என்னுமிடத்தில் கலனி ஆற்று பகுதியில் ஆற்று மண படிவுகளில் தங்கம் அண்மை காலமாக பெறப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. ஆயினும் இப்படிவுகள் மிகச் சொற்ப அளவுடையதாகவே கூறப்படுகின்றது. 2004ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து விலை உயர்ந்து கொண்டிருந்த போதிலும் 2013ஆம் ஆண்டு முதல் தங்கத்தின் விலை படிப்படியாக குறைய ஆரம்பித்துள்ளது. 2013ஆம் ஆண்டு முதல் கால இறுதியில் தங்கத்தின் விலை சர்வதேச அளவில் சுமார் 6% குறைந்துள்ளது. தங்கத்தின் இறக்குமதி செய்வது குறைந்து இந்தியாவிற்குள்ளே இருக்கும் தங்கம் சுழற்சி செய்யப்பட்டால் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை குறையவும், குறிப்பாக இந்திய சந்தையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடையவும் வழி உருவாக்கும். நாணய செலவணிகளில் ஒவ்வொரு நாட்டின் நாணய செலவணியிலும் தங்கம் பெரும்பங்கு வகிக்கிறது. அந்தந்த நாட்டின் செலவணியை குறிப்பிட்ட எடையளவு தங்கத்திற்கு மதிப்பிடுவார்கள். ஒவ்வொரு நாடும் அதன் மத்திய வங்கியில் தங்கத்தை கையிருப்பால் வைத்திருக்கும். இவ்வாறு இருப்பு வைத்துள்ள தங்கத்தினுடைய மதிப்பிற்கு ஏற்றவாறு அந்த நாட்டு அரசாங்கம் செலவாணி அல்லது நாணயம் அல்லது ரூபாய் நோட்டுகளை வெளியிடுகிறது. தங்க இருப்பை வைத்தே ஒரு நாட்டின் நாணய மதிப்பை கணக்கிடப்படுகிறது. தங்கத்தின் பயன்பாடுகள். தங்கம் மென்மையான உலோகம், ஆதலால் சுத்த தங்கத்தால் செய்யப்பட்ட நகை உறுதியாக இருக்காது. தங்கத்துடன் ஒரு குறிப்பிட்ட அளவு செம்பு அல்லது வெள்ளியை கலந்து செய்யப்பட்ட நகை, நாணயம், பாத்திரம் முதலியவை உறுதியாக இருக்கும். தங்க பாத்திரங்கள் மட்டுமின்றி பேனாமுல், கை கடிகார உறுப்புகள் ஆகியவையும் தங்கத்தில் செய்யப்படுகின்றன. நகை செய்ய வசதியாக இருக்கும் என்பதற்காக காட்மியம் உலோகத்தையும் சிறிதளவு சேர்க்கிறார்கள். தங்கத்தை மறுபயன்பாடு செய்ய முடியும்.
இவை அன்றைய சந்தை விலைக்கேற்ப மதிப்பிடப்படுகின்றன. எனவே தங்கம் ஒரு சிறந்த முதலீடாக கருதப்படுகிறது. உலகிலேயே அதிகமான தங்கம் கையிருப்பு வைத்திருக்கும் நாடு அமெரிக்கா. பண்பாட்டு முக்கியத்துவத்தில் தங்கம் என்பது ஒரு குடும்பத்தின் செல்வ நிலையை மதிப்பிட உதவுகிறது. இது ஒரு ஆடம்பர பொருளாகவும் பாவிக்கப்படுகிறது. தமிழில் தங்களின் குழந்தைகளுக்கு தங்கம் என்று பெயர் சூட்டுவதும் வழக்கம். இந்தியாவின் செல்வ நிலையை கேட்ட பிற நாட்டவர்கள் கடல் வழி பயணமாக வந்து வாணிபத் தொடர்பு கொண்டிருந்தனர். கஜினி முகமது என்ற முகலாய மன்னன் இந்தியாவிற்கு 17 முறை படையெடுத்து வந்து இங்குள்ள தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றான் என வரலாறு கூறுகிறது. இப்படிப்பட்ட தங்கத்தின் மதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது தங்கம் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் உங்கள் ஜனனி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயிறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்கு பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST and I'm here on Data Chunks to give some information on how to make glass. Making glass is very ancient process with archaeological evidence of glass making dating back to before 2500 BC. Once a rare and prized art, manufacturing glass has become a common industry. Glass products are used commercially and in the home appliance and in the home as containers, insulators, reinforcing fibers, lenses and decorative art. While the materials used to make glass may vary, the general process on how to make glass is the same. So let's see how to make glass using the furnace. Obtain silica sand, also called as quartz sand. Silica sand is the primary ingredient in making glass. Glass without iron impurities is sought for clear glass pieces
as the iron will cause the glass to appear greenish when present. Wear a face mask if handling extremely fine-grained silica sand. If inhaled, it can irritate the throat and lungs. Silica sand is available from online retailers. It is fairly cheap. Small quantities shouldn't cost more than $20. If you want to operate on an industrial scale, specialty retailers can offer competitive rates on large orders, sometimes lower than $100 per ton. If it is not possible to find sand sufficiently free of iron impurities, their tinting effect can be countered by adding small amounts of magnesium dioxide. Or if you want greenish glass, leave the iron in. Add sodium carbonate and calcium oxide to the sand. Sodium carbonate, commonly called as washing soda, lowers the temperature necessary to make the glass commercially. However, it permits water to pass through the glass, so calcium oxide or lime is added to negate this property. Oxides of magnesium and aluminium may also be added to make the glass more durable. Generally, these additives take up no more than 26 to 30% of the glass mixture. Add other chemicals depending on the glass's intended purpose. The most common addition for decorative glass is lead oxide, which provides the sparkle in the crystal glassware as well as the softness to make it easier to cut and lowers the melting point. Eyeglass lenses may contain lanthanum oxide because of its refractive properties, while iron helps the glass absorb heat. Lead crystals can contain up to 33% lead oxide. However, the more lead oxide, the more skill required to shape the molten glass. So, many lead crystals appear apt for less lead content. Add chemicals to produce a desired color to the glass, if any. As noted above, iron impurities in quartz sand makes the glass appear greenish. So, iron oxide is added to increase the greenish tint, as in copper oxide. Sulfur compounds produce an yellowish, amber, brownish, or even blackish tint, depending on how much carbon or iron is also added to the mixture. Place the mixture in a good heat-resistant crucible or a holder. The container should be able to withstand the high temperature within the kiln. Depending on your additives, your glass mixture may melt at a range of temperatures between 1500 to 2500 degrees Celsius. Your container should also be easily grasped with metal hooks and pulled. Melt the mixture into a liquid. For commercial silica glass, this is done in a gas-fired furnace, while specialty glasses may be created using an electric melter, pot furnace or kiln. Quartz sands without additives become glass at temperature of around 2300 degrees Celsius. Adding sodium carbonate, that is soda, reduces the temperature needed to make glass to around 1500 degrees Celsius. Homogenize and remove bubbles from the molten glass. This means stirring the mixture to a consistent thickness and adding chemicals such as sodium sulfate, sodium chloride or antimony oxide. Shape the molten glass. Shaping the glass can be done in one of several ways. The molten gas can be poured into a mold and let it cool. This method was used by Egyptians, and it is also how many lenses are created today. A large amount of molten glass can be gathered at the end of a hollow tube, which is then blown into it while the tube is turned. The glass is shaped by air entering the tube, gravity pulling on the molten glass, and whatever tools the glass blower uses to work on the molten glass. The molten glass is then poured into a bath of molten tin for support and blasted with pressurized nitrogen to shape and polish it. Glass made by this method is called as float glass, and it is how glass planes have been made since 1950s. Let the glass cool. Don't leave the glass anywhere where it will be disturbed or where the dust, leaves or water might fall on it. Introducing cool materials to hot gas can cause the glass to crack. Heat treat the glass to strengthen it. This process is called as annealing. It removes any stress points that may have formed in the glass during cooling. Glass that is not annealed is significantly weaker. Once this process is completed, the glass can then be coated, laminated, or otherwise treated to improve its strength and durability. The precise temperature for annealing can vary based on the precise composition of the glass, from as low as 750 degrees Fahrenheit to as high as 1000 degrees Fahrenheit. The rate at which the glass must cool may also change. Generally, large pieces of glass must cool more slowly than smaller pieces. Research proper annealing methods before beginning. A related process is tampering.
in which shaped and polished glass is placed in an oven heated to at least 600 degrees Celsius and then quick cooled with blast of air at high pressure. Annealed glass breaks into shards at 6,000 pounds per square inch, while tempered glass breaks into small pieces at no less than 10,000 psi and usually around 24,000 psi. You've heard about information on how to make glass on Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு சாகுபடியை அதிகரிக்கும் வழிமுறைகள் பற்றி பார்ப்போம். பயறு வகைகளை எளிதாக பயிரிட துணை பயிராக, வரப்பு பயிராக, ஊடு பயிராக, கலப்பு பயிராக ஊன்றலாம். எடுத்துக்காட்டுக்கு, முதலாவது உளுந்து விதையை நெல், மணிலா, பருத்தி, கரும்பு, வாழை வயல்களில் வரப்பிலே விதையை ஊன்றலாம். வாய்க்கால் மேட்டில் அல்லது பாத்திகளை சுற்றிலும் ஊன்றலாம். இவ்வாறு உளுந்தை ஊன்றும் பொழுது ஒரு செடியில் 80 முதல் 150 காய்கள் வரும். ஒரு காயில் 7 முதல் 9 மணிகள் வரும். ஒரு விதை 70 நாளில் சராசரியாக 700 முதல் 1000 விதைகளாகிறது. இவ்வாறு உளுந்தை வரப்புகளில் பயிரிடும் பொழுது களையின்றி பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மற்றும் வேர் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். அடுத்ததாக கேழ்வரகு, சோளம் ஆகியவற்றை மரவள்ளியில் கலப்பு பயிராக, பல தோட்டங்களில் ஊடு பயிராக, மா, தென்னை, கொய்யா தோப்புகளில் துணை பயிராக ஊன்றலாம் மற்றும் மொச்சையை வேலியோரம் ஊன்றலாம் அல்லது மாடி தோட்டத்தில் காராமணியை ஊன்றலாம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Circuit house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Didi, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu?
He isn't even here. Arey, you don't know? He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. सिर्फ वेडनेसडे और फ्राइडे को होता है तुमको क्या प्रॉब्लम है Is the doctor there? Sir. I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு வகை பயிர்களுக்கு டிஏபி கரைசல் தெளிக்கும் முறை மற்றும் அதன் பலன் பற்றி பார்ப்போம். இலைவழி உரம் அளிப்பதற்கு 4 கிலோ டிஏபி உரத்தை 20 லிட்டர் நீரில் கலந்து ஒரு நாள் ஊற வைத்த பின்பு தெளிந்த நீரை துணியால் வடிகட்டி அதுடன் 180 லிட்டர் நீரை ஊற்றி நன்கு கலந்த பின்னர் மாலை வேளையில் செடிகளின் மீது நன்கு படுமாறு தெளிக்க வேண்டும். அல்லது 2 கிலோ பயறு ஒன்றரை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து 30 மற்றும் 40ஆம் நாள் மாலை வேளையில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக பயறு வகைகளில் பூக்கள் உதிர்வை தடுக்க 50% பூக்கும் பருவத்தில் ஒரு ஏக்கருக்கு 40 மில்லி பிளானோஃபிக்ஸ் என்ற வளர்ச்சி ஊக்கியை 180 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். டிஏபி மற்றும் பயறு ஒண்டர் இலைவழி ஊட்டச்சத்து அளிப்பதன் பயன்கள் பற்றி பார்ப்போம். பயிர் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுகிறது, பூக்கள் உதிர்வை தடுக்கிறது, அதிக காய் பிடிக்க உதவுகிறது, காய்களின் எடை அதிகரிக்கிறது மற்றும் 2 மடங்கு மகசூலுக்கு வழிவகுக்கிறது. இச்செய்தி சுற்றிலும் இருக்கும் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. விஐடி 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி
கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனோலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயிறு விதையை ஊன்றுவதனால் வரும் பலனை பற்றி பார்ப்போம். பயிறு வகை பயிர்களை கலப்பு பயிராக, ஊடு பயிராக, துணை பயிராக அல்லது வரப்பு பயிராக பயிரிடும் பொழுது அதிக லாபத்தை அடையலாம். எடுத்துக்காட்டுக்கு நெல் தரிசில் உளுந்து அல்லது பச்சை பயிறு விதைக்கலாம். பயிறு வகைகளான துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, காராமணி, மொச்சை ஆகியவற்றை 1 கிலோ ஊன்றுவதினால் 100 கிலோவாகும். பயிறு வகைகளை பயிரிடுவதால் மண் வளத்தை பெருக்க செய்யலாம் மற்றும் பயிறு வகை பற்றாக்குறையை போக்க முடியும். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனோலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில் சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாங்க. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ஆர் சீனிவாசங்க. பாகாயத்துக்கிட்ட விருபாட்சிபுரத்துலேருந்து வந்துடுறேன். துணி வியாபாரம் தான் பண்ணுறோம். பிறந்ததுலேருந்தே துணி வியாபாரம் தான். எத்தனை வருஷமாக நீங்கள் துணி வியாபாரம் பண்ணுறீங்க? அங்கே 17 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். எப்படி போயிட்டுருக்குது வியாபாரம்? ஒரு நாள் நல்லா போகும், ஒரு நாள் சுமாராக போகும். நாங்கள் மொத்தத்தில் ஏதோ போய் நிற்கிது, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதோ வருமானங்கள் ஓரளவுக்கு வந்துச்சுன்னா போதும், அவ்வளோதான். நிறையா வியாபாரங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து இந்த துணி வியாபாரம் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதனால் தோணுச்சு? இல்லை, எல்லாருமே எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருமே இந்த வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வியாபாரம் தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்களும். அதேமாரி இது வந்து வேஸ்ட் ஆகாத பொருள். இன்றைக்கெல்லாம் கூட நாளைக்கு விற்றுடலாம். தக்காளிங்க இதுங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அது நின்றுச்சுன்னா கூட நாளைக்கு விற்க முடியாது, பாதி ரேட்டுக்காக எடுத்துக்குவாங்க. அதனால தான் இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா சொன்னீங்க. இது மாதிரி வந்து அப்பா காலத்துலேருந்து வந்து துணி வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? நான், எனது மனைவி, எனது அம்மா, 2 பசங்க, சின்ன பசங்க 2 பொண்ணுங்க, அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுறாங்க? பசங்க படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஒன்று 6th ஸ்டாண்டர்டு, ஒன்று 5th. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அம்மாவும் ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க 17 வருஷமாக துணி வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி. இந்த துணியெலாம் நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க, எங்கேருந்து கொண்டு வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம ஈரோடு, திருப்பூர், எடப்பாடி, அவ்வளோதான். இந்த 3 இடத்துல தான் வாங்கிட்டு வரும். கொஞ்சம் தேவையான சரக்கு இங்கே கூட ஹோல்சேல் கடை இருக்குது வேலூரில், அந்த கடையில் எடுத்துக்குவோம். எப்படி இந்த ஈரோடு, திருப்பூரில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போதே வந்து எதில் போய் வண்டியில் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா, இல்லை கூட்ஸ் அவங்க கிட்டே நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னாலே உங்களுக்கு இங்கே அமுச்சு விட்ருவாங்களா? நாங்கள் வண்டியில் தான் போவோம். அங்கேருந்து வரும்போது வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்துடும். அதை படி எதுவும் கிடையாது. கரெக்டாக போட்டோம்னா கரெக்டாக வந்துடும் வண்டி, மூட்டைகள்லாம் அப்படியே வந்து எடுத்து வியாபாரம் பண்ணிடுவோம். நீங்கள் அங்கே போயிட்டு துணி எடுத்துகிட்டு வர மாதிரி சொன்னீங்க. எது மாதிரி துணிகள் அங்கே போய் பார்ப்பீங்க நீங்கள்? இதுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஏதாவது குவாலிட்டி பார்த்து வாங்கிட்டு வருவீங்களா, இல்லை எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். திருப்பூர்னாவே காட்டனுக்கு பேர் போனது தான். நிறைய லெகின்ஸு, டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, டவல் எல்லா ஐட்டமும் அங்கே எல்லாமே ஆல் டோட்டல் எல்லாமே அங்கே கிடைக்குது. எல்லாம் காட்டன் மொத்தமே அங்கே தான் திருப்பூருக்கு. இந்தியாவுக்கே சப்ளை வந்து திருப்பூர் தான். திருப்பூர்னாவே எல்லாருக்குமே தெரியும். அதனால் திருப்பூர், ஈரோடு இது 2 தான். அங்கே போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறீங்க. இதனால் உங்களுக்கு வந்து எவ்வளோ வருமானம் கிடைக்குது? ஒரு நாளைக்குன்னா ஒரு பீஸ் மேலே 5 ரூபா வச்சா கூட 100 பீஸ் மேலே 500 ரூபா வந்துடுது. பெட்ரோல் செலவு, மற்றபடி சாப்பாடு செலவு போச்சுன்னா கூட 400 ரூபா, 500 ரூபா, 500 ரூபா குறைவு இல்லாமல் வரும். நார்மல் ஒரு நாளைக்கு வருமானம் 500 ரூபா, 600 ரூபா இல்லாமல் நம்மளுக்கு வந்துடுது. 500 ரூபா, 600 ரூபா எப்படியா இருந்தாலும். கார் வச்சு நீங்கள் வந்து அதுலேயே துணிகள்லாம் போட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இது மாதிரி காரில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கிறீங்களா, இல்லை இடையில தான் இந்த மாதிரி கார் போட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? இடையில தான் அந்த கார் போட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கில் 2 வீலரில் தான் வியாபாரம் பண்ணியிருந்தோம்.
இப்போ தான் இடையில தான் சரி கார் போட்டு வியாபாரம் பண்ணலாம். ஏன்னா டூ வீலர்னும் போது கொஞ்சம் சரக்கு தான் எடுத்து வியாபாரம் பண்ண முடியும். இதே காராக இருந்துச்சுன்னா எல்லா ஐட்டமும் இருக்கும். ஒரு ஐட்டம் இல்லாமல் 10 ஐட்டம் 5 ஐட்டம் இருந்துச்சுன்னா சேல்ஸும் கொஞ்சம் அதிகமாகும். இப்போ டூ வீலரில் விற்றுனா ஒரு 2000 விற்கிறேன்னா காரில் போட்டால் ஒரு 5000 விற்பேன். அவ்வளோ. நல்லா சொன்னீங்க. இப்போ இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்களே வந்து சுயமாக யோசிச்சிங்களா, இல்லை யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை வீட்டில் யாராவது சொன்னாங்களா இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி? இல்லை, டூ வீலரில் போகும்போது அங்கங்கே இப்போ ஆம்னி வேனுன்றதுனால இட்லி கடை வச்சுருக்காங்க ஆம்னி வேனில். அதேமாரி துணிகளை வச்சுருக்காங்க. இன்றைக்கி சாமான் எடுத்துகிட்டு வந்து கூட டிவியில் வந்து தராங்க. அதெல்லாம் பார்த்தோம். சரி துணி போடலாம், துணி போட்டால் இந்தமாரி ஆகும், இந்தமாரி செய்யலாம், சரி இவ்வளோ ரூபாய்க்கு ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கில் தான் அது பண்ணுது. அது நம்மளே யோசிச்சு தான் பண்ணுது. இந்த கார் நீங்கள் எடுக்கும்போது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்க. எப்படியெல்லாம் இந்த கார் வாங்கி சரி முதல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வண்டியிலே போயிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னும் போது நீங்கள் நிறைய யோசிச்சிருப்பீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சிங்க? காரில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமா, அதுக்குள்ள ஒரு தனியாக டிரைவர் போடணுமே, அதெல்லாம் யோசிச்சிங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். முதல்ல நான் கார் வாங்கும்போது வந்து எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, டிரைவிங் தெரியாது. நம்மளுக்கு டிரைவரை போட்டு ஒரு நாளைக்கு 300 ரூபா படி கொடுத்து அதில் ஒரு இன்றைக்கி 5000க்கு நான் வண்டி வியாபாரம் பண்ணுறேன்னா கூட ஒரு ஆள் இருந்தாங்கன்னா 7000க்கு விற்கணும். ஏன்னா அவருக்கும் சேர்த்து படிக்காது காசு தரணுன்றதுனால 7000க்கு விற்றுக்கணும். அப்படியே கார்லேயே இருந்து இந்தமாதிரி கற்றுக் கொடுன்னு சொல்லிட்டு நம்மளே கற்றுக்கிட்டு சரி நம்மளே தயவு தொழிலும் பண்ணிக்கிறோம், வியாபாரமும் பண்ணிக்கிறோம். நீங்கள் மட்டும் இந்த வியாபாரத்துக்கு வருவீங்களா, இல்லை இந்த வியாபாரம் செய்யும் போது கூட வந்து ஒரு ஆட்கள் கண்டிப்பாக தேவைப்படுதுங்களா உங்களுக்கு? இல்லை, ஒரு ஆட்கள் தேவைப்படும், கம்பல்சரி ஒரு ஆட்கள் தேவைப்படும். பையனுக்கு இதாக இருக்கிறோம்னா ஒரு நாளைக்கு 200 ரூபா கொடுத்துட்ருக்கேன். அது போக தான் எனக்கு 500 ரூபா 600 ரூபா வருமானங்கள் வரும். துணி வியாபாரம் நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க. உங்களுடைய வியாபாரம் எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரையும் ஆரம்பிப்பீங்க? எந்தெந்த இடத்துலலாம் போய்ட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க? நல்லா பப்ளிக்காக இருக்கணும். அதாவது காலையில் மணி ஒரு 8-9க்குள்ளே வந்துடுவோம். சாயங்காலம் மணி ஒரு 6 மணி வரைக்கும் இருப்போம். பப்ளிக்காக இருக்கிற இடத்துல மட்டும்தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்போம். அங்கங்கே ஸ்டாண்டிங் பண்ணி அங்கங்கே நிற்போம். சரி இந்த இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போவோம், பப்ளிக்காக இருக்கும் அந்த இடத்துல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவோம். அங்கேயும் நான் எடுக்கலையா வேறு இன்னொரு இடத்துக்கு போவோம். ஓம்னின்னு வேணுன்றதுனால வண்டின்றதுனால சிலதுன்னு போய்ட்றோம். இப்போ உங்களுக்குன்னு வந்து கண்டிப்பாக தெரியும் இந்த இடத்துல தான் இந்த டைமில் வந்து கூட்டம் வரும், அந்த இடத்துல போய் நின்னா ஓரளவுக்கு வந்து துணி வியாபாரம் ஆகிடும் அப்படின்ட்டு. எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போவீங்க, இந்த ஏரியா பக்கம் போகலாம் அப்படின்ற மாதிரி? நீங்களே ஒரு நாளைக்கு வந்து இங்கெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி காலையில் வந்து உங்களுடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, எந்தெந்த ஏரியாவுக்கு போவீங்க? இங்கே காந்தி நகர் இங்கே இன்றைக்கி வந்துக்கிறோம். அதை விட்டால் ரங்காபுரம் ரோடு இருக்குங்கள, அந்த இடத்தான போவோம். சத்துவாச்சேரியாண்ட போவோம். அதை விட்டால் பழைய காட்பாடியாண்ட போவோம். அவ்வளோதான், இந்த ஏரியாவில் தான் இருப்போம். விஐடியாண்ட போவோம். அதை விட்டால் அந்தாண்ட பிரம்மாபுரம் போவோம். அவ்வளோதான், அதிக தூரம்லாம் போக மாட்டோம். இப்போ உங்களுக்குன்னு வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்களா? கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாலே நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, டிஷர்ட்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. யாரெல்லாம் உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ்? ரெகுலர் கஸ்டமர் பார்த்தாங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேரெலாம் தெரியாது. அந்தந்த இடத்துக்கு போனோன்னா அவங்கவுங்க வந்து எடுத்துக்குவாங்க. அவங்க பேரெலாம் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது, ஏன்னா அவங்க சொல்கிறதும் கிடையாது. இப்போ இன்றைக்கி நான் நாளைக்கு வருவேங்க, சரிங்க, சரி வந்து இந்த ஐட்டம் எடுத்துருவாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து கொடுத்தோன்னா உடனே எடுத்துக்குவாங்க அவங்க. இன்றைக்கி துணி வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருட்கள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீபாவளி இல்லை ஒரு பொங்கல் அது மாதிரி நேரங்களில் தான் வந்து துணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து நார்மலாக கூட வந்து துணி பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க எது மாதிரி துணிகள் உங்ககிட்ட கேட்குறாங்க, எனக்கு இந்த துணியெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் டைம்ன்றதுனால நைட்டிங்க அதிகமாக சேல்ஸ் ஆகும், டவலுங்க அதிகமாக சேல்ஸ் ஆகும், அப்புறம் காட்டன் டிஷர்ட்டுங்க சேல்ஸ் ஆகும், காட்டன் லோயருங்க சேல்ஸ் ஆகும். மொத்தம் காட்டன் சம்மர் டைமில் மட்டும் காட்டனுங்க நல்லா சேல்ஸ் ஆகும். மற்றபடி மழை காலத்தில் வந்து பெட்ஷீட்டுங்க, பெட் கவருங்க, இந்தமாரி ஐட்டங்கள் நல்லா சேல்ஸ் ஆகும். சீசன் பார்த்து இது மாதிரி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து துணி வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த சீசனில் எந்தெந்த துணி வகைகள் ஓடும் நல்லா? சம்மர் டைம்ன்றதுனால இப்போதைக்கு காட்டன் வகைகள் நல்லா ஓடும். மற்றபடி இந்த குளிர் டைமில் வந்து இந்த பாலிஸ்டார் நைட்டி அந்தமாரி ஐட்டங்கள் நல்லா வைக்கும் குளிர் டைமில். மழை காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மழை காலங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ரெயின் கோட்ஸ் அது மாதிரிலாம் கூட வியாபாரம் பண்ணுவாங்க. நீங்கள் அது மாதிரி வியாபாரம் பண்ணுறீங்களா? எடுத்து வருவோம். ரெயின் கோட்டே எடுத்துகிட்டு வருவோம். அப்புறம் இந்த சொட்ரு ஐட்டங்கள் எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவோம். அவ்வளோதான், 2 ஐட்டம் தான். அது முக்கியம். மழை காலத்துன்னு பார்த்தா அந்த ஐட்டங்கள் வியாபாரம் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ இந்த ரெயின் கோட்டு இந்த ஷொட்டர் இதெல்லாம் வந்து லோக்கல்லே பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, இல்லை வெளியில் வேறு எங்கேயாவது போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? மெட்ராஸ் போய் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும். மெட்ராஸுக்கு வண்ணாரப்பேட்டை போனீங்கன்னா எல்லா ஐட்டமும் அந்த இதில் கிடச்சிரும். இந்த சொட்டர் ஐட்டம், இந்த ரெயின் கோட்டு, இந்த கொடைங்க, இதெல்லாம் நம்ம கொடைங்கெல்லாம் எடுத்துகிட்டு வரதில்ல. ரெயின் கோட்டு மாமூலாக காரில் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அதெல்லாம் வந்து பிரிச்சுனா பெருசாகிடும். பெருசாக வச்சுட்டு அதை வைக்க முடியாது. அதனால் வந்து ரெயின் கோட்டு, சொட்ரு இது 2 தான் எடுத்துரு. இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துலையே இது மாதிரி துணி கடை நிறைய ஏரியா வந்துருச்சு.
இப்படி இருக்கும்போது வந்து ஒரு காம்படிஷனாக நீங்கள் என்ன விஷயத்த நினைக்கிறீங்க? இல்லை எல்லாரும் பிழைக்கிறாங்க, சரி நம்மளும் அதில் ஒரு உழைப்பாளி, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. எல்லாம் அவங்களும் விற்கிறாங்க, சரி நம்மளும் ஒரு பண்ணுவோம். அவங்ககிட்ட ஒரு 2 எடுக்கிறாங்கன்னா நம்மகிட்ட 1 எடுக்க மாட்டாங்களா, அந்த கணக்கு தான். இப்போ உங்களுக்கு இந்த தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரி எதனால் உங்களுக்கு தோணுச்சு? யார் வந்து உங்களுக்கு இந்த தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யார் உங்களுக்கு ஊந்துகோலாக இருந்தா? வேண்டுகோளாக இருந்தாங்கன்னா எங்கள் அப்பா இருக்கும்போது, அப்பா இறந்துட்டார், அப்பா தான் சொல்லுவார், படிடா, இல்லைனா வந்து இந்தமாரி தொழில் எதுனா ஒன்று கைத்தொழில்னு ஒன்று கற்றுக்கிட்டா அது என்றைக்கா இருந்தாலும் உனக்கு காப்பாற்றும் அப்படின்னாங்க. சரி, அப்பா இறந்துட்டோன்னு நான் படிப்பு நிறுத்திட்டேன். சின்ன வயசுலேயே படிப்பு நிறுத்திட்டு இந்த தொழிலே தான் இருந்தது. படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்திருக்குதுங்களா உங்களுக்கு? இல்லை படிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை படிச்சிருந்தா நம்ம இது மாதிரி வந்திருக்கலாமே, நீங்களே எல்லாரும் கண்டிப்பாக சின்ன வயசில் நினைப்போம் படிச்சுட்டு இந்த வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் படிச்சிருந்தா எந்த வேலைக்கு போயிருப்பீங்க? நான் படிச்சுட்டு இருந்தேன்னா எதனா ஒரு சயின்டிஸ்டாக தான் இருப்பேன், கண்டிப்பாக சயின்டிஸ்டாக தான். அந்த மாதிரி ஆசைலாம் இருந்துச்சு. அப்பா இருந்த உடனே நம்மளுக்கு அம்மா மட்டும்தான், தங்கச்சி ஒன்று இருந்துச்சு, அதையும் கல்யாணம் பண்ணி எனக்கு அடுத்தது தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ இருக்கும்போது சரி காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லைங்களா, யாராவது ஒரு வருமானம் இருக்கணும்ல. அம்மாவும் சின்ன வயசுக்காரங்க, அவங்களும் பண்ண முடியாது. சரி, ஆனால் அம்மாவும் நானும் ஒன்றாவே வியாபாரத்துக்கு போவோம். சின்ன வயசில் பாப்பாவை மட்டும் படிக்க வச்சுருந்தோம். அப்போ பாப்பாவுக்கு ஒரு ஏஜ் வந்தோடனே அதை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். படிச்சிருந்தா ஒரு வேளை நான் சயின்டிஸ்ட் ஆகிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எதனால் உங்களுக்குள்ளே இந்த சயின்டிஸ்ட் ஆகணுன்ற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு? காலங்கள் அந்த மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வந்து எதனா ஒன்று பண்ணதான், அதனால் அந்த ஆசை அதிலே வந்துச்சு. இப்போ அப்துல் கலாம் இருந்தார், அவர் ஒரு சயின்டிஸ்ட் தான். ஜனாதிபதியாக கூட இருந்தார் அவர் ஒரு சயின்டிஸ்ட் தான். ஆனால் இருந்தாலும் சயின்டிஸ்ட்ன்ற பேர் இருக்குது, ஜனாதிபதின்ற பேர் அப்பாற்பட்டு தான் வந்தது, அதுக்கப்புறம் தான் வந்தது சயின்டிஸ்ட். முதல் சயின்டிஸ்ட் அவர் கோயம்புத்தூரில் படிச்சிருந்தாங்க. அதுமாரி ஆயிருக்கலாம், எதனா ஒன்று ஆயிருக்கலாம். நம்மளுக்கு யாரும் இல்லாதனால சரி இந்த வியாபாரத்தில் இறங்கிட்டோம். அப்படியே சரி நம்ம தான் ஆகிட்டோம், நம்ம பசங்களாவது ஒரு நல்லா படிக்க வச்சு செய்வோம். பசங்களை இப்போ என்ன படிக்க வச்சுட்ருக்குறீங்க? இங்கிலீஷ் மீடியம் தேசியால் தான் படிக்குது. ஒன்று 6th ஸ்டாண்டர்ட் படிக்குது, ஒன்று 5th போய்க்குது. இப்போ தான். நீங்கள் என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா பசங்ககிட்ட இது மாதிரி சயின்டிஸ்ட்டாக நான் வரணுன்ற மாதிரி ஆசைப்பட்டேன், நீங்கள் அது மாதிரி முயற்சிகள் ஏதாவது எடுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் பசங்களுக்கு என்னைக்காவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? நான் சொல்லியிருக்கிறேன், உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதை படிமா, உன்னை படிக்க வைக்கிறது என் கடமை. உனக்கு என்ன தோணுது, நல்லா படிக்கணும், இதுக்கு சயின்டிஸ்டாக ஆகிறியா ஆகு, போலீஸாக ஆகிறியா ஆகு, வக்கீலாக ஆகிறியா ஆகு, இல்லையா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிறியா, ஏதோ ஒன்று ஆகு, பேங்க் மேனேஜருக்கு போறியா, ஏதோ ஒன்று பண்ணு, உனக்கு என்ன பிடிக்குதோ அந்த அளவுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த பிஸ்னஸில் இன்னும் ஏதாவது நம்ம புதுசாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசனைகள் உங்களுக்கு இருக்குதுங்களா? இல்லை, எனக்கு கிடைக்கிற வருமானம் எங்களுக்கு குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்குது. இதிலே பெரிய ஆளாக வேணாமல் போதும். இதோட நம்ம பெரிய ஆளாக ஆகணும்னு ஆசைப்படுறோம். நம்ம பசங்க பெரிய ஆளாக ஆகட்டும். படித்தா தான் இந்த காலத்தில் வந்து படிக்கலைன்னா ஒன்றும் கிடையாது. என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு. பசங்களாவது நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்னீங்க ஒரு வேன் போட்டாலே ஒரு 500 ரூபா இதுலேருந்து எடுக்க முடியும், மாதம் வந்து ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபா கண்டிப்பாக நிற்கும் அப்படின்ற மாதிரி. இன்னொரு வேன் நீங்கள் போடலாம்ல, போட்டு கூட அதில் வச்சு ஒரு பசங்களை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்ல. நீங்கள் என்னைக்கு அது யோசிச்சிருக்கீங்களா அது மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி? இல்லை ஒரு கடை எடுத்து கூட நம்ம போட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கிறேன். நம்மளுக்கிட்ட வருமானம் இல்லாதனால சரி நம்ம வச்சு யாருமே நம்ப முடியாது இப்போத்தி இருக்கிற காலகட்டத்தில். சரி நம்ம எதனா போட்டு கொடுத்து அவங்க எதனா அதில் எடுத்து நஷ்டம் பண்ணிட்டாங்கன்னா, வீட்டுக்கு தேவை அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்கன்னா, சரி நம்ம தான் நாளைக்கு வந்து நிற்போம் அப்படின்றதுனால அது வேணாம். சரி இருக்கிறத நம்மளே பார்த்துக்குவோம், நம்மளோட உழைப்பு நம்மக்கிட்ட இருக்குது, அதோட சரி. கடை எல்லாம் போடுவேன், ஆனால் இப்போ கிடையாது. அது இப்போ இருக்கிற ஐடியா இல்லை. கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்போ தான் ஆரம்பிச்சிது. அதான் 17 வருஷமாக ஆகி நான் 2 வீலரில் விற்று இப்போ தான் ஒரு 3 வருஷமாக தான் அந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், காரில், ஓம்னியில். அதுக்கு முன்னாடியெல்லாம் 2 வீலரில் தான், சைக்கிள் 2 வீலர், அதான் முதல்ல சைக்கிள், 2வது 2 வீலரு, அதுக்கப்புறம் தான் காரு. சரி இதுக்கு மேலே கடை எதனா போட்டு செஞ்சாலும் செய்வேன். ஒரு சைக்கிள், அதுக்கப்புறம் ஒரு 2 வீலர், அதுக்கப்புறம் ஒரு கார், ஒரு படத்தில் காட்டுற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முன்னேறி கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆமாம், அதே தான். என்ன நினச்சிருக்கீங்களா என்றைக்காவது வந்து நம்ம சைக்கிளில் போய் வியாபாரம் பண்ணியிருக்கிறோமே, இல்லை வண்டியில் போய் வியாபாரம் பண்ணியிருக்கோமே, ஒரு மழையாக இருந்திருக்கட்டும், ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சரி இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கீங்களா? எல்லாரையும் பார்ப்பேன். அதான் நம்ம இன்னைக்கு கார் வாங்கிக்கிறேன்னா சரி ஒருத்தர் சைக்கிளில் வியாபாரம் பண்ணுறாருன்னா, ஓ நாளைக்கு இவரும் பண்ணுவார், இவர் நல்லா இருக்கும், இன்றைக்கி இதை பண்ணுறாருன்னா நாளைக்கு வேற ஒன்று பண்ணுவார். கொஞ்சம் முன்னேறணும், அதான் முன்னேற்ற படின்றாங்களே, அதான் அந்த முன்னேற்ற படி இருந்தாவே அதெல்லாம் நினச்சாதான் இன்னும் முன்னேற முடியும். இதை விட இன்னும் பெருசாக நினச்சேன்னு முன்னேற முடியாது. சரி இப்போதைக்கு என்ன இருக்குது, இதை நினச்சி சரி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்னு தான் முன்னேற. வாழ்க்கைன்றதே ஒரு முன்னேற்றம் தானே. வயசு ஏறுற மாதிரி தானே வாழ்க்கையும் ஏறிக்கிட்டே போகணும். சம்பாதனன்றது அதே மாதிரி ஏறிக்கணும். நான் முதல்ல சைக்கிளில் போகும்போது 50 ரூபா 60 ரூபா தான் சம்பாதிப்பேன். அப்புறம் 2 வீலரில் போகும்போது 100 ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். இன்றைக்கி 500 600 வந்து நாளைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணால் 1000 2000 அப்படி கிடைக்கும். துணிகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து தரம் பார்த்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு காட்டன்
ட்ரெஸ்ஸஸ் நம்ம வாங்கணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் நம்ம பார்க்கணும், ஒரு நைலான் வாங்கணும்னா நம்ம என்ன பார்க்கணும், அது மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். இப்போது ஷர்ட்லலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மைன்யூட்டாக எங்கேயாவது வந்து ஒரு டிஃபெக்ட்ஸ் இருக்கும். சில பேர் வாங்குறவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் தரம் பார்த்து வாங்கணும்னா எது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பார்க்கணும்? நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் முதல்ல. அடுத்தபடி வந்து ஹோல்ஸ் எங்கன்னா இருக்குதா அதில் அப்படின்னு பார்க்கணும். மற்றபடி குவாலிட்டி வந்து காட்டன் மாமலாவே எல்லா இடத்துலையும் நல்லாயிருக்கும். காட்டனை பொறுத்த வரைக்கும் குறையே இருக்காது. காட்டன் கிளாத்தா இல்லை மிக்சடு எதனா போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். அவ்வளோதான். நல்லா சொன்னீங்க. மிக்சட் போட்டிருக்காங்கன்னா பார்க்க சொல்கிறீங்க. இப்போ மிக்சட் போட்டால் நம்மளுக்கு எப்படி தெரியும் அதில்? இப்போ நீங்கள் வந்து ஒரு வியாபாரி, அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க இதில் மிக்சட் காட்டன் இது அப்படின்ட்டு. இப்போ பொதுவாக ஒரு நார்மலாக ஒரு துணி எடுக்க வரவங்க அதில் மிக்சட் போட்டிருந்தாங்கன்னா எப்படி பார்ப்பீங்க? மிக்சட் வந்து இப்போ காட்டனில் மட்டும்தான் கஞ்சி கலக்க முடியும். மிக்சட்டில் வந்து கஞ்சி கலக்க முடியாது. அதனால் மிக்சடுனாவே உங்களுக்கு கஞ்சி கலக்காத இருந்துச்சுன்னா அது மிக்சட் தான். கஞ்சி கலந்து இருந்துச்சுன்னா அதில் மிக்சட் இருக்காது. பியூர் காட்டனாக தான் இருக்கும். இப்போ இந்த கார் வாங்கியிருக்கீங்க நீங்கள், ஒன்லி வந்து உங்களுடைய தொழிலுக்காக மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்துவீங்களா, இல்லை நீங்கள் இந்த காரில் எங்கேயாவது வீட்டில் கூட எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்திருக்கீங்களா? அந்த அனுபவங்கள் இருந்தால் பகிர்ந்துக்கோங்க. இல்லை, தேவைப்பட்டால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கொடைக்கானல், ஊட்டி எல்லாம் போயிட்டு வந்தோம். காரில் தான் போயிட்டு வந்தோம். வண்டியில் இருக்கிற சரக்குலாம் எடுத்து வீட்டில் வச்சு லாக் பண்ணிட்டு காரில் தான் போயிட்டு வந்தோம். ஒரு 2-in-1 யூஸாக இருக்கும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு. ஆமாங்க, அது 2-in-1 இருக்கும். இன்றைக்கி இந்த துணி வியாபாரத்தில் கஸ்டமர்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க? புதுசாக நம்மளுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு கலராக இருக்கட்டும், அதை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி அதிகம் பார்த்திங்கன்னா சுடிதார் டாப்பு, லெகின்ஸு, நைட்டிங்க மாடல் என்ன மாடல் இருந்தாலும் நைட்டிங்க மாடலாக இன்னும் இந்த மாடல் இல்லையா அந்த மாடல் இல்லையா இதை தாங்க நிறைய பேர் கேட்குறாங்க. நைட்டி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3-4 மாடல் வச்சுருக்குறேன். அதில் எடுத்துக்கிறாங்க. இன்னும் மாடல் வந்தாலும் வரும். டிசைனுங்க பண்ண காஸ்ட்லி தான் கொஞ்சம் ஆகும். அதை அப்படியே தான் கூட விற்றுட்டு தான் இருக்குது. கஸ்டமர்ஸ் கிட்ட வியாபாரம் பண்ணும்போது எப்படி வியாபாரம் பண்ணணும்? இப்போ ஒரு துணி வியாபாரம் பண்ணால் அவங்ககிட்ட எப்படி வியாபாரம் பண்ணணும்? ஒரு 4 துணி எடுத்து உடனே அவங்ககிட்ட காட்டணுங்களா? உங்களுக்குன்ட்டு நீங்கள் தனியாக வந்து ஒரு தொழிலில் ஒரு 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 யுத்தி வச்சுருப்பீங்களா இது பண்ணணும் அப்படின்னு? இப்போ நைட்டி எடுக்கிறதுக்கு தான் அவங்க வருவாங்க. அப்பா ஒரே ஒரு நைட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நைட்டி தான் எடுக்கலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்ககிட்ட என்ன பண்ணணும்னா பசங்க ஐட்டம் இருக்குது, இதுமாரி பாவாடைங்க இருக்குது, சில்ட்ரன்ஸ் ஐட்டம் நிறைய இருக்குது, ஷிம்மிங் இருக்குது, பிராங் இருக்குது, எல்லாம் தலகாணி வர இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஐட்டம் நம்மளுக்கு தேவையான ஐட்டம் வீட்டில் இப்போ இதில் 15 ஐட்டம் 20 ஐட்டம் இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான ஐட்டங்களை பார்த்து உடனே எடுத்துக்குவாங்க. அவங்க ஒரு நைட்டிக்கு தான் எடுக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அவங்களே வந்து நைட்டி 1 எடுப்பாங்க, 1ன்றது 2 எடுப்பாங்க, லெகின்ஸ் 2 எடுப்பாங்க, பசங்க ஐட்டம் பார்த்தோம்னா அது ஒரு 2 எடுப்பாங்க. சரி ஷர்ட் இருக்குது அப்பாவுக்கு எடுத்துக்குவோம், இல்லை தம்பிக்கு எடுத்துக்குவோம், இல்லை நம்ம வீட்டுக்காருக்கு எடுத்துக்குவோம், ஏதோ ஒன்று பார்த்து அவங்க மொத்தம் எடுத்துக்கிறாங்க. அதிகம் பேர் வந்து அடாவடி பிடிக்கக்கூடாது. அடாவடினா கொடுத்து தான் ஆகணும், இந்த ரேட்டுக்கு நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான். நம்மளுக்கு ஒரு 20 ரூபா கிடச்சா கூட போதும், 100க்கு 20 ரூபா கிடச்சா கூட சரின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். அந்த 20 ரூபாலேயும் நம்மளுக்கு 5 ரூபா கூட இல்லாமல் அசல் வழிக்கே நீ கொடுப்பா, இந்த ரேட்டுக்கு தான் நான் எடுத்தேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி அதுக்கப்புறம் சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிறாங்க. கோவப்பட மாட்டோம் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும். நாங்கள் வந்து இப்போ ஒரு ஏரியாவில் நீங்கள் வியாபாரம் செய்ய போகிறீங்கன்னா அந்த ஏரியாவில் மக்கள் நடமாட்டம் நிறையா இருக்கணும், ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்து தான் அந்த இடத்துல கடை போடுவீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க? பப்ளிக் நல்லா இருக்கணும். அந்த மாதிரினா பக்கத்தில் காலேஜ், இந்த மாதிரி பேங்க்குங்க, நிறைய பேர் இப்போ பேங்க்குக்கு ஏடிஎம்க்கு அதுக்கு வருவாங்க. அதை விட்டால் காலேஜுங்களுக்கு வருவாங்க, பசங்களை சேர்க்கறதுக்கு இல்லை பசங்களை இட்டுட்டு போகிறதுக்கு ஸ்கூலுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி இடத்துல பார்த்து தான் போடுவோம். அதேமாதிரி பஜாருன்னும் போது அந்த இடத்துல காய்கறி வாங்குறதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கும் வருவாங்க. அதனால் பஜாருங்க அந்த மாதிரி இடத்துல போடுவோம். இப்போ நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டிகை நாட்களில் துணி வியாபாரம் நிறையா நடக்கும். அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா நீங்கள் லோடு ஏதாவது கொண்டு வருவீங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை செய்வீங்க கண்டிப்பாக, அதை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி ஒருத்தரை வச்சு பண்டிகை டைமில் வந்து எங்ககிட்ட வந்து 4 பேர் சேர்ந்துக்குவோம். இப்போ 10 நாள் இருக்கும்போது, தீபாவளி வந்து 10 நாள் இருக்கும்போது 4 பேர் இருப்பாங்க கம்பல்சரி. அது விற்றாலும் விற்கலாலும் 4 பேர் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் வியாபாரம் நடக்கும். 4 பேர் இருந்தால் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் வியாபாரத்தை வந்து. ஏன்னா அந்த அளவுக்கு ஜனங்க வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 4 பேர் இருந்தால் தான் கண்ட்ரோல் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு. நீங்கள் வியாபாரத்தில் இவங்கள மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து உழைப்பில் முன்னேறணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். யாராவது ஒருத்தரை வந்து ஒரு முன்னோடியாக வச்சுருப்பாங்க, இவங்கள மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி. அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யாராவது வந்து வாழ்க்கையில் முன்னேறி போனவங்க யாராவது பெரியவங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் யார் அது மாதிரி ஒரு ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க? எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார் ஆற்காட்டில். அவர் என்ன மாரி தான் முதல்ல வந்து சைக்கிளில் வியாபாரம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் 2 வீலரில் வியாபாரம் பண்ணார். 1 கார் வாங்கினார், 2 கார் வாங்கினார். இன்றைக்கி வந்து 8 கார் ஓடுது அவருது. 8 பேர் வச்சு மெயின்டைன் பண்ணி வியாபாரம் பண்ணிக்கிறாரு. அவங்க பசங்க இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களே வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு, மாமா மச்சாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பீஸுக்கு மேலே 1 ரூபா 2 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு
அதை வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறார் அவர். இன்றைக்கி அவர் வியாபாரத்துக்கு போகிறது கிடையாது, வண்டிங்க மட்டும்தான் வியாபாரத்துக்கு போகுது. அவர் வீட்டிலே தான் இருக்கிறாரு, கணக்கு வழக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிறார். அதேமாரி ஆகலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. அது அதான் நேரங்காலங்கள் வரும்போது ஒரு நேரத்தில் அது ஆகும். இப்போ உழைப்பால் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கிறீங்க. உழைப்பு தான் வந்து ஒருத்தரை மேன்மைக்கு கண்டிப்பாக கொண்டு வரும். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உழைக்கிறவங்களுக்கு, இது மாதிரி வாழ்க்கையில் இது மாதிரி உழைச்சி முன்னுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி? இன்றைக்கி உழைச்சி முன்னேறலனாலும் அதே உழைப்பை கைவிடக்கூடாது. அதை கைவிடாமல் உழைச்சிக்கிட்டே இருந்தால் முன்னேறலாம். துணி வியாபாரம் செய்கிற திரு சீனிவாசன் அவர்கள் நிறையா விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. சுவாரஸ்யமான விஷயங்கள் கூட நிறையா சொல்லியிருக்கிறாங்க நம்ம அனுபவ மேடை நிகழ்ச்சியில். அவருக்கு விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சரிங்க, நன்றிங்க. என் பேர் சீனிவாசன், ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயிறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்கு பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல் 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி.
விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயிறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்கு பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல் 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துற கோடையை கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் பவித்ரா மேடம். வணக்கம் சுரேஷ். இன்னைக்கு என்ன கேட்குறோம் இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியில் அப்படின்னா, என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து சம்மரில் எடுத்துக்கலாம்? சம்மரில் சாப்பிட்றதுக்கு சம்மரில் நம்ம சாப்பிட வேண்டிய ஃபுட் வந்து நம்மளுக்கு இயற்கையிலே சம்மரில் சில ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு வாட்டர்மெலன், தர்பூசணி கிடைக்கும். அதுக்கப்புறம் மொலாம்பழம் சொல்லுவாங்களே, கிர்னி பழம், நம்ம ஊரில் வெள்ளாம்பழம், அதெல்லாம் வந்து இயற்கையிலே நம்மளுக்கு இந்த சீசனுக்கு இது தான் சாப்பிடணும்னு அதுவே வருது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சீசனல் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடணும். எல்லா சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை விட இந்த சீசனில் வர ஃப்ரூட்ஸ்க்கு தான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ எல்லாருக்குமே வந்து வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும். அதை நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படியே ஃப்ரூட்டாகவும் சாப்பிடலாம், இல்லை அது கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி மிக்சியில் அடித்து ஜூஸாகவும் குடிக்கலாம். இப்போ மொலாம்பழம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா, மொலாம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஒரு ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 10 ஐஸ் க்யூப் போட்டுட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு கலந்து கொடுத்திங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது அவ்வளோ நல்லது இந்த கிளைமேட்க்கு. வெஜிடபிள் பார்த்திங்கன்னா நிறைய நீர் சத்துள்ள காய்கறிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு நம்ம பீர்க்கங்காய், சொரக்காய், முள்ளங்கி, அதுக்கப்புறம் எல்லா வகை கீரையில் வந்து எல்லா கீரையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான்வெஜ்ஜை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகள் நிறைய நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது சம்மரை ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, கீரைனா பல பேருக்கு கீரை பிடிக்காது இல்லைங்களா? கீரை வந்து நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லான்னு இல்லை, நம்ம கீரை கடைஞ்சும் சாப்பிடலாம். கீரையில் இன்னொரு ட்ரிக் இல்லைன்னா, கீரை நல்லா பொடியாக நம்ம பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வேணுன்றவங்க அதில் முட்டை போட்டுட்டு சூடாக சாப்பிட்றவங்க முட்டை பொரியல் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்களா? நான் வீட்டில் சொல்லி பார்க்குறேன், கண்டிப்பாக இதை அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன். நேயர்களே, இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெல்லூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி.
நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் நம்ம நாட்டு மேல நிறைய பாசமும் மரியாதையும் இருக்கும். நம்ம நாட்டை பற்றின பெருமையும் நம்ம இந்த நாட்டை சார்ந்தவங்கன்னு சொல்றதுல ஒரு கம்பீரமும் கர்வமும் கூட இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நாட்டுப்பற்று உணர்ச்சியோட ஓட்டோ வான் பிஸ்மார்க் என்கிறவர் தன் நாட்டை பற்றி என்ன சொல்றாருன்னா, பயத்தின் குரல் என் நாட்டு மக்களின் மனதில் எதிரொலிப்பதே இல்லைன்னு சொல்றாரு. அப்படி அவர் பெருமையா புகழற நாடு எந்த நாடுன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்குல்ல? ஆமா, அல்மானியா, ஜெர்மானியா என பல பெயர் இருந்தாலும் ஜெர்மானியர்களால் டச்லாண்ட் என பாசமாக அழைக்கப்படும் ஜெர்மனி தான் அந்த நாடு. அப்பேற்பட்ட ஜெர்மனி நாட்டை தான் நாம இன்னைக்கு சுத்தி பார்க்க போறோம். வெறும் 3,57,021 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஜெர்மனி எப்படி எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு நாடா இருக்குன்னு ஆச்சரியமா இருக்குதுல்ல? அதனால முதல்ல ஜெர்மனி பத்தின ஒரு சின்ன பிளாஷ்பேக்க பார்க்கலாம். கிமு 750களில், அதாவது நார்டிக் பிரான்ஸ் காலம் எனப்படும் காலத்தில், ஜெர்மானிக் என்னும் இனத்தை சார்ந்த மக்கள் ஸ்காண்டினேவியாவின் தென்பகுதியிலிருந்து வடக்கு ஜெர்மனி வரைக்குமான தங்கள் பகுதியை விரிவாக்கிக்கிட்டே வந்தாங்க. பிறகு அகஸ்டஸ் என்னும் ரோம பேரரசின் காலத்தில் ரோமர்கள் தங்கள் நாட்டை கைப்பற்ற விடாம அவர்களை தடுத்து நிறுத்தி தங்கள் வீரத்தை உலகுக்கு காண்பிச்ச ஜெர்மானியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தங்கள் எல்லையை விரிவாக்கி தற்போதைய ஜெர்மனியை உருவாக்கினார்கள். கிபி 800ஆம் ஆண்டு பிராங்கிஷ் அரசரான சார்ல் மாக்னின் ஜெர்மனியில் கெரோலிங்கியன் பரம்பரை உருவாகுச்சு. பிறகு பல குறுநிலங்களாகவும் பல மன்னர்களாகவும் சேர்ந்தும் பிரிந்தும் வந்த ஜெர்மனி 1315லும் 1348களிலிருந்து 1350ஆம் ஆண்டு வரையில் நடந்த பஞ்சத்தினாலும் அப்போது தாக்கிய பிளேக் நோயாலும் பல இழப்புகளை சந்திச்சது. பிறகு 1618லிருந்து 1648ஆம் ஆண்டு வரை நடந்த 30 வருட போரும் ஜெர்மனியை ரொம்பவே சேதப்படுத்துச்சு. இதன் பிறகு 1800களில சிறு பகுதிகளா ஜெர்மனி பிரிக்கப்பட்டு பின்னர் ஹாப்ஸ்பர்க் மற்றும் புரூசிய ராஜ்யம் என்னும் இரு ராஜவம்சத்தினரால் ஆளப்பட்டது. அதன் பின்னர் அரசர் 1ஆம் வில்லியன் காலத்தில தான் ஓட்டோ வான் பிஸ்மார்க் அவரின் உதவியோட ஜெர்மனி ஒன்றிணைக்கப்பட்டது. பிறகு என்ன, ஜெர்மனியின் முன்னேற்றத்திற்கு எல்லை இல்லாம உலக நாடுகள்ல சிறந்த ஒன்றா அது அதிகாரத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து வந்தது. ஆனா உலகத்துல நடக்கக்கூடாத ஒரு விஷயமான முதலாம் உலக போர் 1914ஆம் ஆண்டு நடந்த போது ஜெர்மனியும் அதுல கலந்து கொண்டது. இப்போரில் பெருந்தோல்வி கண்ட ஜெர்மனி மிகவும் கொடிய பொருளாதார நிலைக்கு தள்ளப்பட்டது. அதனுடைய பல சர்வதேச காலனிகளும் அதனிடமிருந்து பறிக்கப்பட்டது. ஆனா அதற்கு பிறகு ஒரு குறுகிய காலத்திற்கு ஜெர்மனி ஒரு குடியரசு நாடாவே இருந்து வந்தது. அப்பதாங்க ஹிட்லரும் நாசிசமும் ஜெர்மனியில வந்தாங்க. கூடவே 2ஆம் உலக போரும் வந்தது. இந்த போரின் முடிவும் ஜெர்மனிக்கு சாதகமில்லாமல் போனது. 2ஆம் உலக போரின் முடிவில் மீண்டும் ஜெர்மனி இரு நாடுகளா பிரிக்கப்பட்டது. ஒன்று கம்யூனிச நாடான கிழக்கு ஜெர்மனியாகவும் இன்னொன்று மேற்கு ஜெர்மனியாகவும் பிரிக்கப்பட்டது. இவற்றை பிரிக்கும் வகையில் 1961இல் ஜெர்மனியின் தலைநகரமான பெர்லினில் ஒரு சுவர் எழுப்பப்பட்டது. அதற்கு பெர்லின் சுவர் என்றும் பெயரிடப்பட்டது. பிறகு பல வருடங்கள் கழித்து 1990ஆம் ஆண்டு அக்டோபர் 8வது நாள் ஜெர்மனி மீண்டும் ஒன்று சேர்ந்தது. இப்பொழுது உலகின் சிறந்த நாடுகள்ல ஒன்னா பெரும் வளர்ச்சி அடைந்து வருகிறது ஜெர்மனி. அப்படா, ஜெர்மனியின் வரலாற்றுல தான் எத்தனை போர்கள், எத்தனை சோதனைகள். அவை எல்லாவற்றையும் தாண்டி இன்று உலகத்துல ஒரு சிறந்த கம்பீரமான நாடா விளங்குகிறது ஜெர்மனி. அதனால இப்போ எந்த பயமும் இல்லாம ஜெர்மனியை சுத்தி பார்க்க வரலாற்றோடு பிணைந்திருக்கும் அதன் நகரங்கள் வழியா முற்காலத்திற்கே பயணம் சென்று அதன் அழகை ரசிக்கலாம். அதனால தாங்க யுனெஸ்கோ ஜெர்மனில மட்டும் மொத்தம் 37 இடங்களை வேர்ல்ட் ஹெரிடேஜ் பிளேசஸா அறிவிச்சிருக்கு. காலை, மாலை, இரவு என ஒவ்வொரு நேரத்திற்கேற்ப ஒவ்வொரு முகத்தோட பல்வேறு சிறப்பம்சங்களும் தனித்துவமும் பெற்ற பல நகரங்கள் ஜெர்மனியில இருக்கு. 16 மாநிலங்கள் கொண்ட ஜெர்மனியின் முக்கிய நகரங்களை மேஜிக் சிட்டிஸ்னு அழைக்கிறாங்க. பெர்லின், முனிச், கொலோன் மற்றும் பிராங்க்ஃபோர்ட் போன்ற 11 நகரங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரி, முதல்ல ஜெர்மனிக்கு எப்படி போலான்னு யோசிக்கலாம். டென்மார்க் வழியா போகலாமா
வேண்டாம் வேணாம், ஆஸ்திரியா வழியாவா? இல்ல பிரான்ஸ் இல்ல சுவிட்சர்லாந்து வழியா போலாமா? என்ன குழப்பமா இருக்கா? இவை எல்லாமே ஜெர்மனியின் அண்டை நாடுகள். இத்தனை நாடுகள் சுற்றி இருந்தாலும் ஜெர்மனியில நார்த் சி, பால்டிக் சி போன்ற கடல்களின் கடற்கரையும் இருக்கு. அது மட்டுமல்ல, ஆல்பின் எனப்படும் மலைப்பகுதிகளும் ஜெர்மனியின் தென்பகுதியில அமைஞ்சிருக்கு. சோ எல்லா விதமான நிலப்பரப்புகளையும் பெற்ற நாடா ஜெர்மனி இருந்துட்டு வருது. சரி வாங்க, முதல்ல ஜெர்மனியின் தலைநகரத்தை பற்றி பார்க்கலாம். என்றும் இளமை மாறாமல் மாறிக்கொண்டே இருக்கும் பெர்லின் நகரம் தான் ஜெர்மனியின் தலைநகரம். ஜெர்மனியின் மிகப்பெரிய நகரமான பெர்லின் 1701 2ஆம் உலகப் போர் வரைக்கும் ஜெர்மனியின் தலைநகரமா இருந்திருக்கு. பிறகு கிழக்கு மேற்கு என பிரிக்கப்பட்டு மீண்டும் ஜெர்மனி ஒன்றிணைந்த போது இந்த நகரமும் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பியது. பெர்லினின் கட்டிடங்கள் அதன் வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில அமைஞ்சிருக்கு. அரசர்கள் காலத்திலும் வெய்மர் காலத்திலும் நாசிகளின் காலத்திலும் ஜெர்மனி பிரிக்கப்பட்டு பின்னர் ஒன்று சேர்ந்த காலத்திலும் பெர்லினில் பல கட்டிடங்கள் எழுப்பப்பட்டன. இவை எல்லாம் இன்னும் காலத்தில் அழியா சின்னங்களாக அழகா காட்சியளிக்குது. அப்படிப்பட்ட ஒரு கட்டிடம் தான் ஃபேன்சிட்ரோம் என அழைக்கப்படும் ஒரு கோபுரம். இது 368 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு அமைப்பு. இங்கிருந்து பார்த்தா முழு பெர்லின் நகரமும் நம் கண் முன்னாடி தெரியும். மும்பைக்கு இந்தியா கேட் இருக்கிற மாதிரி பெர்லினுக்கு பிராடன்பர்க் கேட்னு ஒரு இடம் இருக்கு. இது பெர்லினின் மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. இதற்கு பக்கத்திலேயே தான் ஜெர்மன் பாராளுமன்றமான ரைஸ்டாக் கட்டிடமும் இருக்கு. 2ஆம் வில்லியம் ஃப்ரெட்ரிக் என்னும் அரசரால ஒரு அமைதியின் சின்னமா உருவாக்கப்பட்ட இந்த கேட் இன்றைக்கும் ஐரோப்பிய கண்டத்தின் ஒற்றுமைக்கும் சமாதானத்துக்குமான சின்னமா விளங்குது. பெர்லின் கட்டிடங்களுக்கு மட்டுமல்ல, பல அருங்காட்சியகங்களுக்கும் பேர் பெற்றது. 1 2 அல்லங்க, மொத்தம் 153 மியூசியங்கள் பெர்லினில் இருக்கு. இங்கிருக்கும் 5 இடங்களை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடங்களா அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தா உங்களுக்கு ஜெர்மனி மிகவும் பிடிக்கும். ஏன்னா இங்க IFA, இனோட்ரான், குரூன் வவுச் என பல்வேறு வர்த்தக கண்காட்சிகள் ஆண்டுதோறும் நடந்துட்டு வருது. என்னடா இவ்வளோ பேசணும், ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம பேச மறந்துட்டோமேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, அது என்னன்னு யோசிக்காதீங்க, நான் சாப்பாட்டை பத்தி தான் சொல்றேன். ஜெர்மனி நாட்டினர் சாப்பாட்டுல மிக முக்கிய பொருட்களா மாமிசம், மீன் மற்றும் காய்கறியில சேர்த்துக்கிறாங்க. ரொட்டி, நூடுல்ஸ், கேக், ஐஸ்கிரீம் போன்றவற்றையும் அவங்க விரும்பி சாப்பிடுறாங்க. அவர்களுடைய சமையல் கலைகளே பவேரியன், ஹேசியன், சனோன், துரிஞ்சியன் என பல வகைகளா இருக்கு. இதுல பவேரியன் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. இந்த பவேரியா மாநிலத்தின் முக்கிய நகரான முனிச் மாநகரத்தை தான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். இசார் நதிக்கரையில பெர்லினுக்கு பின்புறமா முனிச் உங்களை நேசிக்கிறது என்கிற குறிக்கோளோட அமைந்திருக்கும் நகரம் தான் முனிச். நீங்க கஷ்டமே இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய இடங்கள்ல ஒன்னா இந்த நகரம் மோனோக்கல் என்னும் பத்திரிகையிலால அறிவிக்கப்பட்டது. முனிச்சின் உள்பகுதியில பல பழமை வாய்ந்த கோட்டைகளும் தேவாலயங்களும் வரலாற்றை நம் கண் முன்னாடி நிறுத்தி காண்பிக்குது. இந்த வரலாற்று பொக்கிஷங்கள் பலவற்றையும் இந்நகரத்தார் புதுப்பித்து இன்னும் அழகாக காட்சியளிக்க வச்சிருக்காங்க. இதனாலேயே ஆண்டுதோறும் பல சுற்றுலா பயணிகள் ஜெர்மனியை சுத்தி பார்க்க வராங்க. முனிச் நகரத்தில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானங்கள் நிறைய இருக்கு. 1972ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸ் மற்றும் கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளும் இங்க நடந்திருக்கு. இங்குள்ள ஏலியன்ஸ் ஏரினா கால்பந்து மைதானம் மிகவும் பிரம்மாண்டமான நவீனமான ஒரு விளையாட்டு மைதானம். இங்க பல ஸ்டார்ஸ் விளையாடி இருப்பாங்க. வாங்க நாமளும் ஒரு விளையாட்டை விளையாடிட்டு அப்படியே பவேரியன் லஞ்சை சாப்பிட்டு ஒரு கனவு உலகத்துக்கு போகலாம். என்னது கனவு உலகமா? தூங்க போறோமான்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, நம்ம கனவு உலகத்துக்கே கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு அழகான அரண்மனையை பத்தி சொல்ல போறேன். நியூஸ்பெயின்ஸ்டைன் என்னும் இந்த அரண்மனை தான் குழந்தைகளை கவரும் டிஸ்னி உலகத்தின் லோகோவா பயன்படுத்தப்படுது. 1861ஆம் ஆண்டிலிருந்து 1892ஆம் ஆண்டு வரை ஒரு மலைக்குன்றின் மேல கட்டப்பட்ட இந்த அரண்மனையை பார்க்கவே வருஷத்திற்கு 1.3 மில்லியன் மக்கள் வராங்க. லூட்விங் என்னும் மன்னரால கட்டப்பட்ட இந்த அரண்மனை மிகவும் கலைநயம் மிக்கது. இந்த அரண்மனை மட்டும் இல்லைங்க, ஜெர்மனியின் பல நாட்டுப்புற கதைகள் தான் டிஸ்னி மற்றும் கிரிம் பிரதர்ஸ் போன்றவர்களால சிண்ட்ரெல்லா, ஸ்லீப்பிங் பியூட்டி போன்ற கதைகளா மாற்றப்பட்டு நம்மை தேவதைகளின் உலகத்திற்கே அழைத்து சென்றது. சரி, அப்படியே கனவு உலகத்துல நிக்காம சீக்கிரமா வாங்க கொலோன் நகரத்துக்கு போகலாம். கலர் கலரா உடை அணிந்து கொண்டு ஆட்டமும் பாட்டமுமாக கொலோன் நகர வீதியே கோலாகலமா ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து
சாம்பட் புதன் வரை கலகலப்பா இருக்கும். நகர வீதிகளை களை கட்டும் அந்த நேரத்துல நாமளும் அந்த ஊர்வலத்தை தவறாம பார்த்து மகிழணும். ஆர்ப்பாட்டமான ஊர்வலத்தை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா நாம அமைதியான, மிகவும் வியக்க வைக்கக்கூடிய ஜெர்மனியின் அருங்காட்சியங்களை பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 4000 அறிவு பொக்கிஷ சாலைகள் ஜெர்மனியில் உள்ளன. மியூசியம்னாவே போர் அடிக்கும் அப்படின்னு இல்லைங்க. நம்ம அறிவுத்திறனையும் கற்பனை திறனையும் தூண்டும் விதத்தில் ஜெர்மனியின் அருங்காட்சியங்கள் அருமையா அமைஞ்சிருக்கு. கலைகளை ரசிக்க பிராங்க்ஃபோர்ட்டிலும், கலாச்சாரத்தை அறிய பெர்லினிலும், அறிவியலை ஆராய முனிச்சினும் ஒவ்வொரு நகரத்திலும் பல சிறந்த அருங்காட்சியங்கள் செயல்பட்டு வருது. என்னங்க, இவ்வளவு கலைநயம் மிக்க ஜெர்மனி நாட்டை பத்தி பல விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வாரம் இன்னொரு நாட்டை சுத்தி பார்க்க ரெடியா இருங்க. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில அடுத்த வாரம் சந்திக்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be, because magnificently created you are. Anxious is life many a time. Still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவா நம்ம எல்லாருக்குமே திருமணம் முடிஞ்சிட்டா ஒரு குடும்பம், குழந்தைங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டி வரும். தனக்குன்னு நேரம் ஒதுக்குறதே கடினமாயிடும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சொல்லி சொல்லியே பல பெண்கள் அப்படியே ஆயிட்டாங்க. இது ஒரு மூட நம்பிக்கைங்க. உண்மையில பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பெண்கள் இன்னும் வீரியத்தோடையும் பொறுப்புணர்வோடும் செயல்பட முடியும். திருமணம்ங்கிறது பலம், பலவீனம் இல்லைன்னு சொல்றாங்க நம்ம ஸ்ரீதேவி கண்ணன். ஸ்ரீதேவி கண்ணனை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம ஸ்ரீதேவி கண்ணனை பொறுத்த வரைக்கும் பெண்களோட சமூக வாழ்க்கைய திருமணத்துக்கு முன், திருமணத்துக்கு பின்னன்னு பிரிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில திருமணம் கூட ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். மதுரையை சேர்ந்த ஸ்ரீதேவி கண்ணன் MBA படிச்சிருக்காங்க. இல்லத்தரசியா தன் வாழ்க்கையை தொடங்கினவங்களுக்கு இன்னைக்கு பல முகங்கள். இந்திய நாட்டோட முக்கியமான விசாரணை ஏஜென்சியான CBI ட்ரெய்னிங் அகாடமியில மேலாண்மை பயிற்சியாளர், பெண்கள் மற்றும் மாணவர்களை தொழில் முனைவோராக்கும் பயிற்சியாளர், சுய முன்னேற்ற பயிற்சியாளர், கிராமப்புற பெண்களின் பொருளாதாரம் மற்றும் சுகாதார மேம்பாட்டு கள பயிற்சியாளர்னு பல தளங்கள்ல வேலை பார்க்கறாங்க. அமெரிக்கா, ஸ்ரீலங்கான்னு
பயிற்சி எடுக்கவும் பல நாடுகளுக்கு பயிற்சி கொடுக்கவும் பறந்துகிட்டே இருக்காங்க. இவங்க கணவர் கண்ணன், அவரு வழக்கறிஞரா இருக்காரு. 2 பிள்ளைங்க இருக்காங்க ஸ்ரீதேவிக்கு. ஸ்ரீராம் +2 படிக்கிறாரு. ஹர்ஷவர்தன் 4ஆம் வகுப்பு படிக்கிறாரு. நம்ம மதுரையில இருக்க வடிவீஸ்வரத்துல வசிக்கிறாங்க. ஸ்ரீதேவியோட அப்பா பேங்க்ல அதிகாரியா இருந்தாரு. அம்மா இல்லத்தரசி. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற வரிகளுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. எந்த செயலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு விதத்துல வித்தியாசமாவும் தனித்துவமாவும் இருக்கணும்னு அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதுதான் நம்ம ஸ்ரீதேவிக்கு வேத வாக்குங்க. செஸ், வாலிபால், பாட்டு, பேச்சு, எழுத்துன்னு எல்லாத்துலயும் கவனம் செலுத்தினாங்க. ஸ்கவுட்ல ஜனாதிபதி விருதெல்லாம் வாங்கியிருக்காங்களாம். பல கனவுகள் ஸ்ரீதேவி மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருந்த இந்த தருணத்துலதான் அவங்க ஆசைகளுக்கு பூட்டு போடுற மாதிரி வந்தது திருமணம். திருமணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், குடும்பமும் குழந்தைங்களும் தான். வேற எந்த ஆசைகளையும் லட்சியத்தையும் வச்சுக்காத, நிறைவேறாம போச்சுன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருக்கிற இந்த சமுதாயத்துல ஸ்ரீதேவி மட்டும் விதிவிலக்கா என்ன? அவங்களுக்கும் இந்த மாதிரி பல பேர்கிட்ட இருந்து அட்வைஸா வந்துகிட்டே இருந்தது. மத்தவங்க சொன்னதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்குங்க. திருமணத்துக்கு அப்புறம் கணவர், குழந்தைங்கன்னு சொந்தக்காரங்கன்னு பொறுப்புகள் வந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் படிக்கிறது, எழுதுறதுன்னு கிடைச்ச நேரங்கள்ல எல்லாம் தனக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க ஸ்ரீதேவி. எந்த ஒரு சூழலையும் தனக்கு பிடிச்சத பண்ணணும்னு வெறித்தனமா இருந்தோம்னா எப்படியாவது எந்த வகையிலயாவது நேரத்தை ஒதுக்க முடியுங்கிறதுக்கு நம்ம ஸ்ரீதேவி தாங்க சாட்சி. ஒரு நாள் அவங்க கணவர் கண்ணன், நீ விரும்புனா உனக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு வேலையை செய்யன்னு சொன்னாராம். இத கேட்ட நம்ம ஸ்ரீதேவிக்கு ஒரே சந்தோஷம். அடக்கி வச்சிருந்த எல்லா ஆசைகளுக்கும் சாவி கிடைச்சது. இந்த திருமணம் ஸ்ரீதேவிக்கு பல விஷயங்களை கத்து கொடுத்துச்சு. ஏன்னா குடும்பம் தான் உலகத்திலேயே ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது. நம்ம செய்யற செயல் யாரையும் பாதிக்காம இருக்கணும். வேகமாவும் விவேகமாவும் செயல்களை செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களை கத்து கொடுத்தது. பல அனுபவங்கள் கிடைச்சது நம்ம ஸ்ரீதேவிக்கு. இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு புது தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுத்துச்சு. பொதுவா ஏற்றுமதி இறக்குமதியில பெண்களோட பங்களிப்பு ரொம்பவே கம்மிங்க. ஏன்னா முழு கவனமும் செலுத்தி செய்ய வேண்டிய வேலை. இங்குள்ள உற்பத்தியாளர்களையும் வெளிநாட்டுல இருக்க வியாபாரிகளையும் இணைச்சு செயல்படணும். இதுக்கு கவனம் சிதறாம உழைக்கணும். ஆனா பெண்களுக்கு தான் அதான் ரொம்ப கஷ்டமாச்சே. இன்னைக்கு சரியா சமைச்சோமா, கேஸ அணைச்சோமா, வீட்டை பூட்டினோமா, கணவருக்கு சாப்பாடு பிடிச்சதா, பிள்ளைங்க டெஸ்ட் எப்படி எழுதினாங்கன்னு பல டென்ஷன். இதுல எங்க முழு கவனம் செலுத்துறது? ஆனா கொஞ்சம் தைரியமும் சமரசம் இல்லாத உழைப்பும் இருந்தா நிச்சயமா இதுல நிலைக்க முடியுங்க. விடாமுயற்சிக்கு நம்ம எல்லாருக்குமே எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. ஆனா நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யாராவது ஏதாவது புதுசா பண்றேன்னு சொன்னா போதும், உடனே அவங்கள வித்தியாசமா பாப்போம். அதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு யோசிப்போமே தவிர நல்லது என்னன்னு சிந்திக்க மாட்டோம். பல கேள்விகள் நம்ம மனசுல முளைச்சிடும். ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குறேன்னு சொன்ன உடனே அவங்க கணவர் ஸ்ரீதேவிய ஒரு மாதிரியே பார்த்தாராம். ஆனா ஸ்ரீதேவியோட தீவிரம் புரிஞ்சுக்கிட்டு அனுமதிச்சாரு. முதல்ல ரொம்பவே எளிமையா தொடங்கினாங்க. லெதர், சில்க் ரெண்டையும் ஆஸ்திரேலியா, கத்தார், டென்மார்க் மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பினாங்க. பிசினஸ் ரொம்பவே நல்லா போச்சு. கொஞ்ச நாள்ல இத பத்தி சில செய்திகள் வெளிவந்ததுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் ஸ்ரீதேவியை தேடி வர ஆரம்பிச்சாங்க. பல பெண்கள் இந்த துறைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இத கத்துக்கணும்னு ஸ்ரீதேவி கிட்ட வந்தாங்க. இத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஸ்ரீதேவியும் முடிவு பண்ணாங்க. அதனால அவங்கள தேடி வந்து கேக்குறவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலயும் ஒரு பக்கம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஸ்ரீதேவி. கொஞ்ச நாள்ல இவங்க கிட்ட இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்ட பெண்கள் அவங்க வாழ்க்கையில முன்னேறத பார்த்துட்டு பிருந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்னு ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. ஆங்கிலமும் இணைய அறிவும் இருந்தாலே ஏற்றுமதியின் மூலம் இந்த உலகத்தையே வெல்ல முடியுங்க. இவங்க அளித்த பயிற்சி ரொம்ப சுலபமாவும் அந்த வேலைக்கு ரொம்ப பொருத்தமாவும் இருந்தது. இவங்க இன்ஸ்டிடியூட்ல படிச்ச நிறைய பெண்களுக்கு அதுக்கான களத்தை அமைச்சு கொடுக்கற வாய்ப்பும் கிடைச்சது. பல பெண்களுக்கு நல்ல வேலை, கை நிறைய சம்பாத்தியம்னு வாழ்க்கையில தான் சொந்த கால நிக்க இந்த பயிற்சி ரொம்பவே உதவியா இருந்தது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தைரியமூட்டவும் வழிகாட்டவும் ஏற்பாடுகள் குறைவாதாங்க இருக்கு. அரசு தரப்புல அதுக்கான வாய்ப்புகளும் திட்டங்களும் இருந்தாலும் அது முழுமையா எல்லாரையும் போய் சேரதில்ல. பெண்களும் இந்த சூழ்நிலையில பொருளாதார சக்தியா மாற வேண்டிய தேவை இருக்கு. ஒரு நடுத்தர குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா கணவன் வேலைக்கு போவாரு, மனைவி வீட்டை கவனிச்சுக்குவாங்க, ஒரு குழந்தையோ இல்ல 2 குழந்தையோ படிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
மாசமானா வீட்டு வாடகை, மளிகை செலவு, கரண்ட் பில்லுன்னு மாசம் முழுக்க செலவு வந்துகிட்டே இருக்கும். இந்த நிலைமையில ஒருத்தருடைய வருமானம் பத்துறதில்ல. அதனால பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இங்க ஆண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிற மரியாதை பெண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிறது இல்ல. அமைப்பு சாரா தொழில்கள்ல 2 பேரும் ஒரே மாதிரியான உடல் உழைப்பு கொடுத்தாலும் ஆண்களுக்கு அதிக சம்பளமும் பெண்களுக்கு குறைவான சம்பளமும் கொடுக்கிற நிலைமைதான் இருக்கு. தகவல் தொழில்நுட்பம், அதாங்க இந்த சாஃப்ட்வேர் ஜாப்னு சொல்றமே, அதுல மட்டும் நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த மாதிரியான பெண்கள் உழைப்ப கம்மியா எடை போடுறத மாத்தணும்னா பெண்கள் சுய தொழில் முனைவோரா மாறணுங்கிறாங்க நம்ம ஸ்ரீதேவி. ஒருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சாதானே இப்படி 10 பேருக்கு வேலை கொடுக்கிற முதலாளியானா இப்ப இருக்க நிலைமை மாறிடும்ல. அது மட்டும்தான் மாற்றத்துக்கும் ஏற்றத்துக்கும் இருக்க ஒரே வழின்னு சொல்றாங்க ஸ்ரீதேவி. இந்த எண்ணத்தை வளரும் இளம் பருவத்துல இருந்தே பெண்களுக்கு சொல்லணும்னு கல்லூரிகள்ல இலக்கா வச்சு போய் பேச தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. பெண்கள் தொழில் முனைவோரா ஆகணும்னா அதுக்கு என்னென்ன தகுதிகளை வளர்த்துக்கணும், இந்த பரந்த உலகத்துல என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு, எது மாதிரியான தடைகள் எல்லாம் கடக்க வேண்டி இருக்குன்னு அவங்களோட சொந்த அனுபவங்களை முன் வச்சு மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுறாங்க. ஸ்ரீதேவி இந்த மாதிரி பல விதங்கள்ல தனக்கு தெரிஞ்சதை எல்லாம் மத்த பெண்களுக்கு சொல்லி தராங்க. இவங்க மூலியமா பல பெண்கள் இந்த உலகத்துல சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லி தரது மூலமா நம்மளும் வளர முடியுது, மத்தவங்களும் வளர முடியுது. அமெரிக்க உள்துறை சார்பா வருஷத்துக்கு ஒரு முறை தெற்காசிய பகுதிகளுக்காக கல்வி பரிமாற்ற திட்டம் ஒண்ணு செயல்படுத்தப்படுதுங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த பகுதிகள்ல இருந்து 40 வயசுக்கு கீழே இருக்கிற இளம் தொழில் முனைவோர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகளை தேர்வு செஞ்சு அங்குள்ள பல்கலைக்கழகங்கள் மூலமா உலகளாவிய நடைமுறை கல்வியை பயிற்றுவிக்கிறதா இந்த திட்டம். தென்னிந்தியாவில இருந்து அந்த பயிற்சிக்கு ஸ்ரீதேவியை தேர்வு செஞ்சாங்க. அது வேறு விதமான உலகத்தையும் வாழ்க்கை முறையும் ஸ்ரீதேவிக்கு அறிமுகப்படுத்துச்சு. இந்த பயிற்சி மொத்தம் 35 நாள் நடந்துதான். பாதி நாட்கள் வகுப்பறை பயிற்சியாவும் அதுக்கு பிறகு கள பயிற்சியாவும் கொடுக்கறாங்க. அமெரிக்காவோட மேற்கு பகுதியில இருக்கிற நெவோடா மாகாணத்துல ரீனோ பூர்வ குடிமக்கள்னு மத்தியில வேலை செஞ்சாங்க ஸ்ரீதேவி. அமெரிக்க அரசாங்கம் அந்த பூர்வ குடிகளோட மேம்பாட்டுக்கு நிறைய தொழில் பயிற்சிகளை வழங்குது. அத ஆய்வு செய்யற பணிதான் ஸ்ரீதேவிக்கு கொடுத்தாங்க. உண்மையாவே வியப்பும் வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துச்சு ஸ்ரீதேவிக்கு. நம்ம நாட்டுல பார்த்தோம்னா பூர்வக்குடி மேம்பாட்டுங்கிற பேர்ல நாம அவங்க மரபையும் பாரம்பரியத்தையும் சிதைக்கிற வேலையத்தான் செய்யறோம். அவங்க முன்னேறணும்னு நினைக்கிற நம்மளுடைய எண்ணம் ரொம்பவே நல்லதுங்க. ஆனா அவங்க பாரம்பரியத்தை கண்டுக்காம நம்ம அவங்கள முன்னேற்ற பாக்குறோம், அதுதான் தப்பு. ஆனா அமெரிக்கால அந்த மக்களோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சிதைக்காம அவங்க வாழற பகுதியில கிடைக்கிற பொருட்களை வச்சு தொழில்களை செய்ய பயிற்சி கொடுக்கறாங்களாம். பயிற்சி கொடுக்கறதோட அவங்க விலகிறது இல்ல, அவங்க உற்பத்தி செஞ்ச பொருட்களை நாடு முழுக்க சந்தைப்படுத்துறாங்களாம். அதனால அந்த பூர்வக்குடி மக்களுக்கு கௌரவமான வாழ்க்கை கிடைக்குது. இந்த மாதிரி மிகச்சிறந்த அனுபவங்களோட அமெரிக்காவில இருந்து வந்தாங்க நம்ம ஸ்ரீதேவி. நம்ம தமிழ்நாட்டுல கூட எவ்வளவோ கிராமிய தொழில்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு மண்பாண்ட தொழில எடுத்துக்கலாம். உன்னதமான கலை தொழில். பயிற்சியும் பாரம்பரியமும் இல்லாத யாருமே அந்த தொழிலை செய்ய முடியாது. ஆனா அவ்வளவு திறமை வாய்ந்த அந்த கலைஞர்கள் இன்னைக்கு அடையாளம் இல்லாம இருக்காங்க. ஏன், இன்னும் சிலர் அந்த தொழிலையே விட்டுட்டாங்க. சில முற்போக்கு கலைஞர்கள் தொழிலை வித்தியாசப்படுத்தி அதே களிமண்ணுல சிலைகளையும் வடிவங்களையும் செஞ்சு உலகம் முழுக்க அனுப்புறாங்க. ஓரடி இருக்கிற சிற்பம் 10,000 விலைக்கு போகுதுங்க. ஆனா இது ஏன் எல்லாருக்கும் சாத்தியமாகிறது இல்ல? இதுல சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்கு. சமூகம் அந்த கலைஞர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். அரசாங்கம் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். தொழில் திறனை ஊக்குவிக்கணும். புத்தாக்க பயிற்சிகளை தரணும். தமிழகத்துல உள்ள கிராமிய தொழில்களை பத்தி தீவிரமான ஆராய்ச்சியில இறங்கினாங்க ஸ்ரீதேவி. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே அவங்களால முடிஞ்ச எல்லா பொருட்களையும் ஏற்றுமதி செய்யறாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டதால அமெரிக்காவோட கல்வி மற்றும் கலாச்சாரத்துறை நடத்துற ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ல சேரக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீதேவிக்கு கிடைச்சது. தெற்காசியாவில 30 மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதுல நம்ம ஸ்ரீதேவியும் ஒருத்தர். அந்த கோர்ஸ் முடிவுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுல நம்ம ஸ்ரீதேவி கிராமப்புற பெண்களோட ஆரோக்கிய விழிப்புணர்வு பத்தி ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. குறிப்பா மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் பத்தி எல்லாம் எந்த அளவு விழிப்புணர்வு இருக்குன்னு பார்த்தாங்களாம். ஊர் ஊரா போய் பெண்களை சந்திச்சாங்களாம். அதிர்ச்சியான அனுபவங்கள் தான் கிடைச்சது. 90% பெண்களுக்கு அடிப்படை சுகாதார புரிதல் கூட இல்லையாங்க.
நிறைய பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை ஒரு விஷயமாவே கருதல. பெரும்பாலான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்னு ஒரு நோய் இருக்கிறதே தெரியல. மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் அறிகுறியும் நகரப்புறங்கள்ல மார்பக புற்றுநோய் அறிகுறியும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அவங்களையெல்லாம் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புற வேலையில இறங்கினாங்க நம்ம ஸ்ரீதேவி. இந்த மாதிரி பல கிராமங்கள்ல போய் விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக ஊர் ஊரா சுத்தமும் ஆரம்பிச்சாங்க. காசியாபாத்ல இருக்கிற சிபிஐ ட்ரைனிங் அகாடமில மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் ட்ரெயினியா இருக்காங்க. நெருக்கடி சூழல்ல மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், எத்திக்கல் மாரல் வேல்யூன்னு பல விஷயங்களை பத்தி பேசுறாங்களாம் நம்ம ஸ்ரீதேவி. இன்னொரு பக்கம் நண்பர்களோட சேர்ந்து மதுரைய மெடிக்கல் டூரிசம் சென்டரா மாத்துறதுக்கான வேலைகளையும் தீவிரமா செஞ்சுட்டு இருக்காங்க ஸ்ரீதேவி. இத்தனை வேலைகளுக்கு நடுவுலயும் ஸ்ரீதேவிக்கு குடும்பம் தாங்க பிரதானம். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையில இருந்தும் தவறுதில்ல, எல்லாத்தையும் சரிசமமா நிர்வகிக்க கத்துக்கிட்டாங்க. என்ன நேயர்களே, நம்மள பல பேர் சாதிக்கணும்னு வெறியா இருந்தாலும் நிர்வாக திறமை இல்லாததால சில விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கு. குறிப்பா பெண்கள் நிர்வாக திறமை வளர்த்துக்கிட்டே ஆகணும். அப்பதான் குடும்பத்துக்காக நம்ம லட்சியத்தை விட்டு கொடுக்காம இருக்க முடியும். ஸ்ரீதேவி கண்ணனோட இந்த வாழ்க்கை பயணம் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கும்னு நம்புறேன். குறிப்பா பல திருமணமான பெண்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு உங்களுக்குன்னு இருக்க லட்சியத்தை அடைய தீவிரமா உழைப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு சாகுபடியை அதிகரிக்கும் வழிமுறைகள் பற்றி பார்ப்போம். பயறு வகைகளை எளிதாக பயிரிட துணை பயிராக, வரப்பு பயிராக, ஊடு பயிராக, கலப்பு பயிராக ஊன்றலாம். எடுத்துக்காட்டுக்கு, முதலாவது உளுந்து விதையை நெல், மணிலா, பருத்தி, கரும்பு, வாழை வயல்களில்
வரப்பிலே விதையை ஊன்றலாம். வாய்க்கால் மேட்டில் அல்லது பாத்திகளை சுற்றிலும் ஊன்றலாம். இவ்வாறு உளுந்தை ஊன்றும் பொழுது ஒரு செடியில் 80 முதல் 150 காய்கள் வரும். ஒரு காயில் 7 முதல் 9 மணிகள் வரும். ஒரு விதை 70 நாளில் சராசரியாக 700 முதல் 1000 விதைகளாகிறது. இவ்வாறு உளுந்தை வரப்புகளில் பயிரிடும் பொழுது களையின்றி பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மற்றும் வேர் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். அடுத்ததாக கேழ்வரகு, சோளம் ஆகியவற்றை மரவள்ளியில் கலப்பு பயிராக, பல தோட்டங்களில் ஊடு பயிராக, மா, தென்னை, கொய்யா தோப்புகளில் துணை பயிராக ஊன்றலாம் மற்றும் மொச்சையை வேலியோரம் ஊன்றலாம் அல்லது மாடி தோட்டத்தில் காராமணியை ஊன்றலாம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு வகை பயிர்களுக்கு டிஏபி கரைசல் தெளிக்கும் முறை மற்றும் அதன் பலன் பற்றி பார்ப்போம். இலைவழி உரம் அளிப்பதற்கு 4 கிலோ டிஏபி உரத்தை 20 லிட்டர் நீரில் கலந்து ஒரு நாள் ஊற வைத்த பின்பு தெளிந்த நீரை துணியால் வடிகட்டி அதுடன் 180 லிட்டர் நீரை ஊற்றி நன்கு கலந்த பின்னர் மாலை வேளையில் செடிகளின் மீது நன்கு படுமாறு தெளிக்க வேண்டும். அல்லது 2 கிலோ பயறு ஒன்றரை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து 30 மற்றும் 40ஆம் நாள் மாலை வேளையில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக பயறு வகைகளில் பூக்கள் உதிர்வை தடுக்க 50% பூக்கும் பருவத்தில் ஒரு ஏக்கருக்கு 40 மில்லி பிளானோஃபிக்ஸ் என்ற வளர்ச்சி ஊக்கியை 180 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். டிஏபி மற்றும் பயறு ஒண்டர் இலைவழி ஊட்டச்சத்து அளிப்பதன் பயன்கள் பற்றி பார்ப்போம். பயிர் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுகிறது, பூக்கள் உதிர்வை தடுக்கிறது, அதிக காய் பிடிக்க உதவுகிறது, காய்களின் எடை அதிகரிக்கிறது மற்றும் 2 மடங்கு மகசூலுக்கு வழிவகுக்கிறது. இச்செய்தி சுற்றிலும் இருக்கும் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி.
வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில நம்ம நிறைய வல்லுநர்கள் கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட நல்ல உணவு அமைப்பை சேர்ந்த இணை நிறுவனர் மற்றும் இயக்குனர் திரு ஏ.கே. ரவிசங்கர் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு உங்களை விஐடி சமுதாய வானொலி சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம். இந்த நல்ல உணவு அமைப்பை பற்றி நீங்கள் குறிப்பு தாங்க சார். இந்த நல்ல உணவு அப்படின்ற இந்த அமைப்பு வந்து நல்லக்கீரை அப்படின்ற ஒரு அமைப்புலேருந்து தான் வந்தது. ஆக்சுவலி நல்லக்கீரை அப்படின்ற ஒரு அமைப்புலேருந்து தான் வந்தது. ஸோ நல்லக்கீரையில் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நிறைய விவசாயிகளை சந்தித்து அவங்களோட ப்ராப்ளம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், அவங்களுக்கு சந்தைப்படுத்தல் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு நிறைய சிறு சிறு விவசாயிகளை சந்தித்தோம். அவங்களோட பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறதுல தான் பெரிய பிரச்சனை இருக்குது. அதையும் தாண்டி வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி மூலமாக என்னென்ன மாதிரியான ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருந்தோம். அதோட முடிவாக நாங்கள் என்ன நினச்சோன்னா, சந்தைப்படுத்துறதுல தான் அவங்களுக்கு உடனடி தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நாங்கள் இந்த மாதிரி கோயம்பேடு இந்த மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட்டில் போயிட்டு 2-3 நாள் அங்கே உட்காந்து அங்கே எப்படி வந்து ஒரு விவசாய பொருளுக்கு வந்து விலை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. ஏன் தக்காளி ஒரு நாளைக்கு 2 ரூபாய்க்கு 1 கிலோ கிடைக்குது, ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்குது, அது எப்படி கிடைக்குது அப்படின்ற பக்கத்துக்காக நிறைய இந்த மாதிரி கோயம்பேடு மார்க்கெட் மாதிரியான இடங்களுக்கு சென்று அங்கே ஸ்டே பண்ணி நாங்கள் அதை படித்தோம், என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். அதோட தொடர்ச்சியாக வந்து இயற்கை இந்த விவசாயிகள் வந்து நேரடியாகவே வந்து அவங்க பொருட்களை வந்து சந்தைப்படுத்தாங்கன்னா, நுகர்வோர் சந்தைப்படுத்தாங்கன்னா அவங்களுக்கான பொருளை வந்து அவங்க வந்து விலை நிர்ணயம் செய்ய முடியும். அது இல்லாமல் ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இது நாங்கள் வந்து ஒரு மாடலாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நல்ல கீரை அப்படின்ற ஒரு அமைப்பு உருவானது. ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் சொல்கிறதே வந்து நீங்கள் மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அப்போ கொடுக்கும்போதே சொல்லுவாங்க நீங்கள் இந்த கீரை சாப்பிடுங்க, இந்த காய்கறி சாப்பிடுங்க, இந்த பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பழக்கம் வந்து இப்போ கிடையாது. ஆக்சுவலி இந்த டாக்டர்கிட்டையும் கிடையாது. ஏன்னா யாருமே டயட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்மளோட உணவு முறையில் வந்து நம்ம ரொம்பவே புறக்கணிக்கப்பட்ட ஒரு உணவு என்னென்னா இந்த காய்கறிகள். அதையும் தாண்டி ரொம்ப அதிகமாக புறக்கணிக்கப்பட்டது வந்து கீரைகள். இந்த கீரைகள் வந்து நம்மக்கிட்ட வந்து எக்கச்சக்கமான நாட்டு கீரை வகைகள் நம்மக்கிட்ட இருந்தது. ஒரு நோய்க்குமே ஒரு மருந்து கீரை வடிவத்தில் இருந்தது, நம்மளோட முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து இந்த பசுமை புரட்சியின் காரணமாகவும் மற்ற இந்த பிரிட்டிஷ்காரங்கள்லேருந்து அவங்க இங்கேருந்து போனதுலேருந்து எக்கச்சக்கமான நம்மளோட விதைகளும் திருடப்பட்டிருக்குது. நிறைய இப்போ நம்ம மார்க்கெட்டில் போனோம்னா ஒரு 4-5 கீரை தான், சிறுகீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, இந்த மாதிரி ஒரு 4-5 கீரை தான் கிடைக்கும். ஆனால் நம்மகிட்ட 50க்கும் 60க்கும் 100க்கும் மேற்பட்ட கீரை வகைகள் நம்மகிட்ட இருந்தது. ஆக்சுவலி ஒரு கீரைக்கும் ஒரு மருத்துவ குணங்கள் இருந்தது. ஆனால் இதை பற்றி நாங்கள் நிறைய ஊர்களுக்கு, நிறைய மாநிலங்களுக்கு போய் அங்கே இருக்கிற சின்ன சின்ன விவசாயிகளை சந்தித்து அவங்க நிறைய இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருந்து விடுபட்டு போன கீரை வகைகளை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதை வந்து நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து நிறைய இந்த மாதிரி கல்லிலக்கின்னு ஒரு கீரை இருக்குது. அந்த கல்லிலக்கின்றது கீரை அந்த என்ன பண்ணுவோன்னா, கிட்னி ஸ்டோன், அந்த சிறுநீரக கல்லை வந்து கரைக்குது. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் எந்த விதமான ஆய்வகமும் இல்லாமல் ஒரு கீரையோட பேரை கல்லிலக்கின்னு வச்சுருக்காங்க. அந்த ஞானம் நம்மக்கிட்ட இருந்திருக்கு. அந்த மாதிரி எக்கச்சக்கமான கீரை வகைகள் இருக்குது. அப்போது அதையெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு 50 வகையான கீரைகள் நல்ல கீரை அப்படின்ற ஒரு அமைப்பில் பண்ணோம். அதோட தொடர்ச்சியாக வந்து கீரையும் தாண்டி அடுத்த லெவலில் நம்ம வந்து சிறுதானியங்கள் இந்த மாதிரி மற்ற விஷயங்களை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து நல்ல உணவு அப்படின்ற அமைப்பு ஏற்படுத்தும். இந்த நல்ல உணவில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, இந்த மாதிரி இயற்கை விவசாயம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு அங்கே இருக்கிற இயற்கை விவசாயிகளை ஒருங்கிணைச்சி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்கள ஒருங்கிணைச்சியும் அவங்களுக்கான சந்தைப்படுத்துதலை உதவி பண்ணிகிட்ருக்கோம். நல்லா சொன்னீங்க சார். இது மாதிரி வந்து இயற்கை விவசாயம் பற்றி சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல உணவு இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது. நம்மளுடைய பாரம்பரியமான உணவுகள்லேருந்து கூட நம்ம மாறிட்டோம் நிறைய விஷயங்களில். அதே மாதிரி இன்றைக்கி வந்து திருப்பியும் ஒரு பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு நிறைய பேர் வந்து வந்துட்டுருக்குறாங்க. இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க பேசிகிட்டு இருக்கும்போது. இந்த இயற்கை விவசாயத்துக்கு நாங்கள் வந்து பயிற்சிகள்லாம் கூட தரோம் அப்படின்ற மாதிரி. இந்த இயற்கை விவசாயம் எப்படி செய்யலாம், அதை பற்றி சொல்லுங்கள். இயற்கை விவசாயம் இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள், அது இல்லாமல் ஒரு சில இந்த மாதிரி டிவிக்களோட அவங்களோட இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியோட ஹெல்ப்லானால இந்த இயற்கை விவசாயத்தை பற்றிய இந்த இயற்கை உணவு, இயற்கை விவசாயத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி வந்து இப்போது பரவலாக கடந்த 5-10 வருஷமாக நல்லாவே பரவலாக வந்துட்டுருக்கு. நிறைய இளைஞர்கள் வந்து அவங்கள நிறைய பேர் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம், பார்த்துருக்கலாம். நிறைய ஐடி ஜாபில் இருந்து மற்ற ஜாபில் இருந்து குவிட் பண்ணிவிட்டு விவசாயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்வத்தில் வராங்க.
நிறைய பேரோட எங்களுக்கான உந்துதல் வந்து நாங்கள் நம்மாழ்வார்கிட்ட இருந்து தான் இந்த உந்துதல் எங்களுக்கு வந்தது ஆக்சுவலி. அந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்றது தெரியாத போது அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து அவங்கள வந்து மற்ற பண்ணைகளுக்கும் எடுத்துச்சு அவங்க என்னென்ன மாதிரியான மாடலெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்க்க வச்சு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டி அவங்கள வந்து சுயமாக வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். இயற்கை விவசாயம் செய்வதற்கு நீங்கள் வந்து உதவி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக வராங்க, வந்துட்டு இந்த இயற்கை விவசாயத்தில் அவங்க எப்படி வந்து லாபகரமாக பண்ணணும், சந்தைப்படுத்துதல், இது மாதிரி நிறையா அவங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இயற்கை விவசாய பயிற்சி நீங்களும் அளிக்கிறதா வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த இயற்கை விவசாய பயிற்சி எந்த நாட்களில் சார் நீங்கள் வந்து தரீங்க? நீங்கள் அதை பற்றின ஒரு குறிப்பு தாங்க சார். 2 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து 2 நாள் இல்லை 3 நாள் பயிற்சி பெற்ற நாங்கள் கொடுப்போம். முக்கியமாக எங்களோட பண்ணை வந்து திண்டிவனம் பக்கத்தில் ஆவணிப்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. 30 ஏக்கர் பண்ணை ஆக்சுவலி. அந்த பண்ணையில் நாங்கள் வந்து இயற்கை விவசாய பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து சென்னையில் மட்டும் திண்டிவனத்தில் மட்டும் பண்ணால் இங்கே இருக்கிற மக்கள் மட்டும்தான் பயன்பெற முடியும். அதனால் வந்து நாங்கள் இது வரைக்கும் ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற மக்களை வந்து ஒருங்கிணைச்சிருக்கோம் இந்த விவசாயத்தில் மட்டும். அதையும் தாண்டி மற்ற சமூக பணிகளில் வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்டையும் ஒருங்கிணைச்சு வச்சுருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டீம் வச்சுருக்கோம். அதனால் வந்து இப்போ மதுரை போனால் அங்கே வந்து ஒரு ஃபார்ம், அங்கே வந்து நல்ல பெஸ்ட்டு ஃபார்ம் என்னவோ அந்த ஃபார்மை சூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸை கூப்பிட்டு வந்து அங்கே இருக்கிற விவசாயிகள் மூலமாக வந்து பயிற்சி பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து ஏரியா கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, அந்த மாதிரி இந்த சென்னை, இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திண்டிவனத்தில் நாங்கள் ரெகுலராக பயிற்சி கொடுத்துருக்கோம். இயற்கை விவசாய பயிற்சிகள் நீங்கள் தந்துட்டு இருக்கிறீங்க சார். இந்த பயிற்சிகளில் எந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் சொன்னீங்க ஊருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து பயிற்சி தந்துட்டு இருக்கோம். ஊருக்கு தகுந்த மாதிரி இல்லை, ஒரே பயிற்சி அது பல்வேறு இடங்களில் தந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ பல்வேறு இடங்களில் ஒரு ஊர்களில் ஒரு விதமான சாகுபடிகள் வச்சுருப்பாங்க. வெள்ளூர் அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் வறட்சியான ஒரு ஊர், இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி என்ன வகையான பயிர்கள் இங்கே சாகுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஊரில் அந்த தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சில பொருட்கள் வந்து விவசாயம் செய்வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க மதுரை சைடு, அங்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். மதுரை சைடில் எங்களோட நெட்வொர்க்கில் இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து சிறுதானியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் காய்கறி, அதையும் தாண்டி ஒரு சிலர் இந்த மாதிரி நெல் மாதிரியான சாதாரண பயிர், அதாவது ரொம்பவும் அதிகமாக மகசூல் ரொம்ப அதிகமாக விவசாயம் பண்ண பொருட்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா சொன்னீங்க சார். இப்போ சிறுதானியங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இந்த சிறுதானியங்களோட பயன்பாடு இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. வீட்டில் எல்லாருமே வந்து சிறுதானியங்கள் உணவுப் பொருட்களை கண்டிப்பாக சேர்த்துட்டே இருந்தாங்க. சோளக்களி செஞ்சாங்க, அதுக்கப்புறம் நிறையா இந்த எள்ளு உருண்டை, இது மாதிரி எல்லாமே சிறுதானியங்கள் பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்படியே மறந்துட்டோம் அந்த விஷயங்கள் எல்லாமே. இந்த சிறுதானியங்களை நீங்கள் ஊக்குவிக்கிற மாதிரி உணவு திருவிழா இதெல்லாம் கூட வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. என்ன மாதிரியான உணவு திருவிழா நீங்கள் பண்ணுறீங்க? இப்போது சென்னை மாதிரியான இடங்களில் வந்து மற்ற அமைப்புகளோடு சேர்ந்து பெரிய லெவலில் ஒரு 1,00,000 பேர் வர வரைக்கும் அந்த மாதிரி அமைப்புகளும் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 100 பேர் 200 பேர் ஒரு சின்ன ஒரு ஏரியா எடுத்து KK நகர், டி நகர், இல்லை கோடம்பாக்கம், இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியா எடுத்து அந்த ஏரியாவில் ஒரு 100 பேர் வரைக்கும் வர மாதிரியான ஒரு உணவு திருவிழா. அந்த திருவிழாவில் வந்து உணவு பற்றி பேசும், உணவோட கலப்படங்கள் என்னென்ன மாதிரி கலப்படங்கள் இருக்குது, ஏன் வந்து இயற்கை விவசாயத்துக்கு போகணும், அவங்க இயற்கை விவசாயத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, ஏன் நம்மளுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நம்மளுக்கு ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கும் நம்ம உணவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவுக்கும் என்னென்ன ஒரு தானியங்கள் சிறுதானியங்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குது, அதில் வந்து எப்படி அதை பயன்படுத்தணும், எப்படி அதை வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லி விளக்கிட்டு அதோட தொடர்ச்சியாக வந்து இந்த விருந்து மாதிரி ஒரு சிறுதானிய விருந்து மாதிரி கொடுப்போம். என்னென்ன அந்த விருந்தில் என்னென்ன மாதிரியான உணவுகள் நீங்கள் பரிமாறுறீங்க? நீங்கள் சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற விருந்து மாதிரி தான். ஒரு ஸ்வீட் இருக்கும், ஒரு காரம் இருக்கும், சாம்பார், தயிர், ரசம், அப்பளம், இந்த மாதிரியான பொருட்கள். பட் ஆனால் இதெல்லாமே சிறுதானியங்கள் இல்லை பாரம்பரியமான அரிசி வகைகளை கொண்டு ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும். நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற அதே ஐட்டம் தான், பட் இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருளை செஞ்சுருப்போம். சார், பாரம்பரிய அரிசி நீங்கள் நிறைய பேர் வந்து மறந்துட்டோம். அந்த ஒரு விஷயங்கள் கூட சத்தான உணவு நம்ம எடுத்துக்கணும், நல்ல உணவு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன வகையான அரிசி நம்ம பயன்படுத்தலாம் சார்? இப்போது சுகருக்கெல்லாம் கூட வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய அரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க. கருப்பு கவுனி அரிசி சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய அரிசிகள் இருக்கும். அதை பற்றின ஒரு குறிப்பு நீங்கள் சொல்லுங்கள் சார். நம்மளுடைய தரவுகள் படி 2,00,000க்கும் மேற்பட்ட வெரைட்டி பாரம்பரிய அரிசி வகைகள் நம்மக்கிட்ட இருந்திருக்கு. இப்போ பசுமை புரட்சியின் காரணமாகவும் அதுக்கு முன்னாடியும் பிரிட்டிஷ் காலத்திலையும் நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள் இங்கேருந்து திருடப்பட்டு இருக்கிறது, இல்லை மறக்கடிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்குமே வந்து ஒரிசா
ஒரிசா மாதிரியான மாநிலங்கள் வந்து பூரி ஜெகநாதர் கோயிலில் வந்து 365 நாளும் 365 விதமான பாரம்பரிய அரிசியை கொண்டு தான் அவங்க வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க, பொங்கல் கொடுக்குறாங்க. அது இன்றைக்கும் வந்து நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். அப்போது நம்மக்கிட்ட இவ்வளோ அரிசி வகைகள் இருந்தது. கல்யாணம் ஆனா அதுக்கு ஒரு அரிசி, மகப்பேர் இருந்தால் அதுக்கு ஒரு அரிசி, பால் ஊற்ற தாயாக இருந்தால் அதுக்கு ஒரு அரிசி, சக்கரை வியாதி இருந்தால் அதுக்கு ஒரு அரிசி, ரொம்ப அதிகமாக வெள்ளம் இருந்தால் அதுக்கு ஒரு அரிசி, தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு அரிசி. இந்த மாதிரி வந்து பல்வேறு பருவநிலைகளுக்கும் பல்வேறு நோய்களுக்கும் பல்வேறு உடல் பிணிகளுக்கும் ஏற்றாற் போல் நிறைய அரிசி, பாரம்பரிய அரிசிகள் நம்மக்கிட்ட இருந்தது. ஆனால் அதை பற்றிய அறிவு, அதை பற்றிய ஒரு தொகுப்பு வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கிறது. கடந்த பல வருடங்களாக நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் இந்த மாதிரியான ஒரு சில தலைவர்களுடைய முயற்சியால் வந்து அதை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி அதிகமாக வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கல்யாணமாக போகிறவங்களுக்கு நம்ம மாப்பிள்ளை சம்பா கொடுப்போம். அதோட பேர்லேயே மாப்பிள்ளை சம்பா வச்சதுக்கு காரணமே வந்து கல்யாணமாக ஆண் மகனுக்கு வந்து இந்த அரிசியை கொடுக்கறது மூலமாக வந்து நிறைய சத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதே மாதிரி இந்த சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி, யானை கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அரிசி. ஏன்னா இதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம பாலிஷ் பண்ண அரிசியில் வந்து 100க்கு 80-90 வரைக்கும் கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கும். அதாவது நம்ம சாப்பிட்ற அரிசி, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சர்க்கரை வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்மளோட ரத்தத்தில் கலக்குது அப்படின்ற அந்த அளவு தான் கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ரெகுலராக சாப்பிட்ற இந்த பாலிஷ் பண்ண அரிசியில் வந்து 80-100% வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த பாரம்பரிய அரிசிகளில் மினிமம் 40-60% வரைக்கும் தான் இருக்குது. ஸோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதால சர்க்கரை வியாதிகளோ இல்லை மற்ற வாழ்வியல் சம்மந்தமான வியாதிகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பாரம்பரிய அரிசியில் ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு மருத்துவ குணம், அதுக்கான ஒரு சிறப்பு வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கான சரியான ஒரு தொகுப்பு வந்து நம்மக்கிட்ட இப்போது கடந்த ஒரு 4-5 வருஷமாக நம்ம அதை முயற்சி பண்ணி தொகுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இப்போ இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு சந்தேகங்கள் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம எப்படி இயற்கை விவசாயம் பண்ணணும், இந்த இயற்கை விவசாயத்தில் நிறைய மகசூல் நம்மளால் ஈட்ட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இயற்கை விவசாயத்தில் கண்டிப்பாக வந்து மகசூல் அதிகரிக்க முடியும். ஆனால் வந்து அந்த இயற்கை விவசாயத்துக்கு அந்த பண்ணையை வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ நாளாக அந்த பண்ணையில் நம்ம வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதோட மண்ணோட தன்மை எப்படி இருக்குது, அந்த மண்ணில் எந்த அளவுக்கு உயிர் சத்து இருக்குது, அதில் மண்ணில் மண்புழு இருக்கா, மற்ற உயிரினங்கள், பாக்டீரியா மாதிரியான நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், இந்த மாதிரி உயிரினங்கள் எவ்வளோ இருக்குது, இதை பொறுத்து தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஒன்றுமே யூஸ் பண்ணாத ஒரு 20 வருஷமாக ஒன்றுமே பயன்படுத்தாத ஒரு நிலத்தை நம்ம எடுத்து பண்ணும்போது வந்து கிராஜுவலாக தான் போக தான் அதோட மகசூல் அதிகமாகுமே தவிர ஒரே வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ எக்கச்சக்கமான மகசூல் வரும் அப்படின்றது வந்து நம்ம அது எதிர்பார்க்கறது வந்து முட்டாள்தனம். அந்த மாதிரியான ஒரு லேண்ட், அந்த மாதிரியான ஒரு நிலம் வந்து பக்குவப்படுறதுக்கும் அது வந்து உயிர் சத்து பெறறதுக்கும் ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் வரைக்கும் அதோட மண்ணோட தன்மையை பொறுத்தும் தண்ணியோட தன்மையை பொறுத்தும் பருவநிலைகளை பொறுத்தும் 5 வருஷங்கள் to 10 வருஷங்கள் வரைக்கும் எடுக்கலாம். இப்போ இயற்கை விவசாயம் செய்கிறவங்க இதுக்கான உரமாக என்ன தரலாம் சார்? என்ன போட்டால் வந்து மண் நல்லா வளமாகும், அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக நம்ம வந்து இப்போ பரிசீலிக்கிறது வந்து மண்ணுடைய உயிர்ச்சத்து அதிகரிக்கணும்னா இந்த மாதிரி பஞ்சகவ்யா மாதிரியான விஷயங்கள் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் கிளைசீடியா இந்த மாதிரியான ஒரு சில செடிகளையும் நம்ம அதாவது நைட்ரஜன் தரக்கூடிய செடிகளையும் நம்ம வந்து அங்கேயே வந்து விளைவிச்சு அதையே வந்து கட் பண்ணி திரும்ப நிலத்துக்கு வந்து உரமாக போடுற மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து வீட்டிலே வந்து விவசாயம் செய்ய முடியாதவங்க, அதில் ஆர்வம் இருக்கும், ஆனால் வந்து அது வந்து செய்ய முடியாதவங்க வீட்டிலே கூட வந்து மாடி தோட்டங்கள் அமைத்து வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு உண்டான காய்கறிகளை அவங்களே பயிரிடுறாங்க. மாடி தோட்டத்துக்கெல்லாம் கூட வந்து நாங்கள் பயிற்சி தரோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. மாடி தோட்டத்துக்கு எது மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் தரீங்க, எந்த நாட்களில் தரீங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள். மாடி தோட்டத்துக்கும் மாதத்துக்கு ஒரு நாள் பயிற்சி கொடுக்குறோம். அந்த ஒரு நாள் பயிற்சி வந்து அதாவது நாங்கள் ஒரு நெட்வொர்க் மாதிரி சென்னையில் வச்சுருக்கோம். ஸோ அந்த நெட்வொர்க்கில் வந்து நிறைய பேரோட மாடி தோட்டங்கள் நாங்கள் ரெகுலராக விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து எங்களுக்குன்னு ஒரு ட்ரெயினர் எங்களுக்காக ஒரு வாலண்டியர் இருக்கார். ஸோ அவர் மூலமாக வந்து ஒரு ஏரியாவிலையும் ஒரு வீட்டை சூஸ் பண்ணி அந்த வீட்டில் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 10-15 பேரை நாங்கள் ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுப்போம். அதில் வந்து அவங்க பே பண்ணி ₹100 to ₹200 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 1 day ஒர்க் ஷாப் அதை வந்து அவங்க பே பண்ணி அந்த 1 day ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி அவங்களுக்கு அப்போ அதுதான் புதுசாக இருக்கும். ஏன்னா அவங்க மேபி அதை மாடி தோட்டம் பற்றி அவங்க படிச்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், பட் ஆனால் அவங்க பார்த்துருக்கிறதுக்கான சான்ஸ் மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அதாவது நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா பண்ண ஒரு மாடி தோட்டம் முழுவதுமாக வந்து ஒரு சிறப்பான அளவில் இயங்கக்கூடிய ஒரு மாடித்தோட்டம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாடித்தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி வீட்டு தோட்டத்தில் வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை எப்படி பண்ண முடியும், என்னென்ன மாதிரியான பூச்சிகள், என்னென்ன மாதிரி காய்கறிகளுக்கு வரும், என்னென்ன மாதிரி காய்கறிகள் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறோம். அதோட தொடர்ச்சியாக வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட மாடியில் வந்து இந்த மாதிரியான முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. சென்னையில் நிறைய இடங்களில் வந்து நெல் தவிர கரும்பு கூட மாடி தோட்டத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. சார், இன்றைக்கி நிறைய விவசாயிகளுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூச்சிகள்.
இதோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது பயிர்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. இதனால் விளைச்சலும் ரொம்ப பாதிக்கப்படுது. இந்த பூச்சிக்கொல்லி இது வந்து இயற்கையாக வந்து நம்ம ஒரு பூச்சிக்கொல்லி நம்ம பயன்படுத்தணும்னா என்ன மாதிரியான பூச்சிக்கொல்லி பயன்படுத்தலாம்? பூச்சி அப்படின்னாலே கெட்டது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது நம்மளோட விவசாயிகளில். ஏன்னா என்ன இப்போ பார்த்தீங்கன்னா உர மருந்து தான் சொல்லுவாங்க. அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அதோட பேர் பெஸ்டிசைட்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் அப்படின்றது அது வந்து ஒரு உயிரி, சைடு அப்படின்றது கொலை இல்லை சாகிறது. அப்போது அது தமிழை நாங்கள் நேராக நம்ம மொழிபெயர்க்கும் போது அது எப்படி இருக்கணும்னா உயிரியை கொல்றது, உயிர்கொல்லி அப்படின்னு தான் இருக்கணும். ஆனால் நம்ம அதை எப்படி நம்ம அதை தமிழ் படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் உர மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். பயிர் மருந்து அந்த மாதிரி, உர மருந்து மாதிரி. அப்படி என்னென்னா மருந்துனா நல்லது செய்கிறது தான் மருந்து. அப்போ இந்த மருந்து போட்டால் வந்து அந்த பூச்சி வந்து கொண்டுடும், பயிர் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அது. உர மருந்து இல்லை மருந்து போடுறது அப்படின்னு சொல்கிறது. அதோட பேர் வந்து பூச்சிக்கொல்லி அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து பூச்சி அப்படின்னாலே கெட்டதா அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சியும் இருக்குது, கெட்டது செய்யக்கூடிய பூச்சியும் இருக்குது. ஸோ ஒரு பூச்சி வந்து இன்னொரு பூச்சிக்கு வந்து சாப்பாடாக உணவாக இருக்குது. இது வந்து ஒரு உணவு சங்கிலி. அந்த உணவு சங்கிலியில் எல்லா உயிரினங்களும் எல்லா பூச்சிகளும் இது தேவைப்படுது. ஆனால் பசுமை புரட்சி இல்லை அந்த நவீன விவசாயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பூச்சியை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே மருந்து கண்டுபிடிச்சி எல்லா பூச்சியுமே விரட்டிடுறாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே நடக்கக்கூடிய அந்த இயற்கையான அந்த உணவு சங்கிலி வந்து அறுபட்டு இருக்குது. அது மூலமாக வந்து அந்த தாவரத்துக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து குறையுது. நல்ல கீரை, நல்ல உணவு, நல்ல சோறு அமைப்பின் மூலமாக நிறைய பயிற்சிகள் நீங்கள் தந்துட்டுருக்கிறதா வந்து சொன்னீங்க. யாருக்காவது அந்த பயிற்சி வேணும், எங்களுக்கு வந்து இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய அட்ரஸ் மற்றும் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சார். நல்ல உணவு வந்து www.nallaunavu.com அப்படின்ற இணையதளம் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக்கில் www.facebook.com/நல்ல அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அதையும் தாண்டி 9840526816 அப்படின்ற எண்ணில் வந்து வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டிங் லிஸ்ட்டும் இதில் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இது மூலமாக வந்து நுகர்வோர்களையும் விவசாயிகளையும் நாங்கள் ஒருங்கிணைச்சிட்ருக்கோம். அந்த நம்பரை நான் திரும்பவும் சொல்கிறேன், 9840526816. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இந்த மாதிரி இந்த இயற்கை விவசாயம் சார்ந்த நிறையா பயிற்சிகள் நீங்கள் தந்துட்டுருக்கீங்க. அது மேலும் சிறக்கணுன்றது எங்களுடைய விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். எங்களுடைய நேர்காணலுக்கு வந்ததுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த விஐடி பண்பலைக்கு வந்து மிக்க நன்றி. இன்றைக்கி வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் நல்ல உணவு அமைப்பை சார்ந்த இணை நிறுவனர் திரு ஏ.கே. ரவிசங்கர் அவர்கள் நம்மகிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைகிறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடைகிறது இல்லை. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்லை.
நிறைவு கொள்வது இல்ல. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்ல. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதை போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you.
treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். செல்வம் என்றாலே பணம் தான்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க மட்டுமா? பொதுவாக எல்லாருமே அப்படிதான் நினைப்போம் இல்லையா? கொஞ்சம் ஆழமா நினைப்பவங்க பொன் வெள்ளி சொத்து இவை எல்லாத்தையும் செல்வம்னு சொல்வாங்க. ஒரு வகையில பணம் சொத்து இவற்றை செல்வம்னு சொல்றது பொருத்தமானதுதான். இவற்றை உடையவர்கள் தம் வாழ்க்கைக்கு வேண்டியவற்றை வேண்டும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. செல்வம் உடையவர்கள் நல்லவர்களாக இருப்பின் பிறருக்கு கொடுக்கலாம். பிறருக்கு வரும் துன்பங்களை தீர்க்கலாம். அவர்களையும் மகிழ்ச்சியுடன் வாழ செய்யலாம். அரசியல்களை செய்யலாம். அதன் மூலம் புகழ் பெறலாம். இதே செல்வம் தீயவர்களிடமிருந்தால் என்ன செய்யும்? அதனால் எத்தனையோ அழிவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் இந்த செல்வமானது நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். செல்வம் சென்று விடக்கூடியது. அதனாலேயே இதற்கு செல்வம் என்று நம் முன்னோர்கள் பெயரிட்டு உள்ளனர் போலும். கவிஞர் ஒருவர் உருண்டு ஓடிடும் பணம் காசு எனும் உருவமான பொருளே என்று பாடியதன் கருத்து மிகவும் பொருத்தமானதே. செல்வத்தின் பயன் ஈதலே. செல்வத்தை அடையும் பயன் என்ன? பரியவருக்கு கொடுப்பதே. அப்படி செய்வதில் ஓர் இன்பம் உண்டு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன பையன் கடவுளை பார்க்க வீட்டிலிருந்து கிளம்பினான். அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்குமே என்று தின்பண்டங்களையும் மதிய உணவையும் பையில் வைத்து கொண்டான். காலையில் இருந்து நடக்க ஆரம்பித்தவன் சிறிது ஓய்வு எடுக்கலாம் என்று அருகிலுள்ள பூங்காவிற்குள் நுழைந்தான். அங்கு வயதான பெண்மணி ஒருவர் புறாக்கள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே இருந்தார். நடந்து வந்த களைப்பில் தாகம் எடுக்கவே தண்ணீர் பாட்டிலை திறந்து தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தான். அந்த பாட்டி அவனையே பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை பாட்டிக்கு தாகமாக இருக்குமோ என்று எண்ணி தண்ணீர் பாட்டிலை நீட்டினான். பாட்டியும் அவனை பார்த்து அழகாக புன்னகைத்துவிட்டு தண்ணீரை வாங்கி குடித்தார். அந்த சிறுவன் இதுவரை அவ்வளவு அழகான புன்னகையை பார்த்ததில்லை. அதனால் திரும்பவும் அவர்கள் புன்னகையை பார்க்க தான் கொண்டு வந்த உணவை பிரித்து கொடுத்தான். அந்த பாட்டியும் மீண்டும் அவனை பார்க்க புன்னகைத்துவிட்டு அவன் கொடுத்த உணவை சாப்பிட ஆரம்பித்தார். 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அடிக்கடி ஒருவரை பார்த்து ஒருவர் புன்னகைத்துக் கொண்டே இருந்தனர். நேரம் ஆக ஆக அம்மா ஞாபகம் வந்தது சிறுவனுக்கு. அதனால் எழுந்து வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம் நடந்தவன் சட்டென திரும்பி குடுகுடுவென்று ஓடி சென்று பாட்டியை கட்டி அணைத்துக் கொண்டான். பாட்டி அவன் செயலை பார்த்ததுமே மிகவும் பிரகாசமாக சிரித்தார். சிறுவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவன் மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பதை பார்த்த அவன் அம்மா என்ன நடந்தது என்று கேட்டார். நான் மதியம் கடவுளுடன் சாப்பிட்டேன் என்றான். கடவுளின் புன்னகை மாதிரி நான் இதுவரை எங்கும் பார்த்ததில்லை என்றான். கடவுளை வேறெங்கும் தேடாதீர். அறிமுகம் இல்லாதவர்களிடம் ஒரு சின்ன புன்னகை, சின்ன உதவி செய்து பாருங்கள். சர்க்கரையை சுவைத்து பழகியவர்களுக்குத்தான் அதன் இன்பச் சுவை தெரியும். அதை பற்றி அறியாதவர்கள், அதை சுவைத்தறியாதவன் அதன் சுவையை அறிவானா? அவ்வாறே பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து அதனால் பெறும் இன்பத்தை அறியாதவர்களாக நம்மில் பல பேர் இருக்கின்றோம். இதையே வள்ளுவர் செல்வம் அழியும் தன்மையுடையது என்கிறார். நீங்கள் கேட்கலாம், செல்வமே நமக்கு வேண்டாமா என்று. கண்டிப்பாக வேண்டும். செல்வம் இல்லாவிடில் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறாது. செல்வம் உலக வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. செல்வம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் செல்வமே வாழ்க்கையன்று. அதனால் செல்வத்தை தேடுவதும் அதை சேர்த்து வைப்பதுமே வாழ்க்கை என இருக்கக்கூடாது. செல்வத்தை பெற்று வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க்கையை வாழ்வது என்றால் தன் பசியை தனித்துக் கொள்வது, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது மட்டுமே ஆகாது. அதனாலேயே வள்ளுவர் போன்ற பெரியோர்கள் பொருட்செல்வம் மட்டும் குறிப்பிடாமல் வேறு பல செல்வங்களை பற்றியும் கூறியுள்ளனர். வாழ்க்கையை வாழ விரும்புபவன் பொருள் செல்வத்தை மட்டும் பெற்றவனாக இருத்தல் மட்டும் போதாது, வேறு பல செல்வங்களையும் உடையவனாக இருக்க வேண்டும். செல்வத்தை பொருள், உடைமை, ஆக்கம் என்று பல சொற்களால் குறிப்பிடுகின்றார். வாழ்க்கைக்கு வேண்டிய செல்வங்கள் 13 என்று சொல்லலாம். பொருள், கல்வி, கேள்வி, அடக்கம், அருள், அறிவு, அன்பு, ஆழ்வினை அதாவது முயற்சி, ஊக்கம், ஒழுக்கம், நான் அதாவது நாணம், பண்பு, பொறுமை.
இ13 செல்வங்களும் வாழ்க்கைக்கு தேவையானவை ஆகும். இவை அனைத்தையும் உடையவனே வாழ்க்கை வாழ்பவன் ஆவான். வாழ்க்கை என்றால் அதற்கு பொருள் மட்டும் போதாது. இ13 செல்வங்களும் சேர்ந்ததே செல்வங்களாகும். இதையே வள்ளுவர் ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் என்கிறார். இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் தான் பயனுடையவனாக இருப்பதே வாழ்க்கை. தன்னால் ஆன சிறு செயல்களை செய்து பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். செல்வத்தை தேடுவதும் அதை காப்பதையுமே கடமையாக கொள்ளக்கூடாது. பிறருக்கு பயன்படுவதே உண்மையான செல்வமாக கருத வேண்டும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VIT பண்பலை 90.8. VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மருத்துவர் பல நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் அளித்துட்டு இருக்காங்க. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்கு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சதீஷ் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நேயர்களே, என்னுடைய பேர் டாக்டர் சதீஷ். நான் MD ஜெனரல் மெடிசன், அதாவது பொது மருத்துவம் படித்துட்டு கொசப்பேட்டையில் கீதா நர்சிங் ஹோமில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். சரி சார், இப்போ ஆஸ்துமா இதை பற்றிய ஒரு விரிவாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆஸ்துமா நோய் எப்படி வரும், அதை பற்றி கொஞ்சம் குறிப்புகள். ஆஸ்மா என்பது ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய். நுரையீரலில் மூச்சு குழாய் தற்காலிகமாக சுருங்கும் போது ஆஸ்மா நோய் வருகிறது. தற்காலிகமாக என்றால் காலையில் நேரத்தில் கொஞ்சம் 50% பிளாக் இருக்கலாம், நைட்டில் 70% பிளாக் இருக்கலாம், ஒரு நாள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஒரு நாள் மூச்சு வீசிங், அதாவது ஆஸ்மானுடைய முக்கிய வெளிப்பாடு என்னன்னாக்கா இருமல், வீசிங் என்னும் சத்தம். மூச்சு விடும்போது உள்ள கோயின்ற சத்தம் வருது. சில பேர் பூனை கத்துற மாதிரி சத்தம் வருது, நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க பூனை கத்துற மாதிரி சத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சத்தம், மூச்சு வாங்கல், எங்கன்னா வேலையில் செய்யும்போது இல்லை குழந்தைங்க விளையாடும் போது மூச்சு வாங்கல், இதுதான் இதோடைய மெயின் சிம்டம்ஸ். நைட்டில் சில பேருக்கு காற்று சில்லுன்னு ஆகும்போது, டெம்பரேச்சர் கம்மியாகும்போது இருமல், வீசிங் வர்றது தான் இதோடைய வெளிப்பாடு. ஸோ மூச்சு குழாய் தற்காலிகமாக சுருங்குவது தான் ஆஸ்மா. அது நிரந்தரமாக சுருங்கும் போது அது வேற வியாதி, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அது முழுவதுமாக வேற வியாதி. இது பார்த்தீங்கன்னாக்கா முக்கால்வாசி பேருக்கு ஆஸ்மா ஆரம்பிப்பது குழந்தைகளில் தான். 15-16 வயசுக்கு முன்னாடியே ரொம்ப பேருக்கு ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு மட்டும்தான் ஆஸ்மா வயதான பிறகு ஆரம்பிக்கிறது. இவங்களுக்கு இந்த மாதிரி வயதான பிறகு ஆரம்பிக்கும் போது வேறு ஏதாவது நோய் இருக்கிறதா என்று சந்தேகப்பட வேண்டும். ஏன்னா ஆஸ்மான ஆரம்பிக்கணும்னா சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடணும். வயதானவங்களுக்கு 40 வயசு 45 வயது இருக்கவர் ஆஸ்மா மாதிரி பீசிங்கோடு மூச்சு வாங்கலோட வருவாருனாக்கா கார்டியாக் ஆஸ்மான்னு ஒன்று இருக்குது, அது இருக்கான்னு சந்தேகப்பட வேண்டியிருக்கும். கார்டியாக் ஆஸ்மான்றது என்னன்னாக்கா இருதய சம்பந்தப்பட்ட நோயால் அதே வீசிங் சிம்டம்ஸு குழந்தைங்களுக்கு வர மாதிரி, இல்லைன்னா ஆஸ்மா சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மாதிரி மூச்சு, இருமல், மாடி ஏறினா மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி இருந்தால் கார்டியாக் ஆஸ்மான்னு சொல்கிறது. கார்டியாக் ஆஸ்மான்றது முற்றிலும் வேறு விதமான கொடிய நோய். அது உயிருக்கு ஆபத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஆஸ்மான்ற குழந்தைங்களுக்கு வர நோய் அதே எக்ஸ்டெண்ட் ஆகும்போது பெரியவங்களுக்கும் வர நோய் குணப்படுத்த முடியாது. ஆனால் முழுதுமாக கட்டுப்படுத்தி சுத்தமாக வராத மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப மருந்துங்க இருக்குது. சரி டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரும். இந்த பெரியவங்க வர்ற ஆஸ்துமாக்கும் இந்த குழந்தைகளுக்கு வர ஆஸ்துமாக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ குழந்தைங்களுக்கு வர்றது நான் சொன்ன மாதிரி நுரையீரல் ப்ராப்ளத்தினால வரப்போகிறது. இது நுரையீரலை மட்டும்தான் பாதிச்சிருக்குது, வேற எந்த உறுப்புக்கும் பாதிப்பு இருக்காது. இப்போ பெரியவங்களுக்கு வரும்போது சிகரெட், பீடி இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, இல்லை போலீஸ்காரங்க இந்த மாதிரி ரோட்டில் ரொம்ப நாள் பொல்யூஷன் இருக்கிற இடத்துல இன்ஹேல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, இல்லை சில கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செஞ்சு அந்த கெமிக்கல் நுரையீரலுக்குள்ளே போகும்போது இதனால் ஆஸ்மா வரலாம். இது முற்றிலும் வேறு விதமான நோய். இந்த பொல்யூஷனால் வர்றது ரொம்ப பேருக்கு என்ன ஆகும்னாக்கா நுரையீரல் நிரந்தரமாக அந்த மூச்சு குழாய்கள் சுருங்கத்துக்கு ஆரம்பிச்சிடும். இது ஆஸ்மா மாதிரி ரெஸ்பான்ஸ் ஆகாது. போக போக நுரையீரல் மூச்சு குழாய் சுருங்கினே போய் ஒரு ஸ்டேஜில் ஆபத்து கொடுக்கும். இது மெயினாக ஸ்மோக்கர்ஸில் பார்க்குறோம்.
ஸோ ஸ்மோக்கிங் நிப்பாட்டினா இது ரொம்ப பேருக்கு அப்படியே நின்று போயிடும். ரெண்டாவது முக்கியமானது வந்து முதல்ல சொன்ன மாதிரி கார்டியாக் ஆஸ்மான்னு சொல்கிறது. பிபி இருக்கவங்களுக்கு, இருதயத்தில் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை மாரடைப்பு வந்தவங்களுக்கு இருதயம் பலகீனத்தினால நடக்கும்போதோ வேலை செய்யும் போதோ இதே மூச்சு மூட்டல், இருமல் ப்ளஸ் அந்த வீசிங் சத்தம் வரும். இது வந்து இருதயத்துக்காக வைத்தியம் பண்ண வேண்டும் தவிர நுரையீரலுக்காக வைத்தியம் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது வந்து கார்டியாக் ஆஸ்மா. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்மோக்கர்ஸு, இந்த மாதிரி பொல்யூட்டட் ஏரியாஸில் இருக்கிறதுனால நுரையீரல் மூச்சு குழாய் நிரந்தர சுருக்கம் வரவங்களுக்கு அதுக்கு வேறு விதமான வைத்தியம் இருக்கிறது. இதுதான் முக்கியமாக அடல்ட்ஸில் வர ஆஸ்மா தவிர ஆஸ்மா போல இருக்கிற நோய்ங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்குள்ள வித்தியாசம்னு சொன்னீங்க. பெரியவங்களுக்கு வந்து இப்போ பொல்யூஷன்ல இருக்கனாலயோ ஏதாவது இண்டஸ்ட்ரியில அந்த விஷயத்துக்கா, அப்போ குழந்தைகளுக்கு எந்த ஸ்டேஜில் வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன? சில பேர் பிறக்கும் போதே வந்து அவங்களுக்கு ஆஸ்துமா வர்றதுக்கான காரணங்கள் இருக்கும். என்ன காரணம் டாக்டர் குழந்தைகளுக்கு? இப்போ ஆஸ்மான்னு பார்த்தீங்கன்னா எந்த நோய், எந்த கிரானிக் நோயாக இருந்தாலும் சரி, நான்பட இருக்கிற நோய்ங்க, சக்கரை வியாதியாக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், இல்லை கொழுப்பாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்மாவாக இருக்கட்டும், 2 ஃபேக்டர் எப்போவுமே இருக்கும். ஒன்று வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ன்றது. ஜெனட்டிக் ஃபேக்டர்ன்ற போது பிறக்கும் போதே உங்களுக்கு அந்த டெண்டன்சி இருக்கிறது. ஸோ இப்போ ஆஸ்மா இருக்கிற வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த டெண்டன்சி உடம்பில் இருக்கிறது. வெளியில் என்விரான்மெண்ட் ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்கும் போது, அதிகமாக நம்மளுக்கு பாதிக்கும் போது அது வெளிப்பாடு வரும். அப்பா அம்மாவுக்கு பிபி இருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு சக்கரை இருக்கலாம். அப்படின்னா 100% பசங்களுக்கோ பிபி சக்கரை வரணுமானா கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த டெண்டன்சி இருக்குது. என்விரான்மெண்ட், அவங்க நல்ல உடற்பயிற்சி பண்ணி நல்ல சத்தான உணவு சாப்பிட்டுட்டு, நான் வெஜிடேரியன் கம்மியாக சாப்பிட்டுட்டு, காய்கறிங்க ஃப்ரூட்ஸுங்க ஜாஸ்தியாக சாப்பிடும் போது இந்த பிபி சக்கரை வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டு தான் பொறுத்து தான் ஒருத்தருக்கு நோய் வரப்போகிறது இல்லையா. ஈவன் ஜெனட்டிக்காக ப்ரீடிஸ்போஸ்டாக இருந்தாலும், உங்கள் தலையெழுத்தில் வரணும்னு இருந்திருந்தாலும் அதை வரதை தடுக்கிறது வந்து என்விரான்மெண்ட். ஸோ குழந்தைங்களில் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன் இருக்கும்போது இந்த நெடி, அதாவது புகை, இந்த சாம்பிராணி புகை, இல்லைனா டஸ்ட்டு, இல்லைனாக்கா தூசி பண்ணும்போது இருக்கிற தூசிங்க, இல்லை மண்ணில் இருக்க டஸ்ட்டு பறக்கும்போது இந்த டெண்டன்சி இருக்கவங்களுக்கு அந்த வீசிங்கை ப்ரிசிப்டேட் பண்ணும், அந்த மூச்சை ப்ரிசிப்டேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ப்ரிசிப்டேட் பண்ணும்போது, இல்லை இன்ஃபெக்ஷன் ஏதாவது சளி எலி பிடிக்கும் போது அந்த வீசிங் வந்துடும். அப்பொழுது நம்மளிடம் வீசிங்கோடு வந்து பார்ப்பார்கள். சரி டாக்டர், இப்போ வந்து ஒருத்தவருக்கு வந்து ஆஸ்துமா நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோய் இருக்கிறவர் கூட வந்து நம்ம பழகுனா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது தொற்று நோயே இல்லை வந்து அது ஒரு பரம்பரை வியாதி மாதிரியா? 100% இது தொற்று நோய் கிடையாது. பக்கத்தில் கூட இருக்கிறதுனாலையோ இல்லை ஹஸ்பண்டுக்கு இருக்கிறதுனால ஒய்ஃபுக்கு வரணுமோ 100% ஆஸ்மானால வராது. பட் இப்போ அதே மாதிரி நான் சொன்னேன், பெரியவங்களுக்கு மூச்சு வரது, வீசிங் வரது ஸ்மோக்கிங்னால வர முடியும். இப்போ இன்டைரக்டாக ஒருத்தர் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஸ்மோக் பண்ணியிருந்தாருன்னா அதே நோய் 40 வயசில் வர வேண்டிய நோய் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கூட வரலாம். இந்த கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்றது குழந்தைக்கு வரலாம், ஒய்ஃபுக்கு வரலாம். அவங்க ஸ்மோக் பண்ணாக்கட்டி கூட இன்டைரக்டாக ஸ்மோக் பண்ணுறதுனால பாசிவ் ஸ்மோக்கிங்னால வரலாம். ஆனால் இது ஆஸ்மான்றது 100% தொற்று நோய் அல்ல. ஓகே டாக்டர், இப்போ வந்து நிறைய ஃபுட் ஐட்டம், இப்போ வந்து சுகர் வந்துட்டா சில உணவுகளை நம்ம தவிர்க்க சொல்கிற மாதிரி, ஆஸ்துமாக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சில காய்கறிகள் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இந்த பழங்களோ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது கட்டுப்பாடுகள் ஏதாவது இருக்கா? சிம்பிளாக சொன்னால் கிடையாது. அதாவது ஆஸ்மா நல்ல கண்ட்ரோலில் வைத்து கொண்டிருக்கும் போது, அதுக்கான மருந்துகள் கரெக்டாக யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தா நார்மல் லைஃபாக இருக்கலாம். ஐஸ் தண்ணி குளிக்கலாம், சில பேர் ஐஸ் கிரீம் சாப்பிடலாமா, இல்லைனாக்கா மண்ணில் விளையாடலாமா, ஐஸ் தண்ணியில் குளிக்கலாமான்னு கேட்குறாங்க. எது வேணாலும் பண்ணலாம். நார்மலாக இருக்கிறவங்க மாதிரி எல்லா வித பழங்களும், காய்கறியும், ஆக்டிவிட்டீஸும் எல்லாமே நார்மலாக இருக்கலாம். அது மருந்து சரியான கண்ட்ரோல் இல்லாத போது இது எல்லாமே வந்து இன்னும் அதிகப்படுத்தி விடும். ஸோ சிம்பிள் ஆன்சர் வந்து எந்தவித பத்தியமும் கிடையாது. சரி டாக்டர், இப்போ வந்து ஒரு ஆஸ்மா பேஷண்ட் இருக்காருன்னா அவர் இந்த பனி காலத்தில், இந்த மாதிரி மார்கழி மாதம் அந்த மாதிரி சமயங்களில் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ வெளியில் போகும்போது தலையில் எதாவது மஃப்ளர் போட்டு போங்க, இல்லை தலையில் துணி சுற்றிட்டு போங்க, அந்த மாதிரி சமயங்களில் வந்து அவங்க எப்படி ப்ரிகாஷனாக இருக்கணுமா? அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆஸ்மாவுக்கு கரெக்டான கட்டுப்பாடுக்கான மருந்து சாப்பிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சுத்தமாக எது பண்ணாலும் வராது. மற்றவங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி சாதாரணமான வைரஸ், இந்த ரெஸ்பிரேட்டரி சின்சேட்டல் வைரஸ்ன்னு சொல்லுவது சாதாரண காமன் கோல்டு வந்து வரலாம் தவிர பனிக்காலத்திலோ இல்லைனா சில்லுன்னு காற்று படுறதுனாலோ வீசிங் வராது. சப்போஸ் கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லை இவருக்கு வீசிங் இல்லைன்ட்டு இவர் மருந்து கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சிருந்தாருனாக்கா அந்த மாதிரி நேரத்தில் சில்லுன்னு காற்று போகும்போது அது வந்து இந்த மூச்சு குழாயை சுருக்கி வீசிங்கை ப்ரிசிப்டேட் பண்ணலாம். ஸோ நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கும்போது எந்தவித ஸ்பெசிஃபிக் ப்ரிகாஷன்ஸும் தேவையில்லை. இவர் மற்றவங்கள மாதிரி நார்மலாகவே இருக்கலாம். குழந்தைங்களும் நல்லா விளையாடலாம், மண்ணில் விளையாடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், கூல்ட்ரிங்க் சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம். எந்தவித பத்தியமும் இல்லாமல் எல்லாமே பண்ணலாம். சரி டாக்டர், நீங்கள் குழந்தைகளை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயம், எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து அது வந்து தொற்று நோய் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு இருக்கும்போது வந்து அந்த
குழந்தை கூட விளையாடக்கூடிய பசங்க வந்து ஃபீல் பண்ணலாமா இந்த மாதிரி ஐயோ அவனுக்கு வந்து ஆஸ்துமா இருக்குது நம்மளுக்கும் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை குழந்தையா இருக்காங்க அந்த மாதிரி பயங்கள் இருக்கா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆஸ்மான்றது முதல்ல சொன்ன மாதிரி நிச்சயமாக தொற்று நோய் அல்ல. இப்போ இருமல் ரொம்ப நாளாக இருக்குதுனாக்கா அது ஆஸ்மான்னு கண்டுபிடிக்காம இல்லை வேற ஏதாவது வியாதி இருக்கான்னு கண்டுபிடிக்காம நம்ம ஆஸ்மான்னு நினச்சி நிற்கக்கூடாது. இப்போ டிபி இருக்கிறது, டிபிக்கு வந்து அதோடைய மெயின் சிம்டம் பார்த்தீங்கன்னாக்கா இருமல் தான். ஒரு மாதம் 1.5 மாதம் இருமல் இருந்துனே இருக்கும். நம்ம ஆஸ்மா ஏற்கனவே இருக்கிற ஆஸ்மா தான் தொந்தரவு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம். இப்போ ஆஸ்மா மாதிரி நம்ம நினச்சின்னு டிபியை விட்டுட்டோம்னாக்கா அது மற்றவங்களுக்கு பரவலாம், ஆனால் ஆஸ்மா வந்து பரவாது. சரி டாக்டர், இப்போ வந்து ஒரு பெரியவருக்கோ குழந்தைகளுக்கோ வந்து ஆஸ்மா இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து ஏசி ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதில் படுக்கலாமா, அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை அந்த குளிரையே தவிர்த்துருவாங்க, ஐயோ எனக்கு ஆஸ்துமா இருக்குது அதனால் வந்து நான் தவிர்த்துறேன், இங்கே படுக்க மாட்டேன், இது எனக்கு ஒத்துக்காது, அந்த மாதிரி அவங்களே ஒரு அலர்ஜிக் ஃபீல் பண்ணிப்பாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஆஸ்மா வந்து அதான் நார்மலாகவே இருக்கலாம். மெயினாக வந்து ஏசி யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னாக்கா அந்த ஃபில்டரை வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணாகாட்டி இந்த ஃபில்டரில் இருக்கும் டஸ்ட் வந்து திருப்பியும் ரீசர்க்குலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டஸ்ட் வந்து ஃபில்டர் சரியாக க்ளீன் பண்ணாத போது அந்த டஸ்ட் நம்ம முகத்தில் அடிக்கும் போது சாதாரணமாக இருக்கவங்களுக்கும் இருமலும் வீசிங்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, தவிர ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு ஒன்றும் நடக்காது. ஆஸ்மா பேஷண்ட்ஸும் ஃப்ரிட்ஜ் தண்ணி சாப்பிடலாம், ஏசி இருக்கிற இடத்துல படுக்கலாம், எந்தவித பத்தியமும் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இருக்கலாம். இதில் ஏதாவது டைப்ஸ் ஆஃப் ஆஸ்துமா இருக்கா டாக்டர்? ஏதாவது பெரியவங்களுக்கு வர்றதோ குழந்தைகள் வேற ஏதாவது டைப்ஸ் ஆஃப் ஆஸ்துமா ஏதாவது இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது? அதாவது மெயினாக வந்து முதல்ல பிரிச்சிருந்தது வந்து இன்ட்ரின்சிக் ஆஸ்மா எக்ஸ்ட்ரின்சிக் ஆஸ்மான்னு இருக்கிறது. இது வந்து மோர் ஆஃப் ஒரு சயின்டிஃபிக்காக வந்து பிரிக்கிறது தவிர ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான். இன்ட்ரின்சிக் ஆஸ்மான்றது எந்த காரணமும் இல்லாமல் ஆஸ்மா வராது. எக்ஸ்ட்ரின்சிக் ஆஸ்மான்றது வெளியில் ஏதாவது ஒரு போலன் டஸ்ட்டோ இல்லைனாக்கா டஸ்ட் மைட்ஸோ வீட்டில் இருக்க மைட்ஸ் இருக்கிறதுனால இல்லை பெட்ஸ் இருக்கிறதுனாலையோ அதில் இருக்க டஸ்ட்டுங்க வந்து நம்மளுக்கு அலர்ஜி ப்ரிசிப்டேட் பண்ணி வீசிங் ப்ரிசிப்டேட் பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரின்சிக் ஆஸ்மான்னு சொல்கிறது. பட் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் ஒன்று தான். முதல்ல வந்து அலர்ஜி டெஸ்ட் எல்லாம் பண்ணி என்னென்னதுக்கு அலர்ஜி, டஸ்ட்டுக்கு அலர்ஜி இருக்குது, காக்ரோச்சுக்கு அலர்ஜி இருக்குது, இந்த மாதிரி அலர்ஜி கண்டுபிடிச்சி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்துருந்தோம். பட் அதெல்லாம் வந்து நியர் இம்பாசிபிள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஸ்மாவை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாக்கா எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் நார்மலாக இருக்கலாம், அவங்களும் ஒரு நார்மலான லைஃப்பை வாழலாம். ஆமாம். சரி, இப்போ அந்த ஆஸ்துமா நோய் வந்து ஒரு கியூரபிளா நிரந்தர தீர்வு இந்த நோய்க்கு இருக்கா டாக்டர்? குணப்படுத்துறதுக்கு ஆஸ்மாக்கு வைத்தியம் கிடையாது. கண்ட்ரோல் பண்ணி சுத்தமாக வராத மாதிரி இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ சர்க்கரை வியாதியோ பிபியோ இருக்கிற மாதிரி அதை குணப்படுத்த முடியுமானா குணப்படுத்த முடியாது. ஆனால் ரொம்ப குழந்தைங்களுக்கு ஆஸ்மா வந்து குழந்தை வயசுல சின்ன வயசுல ஆரம்பிக்கும் போது வயது ஆக 15-16 வயசு ஆகும்போது உடம்புடைய எதிர்ப்பு சக்தி மாறும்போது அதுவா ஆஸ்மான்றது கம்மியாகி சுத்தமாக இல்லாத மாதிரி ஆயிடுறது. ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்க பெரியவங்க ஆகும்போது ஆஸ்மா திருப்பியும் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் முதல்ல சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட் வந்து பேடா இருக்கும்போது, இப்போ ஏற்கனவே ஆஸ்மா இருந்தவர் வந்து ஒரு டஸ்டியான ஏரியாவில் ஒர்க் பண்ணும்போது திருப்பி அந்த வீசிங் பிரிசிப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி டாக்டர், இப்போ இன்னொரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. இப்போ நார்மலாக வந்து டெம்பரேச்சர் நல்லா இருக்கிற பிளேஸில் இப்போ மலை பிரதேசத்தில் வாழ்வாங்க நிறைய பேர், மலை பிரதேசத்தில் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஆஸ்துமா நோய் வருவதற்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்கா, இல்லை ஏதாவது நார்மலாக இல்லை டெம்பரேச்சரில் இருக்கலாம் அப்படின்றவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கா, ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா? அதாவது மலை பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கூலாக இருக்கும் போது இந்த மூச்சு குழாய் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஸோ ஆஸ்மா டெண்டன்சி இருக்கவங்களுக்கு அங்கே இருக்கும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லாத போது ஆஸ்மா பிரிசிப்டேட் ஆகும். ஸோ அவர் வந்து இங்கே கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் அவருக்கு அந்த டெண்டன்சி இருக்கிற வரைக்கும் அந்த ஆஸ்மா எந்த காரணத்தினாலையும் பிரிசிப்டேட் ஆகலாம். ஆஸ்மானுடைய இன்சிடென்ஸ் அதாவது வர பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெளிப்பாடு வரது தான் ஒவ்வொரு ஏரியா பொறுத்தையும் வித்தியாசம் வரும். இதுக்காக அவர் மலை பிரதேசத்துலேருந்து கீழே வரணுமோ இல்லை வேற இடத்துக்கு மாறணுமோன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா அங்கே போனாலும் 100% கேரண்டி கிடையாது, அங்கேயும் வீசிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் நார்மலாக எங்கே வேணாலும் இருக்கலாம். சாதாரணமாக வந்து ஒருத்தவருக்கு சடனாக வந்து ஒரு வீசிங் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம் வரும்போது கூட இருக்கிறவர் எந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் விஷயங்களை வந்து முதல்ல செய்யணும்? அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யணும், எந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் அவங்க எடுத்துக்கணும் டாக்டர்? அதாவது ஆஸ்மா பேஷண்ட்ஸுங்களுக்கு திடீரென்றது மூச்சு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆஸ்மா நல்லா கண்ட்ரோலில் இருக்கவர் திடீர்னு ஒரு சளி பிடிக்குது, ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, இல்லைன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு அந்த சாம்பிராணி புகை இன்ஹேல் பண்ணுறாரு, திடீர்னு வீசிங் அதிகமாக பிரிசிப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸு கையில் வந்து ஒரு இன்ஹேலர் வச்சுருந்தா 100% ரிலீஃபை வந்து 2-3 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துட முடியும். இந்த இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோடைய மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி 30 60 30 60 வினாடிக்குள்ளே வந்துடும். ஸோ எங்கே இருந்தாலும் கையில் ஒரு இன்ஹேலர் வச்சுருந்தான்னாக்கா உடனடியாக ரிலீஃப் வந்துடும். சப்போஸ் அந்த மாதிரி இன்ஹேலர் இல்லை அப்படின்னா புகை இல்லாத
ஒரு ஓப்பன் ஏரியால நல்ல ஒரு வார்மா இருக்கிற இடத்துக்கு வெளியே வேற கூட்டுன்னு போகணும். மூச்சை வந்து மூக்கு வழியா வாய் வழியா விடாம மூச்சு வழியா கண்ட்ரோல் பண்ணி பிரீத் பண்ணாலே ரொம்ப பேருக்கு வீசிங் குறையத்துக்கு காமிச்சிரும். ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ள இவரால மூச்சு இன்னும் அந்த வீசிங் சத்தம் இருந்துனே இருக்குது, மூச்சு திணறாரு, இல்ல கையெல்லாம் ப்ளூ ஆகுது, இல்ல நாக்கெல்லாம் ப்ளூ ஆகுது, அதாவது சைனோசிஸ்ன்னு சொல்றது, இல்ல அவரால் ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட்டா பேச முடியல, ஒரு சென்டென்ஸ் பேசத்துக்குள்ள மூச்சு திருப்பி எடுக்க வேண்டியதா இருக்குது அப்படி என்றால், இல்ல மூச்சு ரெஸ்பிரேட்டரி ரேட்ன்றது 25க்கு மேல போனா இவருக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்தில் 108 கூப்பிட்டோ இல்ல பக்கத்தில் இருக்க கேஷுவாலிட்டிக்கோ கூட்டும் போனா நெபுலைஸ் பண்ணாங்கன்னா இந்த மருந்தை வந்து கேஸ் மூலமா மூக்கு வழியா வைக்கும் போது அதை சுவாசிச்சா உடனடியாக ரிலீஃப் வந்துடும். சரி டாக்டர், இப்போ வந்து சுகருக்கு வந்து இன்சுலின் ஒரு மருந்து இருக்குது, அதாவது அடிக்கடி அவங்க எடுத்துக்கிற மாதிரி. ஆஸ்துமா நோய்க்கு ஏதாவது வந்து தடுப்பூசிகள் இருக்காது, இந்த ஊசி எடுத்துக்கிட்டால் கொஞ்ச நாளைக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி ஏதாவது மைண்ட் செட், இந்த மாதிரி தடுப்பூசிகள் ஏதாவது இருக்கா? அதாவது ஆஸ்மாக்கு தடுக்கிறதுக்குன்னு எந்த ஊசியும் கிடையாது. ஆனால் ஆஸ்மாவில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 பேருக்கு ஆஸ்மா திடீர்னு அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 50% ஆஃப் த டைம், அதாவது 2 பேருக்கு வந்து ஒன்று வைரஸ் இன்ஃபெக்ஷன் இல்லை பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்னால தான் இந்த மாதிரி அதிகமாகிறது. நார்மலாக ஒரே சரியா இருக்கும்போது திடீர்னு மூச்சு அதிகமாகுது, வீசிங் அதிகமாகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாக்டீரியானால வர இன்ஃபெக்ஷனும் வைரஸ்னால வர இன்ஃபெக்ஷனும். இந்த 2 இன்ஃபெக்ஷனையும் கட்டுப்படுத்த தடுப்பூசிகள் இருக்குது. நியூமோகாக்கல் வேக்சின் ஒன்று போடுறோம், அது 23 விதமான பாக்டீரியாங்களை தடுத்துரும். ஸோ இந்த மாதிரி அந்த ஊசி போட்டாலே அது லைஃப்ல ஒன்ஸ் போட்டா போதும். அது போடும்போது அந்த 23 விதமான பாக்டீரியானால வர ஆஸ்மா அதிகமாகிறது தடுத்து விடலாம். அதே மாதிரி வருடத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ளூ வேக்சின்ஸ் எல்லாருக்கும் போட சொல்றோம். இப்போ அந்த பன்றி காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூ, இந்த பேர்ட் ஃப்ளூ இதெல்லாம் வரும்போது ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்கு உயிருக்கு ஆபத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப மூச்சு அதிகமாகி உயிருக்கு ஆபத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃப்ளூ வேக்சின் அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது, அது போட்டு கொண்டிருந்தால் இந்த ஆஸ்மா அதிகமாகிறத தடுக்க முடியும். ஸோ இந்த 2 ஊசியும் அந்த நியூமோகாக்கல் வேக்சின்றத வாழ்நாளில் ஒரு வாட்டியும் ஃப்ளூ வேக்சின் வருடமும் போடும்போது 50% அதிகமாகிறத தடுத்துட முடியும். இப்போ வருஷத்துக்கு 3-4 வாட்டி ஆஸ்மா அதிகமாக இருக்குதுனாக்கா இவங்க இந்த 2 தடுப்பூசியும் போட்டிருந்தாங்கன்னா 2 வாட்டியோட போயிடும். சரி டாக்டர், இன்னொரு சந்தேகம் இருக்குது. அதாவது இந்த பெட்ஸ் அனிமல், நாய் வளர்க்குறது, இல்லை பூனை, வீட்டில் பூனை வச்சுக்கிறது, இல்லை கிளியோ வேறு ஏதாவது பறவைகள் வளர்க்கும் போது வந்து அவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனைகள் வருவதற்கான அறிகுறிகள் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்டெரைல் என்விரான்மெண்ட், தண்ணி சுத்தமாக இருக்கிறது, ஏர் பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக ஆஸ்மா இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போ இந்தியாவிலேயே ரூரல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா டஸ்ட்டு ரொம்ப இருக்கும், அதாவது இந்த வைக்கோல், அனிமல்ஸு, மாடு, ஆடு இதெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்மா வரதே ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இதனால் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்ல வளர்ந்தா ஆஸ்மா அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆஸ்மா ஃபியூச்சர்ல வரதுக்கு அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நம்ம ஒரு ரூரல் என்விரான்மெண்ட்ல எல்லா விதமான அலர்ஜன்ஸுக்கும் எக்ஸ்போஸ் ஆயிருந்தா இந்த ஆஸ்மா வரது ஆக்சுவலா குறைவு. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ ஏற்கனவே ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு வீட்டில் பெட்ஸ் இருக்கும்போது அது சுத்தமாக பராமரிக்காட்டி, இப்போ நாய் நல்ல முடி இருக்கிற நாய், இப்போ பாமிரேனியன் அந்த மாதிரி இருக்கும்போது அதை நல்லா கோம் பண்ணி அதை முடி பறக்க விடாமல் இருக்கணும். இல்லைன்னா இதெல்லாம் வந்து பிரிசிப்டேட் பண்ணும், ஆஸ்மாவை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது இருக்கும்போதும் கண்ட்ரோல் மெடிசன்ஸ், இதை தடுக்கிற மெடிசன்ஸ் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இது பெட்ஸ் அனிமல் இருந்தாலும் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. சரி டாக்டர், இப்போ எந்த மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கணும்? எல்லா விதமான உணவுகளையும் எடுத்துக்கலான்னு சொன்னீங்க. ஏதாவது பர்டிகுலர் ஃபுட் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது, பிரச்சனை இல்லை அப்படின்ற ஏதாவது எடுத்துக்க தேவையில்லாத ஃபுட்டு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா பழங்கள், காய்கறிகள், எல்லா வித பழங்களும் காய்கறிகளும் சாப்பிடலாம். சில பேர் ஆரஞ்சு பழம் சாப்பிடக்கூடாது, எலுமிச்சம் பழம் சாப்பிடக்கூடாது, பச்சை வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, அது மாதிரி நினைக்கிறாங்க. அது கிடையாது. எல்லா விதமான பழங்களும் காய்கறிகளும் சாப்பிட்றது ஆஸ்மாவுக்கு நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ற பொருள்கள் இருக்குது. இது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதும் நோயினால வர பாதிப்பையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸுங்க சாப்பிட்றது நல்லது. நான் வெஜிடேரியன் ஜென்ரலாகவே சாப்பிட்றத கம்மி பண்ணணும். ஏன்னாக்கா நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஒபிசிட்டி காமன். ஒபிசிட்டி வந்து ஒன் ஆஃப் த ஒபிசிட்டி, அதாவது எடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து ஆஸ்மாக்கு ஒரு முக்கிய காரணம். இப்போ பார்த்தோம்னாக்கா ரொம்ப பேர் குண்டா இருக்கவங்களுக்கெல்லாம் மூச்சு கொஞ்சம் தூரம் நடந்தாலும் வீசிங்கோட ஆஸ்மா வருது. இது ஒபிசிட்டி வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்ட். ஸோ காய்கறிகளும் பழங்களும் ஜாஸ்தியாக சாப்பிட்றதும் நான் வெஜிடேரியனை கம்மி பண்ணி சாப்பிட்றதும் ஆஸ்மாக்கு நல்லது. சரி டாக்டர், நீங்கள் சொன்னீங்க வந்து ஆஸ்துமா வந்து ஒரு க்யூரபிள் கிடையாது, பட் கண்ட்ரோல்டாக வச்சுக்கலான்னு சொன்னீங்க. ஸோ மருந்துகள் ஓரளவு இருந்தாலும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலமாக
ஃபிசிக்கலாக ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ஆஸ்துமா குறைவதற்கான வாய்ப்புகளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கட்டாயமாக இருக்கிறது. இப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பயிற்சி கொடுக்குறோம். பட் லங்ஸுக்காக சில ஸ்பெசிஃபிக் பயிற்சிங்க இருக்குது. இது பண்ணும்போது இப்போ கை வந்து வீக்காக இருக்குதுனாக்கா வெயிட்ஸ் தூக்கணும் இல்லை டம்பிள்ஸ் தூக்கணும்னா கை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. கை மசில்ஸ், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி நுரையீரலுக்காக ஸ்பெசிஃபிக்காக சில பயிற்சிங்க இருக்குது. இது பண்ணும்போது நுரையீரல் சாதாரணமாக எக்ஸசைஸ் பண்ணுறதோட நுரையீரல் எக்ஸசைஸ் பண்ணும்போது இது இன்னும் பல மடங்கு ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்கும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்ங்க ஃபியூச்சரில் வரதை தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு 2 வித எக்ஸசைஸுங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த மூச்சு பயிற்சின்ட்டு யோகாவில் சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அது வந்து நுரையீரலை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு உதவும். சாதாரணமாக நம்ம மூச்சு விடும்போது பார்த்தோம்னாக்கா 20-30% நுரையீரல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். பாக்கி 80% அப்படியே வேஸ்டாக தான் இருக்கிறது. இது அப்படியே யூஸ் பண்ணாமலே இருக்கும்போது நுரையீரல் சுருங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி யோகா எக்ஸசைஸ் பண்ணும்போது, யோகாவில் இந்த மூச்சு பயிற்சிலாம் பண்ணும்போது, பிராணாயாமம் பண்ணும்போது நுரையீரல் நல்லா விரிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரின்னு ஒன்று இருக்குது. அதில் 3 பந்து மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இழுத்து அந்த 3 பந்தையும் மேலே எடுக்கிறதுக்கு பார்க்கணும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்கு டாக்டர்ஸுங்க பிரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ். அது பண்ணும்போதும் நுரையீரல் நன்றாக எக்ஸசைஸ் ஆகி ஃபியூச்சரில் வர வீசிங் ட்ரபிள்ஸை கம்மி பண்ணிட முடியும். டாக்டர், இப்போ அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்க யூஸ் பண்ணும்போது கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, தேவையான இடத்துல மட்டும்தான் இன்ஹேலர் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் யூஸ் பண்ணலாம், அதை பற்றி கொஞ்சம் டாக்டர். அதாவது இன்ஹேலர்ஸ் வந்து அதில் இருக்கிற ஒரு மித், ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து இது பழக்கமாயிடும், இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் இது இல்லாமல் இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு மித் இருக்கிறது. இன்ஹேலர்ஸ் தான் நுரையீரலுக்கு பெஸ்ட் மெடிசன் சொல்ல முடியும். வாய் வழியாக மருந்து கொடுக்குறேன்னாக்கா, ஒரு டாக்டர் வாய் வழியாக மருந்து கொடுக்குறாருனாக்கா இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணி குறையாத போது தான் இதுக்கு மெயினாக போகிறது. ஏன்னாக்கா இப்போது ஒரு சால்புட்டமால்ன்ற சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற மெடிசன் பார்த்தீங்கன்னா, ஆஸ்மாவில் யூஸ் பண்ணுற மெடிசன் வந்து டேப்லெட்டாக சாப்பிடும்போது 4 மில்லிகிராம் என்ற டோஸில் ஒரு நாளைக்கு 2 வாட்டி சாப்பிட வேண்டியிருக்கும். ஸோ 8 மில்லிகிராம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுவே இன்ஹேலராக யூஸ் பண்ணும்போது 100-200 மைக்ரோகிராம், அதாவது ஒரு மைக்ரோகிராம்ன்றது 1000 மில்லிகிராம். ஸோ 200 மைக்ரோகிராம் யூஸ் பண்ணும்போது அந்த 8 மில்லிகிராம் 8000 மைக்ரோகிராம் கொடுக்குற எஃபெக்ட் இந்த 200 மைக்ரோகிராமே கொடுத்துவிடும். நம்பர் 1. இரண்டாவது, இந்த டேப்லெட்டாக சாப்பிடும்போது இந்த டேப்லெட் வந்து நுரையீரலுக்கு மட்டும் போகிறதில்ல, உடம்புல இருக்க எல்லா உறுப்புக்கும் போகிறதுனால தேவையில்லாத இடத்துல இந்த மருந்துங்க இருக்கிறதுனால அதோடைய பக்க விளைவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லங்ஸுக்கு நம்ம டைரெக்டாக இன்ஹேலர்ஸாக யூஸ் பண்ணும்போது அந்த மருந்து வந்து காத்தோட நுரையீரலுக்கு மட்டும் போகும், வெளியில் எங்கேயுமே போகாது. அதனால சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வந்து ரொம்ப 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 வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒன்று. இன்னொன்று என்னன்னாக்கா, இதில் நுரையீரல் மருந்து வந்து நம்ம பம்ப்ஸ் இன்ஹேலராக யூஸ் பண்ணும்போது ரொம்ப அதிக டோஸ் யூஸ் பண்ணாலும் சைடு எஃபெக்ட்ஸ் சுத்தமாக வராது. இப்போவே இது வாய் வழியாக சாப்பிடும்போது சில பேருக்கு கை நடுக்கம், பதட்டமாக இருக்கிறது இதெல்லாம் வந்துடும் இந்த டேப்லெட்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலே. ஆனால் இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ரெண்டாவது வந்து இதில் 2 விதமான இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து இப்போ மாதத்துக்கு 1 வாட்டி தான் வீசிங் வருது எனக்கு, இல்லை மாதத்தில் 2 வாட்டி ஏதாவது ஒரு புகை பட்டால் தான் வீசிங் வருதுனாக்கா தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஹேலர் இருக்குது, அதை மட்டும் கொடுத்து விட்டுறது. அது எப்போ வேணாலும் எப்போ இந்த மாதிரி இருக்கும்போது யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ் இல்லைனா 6 மந்த்ஸ் வந்துட்டு இது மாதிரி எத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அதை மட்டும் நம்ம கணக்கு பார்த்துட்டு இருக்குது. மாதத்துக்கு 2 வாட்டி மேலே வீசிங் வருது, இல்லை நைட்டில் இதனால் தூக்கம் கெட்டு போகுதுனாக்கா இதுக்கு கண்ட்ரோலர் மெடிசன்ஸ் இருக்குது, அதாவது வரதை தடுக்கிறதுக்கான மெடிசன்ஸ் இருக்குது, அதை தொடர்ந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை யூஸ் பண்ணும்போது சுத்தமாக வீசிங் வராது. ஸோ இந்த முதல் வகையான தேவைப்படும் போது யூஸ் பண்ணுற வீசிங் மெடிசன் வந்து இன்ஹேலர் வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம், தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஆனால் 2வது டைப் ஆஃப் வீசிங் மெடிசன் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுவது தான் நல்லது. டாக்டர், இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மந்த் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த அதாவது வின்டர் வருது, சம்மர் வருது, சீசன்ஸை பிரிக்கும் போது வந்து இந்த பனிக்காலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லுங்கள். அதாவது பனிக்காலத்தில் கிளைமேட் வந்து சில்லுன்னு ஆகிறதுனால வீசிங் இருக்கிற டெண்டன்சி இருக்கவங்களுக்கு வீசிங் அதிகமாகும். ஸோ அந்த நேரத்தில் கண்ட்ரோல் மெடிசன் நன்றாக இருக்க வேண்டும். இல்லை கொஞ்சம் வீசிங் வந்தாலே உடனே டாக்டரை பார்த்து அதிகமாகாத மாதிரி பார்த்துக்கணும். நம்பர் 1. ரெண்டாவது வந்து இந்த பொங்கல், போகி இந்த மாதிரி புகை இருக்கிற நேரம், தீபாவளி அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீசிங் ரொம்ப பேருக்கு அதிகமாகும். ஏன்னா ஏரில் இருக்கிற பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடும், நெடியான காற்று இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீசிங் இருக்கும். ஸோ யூஸ்வலாக ரெகுலர் பேஷண்ட்ஸுக்கு அந்த மாதிரி நேரத்தில் அந்த தேவைப்படும் போது யூஸ் பண்ணுற இன்ஹேலர்ஸ் வந்து கொடுத்துடுறது. எப்போ தேவைப்படுதோ அந்த நேரத்தில் மட்டும் 2 பஃப்ஸ் யூஸ் பண்ணிக்க சொல்லிடுறது. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப பேருக்கு வீசிங்க்கு அதிகமாகியும் அந்த தேவைப்படும் மெடிசன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வின்டர் ஸ்பெசிஃபிக்கில் சில புகை இருக்கிற சீசன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது ஜாகிரதையாக இருக்கணும். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு ஆஸ்மா பேஷண்ட் இருக்கார், அவர் வந்து தன்னோட உறுப்புகளை இறந்த பின்பு
முன்பு அவரோட உறுப்புகளை தானம் பண்ணுறோன்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட உறுப்புகளை தானம் பண்ண முடியுமா? ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இவர் வந்து ஃபுல்லாக எந்தவித உறுப்பும் தானம் பண்ணலாம். நுரையீரல் தவிர பாக்கி எல்லா உறுப்பையும் தானம் பண்ணலாம். நுரையீரல் டொனேஷன் வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால அது தவிர எல்லா உறுப்பையும் டொனேட் பண்ணலாம். ஓகே டாக்டர், அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம்னா, பல பேர் வந்து இந்த மூட நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த சில மீன்களை வந்து வாயில் போடும்போது ஆஸ்துமா நோய் குணம் ஆகிறதாக சொல்கிறாங்க. இது ப்ரூவ்டா இல்லை வந்து எப்படி டாக்டர் இதை நம்பலாமா? இது வந்து குணமாகறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அந்த மீன்கள் சாப்பிடும்போது, முழுங்கும்போது? அதாவது ஹைட்ராபாட் மெடிசன் சொல்லிட்டு ஹைட்ராபாத்தில் இந்த ஃபிஷ் மெடிசன் பண்ணுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, முரல்ன்ற ஒரு சின்ன ஃபிஷ்ஷில் மேலே ஒரு மருந்தை கோட் பண்ணி அதை வந்து லைவாக அப்படியே முழுங்க சொல்கிறாங்க. இது லட்சக்கணக்கான பேருக்கு வருஷம் ஒரு பர்டிகுலர் டே அந்த 24 ஹவர்ஸில் மருந்து கொடுக்குறாங்க. அதை வந்து திருப்பி இன்னும் ஒரு 3 டைம் மெடிசன் வந்து அப்புறமாக சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெடிசன் வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கி அந்த மெடிசன் எடுத்து ரிசர்ச் பண்ணி அது என்ன கெமிக்கல்ஸ்னு பார்த்தா அதில் எந்த வித கெமிக்கல்ஸும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்கு. அப்படின்னா இதில் எப்படி ரிலீஃப் வர முடியும்? மெடிசன் இல்லை, ரிலீஃப் வருது, இத்தனை பேர் போகிறாங்களேன்னு கேட்டிங்கனாக்கா, 100 பேருக்கு ஒரு வியாதி இருக்கும்போது பிளசிபோ எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது எந்தவித மருந்து இல்லாமல் வெறும் தண்ணி மருந்தோ இல்லைனா ஒரு குளுக்கோஸோ கொடுத்துட்டு இதை சாப்பிட்டு கட்டாயமாக நல்லாயிடும் அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கையோடு அதை எடுத்தால் 30 பேருக்கு வியாதி கட்டாயமாக குணமாகும். ஸோ அதை மட்டும்தான் சொல்லணும் தவிர இதை மீன் சாப்பிட்றதுனால குணமாகுன்றது வாய்ப்பு கம்மி. ரெண்டாவது, இந்த லைவ் மீன் உள்ளே போகும்போது முழுங்கும் போது அது தப்பி தவறி நுரையீரலுக்குள்ளே நுழைஞ்சிச்சுனாக்கா உயிருக்கு ஆபத்தாயிடும். ஏன்னாக்கா முழுங்கும் போது அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அந்த மீன் வந்து எப்படி வேணாலும் போகலாம். மூச்சு குழாய்க்கும் போகலாம், உணவு குழாய்க்கும் போகலாம். உணவு குழாய் போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மூச்சு குழாயில் போச்சுனாக்கா உயிருக்கு ஆபத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதை சாப்பிட்றது நல்லதான்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு நல்லதில்லை. பல விஷயத்த இன்னைக்கு நீங்கள் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேர்களுக்கு வந்து பல சந்தேகங்கள் இருக்கும். இந்த விஷயம் செய்யலாமா, இந்த ஃப்ரூட் சாப்பிடலாமா, இந்த பொருள் சாப்பிடலாமா, இந்த டைமில் தூங்கலாமா, இந்த மெடிசன் எடுத்துக்கலாமா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களோட சந்தேகத்தை தீர்த்து வச்சு பல என்னோட கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार डूबी कश्ती उठाए दफन तेरा खुमार तेज है ये हवाएं ना कोई साथ यहाँ रे तेरी वजह से जो पल गवाए उनका हिसाब लिखा कहाँ रे अब साथ ही है सदा रे जज्बात अब है कफारे अपना कोई मुझे पुकारे aşk seviyorum ama hadsiz adam sahare sahare sahare
rocket house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Didi, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know. He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Is the doctor there? Sir? I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Girl, you're gorgeous in your ways. Intelligence and beauty coupled. Rugged are your pathways. Still, loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in. Still, you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still, encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still, noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, Happy Women's Day. It's story time. In Vit Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University.
Title of the story, Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na,
Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Thanthai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead
and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind her blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man? Please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். மொபைல் பயன்பாடு பற்றி தான் பார்க்க போறோம். மொபைலால என்னென்ன நன்மைகள் இருக்கு, தீமைகள் இருக்கு, அது எந்த அளவுக்கு முக்கியம், அதால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வருது, இது போன்ற சில கேள்விகளை மக்கள் கிட்ட கேட்க போறோம். அவங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்க நாம நிகழ்ச்சிக்கு போகணும். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க சார், மொபைல்ன்றது ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இருக்கும்போது நம்ம லேண்ட்லைன் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண தெரியும்.
இப்போ மொபைல் வந்ததுக்கப்புறம் மொபைல் இல்லைன்னா வாழவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருக்குது. அது நல்ல யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில தேவைகளும் இருக்குது, அது தப்பான முறையில் யூஸ் பண்ணால் அது தப்பு தான். சரி சார், நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்காக உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் இந்த விஷயம் மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்காக தானே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இப்போ எமர்ஜென்சி ஒரு மெயிலில் ஃபோட்டோ அனுப்புனாங்க, மெயிலில் மெசேஜ் அனுப்புனாங்க, நம்ம ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணோம், சரி யாராவது டக்குன்னு பார்க்கணுன்னா நம்ம உடனே போய் காமிக்க போகணும். ஸோ டைம் சேவு ப்ளஸ் அந்த ஃபோட்டோஸ் போட்டு அங்கேயே ஓகே இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, இந்த மெசேஜ் மெயில் அனுப்புகிறாங்க, அந்த மெசேஜ் எங்களுக்கு கற்றுக்கணும். இந்த மாதிரி நிறைய கான்டாக்ட்ஸ் எல்லாரும் இப்போ நம்ம அவங்களால ஃபோன் எடுக்க முடியலனாலும் நம்ம மெசேஜ் அனுப்பிச்சா திருப்பி அதை பார்த்துட்டு நம்ம திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்மளோட கான்டாக்ட்ஸ் வந்து நல்ல டெக்னாலஜியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எப்போது அந்த மொபைல் யூஸ் பண்ணுவீங்க? மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சூழல் எப்படி இருந்தது? அதாவது மொபைல் வந்த உடனே நீங்கள் வந்து போயிட்டு ஃபோன்லேயே பேசி எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, மொபைல் இல்லாத அந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஒருத்தர் போய் பார்க்கும்போது பேசும்போது உங்களுக்கு அந்த ஃபீல்லாம் எப்படி இருந்தது? அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை வந்து இந்த மாதிரி லைக் இருந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு கால் பண்ணி பண்ணுறது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கியோ இல்லை நம்ம லேண்ட்லைன்லேருந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே போகிறதுக்குள்ள அவங்க ஆஃபீஸ் வந்து மேனேஜர்ஸ் போயிடுவாங்க. மிஸ் ஆகுது, நம்ம டிராஃபிக்கில் ஃபோன் மாட்டிட்டோம், மிஸ் ஆகுது, நம்மளால் போய் பார்க்க முடியும், 20 கிலோமீட்டர்ஸ் போயிட்டாங்க. அது இல்லைன்னா திருப்பி அவங்க 3 hours வெயிட் பண்ணணும், இல்லை 3 hours இல்லை போயிட்டு பண்ணணும். அந்த மாதிரி டைம் மிஸ் ஆகும், டைம் வேஸ்ட்டு. இப்போ வந்து மொபைல் இருக்குது, நான் வரது 1/2 hour டிராஃபிக் அமௌண்ட் இருக்குது, நம்ம வீட்டில் பண்ணிட்டே போகலாம். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வரல கூட அப்படின்னு ரிப்போர்ட்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அந்த மாதிரி கான்டாக்ட் இருந்துச்சு, அவங்க பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, இப்போ எல்லாமே அட்வான்ஸாக இருக்குன்னா நம்ம மெசேஜ் அப்டேட் பண்ணிகிட்டே போயிட்டு நம்ம ரன்னிங்கே கூட அப்டேட் பண்ணலாம். சரி, இதில் மொபைல் தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம், என்ன ஆகும், எதில் போகணும், ஏதாவது தேவையில்லாத விஷயத்துக்கும் நிறைய யூஸ் பண்ணாங்க, நல்லா மெசேஜ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் நெட்டு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வரணும் என்னாச்சுன்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, கோயில்ஸு எல்லாருமே அது பயங்கர யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பணத்தை பயன்படுத்தி அதை வந்து யாராலும் தவிர்க்க முடியாது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம்னா கண்டிஷன் பண்ண முடியாது. அவங்க காலேஜ் போகும்போது அதை நோட் அதை தவிர்க்க முடியாது. அந்த மிஸ்ஸஸ் வந்து நிறைய சொல்கிறேன். அது ஒரு 50% நமக்கு அட்வான்டேஜ்னா 50% மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் எப்படி ப்ளஸ் ஆகுறாங்க? அதை வந்து யாராவது கூட இருந்து கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து அவங்களுக்குள்ளவே வந்து இல்லை அந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி செல்ஃபாக அவங்களே யோசிக்கிறாங்க? அதுதான் நான் முன்னாடி சொன்னாங்க. இப்போ நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ அவங்களுடைய பொண்ணாக இருந்தால் கூட பையனாக இருந்தால் கூட அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட ஏஜ் அது மாதிரி அவங்களுக்கு 50 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி அவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது நினச்சா 2 பேர் அதை பார்த்துட்டு இவங்க பார்க்கணும் போகும். ஸோ நம்மளை வந்து யூஸ் பண்ணணும் போகணும். ஸோ தவறான விஷயம் போகும். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா எப்படி அவங்கள அதெல்லாம் இன்னும் இல்லை ஒரு ஈஸியான விஷயம் தான். அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்குங்களா? இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவங்க எவ்வளோ விஷயத்தை உலகத்தில் கற்றுக்க தெரிஞ்சுக்க அப்படி இருக்கும்போது மொபைலே உள்ளதுன்னு இல்லாமல் வேறு ஏதாவது டைவர்ட் பண்ணலாம்னா நீங்கள் எந்த விஷயம் சொல்லுங்கள், இந்த விஷயம் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் இருக்குது, எக்ஸசைசஸ் இருக்குது, இல்லை புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாங்க, நிறைய இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இதுதான் நீங்கள் சொல்ல நம்ம அட்வைஸ் பண்ணுறப்போ ஒன்றுங்க அதை நீங்கள் வேறு மாதிரி மெடிடேஷன் அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறது இன்னும் வந்து அவங்க அதை செயல்படுத்துறது விஷயங்கள்லாம் சீக்கிரம் போச்சு. அந்த சீக்கிரம் போச்சு நம்ம வேறு விதத்தில் போய்க்கணும். இப்போ நடைமுறையில் இந்த கேரக்டர் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அதுவும் இவ்வளோ வேணும். ஸோ செகண்ட் அடிக்கடி செல்லில் ஃபுல்லாக மெயில் பண்ணுறது செல்லுலேயும் இல்லாமல் ஹெல்த் வைஸாக எப்படி அஃபெக்ட் ஆகாமல் இருக்குனாக்கா ஒரு இடத்துல உட்காந்துட்டு எல்லா வேலையும் இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும்னாலும் போயிட்டு லைனில் நின்று கட்டிட்டு வரணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து எல்லாமே ஒரே இடத்துலேருந்தே பண்ணிடுறாங்க. கிளாஸ் கொண்டு போய் கொடுக்கறதாகட்டும் அவங்களுக்கு புது அனுபவமே கிடைக்கல, புது மனுஷங்களை பார்க்குற சூழலே இந்த மொபைல் காரணமாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு கட்சி சொல்லுங்கள். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 12 years பேக் என்ன மொபைல் இருக்குது, வாட்ஸ்அப் பார்க்குறது, பார்க்குறது, யார் அதுக்கு செல் பண்ணுறாங்க, என்னென்ன பேமெண்ட் வைக்கலாம், எங்கெந்த அது அட்வான்டேஜாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணுறது நம்ம ஹெல்த்தையும் நம்ம பார்க்குறது. நமக்கு டைம் இருந்தால் நம்ம நேராக போகுது. ஒரு கியூவில் நின்று ஒரு பில் கட்டிட்டு வர்றது ஒரு அனுபவம். ஏன்னா
அந்த ஆஃபீஸில் என்ன நடக்குது, அங்கே அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அவங்க என்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன தப்பு நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொது நாலேஜ் வந்து நமக்கு நல்லா இருக்கும். மொபைல் வந்து தனிமைப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு மனிதனை? கண்டிப்பாக நாங்கள் 75%. சரிங்க சார், உங்கள் கருத்து பாருங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தானி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மீடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, மொபைல் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி உங்களுக்கு அப்படி சொல்லுவீங்க? இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மொபைல் வந்து அதிகமாக நம்ம எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறோம். அது யாரும் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம ஏதாவது ஹாஸ்பிட்டல் யாரும் அட்மிட் பண்ணிட்டாங்க, ரோட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அர்ஜென்ட்டாக நம்ம கனெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணணும். மொபைல் பேசிக்காக அதுக்கு தான் நம்ம மொபைல் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்தாக்காக சில பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மொபைலில். அதான் உண்மை. பெரிய மொபைல் வச்சு கையில் வச்சுருந்தா நம்ம பெருமையாக நினைப்பாங்க அப்படிங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைல் அப்படிங்கிறது ஜஸ்ட் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் மொபைல் எந்தெந்த விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க? லைக் நிறைய ஆப்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், சாங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறதா தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. பட் நமக்கு அந்த ஒர்க்கெல்லாம் போக நம்ம ஃப்ரீ டைம் இருந்தால் மட்டுமே அது என்டர்டைன்மெண்ட்டுக்காக மியூசிக் சொல்கிற அந்த கேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னோட கேட்கறதுனால மொபைலில் கேம்ஸ் எல்லாம் நினச்சிருக்கீங்க. சாங்ஸ் மட்டும் ரிலாக்ஸேஷன் பண்ணுறது தெரியும் சார். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க? ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குறாங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறது ஒரு மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுவேன். நம்மளோட சமுதாயத்தில் வந்து நிறைய குற்றங்கள் நிறைய இது நடக்குது. அது வந்து மொபைல் இருக்கிற இன்டர்நெட் ஸோ இதெல்லாம் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது காரணம்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக தப்பு அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் நடக்குது. பட் அந்த தப்பு வந்து மொபைலில் தான் நடக்குன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் அந்த அட்வான்டேஜ் என்ன பண்ணுறதுனால கம்மியாக தப்பு நடக்குது. அந்த மக்களுடைய சூழ்நிலை அந்த இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத தப்பானது. இப்போ மொபைல் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பு நடக்குது. பட் அது நடக்கிற தப்பை கேப்சர் பண்ணி உடனே மீடியா காமிச்சு அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணிடுறாங்க. அதனால அவங்க வந்து தப்பு பண்ணுறது நம்ம தப்பு பண்ண வேண்டிய கூட சான்சஸ் இருக்குது. சோஷியல் மீடியா பற்றி ஒரு கருத்து இல்லை. முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர்கிட்ட தான் போய் பேசுவோம், தெரிஞ்சவங்ககிட்ட தான் பேசுவோம். இப்போ அறிமுகம் எல்லாரும் போய் பேசுகிறோம். தெரியாதவங்க கூட நம்மளோட பிக்சர்ஸ் லைக் ப்ரொஃபைல்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ சோஷியல் மீடியா வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியா பற்றி நம்மளே எக்ஸாம்பிள் சொல்லுவோம். நாங்கள் தேடி போகணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் தேடி வரீங்க, அவ்வளோ அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. ஒரு ஃபோன் மிஸ் கால் கொடுத்தா போதும். வாட்ஸ்அப்பில் நடக்கிற விஷயத்தை பிக் பண்ணி எல்லாம் வீடியோ பண்ணி அனுப்பிச்சா அதை உடனே யூஸ் பண்ணுவாங்க. நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் அது மக்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் அதே மாதிரி ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விஷயத்தையும் வந்து பப்ளிசிட்டி பண்ணி அவங்களோட வாழ்க்கையும் கிடக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. சரி தப்பு ரெண்டுமே இருக்குது மீடியாவில். பட் இப்போ கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களுடைய நீங்கள் எதனா புதுசாக விஷயம் கற்றுக்கிறதுக்கு அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா அப்போ மொபைல் இல்லை. மொபைல் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணுவீங்களா? ஃபுல்லாக வந்து மொபைலில் கான்சன்ட்ரேட் பண்ணி மொபைல் தான் உங்கள் லைக் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு? அதனால சண்டை போட்டு நான் வீட்டை விட்டே ஓடி போயிருக்கேன். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறது நிறைய நடக்கும் இந்த மாதிரி. ஸோ வந்து வீட்டில் அப்பா அம்மாவோட மொபைல் தான் உயிர் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், வேற எல்லாம் இப்படியே நடந்து போவாங்க. மொபைல் ரோட்டை பார்த்துட்டு நடந்து போவாங்க, எதுவுமே கவனிக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் நான் கொடுக்க மாட்டேன் மொபைல். ஸோ பேசிக் மாடல் மொபைல் இருந்தால் கூட போதும் சொல்லிட்டு லைஃப்லாம் ஏதாச்சும் வேணும். உங்களுக்கு அந்த மாதிரி கேம்ஸ் எதுவுமே தேவையில்லை. பட் மொபைல் வரதுக்கு முன்னாடி ஃபேமிலி எப்படி இருந்தது, இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படிங்கிற பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. அது மொபைல் இப்போ இல்லாமல் இருந்திருந்தா கூட அது இல்லாமல் யூஸ் பண்ணிருக்கோம். பழைய மெத்தட் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் அப்படியே வாழ்ந்துருக்கோம். மொபைல் வந்தது பெரிய விஷயம்னு தெரியல. நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் அது நம்ம அட்வான்டேஜ் இன்னைக்கு பார்க்குறோம். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு அடிக்ட்னு சொல்ல முடியாது. லைக் அதுவே ஹேபிட் அடிக்கிட்டு லைக் அதுலேயே டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் கால்கிட்ட கூட பேச மாட்டாங்க, அதுலேயே டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, சாங்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுவே உலகம்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள எப்படி வந்து அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து இது தவிர உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு காமிக்கிறாங்க. எந்தெந்த விஷயத்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க? உலகமே கைக்குள்ள தான் நினைக்கிறவங்க எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? உலகமே கையில தான் இருக்கு அப்படின்னு டோட்டலாக அதிலே பார்த்துக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயம் சொன்னால் கூட கேட்க மாட்டுறாங்க. இப்போலாம் கற்றுனாங்கன்னா பக்கத்து ஏற்கனவே ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் வந்துருக்கு, எல்லாமே வெளியே வந்தது. வெளியே எதுக்கு அவங்க கேட்கணும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதான் உலகம். அவங்களுக்குன்னு தேவைப்படும் போது தான் நான் அவங்க கேட்கணும். நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ தான் இப்போ சொல்லிட்டு வந்த கேட்கல, அதனால சொல்லுங்க, ஃப்ரெஷ்ஷாக சொல்லுங்கள். சரி, உட்கார இடத்துலேருந்து எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லுங்க. சார் அது அவங்க ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு அந்த மொபைலை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஹெல்த் அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு பிஸா ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா உடம்புக்கு ஹெல்த் இல்லை. ஸோ அதே வந்து மசாலா சென்டரில் கால் பண்ணி மசாலா பண்ணுறது போகிறாங்க, அது அவங்க உடம்புக்கு ஹெல்த். ஸோ மொபைல் அவங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம சொல்ல முடியாது. கேள்வி கற்றுக்கிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் கோபாலகிருஷ்ணன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிகாம் ஃபைனல் இயர். மொபைல் பயன்படுத்துறது பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. இது தமிழ் ப்ரோக்ராம்ன்றதால மொபைல் சொல்கிறதால அலைபேசின்னு சொல்லலாம். அதாவது அலைபேசி இப்போ எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கருவியாக மாறிட்டு இருக்கு.
மாதிரி பயன்பாடுகளை தொடங்குது அலைபேசி. அந்த அலைபேசினால நிறைய முக்கியத்துவங்களும் இருக்குது, நிறைய கெட்ட விஷயங்களும் நடக்குது. அந்த அலைபேசி பற்றி நிறைய பேசுது. முக்கியத்துவம் சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் குழந்தைங்க வரைக்கும் வந்து எல்லாம் அது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க? எந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஒவ்வொருத்தவங்களோட பயன்பாடை பொறுத்து தான். ஆனால் எனக்கு முக்கியத்துவம் என்னன்னா, எங்கே யார் இருக்காங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டு தான் தெரிஞ்சுக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் தான். அது தவிர இப்போல்லாம் வீடியோ காலிங், அதாவது எல்லாருக்கும் முகம் பார்த்து முகம் பேசுகிற அளவுக்கு ஃபோன்லாம் வளர்ந்துருக்கு அலைபேசி. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வருது. அது இல்லாமல் யாராவது ஒரு மனுஷன் இப்போ வாழ முடியும்ன்றது அவங்க யோசிச்சு பார்க்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் 10th முடிச்சவனே என்ன கோர்ஸ் எடுக்கன்னு கேட்பாங்க. இப்போ 10th முடிச்சுன்னா நேராக அவங்க அப்பா கிட்ட போயிட்டு என்ன ஃபோன் வாங்கி தரீங்களான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் ஆகிட்டு இருக்கு அலைபேசி. சரி, நீங்கள் எப்போதுலேருந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரமும் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. எப்போதுலேருந்து ஆரம்பிச்சேன்னா எங்கள் அப்பா எனக்கு ப்ளஸ் டூ வந்து 12ஆம் வகுப்பு முடிச்ச அப்புறம் தான் வாங்கி கொடுத்தாரு. அப்போலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 4 மணி நேரம், குறைந்தபட்சம் ஒரு 4 மணி நேரம் அல்லது மேக்ஸிமம் 6 மணி நேரம் பயன்படுத்துவேன். எந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்க அதிகமாக? இப்போ ஒரு மெசேஜ் இருக்குது, கால் பண்ணுறாங்க, சாட் பண்ணுறாங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த விஷயத்துக்காக பண்ணுறீங்க? முக்கியமாக இப்போ வந்து எல்லாருக்கும் முக்கியமாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது வாட்ஸ்அப். கண்டிப்பாக எல்லாரும் சாட் பண்ணுவீங்க. ஏன்னா பேட்டி எடுக்கிறது நீங்கள் கூட சாட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா சாட்டிங்காக, அப்புறம் ஃபோன் பேசுறதுக்காக தான் நான் அதிகமாக பயன்படுத்தேன். அது தவிர இன்டர்நெட்டுக்கு போயிட்டு ஏதாவது ப்ரௌஸ் பண்ணணும், எல்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி மொபைலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அடிக்ட் ஆகிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? மொபைல்ன்றது ஒரு கருவி, நம்மளோட உடல் உறுப்பு இல்லை. அதை பற்றி நம்ம அடிக்ட் ஆகாமல் அது நம்மளோட ஒன்றா, அது ஒரு ஒற்றுழைப்பு இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடிக்ஷன், அதாவது அதுக்கு அடிமை அப்படின்னு சொல்ல வருது. அது அவங்கள தான் மாறி வெளியே வரணும், தவிர நம்மளாட்டு ஒரு நிறுத்த முடியாது. அது அவங்க மூளை செல்லுகளையும் கண்ணுணர்வுகளையும் தான் பார்க்கணும். அது அவங்கள தான் முன்னேறி வரணும். அது ஒரு கருவின்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு அதை பாதிப்பு ஏற்படுத்தாது. சரி, அந்த மாதிரி அடிக்ட் ஆகிறது எந்த மாதிரி விஷயத்தில் வந்து அதை தவிர்த்து மொபைல் யூஸ் பண்ணுறது தவிர்த்து வர எந்த மாதிரி விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணால் அந்த அடிக்ஷன் கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ எல்லாத்துக்கும் இன்டர்நெட் சென்டர்னு ஒன்று வந்துருச்சு. அது தவிர லைப்ரரி, அதாவது நூலகம், அதில் போயிட்டு எல்லா பசங்களும் வந்து யார் யார் அடிக்ட் ஆகிட்டாங்களோ அது தவிர புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் மீள்றதுக்கு, அது பத்தாமல் அவங்களுக்கு அந்த சமூக அறிவு, அப்புறம் என்னென்ன நாட்டில் நடக்குதுன்றதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கலாம். இதில் நேரம் சென்டருக்கு பதில் அதில் போய் செலுத்தினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா முன்னேற்றம். இப்போ மொபைலில் நீங்கள் கேம்ஸ் விளையாடிருக்கீங்க இல்லையா? மொபைலில் கேம்ஸ் விளையாடுறதுக்கும் அவுட்டோரில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க? மொபைலில் தாங்க இப்போ எல்லாமே கேம்ஸ் விளையாடுறாங்க. அவுட்டோரில் கேம்ஸ் விளையாடலாம் ஆச்சுங்க. 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷம் மொபைலில் தான் 5 வருஷம் விளையாடிட்டு இருக்கேன். வெளியே ஃப்ரெண்ட்ஸோடவே 5 வருஷம் அது விளையாடி. அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் விளையாடுவோம், டாஸ் போட்டு கிரிக்கெட் விளையாடுவோம், எல்லாம் கில்லி விளையாடுவோம். இப்போ அதெல்லாம் விளையாட முடியாது. நம்ம இப்போ ஃபோன்லேயே இன்டர்நெட் ஆப் மச்சான் அதை டவுன்லோட் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு ஏன்னா ஆன்லைனில் விளையாட ஆரம்பிச்சாங்க. தவிர நேருக்கு நேரம் முகத்தை பார்த்து யாரும் விளையாடுறது யாரு கூடயே விளையாடுறோம் ஃபோனில். நம்ம பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்க கூட படித்த நண்பன் கூட என்னால் விளையாட முடியல. அந்த அளவுக்கு அலைபேசி ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது விளையாட்டுகள் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் இன்டர்நெட்டுன்ற ஒரு வார்த்தை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த இன்டர்நெட்டை வந்து நல்ல விதமாக பயன்படுத்தணும். என்னென்ன மாதிரி பாதிப்புகள்லாம் வரும், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி முகப்புத்தகம் ஃபேஸ்புக் கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்டர்நெட்டு வந்து அதனால தான் ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி கூகுள். அது வந்து எவ்வளோ பெரிய சர்ச் இன்ஜின்ன்றது யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லாம் கூகுள் போனோன்னே ஜென்ரலாக அதுவே எங்கள் ஃபீல் காட்டிட்டு எல்லாம் அது கூட தான் போகிறாங்க. அது தவிர்த்து வேலை தேடுறவங்க +job.com, அப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறாங்க Jabon.com, Flipkart.com, அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு வெப்சைட் இருக்குது. அதோட பயன்பாடு இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்டர்நெட் வந்து அதுக்கு தான் பயன்படுத்தணும். இப்போ நம்ம ஜென்ரலாக வெறும் ஃபேஸ்புக், அது தவிர வேறு ட்விட்டர், அது தவிர வேறு சோசியல் மீடியா வேற தான் போயிட்டு இருக்காங்க. நம்மளோட சமூக அறிவியலை பயன்படுத்திக்க, அது முன்னேற்றிக்க, அல்லது ஜென்ரல் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்காக தான் இன்டர்நெட் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. யாரும் யோசிக்க மாட்டாங்க. சோசியல் மீடியாக்கே எல்லாத்தையும் செலுத்துற மாதிரி. இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாலும் அவங்க கூட போட்டு எடுத்து ஃபேஸ்புக்கில் போகிறாங்க. அது ஒரு ஃபெமிலியாக அவங்களுக்கு. ஆனால் அது தவிர அந்த ஆக்ட்ரஸ் அவங்க ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன படித்தாங்க, அவங்க என்ன படிச்சுட்டாங்க, அதை படித்து நம்ம என்ன படிக்கலாம், நம்ம எப்படி ஆக்டர் ஆகலாம்னு யோசிக்க மாட்டாங்க. அதுதான் இன்டர்நெட்டோட தேவை. மொபைலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ இல்லை, மொபைலுக்கு எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு ஆதிக்கம். இது எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ 50,000 ரூபாய் ஃபோன் வச்சிருக்கோம் பணக்காரன், 20,000 ரூபாய் ஃபோன் வச்சிருக்கோம் மீடியமான பணக்காரன், 1000 ரூபாய் ஃபோன் வச்சிருக்கோம் ரொம்ப இல்லை. ஸோ இதுதான் அவங்களோட எப்படி சொல்கிறது ஸ்டேட்டஸ், அதாவது தகுதியை பார்க்குற அளவுக்கு நிலைமைக்கு மாறிடுச்சு. அதெல்லாம் ஒரு கூட்டத்தில் போய் நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னா 1100 எடுத்தால் அந்த காலத்தில் எடுத்தால் பெரிய பணக்காரன். நோக்கியா ஃபோன் வச்சுருந்தா பணக்காரன். இப்போலாம் ஐஃபோன் வச்சிருந்தா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஐஃபோன் என்ன மெசேஜ் பண்ணுறேன் 6+ இல்லை அப்படின்றான். அந்த அளவுக்கு மாறிட்டு இருக்க வரும். அதுதான் ஒரு ஃபோனை வச்சு ஒருத்தனோட தரத்தை முடிவு பண்ணுற அளவுக்கு அந்த ஃபோனுன்றது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது மக்களுக்கு நிறைய. இந்த மாதிரி ஒரு விஷயம் அவசியம் இல்லைங்களா? இந்த மாதிரி விஷயம் அவசியம்
அவசியம்ன்றது எப்பன்னா ஒருத்தன் ஒரு நிலைக்கு வந்து செட்டில் ஆகிட்டான், ஒரு வாழ்க்கையில் அவன் வச்சு அடைஞ்சிட்டான், அந்த நிலைமையில அவன் வச்சு வாழ்றானா அது அவனுக்கு தேவை. இப்பதான் முன்னேறான். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான், அந்த டைம்ல அவன்கிட்ட இந்த ஃபோன் இருக்கு, அதனால அவன் தெரியாது, அவனுக்கு இது இருக்கு, அவன்கிட்ட அது இருக்கு, இந்த ஃபோன் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னா அது ரொம்பவே எதிர்க்க வேண்டிய விஷயம். அது வளர்க்கக்கூடாது, தடுக்க வேண்டிய விஷயம். இது வளர்க்கவே கூடாது. பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ்லாம் இருக்குது. சோஷியல் மீடியாஸில் வந்து எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், அண்ட் வந்து அது எந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க? சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்ல வரும்போது செக்யூரிட்டி பற்றி கேட்குறீங்க. செக்யூரிட்டி பற்றி சொன்னால் பொண்ணுங்களோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் போடக்கூடாது. இது எல்லாரும் என்னோட அக்காவும் சொல்கிறேன், இல்லை எங்கள் தங்கச்சியும் சொல்கிறேன், இல்லை உங்களுக்கும் நான் தான் சொல்லுவேன். யாரும் மென்டலாக ஃபோட்டோஸ் போடாதீங்க. எவ்வளோ தான் நீங்கள் ப்ரைவசி லெவல் வச்சாலும், ஏன்னா எனக்கு இப்போ ஹேக் பண்ணி தெரியும், எப்படி அதை ஓப்பன் பண்ணி தெரியும், ப்ரொஃபைல் பிக்சர் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் என்ன தான் நீங்கள் செக்யூரிட்டி லெவல் வச்சாலும். ஆனால் அதை வச்சு உங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணுறாங்க. இப்போ இன்டர்நெட்டில் ஒரு வசதிகள் இருக்குது. அதனால தயவு செய்து எல்லா பெண்களுக்கும் சொல்கிற விஷயம் என்னன்னா, ப்ரொஃபைல் பிக்சரை எதுவும் போடாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணாலும் போடுங்க, ஆனால் ஒரு சில ஒரு நாள் மேக்ஸிமம் வேணால் வச்சுக்காதீங்க, எடுத்துக்கணும். அது வந்து ஒரு ப்ரைவசி. அந்த செக்யூரிட்டியை வந்து நான் நினச்சா இன்னொரு சர்வர்லேருந்து அந்த செக்யூரிட்டி லெவல் தெரியாமல் எல்லாம் ஹேக் பண்ண முடியும். அதை ஹேக் பண்ணி உங்களுக்கு தெரியாமல் அந்த செக்யூரிட்டி என்ன புது சர்வரில் தான் அக்சஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு செக்யூரிட்டி லெவல் ரொம்ப வீக்னஸாக இருக்கிறதுனால செக்யூரிட்டியை நம்பணும்னு சொல்கிறேன், நம்ப கூடணும் சொல்லுவாங்க. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி கூட எப்படி இருந்தீங்க? ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்கள் என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு? மொபைல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு? என்விரான்மெண்ட் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் மொபைல் வரத்துக்கு முன்னாடி லீவில் வரும்போது எப்படி இருந்தாங்கன்னா எல்லாம் கேரம் விளையாடுவேன். அப்படி தான் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். என் ஃபேமிலியோட கேட்டுருக்கேன். ஏன்னா வெக்கேஷனில் என் ஃபேமிலியோட மேக்ஸிமம் இருக்கும். இப்போ எப்படி வெக்கேஷன் இருக்குன்னா ஃபோனை வச்சுட்டு இருக்கேன், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா சமைச்சிட்டு சாப்பிட்டு கொடுப்பாங்க, அப்போ போய் சாப்பிட்டு அப்பவும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு. ஸோ எங்களுக்குள்ளே உள்ள ஒரு ஒற்றுழைப்பு, ஒரு கேப் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு இடைவெளி ஏற்பட்டுருக்கு. அந்த என்விரான்மெண்ட் இந்த இப்போ நான் சொன்னதுக்கு உங்களுக்கு வித்தியாசத்துக்கு தெரியும். அப்போ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனாலும் இப்போ அவங்க வந்து எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் என்னால் முடியல. ஏன்னா இது அந்த அளவுக்கு நம்மளை பார்த்துச்சு. இதுதான் நான் சொல்லுவேன். சரிங்க, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் செல்வகுமார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து மேக்கப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார், உங்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு மொபைல் என்னென்னு வச்சுக்கோங்களேன், லைஃபே இல்லை அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம அப்பா அம்மா எந்த நேசிக்கிறோமோ அதே மாதிரி இன்னைக்கு ஃபோன் நேசிக்கிறோம். ஃபோன் இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒர்க்கே இல்லை இருக்குது. அந்த அளவுக்கு ஃபோன் முக்கியத்துவமாக இருக்குது. சார், நீங்கள் எப்படி ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் வந்து ஒரு 13-14 வருஷம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு வேலை கிடைக்குது நல்லா இருக்குன்னா அதுக்கு மெயின் வந்து ஃபோனில் தான் இருக்கேன். ஃபோன் இருந்தாலும் அதுக்கு டெய்லி வேலை இருக்குது. அதுக்கு ரொம்ப ஃபோனுக்கு தேவை சொல்லுங்கள். சரி, நீங்கள் ஃபோனில் அதிகமாக என்னென்ன விஷயங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி ஊருக்கு போகணும். ஃபோன் இருக்கிறதுனால ஊருக்கு போக முடியல. ஒய்ஃபு அப்பா அம்மா டேடி பேசுறது எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. ஃபோனுக்கு ரொம்ப நன்றி. ஃபோன் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டீனேஜர்ஸ் அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபோனில் வந்து எல்லாமே இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாத்தையும் விட தனிமைப்பட்டு போயிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நான் வந்து இப்போ ஃபேமிலி பண்ணுறதுனால எனக்கு ஃபேமிலி விஷயமா பேச ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஃபோன் கொடுத்து பழக்கம் பண்ணுவீங்களா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை ஒரு சிலர் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. குழந்தைங்களை சமாதானப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மொபைலில் வந்து ஒரு விளையாட்டு சாமானாவே கொடுத்துட்றாங்க. வளரும் போது என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் யூஸ்லாம் வளர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பையன் பொண்ணு அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். பசங்கிட்ட இப்போ ஃபோன் கொடுக்குறது ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. கொடுக்க மாதிரி ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது அப்படி கம்ப்யூட்டர் அதை சொல்லியிருக்காங்க. சரிங்க சார், சமூகத்தில் நடக்கிற குற்றங்களுக்கு மொபைல், இன்டர்நெட் இந்த மாதிரி விஷயம் வந்து இதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்க? ஃபோன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்டாக பழகி அப்புறம் என்னமோ பேசி பிரச்சனை நிறைய உருவாகிறது ஃபோன் வாய்ப்பு நிறையா இருக்குது. சரி சரி, நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஃபோன் இல்லாமல் இருங்க அப்படின்னா இருக்க முடியுங்க? சத்தியமாக இருக்க முடியாது. ஏன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் இல்லாமல் எந்த டச்சு தொடர்பு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபோனில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க? ஃபோனில் அதிகமாக எனக்கு ஃபோனை பற்றி எதுவுமே தெரியாது. பேச மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஃபோன் ரொம்ப மற்ற விஷயம் பேசுறதுக்கு ரிலேஷனாக பேசுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, நீங்கள் மொபைல் கேம்ஸ்லாம் விளையாடிருக்கீங்களா? எனக்கு அந்த ஃபோன் அந்த வசதி இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப பழக்கம். சரி சரி, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், சஞ்சய் பாரதி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஆக்டர் இப்போ ஷூட் போயிட்டு. சரி சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் பயன்பாடு மொபைல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிறது மொபைல்லாம் யாரும் காலை வச்சு பார்த்து கூட போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு முக்கியமாகிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட்டாக நம்ம என்ன சொல்லணுமோ அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தோம். முன்னாடி காலத்தில் புறா வந்துச்சு, அதுக்கப்புறம் பேஜர் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பெரிய ஃபோன் வந்துச்சு. இப்போ சின்னதாக வந்து க்யூட்டான ஃபோன்ஸ்லாம் வந்துச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் மொபைல் என்ன சொல்கிறாங்க, சில பேர் வந்து பாத்ரூம் கூட வராத அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து போய் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து
எடுத்தோடனே ஃபேஸ்புக் போடுறாங்க, ட்விட்டர் போடுறாங்க, லைஃப்பில் நம்ம என்ன நடக்குது எல்லாமே போடுறோம். ஸோ அது வந்து ஒரு விதத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் மொபைல் யூஸ். மைனஸ் என்னன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப இது உள்ள வந்து நம்ம வந்து என்ன அதிலே மூழ்கி இருக்காங்க. ஸோ அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்படி மூழ்கி இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணா அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, மொபைல் யூஸ் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மெசேஜாக இப்போ இப்போ என்ன பிரச்சனைனா நானும் தான் பண்ணியிருந்தேன். பட் அவருக்கு இப்போ திருப்பி நான் சொல்லக்கூடாது. ஸ்கூலில் நீங்கள் 12:30 ஒரு ஈவினிங் 4 வரைக்கும் பார்க்குறீங்க, திருப்பி வீட்டுக்கு வந்து 4:30 திருப்பி அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்கள் மெசேஜ் போது என்ன ஆகும்? அது பதில் இப்போ அதே ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நிறைய ஆப்லாம் வந்துச்சு. உங்களுக்கு இட்ஸ் குட் ஆப். ஸ்டம்பிள் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து படிக்கிறதுக்கு என்ன வேணா இருக்குது. நிறைய ரீட் பண்ணலாம், நிறையா டெலிவிஷன் பார்க்கலாம். டிவி பார்க்குறவங்க இப்போ கம்மியாகிட்டாங்க. என்னோட ஃபீலிங் மொபைல் வந்தாங்க, இன்க்ளூடிங் மீ. எல்லாருமே இல்லை தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் உங்களையும் பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன். பட் ரொம்ப அது டிவி பார்க்குறது வந்து கம்மியாகிடுச்சு. ரொம்ப டிவியில் நல்ல விஷயங்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது கிரவுண்டில் போய் விளையாடுறதுக்கு கம்மியாகிடுச்சு. மொபைல் எல்லாம் வந்தோடனே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா அங்கேயே போகிறாங்க, ஃபோனை பிடிச்சி தான் இருக்காங்க. அந்த மாதிரி யாருக்கு விளையாடுறது. ஸோ தேட்டர் போனாங்க, படம் பார்க்கறதோட அங்கே ஃபோன் நல்லா உடனே போட்டுருவாங்க. ஃபேஸ்புக் லைக் வாங்குறதுலாம். ஸோ அது கம்மியான விஷயம். ஸோ அதை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் யூசேஜ் கம்பல்சரியாக இருக்குது. 90% பெனிஃபிட்னா 10% தான் லாஸ். அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போது இந்த மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் 2010 நினைக்கிறேன், 5 years back. மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு? மொபைல் வந்ததுக்கப்புறம் அதே என்விரான்மெண்ட் தான் இருக்கா இல்லை டோட்டலாக மாறிடுச்சு? முன்னாடி மொபைல் இல்லாமல் லேண்ட்லைன் இருந்தோம். அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் யார்ட்டா பேசினா பதிவு பேசிட்டு இருக்கோம். இப்போ அன்றைக்கி ஃபோன் எடுத்து இன்னொரு பொருள் பேசுவோம். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து பீஸ்ஃபுல். முன்னாடி பீஸ்ஃபுல்லாக அந்த பெரிய பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லுவோம். மொபைலில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்தது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பர்சனலாக அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ். சமூகத்தில் நடக்கிற நிறைய குற்றங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் அதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்க? இன்டர்நெட், மொபைல்ஸ் அந்த மாதிரி கன்ஃபார்மாக அது சான்சஸ் இருக்கிறனால தான் அது உடனே ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த ஃபோட்டோஸ் வீடியோலாம் லீக் ஆகுது. பட் அது எடுக்கிறதுக்கு அவங்களே அலோவ் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு கேள்வி. அது நம்ம ஃபோனை தப்பு சொல்ல முடியாது இல்லையா? சோசியல் மீடியாஸில் எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், ஸோ அவங்களோட எந்த அளவுக்கு அவங்க அந்த சோசியல் மீடியாஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் உடனே பிரச்சனைனா ஃபேஸ்புக்கில் பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறாங்க, நேராக போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும். டோன்ட் சென்ட் யுவர் பிக்ஸ். அது அவங்களோட புகைப்படமும் உங்களோட சொந்த விஷயங்களும் எதுக்கு நீங்கள் வந்து மற்றவங்களை பகிர்ந்து கொள்வீங்க? அவங்க ஹஸ்பண்ட் தான் இல்லை, அவங்க அப்பா அம்மாவும் இல்லை, அதை தவிர மற்ற அவங்க அண்ணன் தங்கச்சி இல்லை, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதுவும் நீங்கள் ஒரு வாரத்தில் மீட் பண்ணும்போது எதுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க? இந்த நம்பிக்கை உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். அதில் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை போகுது. அதான் நீங்கள் திருப்பி எங்களை கேட்குறீங்க. அதே கேட்குறீங்க. அப்போ அது யார் மேலே தப்பு? அது அவங்க மேலே தானே தப்பு. சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிறந்த குழந்தை இல்லை வளர குழந்தைங்கிட்டே வந்து மொபைல் கொடுத்து வளர்க்குறாங்க. அது அப்புறம் அது எத்தனை போய் முடியும் பேரண்ட்ஸ் தெரிஞ்சு பண்ணுறாங்க தெரியாமல் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெக்னாலஜி மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது அதே மாதிரி என்னோட அக்கா பையனே வந்து நீங்கள் ஐபேடில் ஒரு சாங் போட்டால் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அது டெக்னாலஜி. நமக்குலாம் என்ன பண்ணாங்க? பாட்டு பண்ணாங்க. இல்லை அம்மா எங்கள் அம்மா காலத்துனா இந்த நிலாம மேட்டர் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. அப்புறம் எங்கள் டிவி பார்த்து சாங் போட்டாங்க. இப்போ வந்து அதே வந்து சின்ன டிவியை பார்த்து பார்க்கலாம். மற்றபடி அதே தான். பட் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகுது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் ராஜ்குமார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார், மொபைல் பயன்பாடு பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த மொபைல் பயன்பாடு வந்து எப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த காலத்தில் முக்கியமாக இருக்குது. ஒரு இடத்துல இந்த இடத்துல நம்ம போக வேண்டிய விஷயம் கிடையாது. நம்ம இந்த பண்ணிட்டு நமக்கு தேவையான பேசிக்கலாம். அவ்வளோதான். சரிங்க சார், மொபைல் வந்து முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் யாராவது தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மொபைல் இருக்குது. இது இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது வந்து தொழில்நுட்பம் வச்சு தான் சொல்லணும். ஏன்னா முதல்ல நமக்கு நீ சொன்ன மாதிரி இதாக இருக்கும். உனக்கு வசதியும் அதிகமாக இருக்கோ அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இது தொழில் பயிற்சி தான். இது வந்து மார்க்கெட்டில் காம்படிஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து மக்கள் மத்தியில் வந்து நம்ம வரவேற்பு இருக்குது. எல்லாத்துக்கும் பயன்பாடு அதிகமாக இருக்குது. அதனால தான் வாங்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துலலாம் வந்து அவங்களுடைய பிஸ்னஸை காமிச்சிக்கணும் அப்படின்னா வேறு ஜுவல்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் கடன் வாங்கியாலும் கூட அவ்வளோ காஸ்ட்லியாக கூட வாங்குவாங்க. ஏன் அவ்வளோ ப்ரைஸ் அந்த மொபைல் காஸ்ட்லியாக வச்சுக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வியாபாரத்துலையோ இது வந்து வியாபாரம் செய்கிறவங்களோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. மாணவர்கள் மட்டும் தான் வச்சுருக்காங்க. மற்றவங்க மட்டும் இந்த மாதிரி கிடையாது. யார் எந்த பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திக்கிறாங்க. சரி சார், குழந்தைங்களுக்கு வளரும் போது கையில் மொபைல் ஃபோன் கொடுத்து அது ஒரு விளையாட்டு பொருளாக வந்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சே தெரியாமல் அது கொடுக்குறாங்க. அது வந்து எதில் போய் முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்படி சொல்கிற மாதிரி வந்து இப்போ எல்லா பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்க அந்த நேரத்தை சமாளிக்கிறதுக்காக அதை கொடுத்துருவாங்க. இப்போ எல்லாருமே வந்து அந்த ஒரு சத்தத்தை வந்து அந்த குழந்தைங்களை அதை ஆச்சரியம் பார்க்கும்போது இது என்ன இருக்குது இது இருக்குன்னு அதை வந்து ஆரஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதை ஆரஞ்சு பார்க்க அது மேலே நாட்டம் அதிகமாகுது. நாட்டம் அதிகமாகும்போது அதை விட்டு அது வந்து ஒரு விதமான தேவையான பொருளாக இருக்குது அடிக்ட்னு சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு ஆன பின்னாடி அது வந்து விலகி போக முடியாது.
இது ஒரு வருங்காலத்தில் என்ன ஆகும்னா இதுதான் வாழ்க்கை, இதுதான் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி போயிடும். மற்றவங்க மத்தியில் அவங்க பேசுகிறதோ பழகிறதோ விளையாடுறதோ விளையாடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு டீனேஜர்ஸ் கிட்ட வந்து மொபைல் கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்க கைட் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் கைட் பண்ணுறாங்க, இல்லை வந்து டீனேஜர்ஸ் அவங்களே வந்து இந்த லிமிடேஷன்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாக வந்து யோசிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெற்றோர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அவங்க சொல்லி குழந்தைகளை வளர்க்கணுங்கிறத வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து முக்கியமான விஷயம் தான். ஆனால் இந்த ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த மக்கள் இந்த இருக்க ஒரு இளைஞர்கள் வந்துட்டு அதை எதுவும் எடுத்துக்கிடமா தெரியல. அப்போ அவங்களுக்கு இது இல்லைன்னா நான் இது போக மாட்டேன், படிக்க மாட்டேன், இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படியே பார்க்கும்போது வந்து பெற்றோர்கள் வந்து முக்கியத்துவம் நம்ம கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இது வந்து உபயோகப்பொருளாக இருந்துச்சு. சமூகத்தில் நடக்கிற ஒரு சில குற்றங்களுக்கு மொபைலோட வளர்ச்சியும் அதில் இருக்கிற இன்டர்நெட்டு காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சொல்லலாம். இதை வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இது நல்லதுக்கும் கட்டவும் இருக்குது. நம்ம ஒரு பக்கம் சொல்லுவோம், நீங்கள் இந்த விஷயமும் இருக்குது, நல்லது இருக்குது அப்படின்னா நம்ம நல்லதாக எடுத்துக்கலாம், கஷ்டம் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் இருக்கும். இதை கரெக்டாக பயன்படுத்தினா இது நல்ல பயன்பாடு, இது தப்பாக பயன்படுத்தணும்னு நினச்சா இப்படியும் பயன்படுத்தலாம். சரிங்க சார், நீங்கள் எப்போ மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் என்னோட கல்வி பருவத்தில் ஆரம்பிச்சேன். நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவீங்க? அதிக நேரம் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுவீங்க? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் அதுவும் ஃபோன் அட்டன் பண்ணுற மாட்டோம்மா. மொபைல் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க? உங்களோட என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு? மொபைல் வந்ததுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை நீங்கள் அப்படியே தான் அதே என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்லணும் இல்லைப்பா. நான் வந்து நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில பேர் தான் மொபைல் வச்சுருந்தாங்க. யாரும் வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அவங்க வச்சுருந்தாங்க. மற்றவங்க மத்தியிலாம் அவ்வளோவா இந்த மொபைல் பயன்பாடு கிடையாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்லைங்களா, எல்லாருமே வச்சுருக்காங்க. அதனால வந்து கண்டிப்பான விஷயம் ஆகிடுச்சு. அந்த முதலெல்லாம் பார்க்கும்போது யாருக்கும் மொபைல் ஃபோன் இருக்காது, எதுப்பான ஒருத்தங்க வச்சுருந்தாங்க. அவங்களும் நாங்கள் பார்க்கும்போது நம்ம ஆச்சரியம் பார்த்தோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இது விலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மாடல்ஸ் நிறைய பண்ணி இருக்குது, கம்பெனிஸ் நிறைய வந்துருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இதில் மாற்றங்கள் நிறைய வரும். சரிங்க சார், இப்போ மொபைல் ஃபோனில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்த்துட்டு இருக்கலாம், மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம், லேடிஸ் விளையாடலாம். அப்படி இருக்கும்போது கேம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக மொபைலில் விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் மொபைலில் விளையாடுறதுக்கும் வெளியே போய் அவுட்டோரில் விளையாடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அங்கே விளையாடும் போது நாங்கள்லாம் அந்த காலம் சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு வயசு ஒரு 34 ஆச்சு. நாங்கள் பொதுவாக வந்து வெளியில் போய் விளையாடுறா அதிகம் பழக்கம் இருக்குது. இந்த உள்ளரங்கில் விளையாண்டு அதிகம் பழக்கம் கிடையாது. ஆனால் இந்த காலத்து பசங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லாக இந்த வீடியோ கேம்ஸ் சொல்லக்கூடிய அது மொபைல்லேயே நோண்டிட்டுருக்காங்க. வெளியில் போகும்போது அவங்களுடைய பழக்க வழக்கம் ஃபுல்லாக மாறிடுது. ஏன்னா மற்றவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி பண்ணுவாங்க, பழக்க வழக்கம் என்ன, ஒரு எப்படி பேசணும் பண்ணுவோம், இதெல்லாம் விட்டுறாங்க. இன்னும் வந்து அந்த விளையாட்டு இந்த வயசுக்கு இந்த மாதிரி விளையாடணும், நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பல விளையாட்டுகள் பண்ணுறது, அந்த விளையாட்டை எல்லாத்தையும் அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. ஒரு யாரும் பேசாமல் கொள்ளாமல் இந்த காலையில் மாட்டிக்கலாம், கேம் விளையாடலாம். இது என்ன அதுனா மூளை வளர்ச்சி கம்மியான மாதிரி நான் ஒரு கருத்தாக இருக்கேன். சரி சரி, ஒரு சிலர்லாம் மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க இல்லையா, அவங்க அதிலிருந்து வெளியே வர எந்தெந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணால் அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குங்களா? இதில் வந்து வெளியே வரணும்னா அவனா மட்டும் தான் முடியும், இன்னும் வெளியே வர முடியாது. நீங்கள் என்ன தான் இவங்க வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்தா முடியும், விழிப்புணர்வு நீங்கள் கொடுத்தாலும் கூட அவனா நினச்சா வெளியே வர முடியும். ஆனால் அதுக்கு அவன் ஒரு மாற்றத்தை தேடி போகணும். இப்போ முதல்ல மொபைல் கிடையாது, மொபைல் இல்லாமல் நம்ம மொபைல் தேடி போகணும். மொபைல் தாண்டி வந்து ஒரு வேறு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இப்போ அதுக்கு மாற்ற முடியும். சரிங்க சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கருத்துக்கள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இதுவே பண்பலை 90.8 கருத்து வழங்குவது செலுத்தினேன். நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். மாணவர்களின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்க இருப்பது ப்ளூமிங் பேர்ட்ஸ் பிளே ஸ்கூல் வேலூர் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். I am KN Anushika. I am studying pre-KG in Unipes. Papa plastic ham in a wool. Yes sir, tea bag full. Once in a water, once all a day, once in a little boy, foolish non-delay. Jovina Valan.
Ringa roses, pocket full of roses, Asa, Busa, Atsa, Don. திறக்குடார் அகர முதல எடுத்தெல்லாம் ஆடி பகவான் உடத்தே உனக்கு கக்க கசடர் தத்தவை தத்த பேர் மிக்க அறுக்கு தகர் தீனா சுத்தப்போர் உள்ளாரும் ஆடாரே நாமினா சுத்தவரு செலுத்து செவ்வாம் செடி செவ்வாம் அச்செல்லாம் செலுத்து எல்லாம் தலை இனிய உறவாக இன்னாத கூலர் தண்ணீரப்ப காய் கவர்ந்தது. தேங்க்யூ. I am Anjanavi, studying LKG in Blooming Buds. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. Baba, black sheep, Hawaiian wool. Yes sir, tea bag full. One for the master, one for the dean, one for the little boy who lays down the lay. Thirsty crow, once a crow was very thirsty. Look for water here and there. At last, keys iron, potted little water. He got an idea. He dumped his store one by one. It is the pot. He watered Keyman at grow Johnny water and spray happily. Thank you. Good habits. Get up early in the morning. Brush your teeth twice a day. Take a bath every day. Eat healthy food. Drink plenty of water. Go to school every day. Play daily. Finish your homework daily. Use kerchief when you sneeze. Always put the cabbage in the dustbin. Cut your nails regularly. Go to bed on time. Soup. Thank you. Once a fox over one chocolate. Hand me some plant. He wanted a necklace. Sometimes jumped again. Money could not get the place. So he went away saying, the grapes are so. Thank you. A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, and Z. Now I know my ABC. Yes, I'm using what in. G, Ari, Bloomy Bud, LKG. Chubby cheap, dimple cheap, dirty lip, deeply, holy air, early fair. I shall boot, love it too. Teacher fell, at you. Johnny, Johnny, yeah, Papa, eating sugar, no, Papa. Jelly lies, no, Papa. Open your mouth, ah, ah, ah. ஏன் தட்டுட்டாய் நிலா நிலா ஓடிவா இல்லாமல் ஓடிவா மலை மேலே ஏறிவா மல்லிகைப்பூ கொண்டு வா மம்பழமா மம்பழம் மல்கோவா மம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் உங்களுக்கு வேணுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் ஆட்டி தூடி அறம் திட்ட விளம்பு ஆடுவது தினம் எல்வது கலவை ஈவது விளக்கே உயர்வது விளம்பை ஊக்கமறு கைவிடு எண்ணுவது இகழ்ச்சி ஏ போனடா Johnny, Johnny, yes papa, eating sugar, no papa, yelling rice, no papa, open your mouth, ah ah ah, line line go away. Amagai andare, little Johnny run away. Rain, go away. Daddy go, one by one. Report, water came up. Flow, one the water, truly happily.
நேர்கள் இதுவரை கேட்டது ப்ளூமிங் பட்ஸ் பிளே ஸ்கூல் வெல்லூர் மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்க இருப்பது சந்தமாமா சைல்ட் கேர் மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகள். I am D. Sarvajit from grade 3 PSBB school. I am going to tell Aathichudi and crooked tree story. Aathichudi. அறம் செய்ய விரும்பு, ஆர்வது சினம், ஈழ்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்குமது கைவிடேல், எண்ணெழுத்து இகழேல், இருப்பது இகழ்ச்சி, ஐயமிட்டுவன், ஒப்புரவு ஒழுகு. Crooked tree. In a forest, there was a crooked tree and a bunch of trees. The bunch of trees used to laugh the crooked tree. Ha ha ha, see this crooked tree. It's very crooked. The crooked tree did not mind. Next day, an old person was passing by the forest. He said, "Oh God, it's sunny today. What shall I do today? You come and rest in my shed," the crooked tree. He rested and turned thanks and went. The next day, a boy came. "I am very hungry," he said. "You pluck fruits from my trees." He plucked and ate and said thank you and went. The next day, a girl with a basket. Inside the basket, she had noodle and thread. She wanted to make garland for them. She said, "How will I get flowers from these trees? They are too high." But the crooked tree was very small, so she can pluck very easily. She plucked and said thank you and went. The next day, travelers came. One said, "We need to protect ourselves with fire. We need branches from some of these trees. You don't pluck from them. You pluck my branches because they're my friends." Soon they plucked from the crooked tree. It looked uglier than before. Other trees cried and learnt a lesson. Spring season came. New flowers and fruits and branches came. They were happy together. Thank you. My name is G. Udayamaran. I am going to 4th standard. I am from Sunbeam School. I am going to tell திருக்குறள், புதியாத்திச்சுடி and நல்வழி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம், தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃதறி கல்லாதவர். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் விழுப்பம் உயிரின ஓம்பப்படும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. கற்க செட, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நல்வழி. உதவி செய்வோரே உயர்ந்தவர். ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால். நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில், இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. வள்ளுவலுக்கு யாவரும் உயர்ந்தவர். மரம் பழுத்தால் வௌவாலை வாயென்று கூவி, இறந்தழைப்பார் யாவரும் அங்கில்லை. சுரந்தமுதம் கற்றாதல் போல் களவாது அளிப்பரேல், உற்றார் உலகத்தவர். வன் சொல்லும் மின் சொல்லும் வெட்டனவே மெத்தனவே வெல்லாவாம். வேழத்தில் பட்டுறவும் கோல் பஞ்சில் பாயாது. நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை, பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும். புதிய ஆத்திச்சூடி.
அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் இளைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன் உடலின உறுசை ஊன்மிக விரும்பு எண்ணுவது உயர்வு ஏறுபோல் நட ஐம்பொறி ஆட்சிகோல் ஒற்றுமை வலிமையம் ஓய்தல் ஒழி அவுடலம் குறை. தேங்க்யூ. My name is A. Bharatwaj. I am going to 7th standard. School name is Vidyaniketan. I am going to say Tirukural. அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும் பணியுடைய நீன் சொன்னல் ஆதல் ஒருவர்க்கு அணி எல்லாம் மற்ற பிற இனிய உளவாக இன்னாத குற கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகத்தே உலகு கற்றதனால் ஆயப்பயன் நின்கொள் வாழறிவான் அற்றார் தொழாழினில் மலமிசை ஏறினார் மானடி சேர்ந்தார் நினைசை நீனி வாழ்வான். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தேங்க்யூ. I am Jerry Abraham Matthew, studying in 1st standard to 2nd standard. பாவேந்தர் பாடல் அனைவரும் உறவினர் ஈதல் இன்பம் ஒற்றுமை அமைதி கல்லார் நலிவு கெடுநிலைவு அகட்டு சோர்வு நீக்கு தூய நீராடு தெருவெல்லாம் மரம் வளர் வெறும் பேச்சு பேசல் வையம் வாழ்வார் ஏறியவர் பாலடி தாசன். தேங்க்யூ. My name is Nitin Deja. I studying in 2nd to 3rd. School name is Kingston. அருள் செய்ய விரும்பு தேஜா பூஜான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா சாப்பாடு செய்யிருந்தாங்க. சாப்பிடும் போது ஒரு பிச்சைக்காரன் வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி பூஜா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அவத்துக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்துட்டு போனாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது பால் பாக்கெட் கொடுத்தாங்க கோயிலுக்கு. அப்போ பிச்சைக்காரங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பிச்சைக்காரங்க அம்மா வந்தாங்க. 2 நாளாக சாப்பிடாம அவங்க கொடுத்துட்டாங்க. பால் பாக்கெட் இன்னும் வரல சொன்னாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க அந்த பால் பாக்கெட் என்ன தேஜா சொன்னாங்க நான் தான் வேணாம் சொன்னேன். அப்புறமா பூஜை தான் கொடுத்துட்டாங்க. அப்புறமா அம்மா 2 நாளாக சாப்பிடாம ஒரு குழந்தைய கொடுத்துட்டேன். அப்புறமா அவங்க அப்பா சொன்னாங்க அறம் செய்ய விரும்ப அதான் செஞ்சுருக்காங்க. தேங்க்யூ. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me.
how happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, Happy Women's Day. It's story time. In Vit Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, Vit University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more as I sat there inhaling the fresh smell of pan. I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior-most person in the area, people from the surrounding area called her great-grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work.
Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. सलाम नमस्ते वीआईटी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज आप सुन रहे हैं आपका शो वीआईटी गपशप। दोस्तों, आप हैं आज अपने होस्ट के साथ, अपने दोस्त के साथ। नाम बंदे का है खुशवंत। आज आप सभी के साथ मैं बांटने जा रहा हूं अपनी सीरीज का एक अगला टॉपिक, और आज की हमारी बातें होंगी एक खास पहलू पर, एक खास मुद्दे पर। पहलू क्या है, आइए जानते हैं। तो आज की हमारी कहानी या आज की हमारी बातचीत है जिसका नाम है यादव। सुन के थोड़ा अजीब लग रहा है ना? चलो थोड़ा लिंक करते हैं। यादव, यादें। हाँ जी, तो मैं आप सभी के साथ बांटने जा रहा हूँ कुछ यादें। आप सभी का तो सबसे पहले वेलकम। आप सभी एक नए सत्र यानी कि एक नए ईयर, हमारे एकेडमिक ईयर में प्रवेश कर रहे हैं, और आप लोगों के सामने बहुत सारे चैलेंजेस हैं जिसका डट के मुकाबला करना है। तो आज की हमारी बातें कुछ इसी बारे में होंगी। तो यादव, अब मैं आपको बताता हूँ, यादव नाम है एक रसोइये का। कुछ समय पहले मेरे घर पर एक फंक्शन था। फंक्शन के लिए खाने की अरेंजमेंट्स करनी थी, तो हमने कांटेक्ट किया हमारे एक जान पहचान के व्यक्ति को, जो कि कहा जाता है मेरे शहर का सबसे अच्छा रसोइया है, सबसे अच्छा हलवाई है। नाम बंदे का यादव है। तो मैं समझ नहीं पाता था कि बंदे में ऐसी क्या क्वालिटीज़ है जो उसको इतना खास बनाती है। वो बंदा इतना डिमांड में भाई कि जैसे ही शादियों का सीज़न चालू होता है, धड़ाधड़ 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 लोग उसको ऑर्डर देने लगते हैं, और हमारी बारी नहीं आ रही थी।
लेकिन किसी तरह से हम उसे जानते थे तो कांटेक्ट हो गया। तो अब जब यादव भैया ने हमारे यहाँ काम करना शुरू किया तो उन भैया से मैं कभी कभी रसोई में जाकर बातें करता था। एक बार मैंने उनसे पूछा कि आपकी इतनी प्रसिद्धि, लोगों का आपको इतना अच्छे ढंग से जानने का आखिर कारण है क्या? क्या राज है आपकी इस खासियत का, आपके खाने को बनाने के इस हुनर की? आखिर ऐसी क्या बातें भाई हमारे साथ भी बांटिए। तो यादव भैया ने हमें बताया कि देख बेटा, अगर 8 बजे खाना मुझे पेश करना है तो मैं ऐसा मान के चलता हूँ कि मुझे 7 बजे तक पेश करना है और मैं खाना ले आता हूँ। हाँ जी, सही समझे आप। आज हम बात कर रहे हैं बिफोर टाइम होने की, यानी कि अपने काम को थोड़ा पहले खत्म करने की। अब ये आदत ऐसी है जो कि हम में से अधिकतर लोग अपने लाइफ के बहुत सारे फटीग, टायर्डनेस, थकान के कारण भाड़ में जाए कर देते हैं और आगे बढ़ जाते हैं। लेकिन याद रखिए कि जब तक आप जीवन में बड़े बड़े प्रिंसिपल्स को अपने लाइफ में, कह लीजिए यार छोटे छोटे प्रिंसिपल्स को अपनी लाइफ में नहीं लाएंगे, तब तक आप बड़े नहीं बन पाएंगे। कहते हैं ना, बूंद बूंद से सागर भरता है। हाँ जी, एकदम सही बात बोल रहा हूँ। तो आगे बढ़ते हैं। तो यादव भैया से मैंने पूछा, भैया आप क्या करते हैं? उन्होंने बताया कि अगर मुझे 8 बजे तक खाना परोसना है तो 7 बजे तक तैयार कर देता हूँ। अब ये लो, ये कौन सी बात हुई? 1 घंटा पहले कर भी क्या लेगा यार इंसान। हम लोग एग्जाम ही अगर 8 का होता है तो 8:15, 8:30 पहुंचते हैं देने के लिए। सही बोला ना? तो देखो भाई, ऐसा है कि भैया ने मुझे बताया ऐसा प्रिंसिपल जो शायद मैं एक्सपेक्ट ही नहीं कर रहा था। उन्होंने ये बोला कि देख भाई, जब तक तू 7 बजे तक खाना नहीं बनाएगा तो उस 1 घंटे में तू कैसे एक परफेक्शन ला पाएगा अपने खाने में। तो मैंने पूछा कैसे? तो उन्होंने बताया कई बार ऐसा होता है कि खाने में नमक कम, शक्कर ज्यादा, और ये हुआ तो सारी मेहनत बर्बाद। जो लोगों के बीच में थू थू होगी वो अलग, और उसके अलावा ग्राहक जो कम हो जाएंगे वो अलग। तो उस 1 घंटे का इस्तेमाल वो कैसे करते हैं? वो उस व्यक्ति जिनके यहाँ रसोईया खाना बनाने गया है उनको बोलते हैं कि भैया टेस्ट कीजिए, बताइए कोई दाल मिर्ची कम है, हम डाल देते हैं, कुछ जो भी आपको करेक्शंस लगे आप बताइए। तो इस तरह से 1 घंटे का इस्तेमाल वो भैया ने इतने जबरदस्त ढंग से किया। उन्होंने हमसे पूछा कि आप टेस्ट कीजिए। उन्होंने बहुत ही गजब के पेपर डोसा बनाया था। उन्होंने पेपर डोसा, सांभर, इडली हमें टेस्ट करवाई और पूछा कि बताओ कि इसमें कहीं कुछ पेपर डोसे में कड़कनेस कम है कि नहीं। कड़कनेस थोड़ा शब्द थोड़ा अजीब है स्टिल, तो कड़क उसकी वो कितना ज़्यादा कड़क है, कैसा बन रहा है भाई बताओ। हमने उन्हें फीडबैक दिया और इस ढंग से उन्होंने कुछ थोड़े से चेंजेस किए और क्या लाजवाब, यम, एकदम यम यम वाला खाना और यम वाले पेपर डोसे खाए मैंने अपने लाइफ के शायद बेस्ट पेपर डोसे। तो दोस्तों, शायद उन भैया से बात करने के बाद मुझे लाइफ के एक बहुत ही अच्छे लेसन का एहसास हुआ। वो ये कि लाइफ में कभी सीखना मत छोड़िए। भैया ने हमें कहा कि उन्होंने अपने लाइफ में जब से अपने जीवन की शुरुआत की हमेशा सीखते रहे, और अपने जीवन का सबसे अच्छा गुण जो उन्होंने सीखा वो था हमेशा अपने काम को समय पर खत्म करने का। और याद रखिएगा, जब भी आप कोई बहुत बड़ा या कोई ऐसा नियम लाइफ में फॉलो करेंगे ना जो आपको किसी बहुत अच्छी पोजीशन पर ले जाने वाला होगा, तो आपके सामने बहुत सारे रेजिस्टेंस आएंगे। कभी कोई सामने आ जाएगा, कभी कोई काम याद आएगा, कभी दिमाग खराब होगा, कभी मन में लगेगा यार भाड़ में जाए, और भी न जाने क्या क्या। लेकिन जब तक आप रेजिस्टेंसेस को पार नहीं करेंगे तब तक आपकी पोटेंशियल एनर्जी बढ़ेगी कैसे? अब साइंस स्टूडेंट हूँ भाई, बातें ऐसी करता हूँ। खैर, आगे बढ़ते हैं। तो इसके लिए एक बहुत ही अच्छा ईडियम है। ईडियम ये, एन अर्ली बर्ड कैचेस द वर्म। बिल्कुल सही है। अब आप सभी इसका कॉन्टेक्स्ट तो जानते ही होंगे। बहुत सारी चिड़ियाँ होती है और रिसोर्सेज बड़े कम होते हैं। क्या खाती हैं वो? केचुए। और ये केचुए यही चिड़िया लोग पकड़ के दबा जाती हैं, वही दबा पाती हैं जो सुबह सुबह सबसे पहले उठ के केचुआ खोजना शुरू करती है। जी हाँ, जीवन भी कुछ इसी तरह से है। तो दोस्तों, ऐसा ही एक और एग्जाम्पल मैं आपको देता हूँ। रिसेंटली मैं एक नॉवल पढ़ रहा था, सर APJ अब्दुल कलाम की। नॉवल का नाम है विंग्स ऑफ फायर। क्या नॉवल है, गजब की। उन्होंने अपने लाइफ में बताया कि जब भी मैं सुबह सुबह वॉक करने जाया करता था तो वॉक करते करते मैं सारी प्लानिंग पहले से ही कर लेता था कि मुझे आगे लाइफ में क्या करना है, मुझे आने वाले 2 दिनों के अंदर कौन कौन से काम खत्म करने हैं। और हम जानते ही हैं कि आज उन्होंने हमारे जीवन में कितने बड़े चेंजेस लाए हैं। आज हमारे देश के राष्ट्रपति होने के बाद आज हमारा देश जिस भी पोजीशन पे है उसमें उनका कितना बड़ा योगदान है। और हमारा यह जीवन तो बना ही दूसरों के लिए है। अगर आप सांस छोड़ते भी हैं तो वो भी पेड़ों की कार्बन डाइऑक्साइड बन जाती है। बिल्कुल सही। तो आपको अपनी लाइफ का कुछ समय ऐसे बिताना है
कि याद रखना है कि हम लाइफ में जो भी करते हैं ना वो सब दूसरों के लिए, तो कभी कभी अपनी इन सांसों के अलावा अपने विचारों को भी दूसरों के लिए समर्पित कीजिए और फिर देखिए कैसे आपका जीवन खुशनुमा और मस्त हो जाता है। और दोस्तों, जाने से पहले कई आप लोगों को लगेगा मैंने बड़ी बड़ी बातें तो कर दी, बंदा बोल के बड़बड़ करके चला गया, लेकिन ये नहीं बताया कि भाई इसको इनकॉर्पोरेट कैसे करें। तो हाँ जी, तो अब इनकॉर्पोरेशन की बारी आती है। तो क्लास 12th में मेरी एक बहुत अच्छी फैकल्टी थी, उन्होंने मुझे एक बार समझाया, बेटा अगर कोई काम बहुत बड़ा हो ना तो उसको छोटे 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 हिस्सों में बांट लो, और जब तुम किसी बड़े काम को छोटे हिस्सों में बांटते हो, यानी कि वन लार्ज टास्क इनटू स्मॉल टास्क, तो वो आसान हो जाता है। इसलिए अगर आपका काम मुश्किल है तो उसे छोटे हिस्सों में बांटिए। अब आपको सीखना है अगर कि आपको अपने हर काम को समय पे करना है, तो अपने लाइफ के छोटे छोटे कामों को समय पे करना सीखिए। यदि माँ ने कहा कि बेटा 2 बजे तक खाना खाने आ जा, तो दोपहर में ठीक 2 बजे से 5 मिनट पहले पहुंच जाइए। उन 5 मिनटों में हाथ धोइए, सैनिटेशन का यूज़ कीजिए, आराम से बैठिए, आराम से मुंह धोइए और अपने दिल खुश करके खाना खाइए और कहिए अन्नदाता सुखी भव। ठीक वैसे ही कुछ। और कभी माँ कहे कि बेटा सुबह उठ जाओ, 5 बजे उठो, 7 बजे उठो, घर से नाश्ता करके जाओ, तो माँ की उस बात को सुनो और सुबह 7 बजे उठो। और ऐसे छोटे छोटे हिस्सों में अपने जीवन को बांट दो और इन छोटे छोटे हिस्सों में इस पंक्चुअलिटी के नियम को अप्लाई करने की कोशिश करो। फिर देखो कैसे ये नियम आपके जीवन के हर पहलू में घुस जाएगा और आप अपने लाइफ के हर छोटे छोटे काम को बिल्कुल समय पे और फर्राटेदार सही ढंग से कर पाएंगे। और मानिए दोस्तों, ये एक बहुत बड़ा राज है। राज ये कि अगर आप मानते हैं, अगर आप विश्वास करते हैं कि आप कोई काम बहुत अच्छे ढंग से कर सकते हैं, तो इस संसार की कोई ताकत आपको नहीं रोक सकती। और अगर आप इस बारे में और पढ़ना चाहते हैं तो रोंडा बायर्न की एक बहुत अच्छी किताब है द सीक्रेट, रहस्य, तो उसे ज़रूर पढ़िए और समझिए कि यदि एक बार आपने कुछ ठान लिया तो उस बारे में सोचिए और ज़्यादा सोचिए कि मैं कर सकता हूँ और ज़रूर कर सकता हूँ, और सारी राहें आपके सामने खुल जाएंगी। खैर, बड़ी बड़ी बातें हो तो हो गई, छोटी छोटी बातों को जीवन में अप्लाई करते रहिए और जीवन के मजे लूटिए दोस्तों। तो ऐसी कुछ और बातों के साथ अपने लाइफ को और खुशनुमा और हैपनिंग बनाने की छोटी छोटी टिप्स के साथ वीआईटी गपशप पर मैं आपका होस्ट, आपका दोस्त खुशवंत आपसे मिलता रहूंगा। तब तक के लिए आप मुझे दीजिए इजाजत और आप सुनते रहिए वीआईटी Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello listeners, this is VIT Community Radio 90.8 FM with your host Digjay on the show Opinions. Today we are discussing on the topic objectification of women in media platforms, their rights and the dilemmas. So let's have a view. What do you think, Prakhar, about it? Well, I think women should be given full right everywhere in the common scenario, whether it's media, whether it's the field of sports. They should be given the right to expose themselves to the best. What do you think, Anjali? Digjay, I would just like to add a point to what Prakhar said. I would just like to add one word. Women should be given equal rights just as the rights given to men. It should not just be like full rights. Men and women should be treated equally in every case. And that's where from the concept of feminism comes from. So basically feminism is not women's superiority over men, it's just the equal right. So why are we discussing this particular topic is that we have the equal representation from the girls as well as boys, with me and Prakhar sharing our views from the point of view of men and Lakshya and Anjali sharing their point of view from the point of view of women. So we need to understand what this particular agenda and how it affects us in every basic way, in every detail, minute aspect. We have to analyze as we go on throughout this particular show. We'll analyze all these major points, howsoever minor they might be, so in order to solve this particular problem. Recently, the Vogue magazine came out with a video called My Choice featuring Deepika Padukone. It drew criticism, but from time being, we have been seeing such sort of empowerment missions coming into action. But exactly, are they conveying the message that we want to listen? That's important. You should see the positive aspect of the message. That was to empower the women, that to provide with their choices. Everything about that wasn't right. And I'm not here sitting judging that video. It's just my opinion that everything displayed in that video wasn't right. We have had
talked about many of these aspects for many years. India being a male-dominated country, a certain thing that we still accept in the 21st century. Even right now, women fight for the basic right, and they are not considered equal in a basic middle class family and the lower background. A rich family from a rich upper middle class and upper class financial backgrounds are sound, and they do provide women with education. So to the aspect that even if they don't have the money, they do spend it. But even in the middle class backgrounds, or even in the lower class background, if they have money, they choose to spend it on the male rather than the female, because the female is not going to be the part of the family after many years. Well, I agree with you, AJ, but still I think that in the present scenario of rapid urbanization, where the technology is improving at a very fast pace, though we have reached the moon, but the basic value that we need to inculcate in ourselves is the respect for the human, the respect for the especially the feminine. But this is somewhere lacking in our society. Although if we take it on a positive note compared to how it was earlier, the empowerment has been on a rise. People have been expressing their opinions about women empowerment. They have been making people aware of all the points that we need to go through to make sure that women have equal rights. So if you look at it that way, it's actually becoming better for us right now. But still, the concept of perfect girl is the one who doesn't express her opinion. So that is something we should change. We all need to change. We have been talking about many of these aspects that, yeah, I do agree to the things are changing in the 21st century, and it is for the better than the 50 years that it was there. But we have to analyze something. On the date of independence in the 1950, the women people analyzed what was the situations of the women at that particular time. Another survey was conducted in the 1970s, in which the same thing was analyzed, that what is the status of the women in the 1970s. And it was seen that the status of the women though Indian society has progressed, the status of the women has degraded. Therefore, we had the Ministry of Women and Child come in and have actively support the rights of the women in order to their liberation and to set an equal footing as to the men. Though I analyze your particular aspect that yes, we are becoming more intelligent, we are becoming more literate, but even to this present date of 2015, we have only 71 or 72% of the population who's literate, and out of the remaining population, they still do not cater the idea of women being equal to men. Because I agree to any of your points that yeah, things are changing, but you also need to analyze the majority of the population are not part of that upper class that I was trying to raise before, but they are part of the low class and the lower middle class, or even middle class families. So how would like to initiate this change actually, which is going to, there should be some methods. Education is one of them, but what can be the other methods? Can you please elaborate? The issue should be discussed in public as we are doing now, because until and unless everybody doesn't know what the problem is, there cannot be a solution. Everybody needs to know. Everybody needs to accept it that women is equal to men. The male chauvinism should be decreased, and that would be done by various measures. Though I agree to your particular point, Lakshay, that yeah, women, the idea of the men should change, and that it is the basic psychology of every man as in whole that needs to change. Just knowing about a particular topic brings no change, but having a basic, because if you need to analyze that if a person is above the age of 30 or even 35, the change in his psychology is not going to happen. This is just not practically possible. He might be condemned by the law, he might be stopped by the law. That where the law comes in, but we need to inculcate this idea even to the younger generation and the generation to follow. I do agree with you, AJ. Like we all just discussed, public awareness is the first foot of every journey. But one thing that we need to know is half the knowledge is always the most dangerous knowledge. So as in, what I mean to say is that when we talk to people about women empowerment, we need to make sure that we don't give it halfway through. We need to make sure that they know everything about it, so that they don't get confused in the middle or mix up two completely different topics together, because that has actually happened in a couple of scenarios. Yeah, because they actually start comparing feminism with women's superiority. Feminism is not female chauvinism. It is nowhere related to that. Feminism believes in equal rights of both men and women. I agree to both of your points, considering my mother was a feminist and she was the leader of the Rajiv wing in Jharkhand. I'm coming from a family that had these feminist idea with
all of my grandmother, my great grandmother, all of them were working throughout their generation, and all of them were literate. But yeah, on this particular point, I do agree with that psychology comes in, and wherever the psychology of a person doesn't change, the laws comes. So far as the psychology part is concerned, what I feel is the inculcation of respect inside the human thought, inside the human brain, that needs to be changed. When you take an example from the very basic beginning of the life, when the life starts, take an example of a normal baby, he is being like discriminated. He's been bifurcated that if he's a boy, he'll be given a gun or a bat ball to play. So far as the girl child is concerned, she'll be given the dolls. So this is the very basic beginning where the problem starts. And once we are done with this, I'm sure in the coming time, we'll get over with this problem. Don't agree with your point totally for the very basic fact that agree to the point that okay fine, a boy is given with a boys toys and the girl is given with girls toys. There's a particular reason. I agree with all your points that okay, men and women are still equal, but they are still not equal to one very basic particular point, is that when they become adults, a man has to be a gentleman and a woman has to be a lady. Not that they are not strong or not that they are not literate enough or equal foot. I'm just saying that a man needs to protect his woman dignity at all platforms. That is the responsibility of the man, because if a woman dignity is hurt or if a woman respect is hurt, that respect coincides with the respect of the man. A man should inculcate this feeling that yes, if she is my woman and if she is my partner for my life, I need to protect her. And on this particular note, I agree that if a man is not capable enough, the woman also supports her. This goes hand in hand, and this is when the idea of a woman being a woman-like and a guy being a guy-like comes in. Because if a guy is not strong and stern, though this is not compulsory, but at least for the majority of the population, that is more than 80%, this needs to be there. And this thing comes only because at the stage of a kid, when a kid is like 2 years small, that is when his psychology is the most domicile part, and we need to inculcate him to become certain someone. But during the duration of when he becomes a teenager, when he starts to analyze that what makes a girl different from a boy, and we go through puberty, that is when he needs to learn the ideas of respect to women. Though respect can come in like before also, but that is when he needs to analyze, yes, this is my duty, this is my situation, I need to protect my sister, I need to protect my family. I want to say that strength is not all about physical strength. It's about mental strength, it's about emotional strength, providing support when she needs it. And she should do the same for her men. So it's not about like a guy should be taught about it or inculcate these habits just from his childhood. A woman should be also taught like she has to protect her man, to support her men. So it's not one-sided, it's both-sided. Both should be made like strong about the physical emotional strengths and the mental strength, just not about the physical strength. Just giving him gun doesn't like prove anything. And I agree with all your points, but then you're failing to analyze one basic idea, is that I clearly said that on the equal footings of education and on the equal footing of age and maturity that comes as we go on forward in life. What I meant by this basic fact is, yes, a man will protect the dignity of the woman. My protection of the dignity of women was not the fact of strength, but was the fact of her social standard of what she was there in the society. A woman also provides the same to a man, because a man cannot go and fight with a woman for the sole fact man needs to respect a girl. Even if I don't know you, and even if, say for example Lakshya, even if I'm not directly related with you, there's still a certain degree of way that I'll act with you. Even if you're a little tough on me, or even if you're a little angry on me, even if the fact you abuse me, there's still a certain way I need to keep myself. And that should be followed by both, not just you. That should be done by both male and female. And that is what I call feminism. The equality in the rights. I agree with Lakshya. I think that from when you're kids, you should make sure that the quality of respect and dignity should be inculcated in both boys and girls. I mean, yes, boys should be taught that they should behave respectfully towards girls, but the same should go for the girls as well. I never said that a girl shouldn't respect a man, but yeah, you were focusing on the point of men. But you did seem to analyze the particular aspect, that considering I'm a man, I was taught this, and I'm pretty sure that I'm doing it a very right way. I would like to say here one thing, that often
it is feminism is misunderstood by the society. It is said that it is something that females only do. I would like to point out here that if a man does feminism or follow feminism, it's not at all wrong. It's not at all wrong. Lakshay, what It's not wrong, it's right. You should believe in equal rights. You shouldn't believe in male chauvinism. Obviously, we should be provided with as many as rights as you are provided with. So, saying that feminism is wrong, I don't agree with it at all. It's actually the mentality of, you can say, half the people that they say that feminism is something to do with always with girls. This is not something, but it should realize that there is a platform for equality, right? That is very important over here. Exactly, that's the thing. Not many people know much about feminism. Feminism it basically means equal rights to women, but the main point is that people get confused with feminism and female chauvinism. So we need to make sure that people know the difference. I'll give you an example what my mother told me, because then during that time I wasn't born. My mother was, as I said, was an active feminist when she was young, in her 20s, early 20s, and she was the leader of her wing. She was pregnant and she delivered me as a kid. I'll tell you what female chauvinism is. These women come up to her and say that you being the leader, you being our torch bearer, you teach us what feminist is. How did you had a kid as a son? Why don't you let him die on the street? That is some of the idea that is coming about. I just wanted to highlight this particular point, though I don't support it, but still, this was an idea that my mother, being spending whole 10 years of her life saying this particular aspect, had to face. So that is what Anjali said. Half knowledge is always harmful. The full knowledge should be given about feminism. So even she was leading it. The people who were with her weren't right about it. Their opinions weren't right. Exactly, I do agree with you all. But now we are at such a point, at such a bar, it's a high time that we should think about its solution. What could be done in order to change this mindset, in order to bring a new era, a new scenario where we could have a clear concept about feminism. So basically we can say that education is one of the methods, but like changing mindsets of villages, in the villages where there is male chauvinism or male patriarchy existing, like, do you think that it's education and just public awareness is enough, or giving a role example within ourselves? That is very important. This is something that needs to come in from the within of a person. That's what we have all been trying to analyze, and we have all said that even all the cases, like in India, not 90% of the cases of female abuse are not reported to the law authorities. What's the reason for that? That women often feel that either it's not worth it to go to them, or either they feel scared enough to go to the law, because they feel that even if they go to the law, nothing will change, and that this is the society will stay the very same as it is. We also need to analyze that this particular idea that comes from within of a person, that all the 1.2 billion people of India needs to analyze, is that a real female is equal to a man, and that this needs to seep in deep inside the brain and deep inside the subconscious too. So basically we can say that that's it, very important to come from within. So how do you say, for example, there is a person who is very orthodox minded, how do you want to bring about a change in him? Well, one way to bring about a change would be having a person inside that particular community know about topics like this and know the right things. Might I just add, just the right things that need to be inculcated into the minds of people. If there's at least one person in that community who knows all that, that would be the best case scenario. There is my personal experience related to it. Actually, my parents are not that open-minded and all. But once I started telling them that society works like this, there's an age gap, there are differences, I can do as good as a guy, they started to understand. So it's basically their kids or someone who is closely related to them influence them a lot. That was the very same example that I was going to raise to the Anjali's point, that often if you say a man is well within his 60s and he still feels has that aura that no, women are not equal to man, at that particular age to change the psychology of a man is very tough. That is sole very fact that our psychology makes us what we are.
So the only way that he can analyze and self-improve himself is to see that someone within his family or some changes that happen very closely to him, someone he really feels about. Because these things, if he sees his daughter, or say even if his granddaughter becoming successful and becoming a person to be known, and he being a proud grandfather of that particular girl, he'll inculcate these ideas. Okay, feminism is there, and yes, women are equal to men, and this is one of the ways a 60-year-old man could have a change in his psychology, so bringing in a better society. So basically, we being the youth of the country, it's our, like, we are the ones who should actually bring about the change. So basically, by what you're saying, we are the ones who need to make sure that the adults in our families, in our communities, need to follow the right ideas of feminism. We also want to make a point over here that there was this time when the government said that there should be reservation for women in parliament. It is actually breaking down this principle where it says equality of women. Don't you all agree about it? I completely agree with it, but as we are saying that there are still orthodox people. So for women to come up, there are not just orthodox men, there are orthodox women as well. So for women to come up, there should be some initiative that should be taken to enhance the number of women in such aspects like political aspects and all. Okay, I need to analyze this particular reservation thing. That okay, reservation was something like a bill being passed in the parliament. What happens when a bill is being passed in a parliament? It becomes part of the politics of that particular country. Politics is a very dynamic process. At this particular solution, at this particular year, 2015 that we are living in, this particular year we are still facing the problem of male dominated society. Okay, yes, at this particular point of time I do support the women reservation bill, but we can have, if this bill fails to have this particular idea or inculcate these ideas, 50 years down the line when the India society is not so much male dominated, we can still bring in a new law that doesn't support this particular idea. And because politics as it is a very dynamic. A country which might be a communist sometime later might become a capitalist as well. So it depends on the people, it depends on the general population. So general population as it is, you said, is the one who controls these everyone and the general thinking of a particular country. And but if just being the youth of a country doesn't make solves our problem, because even if we are the youth of the country, we still need a political leader who's around the age of 40 to 45. We being the youth are from the 20 to 30 age group. We need to analyze that there's still at least 65% of the population that is not considered youth, and we need to have a certain degree of organic change slowly and steadily that we are trying to do through the feminist idea, so that the feeling of women being equal to men inculcates to everyone, each and every particular person, or at least the majority of the population. And the position should be directly related to the capability of the person rather than being about gender. It's not about women or men, it's about the capability. The one who's capable of leading that position, the one who's capable to be on that position should be on that position. Okay, so now after having these topics, I think so far as orthodox, if we need to eliminate the orthodox thoughts from the people in 50s, 60s, we can do one thing. Apart from these things, we can make a rehabilitation form of scenario where we can teach them the very basic needs of what society expects, what the coming generation, what the coming era expects. On this very particular note, I'll like to object to that, because there is a particular way of organic change. Listen, we all live in a democracy. Even if you say these particular ideas or these particular educations to the very same 50 years to 60 years of people only go for something given by the government if they feel it's worth it. Say the free education, say the free food, say the free supplies that and all the benefits that we get from the government. And you cannot force all the peoples to go over there and have this knowledge given to them, because you have to be accepting too. And that's where the psychology comes in again. And second very fact is that this is a democracy. Everyone is allowed to have a very free will to do what they want, and within the laws of a country, obviously. Another point I would like to add is that aside from public awareness, as in directly going and speaking to people, we could also talk about feminism through media, like movies and
videos and songs, that I was thinking more on the lines of movies, because let's face it, a lot of people are influenced by scenarios and things happening in movies. So one way to inculcate these ideas into the minds of people, the right ideas into the minds of people, are by movies. From the era of 1913, movies has been something that has affected us in quite a very big way, considering big screen is directly affects us as human, and we whatever we see on the big screen is something that we tend to believe that happens in the real life. Considering the very fact that yes, these ideas could be inculcated through the movies, yes, it has affected us, considering now the new generation of say 35, under the age of 35, has started to believe in the idea of feminism. Above the age of 35, not so much still. But still, there's a very thin line when we have started to talk about media. There's a very thin line between the objectification of a woman with her choice, that's something that feminist people are trying to fight against, and the non-objectification of women. Because if a man, I start to objectify say Anjali, I don't consider me being equal, because an object can never be equal to a human. So what are your particular ideas on this particular topic? Because even though we say that it's the girl's right to lead a life whatever way she wants, choose and wear whatever she wants, but on the media platform, is it really her right, or the media creativity, or that media should also inculcate some ideas to inhibit these particular process, or at least have a certain degree of morality to these particular topics? One way I think we could go about with it is by taking a survey maybe, and knowing what other women think. Like one way in which, say I was making a video on feminism, one thing I would do is go around and take surveys of all my female friends as well as male friends, so that I know their views. So it's possible that maybe when they were making other videos, it was basically the media's idea of how a feminist woman should be, but I cannot say much about that, because it's basically every person's perspective. And in my opinion, we should make sure that what we display on the screen is something which most of us agree with, and not something that just the media thinks. And choice is not just related to body or objectification of someone, it's more related to career choices she makes, the way she wants to live her life. That is more about choice, and that is what is empowerment. Letting her live her life is something she needs to know, like within the limits of the society, within the limits of morality. Again, if you go to the limits of society, today we know that there are a lot of societies which doesn't allow much freedom, whether it's male or female, but mostly in cases of female, right? So how do you think that what should be the the level of freedom that you can define over here? Can you just elaborate? Well, so far as the level of freedom is concerned, we generally consider that if one boy is in between a group of 5 to 6 girls, if they are friends, then that particular guy is stud. And if one girl is between 3 to 4 boys, then she is considered as a slut. But that concept needs to be changed, and I think that is the basic thing that's the basic line which needs to be figured out. So for example, if we take the many of the societies that are there are some levels of freedom which we may not know, right? Somewhere it says that women should not go out after this time, or the girls should not go out. So how do we bring change there? That is not morality. Not going out, staying in, that is not all about morality. Morality again comes to being equal. If men can't go out, okay fine, we'll also not go out. But if they are going out, then we should also be allowed to go out of houses. After 7, after 8, it's not the point. Digjoy, on this particular aspect, I'll have to agree with Lakshay, considering women going out is her free will. I said that independence gives us the right of free will, that what we choose and what we want to wear, and this is something that is associated with the very same thing. Unless and until it's a wartime situation, unless and until it's a civil war going on, a woman can go at the very same time a man can go. It's the duty of the government to provide the security even at 3 in the night or 7 in the morning. I would agree to you, but I was presenting a different perspective, that the society considers even morality also in different aspects over here.
It's not about the society, it's about we live in a democratic country. So what morality is, it's not hurting other, it's not like hurting other in any other way. Like it's not like challenging someone else's opinions. Okay, so it's basically choice basically means the way you live your life. Okay, so we had a very good discussion today on the topic, and I would like to conclude by saying that we discussed various agendas and we talked on how to improve. We talked that equality is guaranteed to us, definitely equality to women and men is guaranteed, but the thing is its implementation. In many places not implemented. So how to like overcome this effect? So we talked about education, we talked about public awareness platforms, we also talked about mindset of people changing and change coming from within ourselves. That's very important. And also, as Anjali pointed out rightfully, that we should know completely, like full knowledge about our rights and ideas. So this is Digjay Samanta signing off from the show Opinions from VIT Community Radio. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to our show Vijayabata. కృషితో నాస్తి దుర్భిక్షం అన్నారు పెద్దలు. ఈరోజు ఈ వాక్యానికి గల ఒక ముఖ్యమైన ఉదాహరణను మనం చూద్దాం. అది 1931 అక్టోబర్ 15. సముద్రపు అలలు ప్రతి ఒక్కరిని తాకుతుండగా, ఇసుక తిన్నలు మెరుస్తుండగా జలాలుద్దీన్ ఆసియమ్మల ఇంట ఆనందాల హరివిల్లు కనబడింది. అవునండి, మన మాజీ రాష్ట్రపతి ఏపీజే అబ్దుల్ కలాం గారు జన్మించారు. కష్టాల మధ్య, సమస్యల మధ్య కలాం గారు తన బాల్యాన్ని గడిపారు. ఆర్థిక ఇబ్బందులు, కానీ తపన ఏదో చెయ్యాలని, సాధించాలని ఆయన తపన ఆయనను వెంటాడేది. తన తండ్రి జలాలుద్దీన్ కి ఆధ్యాత్మిక విలువలు, ఔదార్యం పుష్కలం. తల్లి ఆసియమ్మ స్త్రీమూర్తి, ఇంక చెప్పనక్కర్లేదు కదండి. తన తల్లి తండ్రి అలా ఉండగా అవే క్వాలిటీస్ ని పుణికిపుచ్చుకున్నారు మన కలాం గారు. చిన్నప్పుడు వాళ్ళ నాన్నగారితో కలిసి రామేశ్వరంలో పడవను నడిపేవారు. అప్పుడే తనకు జీవితం పైన ఆసక్తి కనబడింది. ఖురాన్లోని ప్రతి విషయాన్ని అవపోసన చేసుకున్నారు కలాం గారు. రామేశ్వరంలో విభిన్న మతాల వాళ్ళు ఉండేవాళ్ళండి. మతాలు వేరైనా తన స్నేహితులతో లౌక్యంగా ఉండేవారు కలాం. ఇది చెప్తుంది ఆయన ఎంత మంచి మనసు కలవారో. కలాం గారి ఉపాధ్యాయులు చెప్పే ప్రతి విషయాన్ని ప్రేరణగా తీసుకునేవారు అబ్దుల్ కలాం గారు. అతనికి చిన్నప్పటి నుంచే విశాల హృదయం కలదండి. రామేశ్వరంలో ఇంగ్లీష్ తెలిసిన ఏకైక వ్యక్తి అహ్మద్ గారు.
అహ్మద్ గారు అబ్దుల్ కలాం గారికి బంధువు మాత్రమే కాదు, చాలా సన్నిహితుడు. అప్పట్లో ప్రపంచంలో జరిగే ఇన్వెన్షన్స్ గురించి, ఉన్న సైంటిస్టుల గురించి, ఫిలాసఫర్స్ గురించి అబ్దుల్ కలాం గారికి చెప్పేవారు. అప్పటి నుంచి కలాం గారిలో చదువు పైన ఆసక్తి పెరిగింది. షంషుద్దీన్ ఇంకొక వ్యక్తి. అబ్దుల్ కలాం గారి జీవితాన్ని ఎంతో ప్రేరేపించిన షంషుద్దీన్ గారు పత్రికలు పంపిణీ చేసేవాళ్ళు. అబ్దుల్ కలాం గారికి అప్పుడు 10 ఏళ్ల వయసు ఉండొచ్చండి. 1939 నుంచి 1945 వరకు మన ప్రపంచంలో 2వ ప్రపంచ యుద్ధం జరిగిందని మనకు తెలిసిన విషయమే. ఆ కాలంలో రామేశ్వరంలో రైళ్లు ఆగేవి కాదు. కాబట్టి రైళ్ల నుంచి పత్రికలను విసిరివేసేవాళ్లు. షంషుద్దీన్ని హెల్ప్ చేయడానికి అబ్దుల్ కలాం గారు వెళ్లేవాళ్ళు. ఇదే అదునైన అవకాశం అని భావించారు కలాం గారు. ప్రతి ఒక్క పత్రికను, ప్రతి ఒక్క వాక్యాన్ని అవపోసన చేసుకున్నారు. అప్పుడేనండి దీన్ని ఒక జాబ్ లాగా తీసుకొని వేతనాన్ని కూడా సంపాదించారు కలాం గారు. రామనంతపురంలో విద్యాభ్యాసం చేసిన అబ్దుల్ కలాం గారు చాలా యావరేజ్ స్టూడెంట్. ఆకాశంలో ఎగిరే పక్షులను చూసి, అవి విహరించే విధానాన్ని చూసి చాలా అబ్బురపోయేవాడు. అప్పుడు ఆయన ఉపాధ్యాయుడు చెప్పారు, నీలో నీకు విశ్వాసం ఉంటే విధిని కూడా తిరిగి రాయగలవు, ఆ పక్షులలాగే నువ్వు కూడా విహరించగలవు అని. ఆ ప్రోత్సాహం, ఆదర్శం అబ్దుల్ కలాం గారిని ఉన్నత స్థాయికి తీసుకొచ్చింది. ఒక ఫ్యాకల్టీ చెప్పారు అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఏదైనా సాధించాలంటే ప్రతి మనిషికి 3 లక్షణాలుండాలని. అవి కోరిక, నమ్మకం, ఆశ. ఈ 3 పదాలు అబ్దుల్ కలాం గారిని ఉత్తేజపరిచాయి. దృఢ సంకల్పంతో ముందుకు సాగారు. ఉన్నత చదువుల కోసం 1950లో తిరుచిరాపల్లికి వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ ఆయనను 2 సబ్జెక్ట్స్లో చాలా ఇంట్రెస్ట్ వచ్చిందండి. అవే ఆంగ్ల సాహిత్యం, భౌతిక శాస్త్రం. 1954 సౌత్ ఇండియాలోనే ప్రతిష్టాత్మక MIT కాలేజ్లో అబ్దుల్ కలాం గారికి సీట్ వచ్చింది. కానీ 1000 రూపాయలు ఫీజు అక్కడ. ఆర్థిక ఇబ్బంది. ఎంత ప్రతిభ ఉన్నా పేరెంట్స్ ఆయనకు ఖర్చు పెట్టలేకపోయారు. బాధ. సముద్రమంతా ఆయన కళ్ళల్లో కన్నీటి అలలు అయ్యాయి. ఏం చెయ్యాలి అనుకుంటున్న కలాం గారికి స్కాలర్షిప్ వచ్చిందండి. ఆ స్కాలర్షిప్ కోసం కలాం గారు ఎంతో కష్టపడ్డారు. అక్కడ ఒకరోజు కాలేజీలో ఆయన చూశారు. డిస్ప్లే కోసం ఆర్మీ ఫ్లైట్స్ లను ప్రదర్శించారు. అప్పుడే కలాంలోని ఆ శాస్త్రవేత్త బయటకు వచ్చింది. నెక్స్ట్ ఇయర్ ఏరోనాటిక్స్ ని తన ఆప్షనల్ సబ్జెక్ట్ గా తీసుకున్నారు అబ్దుల్ కలాం గారు. ఈ సబ్జెక్ట్ లో ఎంతో ఇంట్రెస్ట్ ఉన్న అబ్దుల్ కలాం గారు దానికోసం స్వయం కృషి చేశారు. దీని సాకారమే హాల్ ట్రైనీగా అబ్దుల్ కలాం గారు నియమితులవ్వడం. తన స్వప్నం సాకారమైంది. ఫ్లైట్ పైలట్ అవ్వాలనుకున్న అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఒక చుక్కెదురు. 9th ర్యాంక్ సాధించిన అబ్దుల్ కలాం గారు ఫ్లైట్ పైలట్ కాలేకపోయారు. ఎందుకంటే అవి 8 మెంబర్స్కి మాత్రమే ఉన్నాయి. ఉద్వేగం, ఉత్సాహం, కానీ ఉద్యోగం లేదు. ఎంతో నిరాశ. ఆయన బాధ ఎంతో దాడి చేసింది ఆయన మనసు పైన. ఈ సందర్భంలో మనశ్శాంతి కోసం రిషికేష్కు వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ స్వామి శివానంద్ గారు అబ్దుల్ కలాం గారికి 3 వాక్యాలు ఉపదేశించారు. అవి అపజయానికి కుంగిపోవద్దని, అపజయం కూడా విజయానికి అవసరమని, అపజయం లక్కబెట్టని వాడే అసలైన విజేత అని. ఈ చెవిలో విని ఆ చెవిలో వదిలేస్తాం కదండి మనమందరం. కానీ అబ్దుల్ కలాం గారు మనసా వాచా స్వీకరించారు ఈ పదాలను. మన కాలేజ్లో ఉంది వాల్ స్పీక్ పైన, ఫాలింగ్ డౌన్ ఇస్ నాట్ ఎ ఫెయిల్యూర్, బట్ నాట్ గెట్టింగ్ అప్ ఆఫ్టర్ ఫాలింగ్ ఇస్ ద రియల్ డిఫీట్ అని. ఇదే మన స్వామి శివానంద్ గారు కూడా చెప్పారు. రెట్టించిన ఆత్మవిశ్వాసంతో ఢిల్లీకి పయనమయ్యారు అబ్దుల్ కలాం గారు. ఢిల్లీలో సీనియర్ సైంటిఫిక్ అసిస్టెంట్ గా పనిచేసిన తర్వాత బెంగళూరుకు వచ్చారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ హోవర్ క్రాఫ్ట్ నందిని కనుక్కున్నారు. కానీ ముందుకు వెళ్ళలేదు. ఆయన టాలెంట్ ని గుర్తించలేదు. కానీ అబ్దుల్ కలాం గారు కుంగిపోలేదు. ప్రతి ఒక్క కాన్సెప్ట్ ని నేర్చుకున్నారు. అదే కాలంలో ప్రొఫెసర్ విక్రమ్ సారాభాయ్ గారు అబ్దుల్ కలాంకి దేవుడిలా కనిపించారు. వారి మధ్య గురు శిష్య బంధం ఏర్పడింది. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు తుంబా వెళ్లారు, అది వర్జీనియా. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు వర్జీనియా వెళ్లారు నాసాలో పనిచేయడానికి. అక్కడ ఆయన నేర్చుకున్నదంతా అణువణువుని మెదడులో నిర్బంధించాడు. నేర్చుకున్న ప్రతి దానికి పదును పెట్టాడు. నేర్చుకున్న సంపదతో ఇండియాకి తిరిగి వచ్చాడు. తుంబాలో జరగబోయే ల్యాబొరేటరీ కోసం ఎంతో కృషి చేశాడు. ఆయన నేర్చుకున్నదంతా అందరికీ చెప్పాడు. రోహిణి, మేనక శాటిలైట్స్ ను వదిలారు. 1971 డిసెంబర్ 31 అబ్దుల్ కలాం గారు తన జీవితంలో తనకు ఎంతో ప్రేరణ ఇచ్చిన ఒక వ్యక్తిని కోల్పోయారు. అవునండి, మనకెంతో ప్రీతిమంతమైన విక్రమ్ సారాభాయ్ గారు తనువు చాలించారు. ఆ వెంటనే జలాలుద్దీన్, అదే అబ్దుల్ కలాం గారి తండ్రి కూడా చనిపోయారు. ఇంకొన్ని సంవత్సరాల తర్వాత తనకు సన్నిహితుడైన అహ్మద్ కూడా చనిపోయాడు.
ఎంతో నిస్పృహతో ఎంతో బాధతో ఉన్న అబ్దుల్ కలాం గారు అనుకున్నారు, వీళ్ళు నా కోసం ఎంతో చేశారు, వీళ్ళు చేసిన దాన్ని మనం ఎలా మర్చిపోవాలి, ఏదో చెయ్యాలి, ఇంకా ఏదో చెయ్యాలి అన్న ఆలోచనతో ముందుకు సాగారు. అది ఆగస్టు 10, 1979. షార్, అదేనండి మన శ్రీహరికోటలో నిశాంతి, నిశ్శబ్దం ఎందుకంటారా, SLV-3 ప్రయోగం, శాటిలైట్ లాంచ్ వెహికల్ 3 అది. అంతటా ఒక్కటే ఉత్కంఠ, యావత్ దేశం దృష్టి ప్రయోగం వైపే. ఇదిలా ఉండగా వినీలాకాశంలోకి దూసుకెళ్లింది మన SLV-3. చప్పట్లతో ల్యాబ్ మారు మ్రోగింది. కానీ ఆ ఆనందమంతా 5 నిమిషాలకే పరిమితమయ్యింది. ఆ రాకెట్ 560 కిలోమీటర్లకు దూరంగా ఉన్న సముద్రంలో కూలింది. బాధ, నిస్సహాయత, ప్రతి ఒక్కరి మనస్సులో బాధ. కష్టం అలా కూలిపోతుంటే ప్రతి సైంటిస్ట్లో ఉన్న బాధను ఎవరూ చూడలేకపోయారు. అబ్దుల్ కలాం గారిలో వేదన. నిరాశ నుండి బయటకు రావడానికి అబ్దుల్ కలాం గారు చాలా ప్రయత్నించారు. మనం నేర్చుకున్నది ఎక్కడికి పోదని భావించారు. ఎదుర్కొన్న ఓటమి నుండి పాఠాలు నేర్చుకున్నారు. దీని ఫలితమే 1980 జూలై 17 కీలక గడియలు మళ్లీ షార్లో. ఇప్పుడు ఇంకొక శాటిలైట్ లాంచ్ వెహికల్ ని లాంచ్ చేశారు. షార్ మొత్తం కరతాళ ధ్వనుల మధ్య మారుమ్రోగింది. మరుసటి రోజు రేడియో, పేపర్, మ్యాగజిన్ ప్రతి ఒక్కదానిలో ప్రత్యేకత కథనాలు. షార్ ల్యాబొరేటరీలో ఆనందం వెల్లువెత్తింది. దేశ చరిత్రలోనే సుందర స్వప్నం సాకారమయ్యింది. అదేనండి డ్రీమ్ కమ్ ట్రూ. భారతదేశం సగర్వంగా సత్తా చాటింది. దీనికి నాయకుడు ఎవరనుకుంటున్నారు? ఓటమి రాళ్లను తిన్నా అబ్దుల్ కలాం గారే. ఈ అద్భుతాన్ని సాధించిన మహావిజ్ఞాని, కోట్లాది మందికి ప్రియమైన మనిషి, లక్షలాది మందికి స్ఫూర్తి, సకల జనులకు మార్గదర్శి, ఈ పృథ్వీ ముద్దుబిడ్డ ఆవుల్ పకీర్ జైనులబ్దీన్ అబ్దుల్ కలాం. We should salute our president అబ్దుల్ కలాం జీ. ఏరోనాటిక్స్ లోనే కాదండి, హ్యూమానిటీ కూడా ఎక్కువ మన అబ్దుల్ కలాం గారికి. హైదరాబాద్ DRDLలో పనిచేస్తున్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఒక వ్యక్తిని చూశారు. ఆ వ్యక్తి పోలియోతో బాధపడుతున్నారు. వాళ్ళు యూజ్ చేసే క్యాలిపర్స్ అప్పట్లో 3 కేజీల బరువు ఉండేది. చాలా బాధపడ్డారు అబ్దుల్ కలాం. ఆల్రెడీ పేషెంట్గా ఉన్న ఒక పోలియో ఉన్న వ్యక్తి ఇంత బరువైన వస్తువుని ఎలా ఆసరాగా తీసుకొని నడుస్తున్నారా అని బాధపడ్డారు. దీనికోసమే ఆయనకు ఒక ఆలోచన తట్టింది. ఎయిర్ క్రాఫ్ట్స్లో యూజ్ చేసే ప్లేట్స్ను డాక్టర్స్కి చూపించాడు. ఆ ప్లేట్స్ని ఉపయోగించి కేవలం 150 గ్రామ్స్తో క్యాలిపర్స్ను రూపొందించారు. ఈ క్యాలిపర్సే ఇప్పటి పోలియో బాధితులు కూడా వాడుతున్నారు. 1990లో కార్డియాలజిస్ట్ సోమరాజ్ గారు అబ్దుల్ కలాంని మ్యాన్ ఆఫ్ ద పువర్ అండ్ నీడీగా అని కొనియాడారు. హైదరాబాద్లో ఉన్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఇమారత్ అనే ప్రదేశాన్ని చూశారండి. అబ్దుల్ కలాం గారు ప్రకృతి ప్రేమికుడు. ఒకసారి డైరెక్టర్ గారు అడిగారు, కలాం నీకు ఏం కావాలి అని. అప్పుడు కలాం గారు చెప్పారు, నాకు 1,00,000 మొలకలు కావాలి, ఇమారత్లో నాటాలి అని. ఆ 1,00,000 మొలకలే ఈనాడు లక్షోపలక్షల మొలకలుగా వృక్షాలుగా మారి ఆకుపచ్చదనాన్ని సంతరించింది. ఇదంతా ఇలా ఉండగా ఆయనకు అవార్డులు, పురస్కారాలు వెల్లువెత్తాయి. మొక్క మహావృక్షంగా మారిందని అబ్దుల్ కలాం గారి సన్నిహితులు స్వర్గం నుండి ఆనందపడ్డారని అబ్దుల్ కలాం గారు గుర్తు తెచ్చుకున్నారు. పద్మభూషణ్, విభూషణ్, భారతరత్న, కింగ్ చార్ల్స్ II మెడల్, 40 డాక్టరేట్లు, ఇంకా ఎన్నెన్నో అవార్డులు ఆయనని ఆభరణాలుగా అలంకరించాయి. పోఖ్రాన్ న్యూక్లియర్ టెస్ట్ కోసం సాంకేతికంగా ఎంతో ప్రయత్నించి ఇండియాను బలపరిచాడు. 2001లో అబ్దుల్ కలాం గారు వాలంటరీగా రిటైర్మెంట్ తీసుకున్నారు. ఇప్పుడు ఏం చేయాలి అనుకున్న అబ్దుల్ కలాం గారు ఒక ఆలోచన తట్టింది. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది అంటారు కదండి, అవును. కలాం గారు స్టూడెంట్స్లో ప్రతి ఒక్కరిలో ఆత్మవిశ్వాసాన్ని రగిలించడానికి ప్రయత్నించారు. లిటరసీ కోసం 6 to 8% రిజర్వేషన్ ఉండాలని భావించారు. అబ్దుల్ కలాం అంటే దేశంలోనే ఒక ఐకాన్గా భావించారు ప్రజలు. అత్యున్నత పీఠం, అదే ప్రెసిడెంట్షిప్ వెతుక్కుంటూ వచ్చింది కలాం గారిని. 2002 జూలై 25న ప్రెసిడెంట్గా ప్రమాణ స్వీకారం చేశారు అబ్దుల్ కలాం గారు. కలాం నిజమైన సమర్థుడు, దేశభక్తుడు, కృషి, పట్టుదల, గొప్ప విశ్వాసమున్న మహామేధావి. చింతపిక్కలు ఏరుకునే అబ్దుల్ కలాం ఒక వీధి బాలుడు ఈనాడు రాష్ట్రపతి భవనంలో రాష్ట్రపతి అయ్యారు. రాష్ట్రపతిగా ఉన్నప్పుడు ఇండియన్ అడ్మినిస్ట్రేషనే కాదండి, చిన్నారులను, అదే భావి భారత పౌరులుగా తీర్చిదిద్దాలని ఇచ్చ ఆయనకు ప్రగాఢం ఎక్కువగా ఉంది. చిన్నారులలో ప్రేమ, దేశాన్ని, అభివృద్ధిని చూశారు. వాళ్ల కోసం ఎన్నో ప్రసంగాలు చేశారు. సియాచిన్ గ్లేషియర్లో మిలిటరీని సపోర్ట్ చేశారు. క్రమశిక్షణతో రాష్ట్రపతి పదవికే వన్నె తెచ్చారు కలాం గారు.
అధ్యాపకుడిగా, ఉపాధ్యాయుడిగా అదొక ప్రస్థానం. జీవిత రహస్యాలను ప్రపంచానికి తెలియజేయాలనుకున్న కలాం గారు బుక్స్ని రచించారు. 2020 ఇండియా విల్ బీ అండ్ షుడ్ బీ అ సూపర్ పవర్ అని భావించారు అబ్దుల్ కలాం గారు. ఆడంబరం లేని జీవితం కలాం గారి సొంతం. టైం మేనేజ్మెంట్, పద్ధతి, నిరాడంబరత ఇవన్నీ కలాం గారికి ఉన్న గొప్ప లక్షణాలండి. అరుణ్ తివారీ గారితో కలిసి వింగ్స్ ఆఫ్ ఫైర్ అదే తన జీవిత చరిత్రను రచించారు అబ్దుల్ కలాం గారు. ఒకానొక సమయంలో అబ్దుల్ కలాం అన్నారు, నేనేమీ సంపాదించలేదు, నేనేమీ కూడబెట్టలేదు, నేనెవరికీ ఏమీ చెయ్యలేదు, నాకు వారసులు కూడా లేరు అని తన మనసులో బాధను బయటకు తెచ్చారు. మహోన్నత విలువలకు పట్టం కట్టింది అబ్దుల్ కలాం గారి జీవితం. కలలు కనండి, ఆ కలలను సాకారం చేయడానికి కృషి చేయండి అన్నారు అబ్దుల్ కలాం గారు. ఇది ప్రతి ఒక్క ప్రాణి, ప్రతి ఒక్క మనిషి, ప్రతి ఒక్క విద్యార్థి వాళ్ళ మనసులో ఎప్పుడూ ఉంచుకోవాలి. కలాం గారి కలం నుంచి వచ్చిన అక్షర సృష్టి భావితరాలకు అద్భుత శక్తి. కలాం గారి జీవితంలోని ప్రతి ఘట్టం మనకు పాఠం. మన కోసం ఇంత చేసిన కలాం గారికి మనం ఏమిచ్చి రుణం తీర్చుకోగలం? కలాం గారు ఏం ఆశిస్తున్నారు? మనులా, మాణిక్యాల? కాదండి, 2020 కల్లా ఒక అద్భుత ప్రపంచాన్ని ఆయన కోరుతున్నారు. ప్రతి ఒక్కరూ వాళ్ళకి తగినంతగా దేశం కోసం పాటుపడాలి. ఇలాంటి ఎంతో మంది గురించి తెలుసుకోవడానికి. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों व कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने दो किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा न जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का यह कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होठ चिकने पात शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विधु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाए, बट बाद में समझ आता है कि यह एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहाँ एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नथ कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक स्तुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों दो बहनें। दो बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो, तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन दो बहनों को ऐसे दो राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं।
गजदंत एक प्रमुख पात्र के सामने दो रास्ते हैं, एक जो उसे निमी के ओर ले जाता है और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने, मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। इसी के साथ Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలో ఎంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుపగొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుపగొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశపడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. Mask
song is presented by SparkX Music Band. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Hello friends, this is Venkatesh, your host from VIT Community Radio 90.8. You're listening to Silver Lining Show. Today I'll tell you how to generate self-motivation and confidence. Most of people lack confidence. Are you lacking confidence? Or are you stressed with the mindset of poor self-esteem? Most of the people go through this phase sometime or another. So do you want to lead your entire life like this? Or do you want a change? Raising self-esteem is not a day's job. Always keep one thing in mind. If you lack self-confidence, others will also lack confidence in you. What does this mean? This means that your self-image or self-concept literally dictates your outcome.
So you think that is reality about yourself which you perceive to be true? Your mindset and emotions are interlinked to each other. If you develop a single negative thought, it will act as a seed to a number of negative emotions such as panic, greed, irritation. To improve your self-esteem, the first and foremost thing is to take care of yourself. You may forget to take care of yourself when you are sad or depressed. The way you'll feel physically has a direct impact on your self-esteem levels. This goes to the famous saying, a healthy mind in a healthy body. Take up something new. Try a new hobby or join some classes. Think what you always wanted to. Perhaps you wanted to learn dance or wanted to learn some new recipes for cooking. This would be the best time to choose one of these stuff and go for it. Finally, $1 million tip. Stop the negativity and have fun. You can find happiness in doing small things as well. Read some good books. Go out for the picnic. Go out for a long ride with your best buddies. Do your favorite things and your confidence will definitely ascend. So here first I'll talk about how to motivate yourself and later how to build your self-confidence. First, self-motivation. How can you improve yours? This is certainly every positive thing that you want to do in your life. Perhaps it is even more important that your self-esteem, what you say to yourself, is extremely important, and if you want to learn more about self-talk and how to help yourself by talking to yourself more positively. If you want to improve your motivation or self-esteem, improve yourself in any way, you need the desire and will to do it. I hear you saying that not everything comes from within. You may be motivated by external factors. Others may encourage you to start something new or begin moving in a positive direction. You can be motivated by faith, by your belief in God and in doing what is right. You can even be motivated by negative events to achieve something positive. But what is important is how you think about what happens to you. Optimism is a great help and will prepare you for new challenges and make it more likely that you will succeed. Negative thinking will always demotivate you, so you need to think positively even in the most difficult situations. This is not denial of reality, but a useful in your armor. But what is the result of these external factors? Motivation. You are moved to achieve something you badly want. Why do you need self-motivation in the first place? We were talking about motivation. Why do you need it? You cannot always rely on others to encourage you. If you have positive friends who are always there when you need them, then you are indeed lucky and very much in the minority. If you are lonely or have few friends, when you face any difficulties in your life, you must rely on your own motivation to get you through. Lack of self-motivation at that time could lead to depression. You need self-motivation to achieve, because if you don't encourage yourself to accept opportunity and challenge, who else will? To plan and find direction in your life, to take up a new activity, hobby or challenge, to be enthusiastic about life and living, to have the courage to see things through despite setbacks or negative comments from others. These are the reasons you need self-motivation. This is not exhaustive list because self-motivation is so important in every aspect of your life. The very fact that you are here searching for answers and trying to improve yourself shows that you are motivated. Do you first lack motivation? Think about it. I'll tell you a true example of how to deal with setbacks. Thomas Edison invented the incandescent light bulb. He is said to have failed trying many and many thousands of times before he finally got it right. He is a great example of how self-motivation will keep you going through what most people would think of as failure. Instead of giving in after one of his many attempts didn't work, he kept going and trying something different and eventually succeeded. Success. You could say his persistence lit up in the world. He would only have failed if he had stopped and given up. That is why he said about his experience after trying thousands of times without success. I have not failed. I just found 10,000 ways that won't work. That is motivation. So how can you become motivated? That is a very good question. I have a few suggestions for you. Firstly, focus on what you really enjoy doing. Maybe on something you want to take up or on a hobby you always wanted to devote more time to. What's stopping you? Think about giving it priority to start doing what you love doing. Make a list of things you'd like to improve on and how you're going to do it. Review all your successes you enjoyed in every area of your life. Totally forget any negative, just positive successes here. Only think of the positives. Start an exercise program. Force yourself to do it
It'll make you feel much more positive. Contact a positive friend and have a chat. Read inspiring books that will help you heal your mind and improve your attitude. I have put together a list of highly recommended self-help books. I know you will help you, so you take up a book and order one or two, read it, and you'll definitely get motivation. A few suggested books are Steve Jobs, How He Became the One He Is, Narendra Modi, His Political Career and What He Did. Are you having a problem with motivation? Even the most positive of people sometimes face a situation where they lack motivation. This happens to us all because we are face the same or at least similar difficulties in life. True, you may be affected more or less than others because you react differently to challenges and setbacks which you face. It is your attitude and responses to life which dictate how you feel. Abusive people lower your self-esteem and put you down. If you live with an abusive person, you are a big disadvantage and may suffer very low confidence. The best advice is to get this abusive person out of your life. Don't accept abuse ever. If you absolutely can't escape that person, then you need greater inner strength to stand up to it. Self-hypnosis. This is a wonderful way to improve your self-motivation. Try this amazing self-hypnosis. Build your self-esteem now. It really works. You may have friends who are negative or put you down. This shows they have a big problem, but the tragedy is these people suck you dry of positive energy, and being with negative people can only sap your inner strengths. Chances are that any self-motivation you have, they will slowly destroy and bring you down to their level. Poor self-confidence may prevent you from being motivated and hold you back. So why not build your self-confidence now? So many people have been helped by these hypnosis and trainers which you can order. How to change your attitude and become more self-motivated. A reader sent me something that really made me realize there is one major change you need to make to your attitude towards life that will help you become much more self-motivated. It is how you face the problems and challenges that are in front of you. What is your attitude towards life and the problems it throws at you? Here is the change you need to make. Understanding that I have things to learn no matter what I go through. There is only winning and learning. So what does this mean for you? Difficulties are a normal part of life and we all have to face them daily, weekly, or sometimes these problems seem very difficult to overcome. If you change your attitude towards them, problems, and see them as challenges, then you are halfway to increased level of self-motivation. What is a challenge first? Well, it is a most positive word, that problem, and that will help you. A challenge is an opportunity. Life is a learning experience and an opportunity to learn and improve is something to overcome on your road to success. Think of it like a ladder and at the top is your goal. You need to climb the ladder with energy, believing you can reach the top. As you go higher and higher, you find different challenges, each rung of the ladder which you must overcome to move towards your goal. Stop or fall, get off, and you can't reach your goal. Your self-motivation helps you keep hold and keep going. Focusing on your goal rather than the obstacles ahead and the difficulty of your climb keeps you motivated. Just imagine what you will have learned when you reach the top, how your life will be better, how you will feel when you succeed. Think of it, just keep climbing that ladder in front of you. The next step is to understand that you win by overcoming your challenges. They are not there to defeat you, but to help you learn and become stronger and stronger. Motivation increases as you move closer to your goal, and motivation falls as you move away or believe you cannot succeed. Stay focused on the goal and only go for that which you really want. Remind yourself what it would be like when you get there. Another very important shift in your thinking happens when you enjoy the challenges or the journey to your goal. Steps along the way can be small and pleasant if you make them so. Your self-motivation will also increase if you reward yourself when you succeed, even with a small step. You cannot lose if you keep trying your best. It is only a matter of time until you succeed. At any time, you may change your goal or the steps you need to follow. This is not giving up, but maybe you decide at some point there is something else you want to do or your goal no matter applies. You decide what you aim for and you decide when you are a success.
Failure only means you haven't succeeded yet. This is a motivational speech. Now let us talk about self-confidence, which is very much important to get motivated. Although many of the factors affecting self-confidence are beyond your control, there are a number of things you can consciously do to help increase your self-confidence. Here are 10 strategies you can get to mental edge you need to start experiencing the benefits associated with greater self-confidence. Building a greater sense of self-confidence. Firstly, dress sharp. Although clothes don't make the man or woman they are, they will certainly affect the way you feel about yourself. No one is more conscious of your physical appearance than you are. When you don't feel like you look good, it changes the way you carry yourself and interact with other people. Use this your advantage. If you dress in a way that makes you feel more confident, you will also carry yourself in a way that projects greater self-confidence. Walk faster. One of the easiest ways to tell you how a person feels about themselves is to watch how they walk. People with self-confidence walk quickly and with a purpose. They have places to go, people to see, and important work to do. Even if you aren't in a hurry, you can increase your sense of purpose and self-confidence by putting some pep in your step. Walk just 25% faster will make you look and feel more self-confident. And there is also good posture. The way you carry yourself tells a story. People with slumped shoulders and lethargic movements display a lack of self-confidence. They aren't enthusiastic about what they're doing, and everyone around can tell easily. By practicing good posture, you'll automatically feel greater self-confidence. Stand up straight, keep your head up, and make eye contact. You will make a positive impression on others and instantly feel more self-confident and empowered. Personal commercial. One of the best ways to build self-confidence is listening to a motivational speech, say Steve Jobs. You can fill this need yourself by creating your very own personal commercial. Write a very short pep talk that highlights your strengths and goals. Then practice it in front of a mirror aloud. When you need a boost in self-confidence, recite your personal commercial to yourself in your head. Gratitude is very important. When you focus too much on what you want, the mind creates reasons why you can't have it. This can lead you to dwell on unproductive negative thoughts. The best way to avoid is consciously focusing on gratitude. Set aside time each day to do a gratitude review. Recall your past successes, unique skills, loving relationships, and positive experiences. You'll be amazed how much you actually have going for you. And being grateful for these things will increase your sense of confidence. And then compliment other people. When you think negatively about ourselves, we often project that feeling onto others in the form of insults and gossip, backbiting. To break this cycle of negativity, get in the habit of complimenting others for the qualities and skills. Refuse to engage in backstabbing gossip and make an effort to build up and encourage those around you. In the process, you'll become well liked and your self-confidence will grow. By looking for the best in others, you indirectly bring the best in yourself. Sit in the front row. Do not be a backbencher. In schools, offices, and public assemblies around the world, people constantly strive to sit at the back of the room. Most people prefer the back because they're afraid of being noticed. This reflects a lack of self-confidence. By choosing to sit in front, you can get over the irrational feeling and build your self-confidence. You'll also be more visible to the important people talking from the front of the room, and you won't be easily distracted by things going on around you. And also, don't forget to speak up. During group discussions, many people never speak because they are afraid that people will judge them for saying something stupid. This fear isn't really justified. Generally, people are much more accepting than we imagine. In fact, most people are dealing with the exact same fears. By making an effort to speak up at least once in every group discussion, you'll develop your courage and you'll display more and more self-confidence when expressing yourself in front of others. Stay in shape every time. Physical fitness has a huge effect in self-confidence. If you're out of shape, you'll feel insecure, unattractive, and less energetic. By exercising regularly and staying fit, you will radiate self-confidence. Having the discipline to work out not only makes you feel better, it creates positive momentum that will carry over in everything else in your life. There is a direct link between your fitness level and your sense of self-confidence. Finally, focus on contribution. Too often we get caught up in our own goals and desires.
We focus too much on ourselves and not enough on other people. If you stop thinking about yourself and concentrate on the contribution you are making to the rest of the world, you won't worry as much about your own flaws. This increases your self-confidence and allows you to make a valuable contribution to the world around you. The more you focus on contribution, the more recognition you will receive and the more self-confidence you will feel. So friends, this is how to generate self-confidence. Go through a few videos of Steve Jobs, as I personally recommend him as the most motivational speaker. And you also have Barack Obama, the President of the United States of America, who is a very motivational speaker. Just see how they walk, their body language, their fitness, and their confidence. How they exactly come out in front of everyone. How they motivate people. How exactly did people get impressed by them? How did they become the president? How did he become the CEO of a company? How did Mahatma Gandhi lead so many people? They are speakers, they are motivators, and they are people with self-confidence. So friends, always be motivated and have that confidence in you. So, this is Venkatesh signing off from Silver Lining Show. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்க. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே. கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய்.
அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் festivity festivity iduve VIT festivity festivity oh festivity
விஐடி நம் குடும்பம், உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம், வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம், வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம், மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும், விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துறக்கோடைய கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் மேடம். வணக்கம் சுரேஷ். இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்டாக சொல்ல போறீங்க நம்ம சம்மர் டிப்ஸ் பகுதியில்? ஒரு ஐஸ்கிரீம் பார்க்கலாம். ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது குல்ஃபி தானே. ஸோ குல்ஃபி ரெசிபி பற்றி பார்க்கலாம். வீட்டிலே வந்து ஒரு பாதாம், ஒரு 10 பாதாம் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஒரு சுடு தண்ணியில் ஊற வச்சுடுங்க. பால் ஒரு 1 லிட்டர் பால் ஒரு 1/2 லிட்டராக ஒரு சுண்டை வச்சுடுங்க. நல்லா கொதித்த பாலில் கொஞ்சம் மில்க் மேட், ஒரு கப் மில்க் மேட் கலந்து, சர்க்கரை வேணுன்றவங்க சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லை மில்க் மேட் நிறைய வேணுன்றவங்க அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு சர்க்கரை 1 கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் நல்லா திக்காயிடும். இப்போ பாதாம் கூட வேணும்னா ஃப்ளேவருக்கு பிஸ்தா, முந்திரி எல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா அரைச்சிட்டு அந்த மிக்ஸ்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா ஒரு திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி நீங்கள் ஒரு மட் பாட்டில் வேணும்னா அந்த மாதிரி குல்ஃபி பண்ணலாம். இல்லை நிறைய பிளாஸ்டிக் மோல்டு எல்லாம் வந்து இப்போ நிறைய எல்லா ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குது. ஸோ இது நல்லா திக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நம்மளுடைய கார்ன் இருக்குது இல்லைங்களா, மொக்கச்சோள மாவு, அதை சேர்த்து விட்டுட்டிங்கன்னா குல்ஃபி நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். மொக்கச்சோள மாவு ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் நல்லா கலந்து இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் விட்டு ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துருங்க. நம்ம மட் பாட்டில் வேணும்னா உங்களுக்கு சின்ன சின்ன சொப்பில் வச்சுக்கலாம். இல்லை அந்த மோல்டில் ஊற்றி ஓவர் நைட் ஒரு 8 மணி நேரம் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் குல்ஃபி. ஹோம் மேடாக நம்ம வீட்டிலே செய்கிறது. வெளியே எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது சம்மர் இல்லைங்களா, ஓல்ட் ஸ்டாக் எல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு இதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக நம்ம கையில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணாங்களா? 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணோம். 3 நாள் நைட் பண்ணி வச்சிட்டாலே போதும், மறுநாளுக்கு யூஸ் ஆகிறதுக்கு ஆகும். வெளியில் வாங்குற குல்ஃபியோட இது ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை ஓகேம்மா, எனிவே நல்ல ஒரு டிப்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஹோம் மேடு வந்து குல்ஃபின்றதை ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெள்ளூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time, still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Hello friends, you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literary Zone is a program in which you can listen about a variety of literary works in English, ranging from short stories to poems. You can also learn about a writer and his works, all here on Literary Zone. I am Mary and I am going to be the host for today. Come, let's go to today's show. For our first segment, we have Kid Zone. Kid Zone is a segment in which you can learn about a huge moral value from a small story. Let's see what today's story is all about. Once there was a girl.
complained to her father that her life was miserable and that she did not know how she was going to make it. She was tired of fighting and struggling all the time. It seemed just as one problem was solved, another one soon followed. Her father, a chef, took her to the kitchen. He filled 3 pots with water and placed each on a high fire. Once the 3 pots began to boil, he placed potatoes in one, eggs in the second, and ground coffee beans in the third pot. He then let them sit and boil without saying a word to his daughter. The daughter moaned and impatiently waited, wondering what he was doing. After 20 minutes, he turned off the burner. He took the potatoes out of the pot and placed them in a bowl. He pulled the eggs out and placed them in a bowl. He then ladled the coffee out and placed it in a cup. Turning to his daughter, he asked, "Daughter, what do you see?" "Potatoes, eggs, and coffee," she hastily replied. "Look closer," he said, "and touch the potatoes." She did and noted that they were soft. He then asked her to take an egg and break it. After pulling off the shell, she observed the hard-boiled egg. Finally, he asked her to sip the coffee. Its rich aroma brought a smile to her face. "Father, what does this mean?" she asked. He then explained that the potatoes, the eggs, and coffee beans had each faced the same adversity, the boiling water. However, each one reacted differently. The potato went in strong, hard, and unrelenting, but in boiling water, it became soft and weak. The egg was fragile, with a thin outer shell protecting its liquid interior until it was put in the boiling water. Then the inside of the egg became hard. However, the ground coffee beans were unique. After they were exposed to boiling water, they changed the water and created something new. "Which one are you?" he asked his daughter. "When adversity knocks on your door, how do you respond? Are you a potato, an egg, or a coffee bean?" In life, things happen around us. Things happen to us. But the only thing that truly matters is how you choose to react to it and what you make out of it. In life, things happen around us. Things happen to us. But the only thing that truly matters is how you choose to react to it and what you make out of it. Life is all about learning, adopting, and converting all the struggles that we experience into something positive. Guess you guys have something to think about now. So let's take a break in Literary Zone. I am Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Macha Mintu, you're going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait. Let me bring my cycle. Go green! Welcome back to Literary Zone. You are listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM and I am your host Mary. Now let's listen to a short story in Short Zone. Today, let's listen to The Open Window by Saki. "My aunt will be down presently, Mr. Nuttall," said a very self-possessed young lady of 15. "In the meantime, you must try and put up with me." Frampton Nuttall endeavored to say the correct something which should duly flatter the niece of the moment without unduly discounting the aunt that was to come. Privately, he doubted more than ever whether these formal visits on a succession of total strangers would do much towards helping the nerve cure which he was supposed to be undergoing. "I know how it will be," his sister had said when he was preparing to migrate to this rural retreat. "You will bury yourself down there and not speak to a living soul, and your nerves will be worsened than ever from moping. I shall give you letters of introduction to all the people I know there. Some of them, as far as I can remember, were quite nice." Frampton wondered whether Mrs. Sappleton, the lady to whom he was presenting one of the letters of introduction, came into the nice division. "Do you know many of the people around here?" asked the niece, when she judged that they had had sufficient silent communion. "Hardly a soul," said Frampton. "My sister was staying here at the rectory, some 4 years ago, and she gave me letters of introduction to some of the people here." He said the last statement in a tone of distinct regret. "Then you know practically nothing about my aunt," pursued the self-possessed young lady. "Only her name and address," admitted the caller.
He was wondering whether Mrs. Appleton was in the married or widowed state. An undefinable something about the room seemed to suggest masculine habitation. Her great tragedy happened just 3 years ago, said the child. That would be since your sister's time. Her tragedy? Asked Frampton. Somehow in this restful country spot, tragedies seem out of place. You may wonder why we keep the window wide open on an October afternoon, said the niece, indicating a large French window that opened onto a lawn. It's quite warm for the time of the year, said Frampton. But has the window got anything to do with the tragedy? Out through that window, 3 years ago to a day, her husband and her 2 young brothers went off for their day's shooting. They never came back. In crossing the moor to their favorite snipe shooting ground, they were all 3 engulfed in a treacherous piece of bog. It had been that dreadful wet summer, you know, and all places that were safe in other years gave way suddenly without warning. Their bodies were never recovered. That was a dreadful part of it. Here the child's voice lost its self-possessed note and became flatteringly human. Poor aunt always thinks that they will come back someday. They and the little brown spaniel that was lost with them, and walk in at that window just as they used to do. This is why the window is kept open every evening till it is quite dusk. Poor aunt. She has often told me how they went out, her husband with his white waterproof coat over his arm, and Ronnie, her youngest brother, singing, "Bertie, why do you bound?" as he always did to tease her, because she said it got on her nerves. Do you know, sometimes on still quiet evenings like this, I almost get a creepy feeling that they will all walk in through that window. She broke off with a little shudder. It was a relief to Frampton when the aunt, bustling into the room with a whirl of apologies for being late in making her appearance. "I hope Vera had been amusing you," she said. "She has been very interesting," said Frampton. "I hope you don't mind the open window," said Mrs. Appleton briskly. "My husband and my brothers will be home directly from shooting, and they always come in this way. They have been out for snipe in the marshes today, so they will make a fine mess over my poor carpets. So like you men folk, isn't it?" She rattled on cheerfully about the shooting and scarcity of birds, and the prospects for duck in the winter. To Frampton, it was all purely horrible. He made a desperate but only partial successful effort to turn the talk onto a less ghastly topic. He was conscious that his hostess was giving him only a fragment of her attention, and her eyes were constantly straying past him to the open window and the lawn beyond. It was certainly an unfortunate coincidence that he should have paid his visit on this tragic anniversary. "The doctors agree in ordering me complete rest, an absence of mental excitement, and avoidance of anything in the nature of violent physical exercise," announced Frampton, who labored under the tolerably widespread delusion that total strangers and chance acquaintances are hungry for the least detail of one's ailment and infirmities, their cause and cure. "On the matter of diet, they are not so much in agreement," he continued. "No," said Mrs. Appleton, in a voice which only replaced a yawn at the last moment. Then she suddenly brightened into alert attention, but not to what Frampton was saying. "Here they are at last," she cried, "just in time for tea. And don't they look as if they were muddy up to their eyes?" Frampton shivered slightly and turned towards the niece with a look intended to convey sympathetic comprehension. The child was staring out through the open window with a dazed horror in her eyes. In a chill shock of nameless fear, Frampton swung around in his seat and looked in the same direction. In the deepening twilight, 3 figures were walking across the lawn towards the window. They all carried guns under their arms, and one of them was additionally burdened with a white coat hung over his shoulders. A tired brown spaniel kept close at their heels. Noiselessly, they neared the house, and then a hoarse young voice chanted out of the dusk, "I said, Bertie, why do you bound?" Frampton grabbed wildly at his stick and hat. The hall door, the gravel drive, and the front gate were dimly noted stages in his headlong retreat. A cyclist coming along the road had to run into the hedge to avoid imminent collision. "Here we are, my dear,"
said the bearer of the white mackintosh, coming in through the window. Fairly muddy, but most of it's dry. Who was that who bolted out as we came up? A most extraordinary man, a Mr. Nuttall, said Mrs. Appleton. Could only talk about his illness and dashed off without a word of goodbye or apology when you arrived. One would think he had seen a ghost. I expect it was a spaniel, said the niece calmly. He told me he had a horror of dogs. He was once hunted into a cemetery somewhere on the banks of Ganges by a pack of pariah dogs, and had to spend the night in a newly dug grave with the creature snarling and grinning and foaming just above him. Enough to make anyone lose their nerve. Romance at short notice was her specialty. The niece is one witty girl, isn't she? Well, having received some humor and wit, take a break on Literary Zone. This is Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Hey Mintu. Hi Chintu. I'm going to get a new phone, macha. But you got a new one last month, right? Yeah man, but my girlfriend is kind of bored with it, so she asked me to change it. Else, she will change me. Oh, poor guy. Then what are you going to do with your old one? It will be somewhere in the corner. Macha, you know what? You're piling up electronic waste. If you don't want to resell, then here is a solution. Go to your nearby mobile store and ask them to recycle. This way, you can reduce e-waste and save our environment. Go green! Hello guys, welcome back to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. This is Mary and I am your host for today. Our next segment is called Poetry Zone. Today, let's listen to The Lady of Shalott by Lord Alfred Tennyson. On either side of the river lie long fields of barley and of rye that clothe the wold and meet the sky. And through the field the road runs by to many-towered Camelot. And up and down the people go, gazing where the lilies blow. Round an island, there below, the island of Shalott. Willows whiten, aspens quiver, little breezes dusk and shiver. Through the wave that runs forever, by the island in the river, flowing down to Camelot. 4 grey walls and 4 great towers overlook a space of flowers, and the silent isle embowers the Lady of Shalott. By the margin willow veiled, slide the heavy barges trailed by slow horses and unhailed, the shallow flitted silken sailed, skimming down to Camelot. But who had seen her wave her hand, or at the casement seen her stand? Or is she known in all the land, the Lady of Shalott? Only reapers reaping early in among the bearded barley hear a song that echoes cheerly from the river winding clearly down to towered Camelot. And by the moon the reaper weary, piling sheaves in upland airy, listen whispers, 'tis the fairy, Lady of Shalott. There she weaves by night and day a magic web with colours gay. She has heard a whisper say, a curse is on her if she stray to look down to Camelot. She knows not what the curse may be, and so she weaveth steadily, and little other care had she, the Lady of Shalott. And moving through a mirror clear that hangs before her all the year, shadows of the world appear. There she sees the highway near, winding down to Camelot. There the river eddy whirls, and there the slurry village churls, and the red cloaks of the market girls pass onward from Shalott. Sometimes a troop of damsels glad, and a bird on an ambling pad. Sometimes a curly shepherd lad, or long-haired page in crimson clad, goes by to towered Camelot. And sometimes through the mirror blue, the knights come riding 2 and 2. She hath no loyal knight and true, the Lady of Shalott. But in her web she still delights to weave the mirror's magic sides. For often through the silent nights a funeral with plumes and lights and music went to Camelot. Or when the moon was overhead, came 2 young lovers lately wed. I'm half sick of shadows,
said, the Lady of Shalott. A bow shot from her bower eaves, he rode between the barley sheaves. The sun came dazzling through the leaves, and flamed upon the brazen greaves of bold Sir Lancelot. A red cross knight forever kneeled to a lady in her shield, that sparkled on the yellow field beside remote Shalott. The gemmy bridle glittered free, like to some branch of stars we see, hung in the golden galaxy. The bridle bells rang merrily as he rode down to Camelot. And from his blazoned baldric slung, a mighty silver bugle hung, and as he rode his armor rung beside remote Shalott. And in the blue unclouded weather, thick jewels shone the saddle leather. The helmet and the helmet feather burnt like one burning flame together, as he rode down to Camelot. As often through the purple night, below the starry clusters bright, some bearded meteor trailing light moves over still Shalott. His broad clear brow in sunlight glowed, on burnished hooves his war horse strode. From underneath his helmet flowed his coal black curls as on he rode down to Camelot. From the bank and from the river he flashed into the crystal mirror. Tira-la-la-la, by the river sang Sir Lancelot. She left the web, she left the loom. She made 3 paces through the room. She saw the water lily bloom, and saw the helmet and the plume. She looked down to Camelot. Out flew the web and floated wide. The mirror cracked from side to side. The curse is upon me, cried the Lady of Shalott. In the stormy east wind straining, the pale yellow woods were waning. The broad stream in his banks complaining, heavily the low sky raining over towered Camelot. Down she came and found a boat beneath a willow left afloat, and round about the prow she wrote, the Lady of Shalott. And down the river dim expanse, like some bowl she in trance, seeing all his own mischance, with a glassy countenance, she did look to Camelot. And at the closing of the day, she loosened the chain, and down she lay. The broad stream bore her far away, the Lady of Shalott, lying robed in snowy white that loosely flew to left and right, the leaves upon her falling light, through the noises of the night. She floated down to Camelot, and as the boat head wound along the willowy hills and fields among, they heard her sing her last song, the Lady of Shalott. Heard a carol, mournful, holy, chanted loudly, chanted lowly, till her blood was frozen slowly, and her eyes were dark and holy, turned to towered Camelot. For ere she reached upon the tide, the first house by the waterside, singing in her song she died, the Lady of Shalott. Under tower and balcony, by garden wall and gallery, a gleaming shape she floated by. Under tower and balcony, by garden wall and gallery, a gleaming shape she floated by, dead pale between the houses high, silent into Camelot. Out upon the wharfs they came, knight and burgher, lord and dame, and round the prow they read her name, the Lady of Shalott. Who is this and what is here? And in the lighted palace near died the sound of royal cheer, and they crossed themselves for fear, all the knights at Camelot. But Lancelot mused a little space. He said, "She has a lovely face. God in his mercy lend her grace, the Lady of Shalott." This poem is divided into 4 parts. First part describes the landscape. The poem begins with description of a river and the road that passes through long fields of barley and rye before reaching the town of Camelot. The people of the town travel along the road and look towards an island called Shalott, which lies further down the river. The island of Shalott contains several plants and flowers, including lilies, aspens, and willows. On the island, a woman, known as the Lady of Shalott, is imprisoned within a building made of 4 grey walls and 4 grey towers.
Both heavy barges and light open boats sail along the edge of the river to Camelot. Has anyone seen or heard the lady who lives on the island in the river? Only the reapers who harvest the barley hear the echo of her singing. At night, the tired reapers listen to her singing and whispers that he hears her. 'Tis a fairy, Lady of Shalott. The part 2 describes the Lady of Shalott and her life. The Lady of Shalott weaves a magic, colorful web. She has heard a voice whisper that a curse will befall her if she looked down to Camelot, and she does not know what this curse would be. Thus, she concentrates solely on her weaving, never lifting her eyes. However, as she weaves, a mirror hangs before her. In the mirror, she sees shadows of the world, including the highway road which also passes through the fields, the eddies in the river, and the peasants of the town. Occasionally, she also sees a group of damsels, an abbot, that is a church official, a young shepherd, or a page dressed in crimson. She sometimes sights a pair of knights riding by, though she has no loyal knight of her own to court her. Nonetheless, she enjoys her solitary weaving, though she expresses the frustration with the world of shadows when she glimpses a funeral procession or a pair of newlyweds in the mirror. Part 3 describes Sir Lancelot and the arrival of her doom. A knight in brass armor comes riding through the fields of barley beside Shalott. The sun shines on his armor and makes it sparkle. As he rides, the gems on his horse's bridle glitter like a constellation of stars, and the bells on the bridle ring. The knight hangs bugle from his sash, and his armor makes ringing noises as he gallops along the remote island of Shalott. In the blue, unclouded weather, the jewels on the knight's saddle shine, making him look like a meteor in the purple sky. His forehead glows in the sunlight, and his black curly hair flows out from under his helmet. As he passes by the river, his image flashes into the Lady Shalott's mirror, and he sings out, Tira Lirara. Upon seeing and hearing this knight, the lady stops weaving her web and abandons her loom. The web flies out from the loom and the mirror cracks, and the lady announces the arrival of her doom. The curse is upon me. Part 4 describes her death. As the sky breaks out in rain and storm, the Lady of Shalott descends from her tower and finds a boat. She writes the words, the Lady of Shalott, around the bow and looks downstream to Camelot like a prophet foreseeing his own misfortunes. In the evening, she lies down in the boat and the stream carries her to Camelot. Lady of Shalott wears a snowy white robe and sings her last song as she sails down to Camelot. She sings until her blood freezes, her eyes darken, and she dies. When her boat sails silently into Camelot, all the knights, lords, and ladies of Camelot emerge from their halls to behold the sight. They read her name on the brow and cross themselves for fear. Only the great knight, Lancelot, is bold enough to push aside the crowd, look closely at the dead maiden, and remark, she has a lovely face. God in his mercy lend her grace. Hope you guys enjoyed a Victorian poem. Let's have a break on Literary Zone. I am Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! Welcome back. This is Literary Zone on VIT Community Radio 90.8 FM. This is Mary, your host for today. Our last segment is called Writer Zone. Today we will be learning about a Victorian poet, Lord Alfred Tennyson. Alfred Tennyson was born on August 6, 1809
in Lincolnshire, England. He is one of the most well-loved Victorian poets. Tennyson, the fourth of 12 children, showed an early talent for writing. At the age of 12, he wrote a 6,000-line epic poem. Tennyson attended Trinity College, Cambridge, in 1827. In the same year, he and his brother Charles published Poems by Two Brothers. Although the poems in this book were juvenile, they attracted the attention of Apostles, an undergraduate literary club led by author Hallam. The Apostles provided Tennyson, who was tremendously shy, with much needed friendship and confidence as a poet. Hallam and Tennyson became the best of friends. They toured Europe together in 1830 and again in 1832. Hallam's sudden death in 1833 greatly affected the young poet. The long elegy, In Memoriam, and many of Tennyson's other poems are tributes to Hallam. In 1830, Tennyson published poems, chiefly lyrical, and in 1832 he published a second volume entitled Poems. Some reviewers condemned these books as affected and obscure. Tennyson, stung by the reviews, would not publish another book for another 9 years. In 1842, Tennyson's poem in 2 volumes was a tremendous critical and popular success. In 1850, with the publication of In Memoriam, Tennyson became one of Britain's most popular poets. He was selected as Poet Laureate in succession to Wordsworth. At the age of 41, Tennyson had established himself as the most popular poet of the Victorian era. Tennyson died on October 6, 1892, and was buried in Westminster Abbey. His famous works include The Lotus Eaters, Ulysses, and The Charge of the Light Brigade. Guess you guys had fun listening to today's program. This is Mary signing off from Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மலாம் அடிக்கடி பக்கத்துல உள்ள ஸ்டேட் பேங்க் போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கும். அங்க எவ்வளோ பெண்கள் வேலை பார்க்கறதையும் பாக்குறோம். ஒரு பெண்ணுக்கு குடும்பம், குழந்தைங்க, வீட்டு சூழ்நிலை, சமுதாயம்னு எந்த வகையில பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு அவ்வளோ பணம் புழங்குற இடத்துல அவங்க கவனத்தை சிதற விடாம வேலைய பாக்குறாங்க. ஆனா உண்மையில அங்க பாக்குற வேலை அவ்வளோ கடினங்க. அந்த கடினமான சூழ்நிலையில கூட ஒரு சின்ன பொறுப்புல இருந்து மிகப்பெரிய பதவியான தலைமை செயலாளரா ஆயிருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. ஆமாங்க, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமை செயலாளர் அருந்ததி பட்டாச்சாரியா பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். 1956ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 18ஆம் தேதியில பிரத்யுமான் குமாருக்கும் கல்யாணி முகர்ஜிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்க தாங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இவங்க ஒரு பெங்காலி குடும்பமும் கொல்கத்தாவிலே பல காலமா வசிச்சு வந்த குடும்பங்கள் லிஸ்ட்ல இவங்க குடும்பமும் ஒன்னா. நம்ம அருந்ததி பட்டாச்சாரியாவோட அப்பா பிரத்யுமான் குமார் பிலாய் இரும்பு உருக்காயில, அதாங்க இந்த பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்வோமே, அதுல இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அவங்க அம்மா கல்யாணி முகர்ஜியோ ஹோமியோபதி டாக்டராம். சரியான படிப்பாளி குடும்பம் அவங்க இவங்களது. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தாவிலே தானாங்க. சொந்த ஊர்லயே இருக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவங்க பள்ளி படிப்ப சென்ட் சேவியர் ஸ்கூல் கொல்கத்தாவில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜதாப்பூர் யூனிவர்சிட்டில MA ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காங்க. காலேஜ்ல படிக்கிற காலத்துல எல்லாம் பேங்க்ல வேலைக்கு போகணும்னு எண்ணமே இல்லையாம். இவங்க காலேஜ்ல ஒரு நாள் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ பேங்க்ல ப்ரொபேஷனரி எக்ஸாம்னு ஒன்னு இருக்குன்னு தெரியுமாம் இவங்களுக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா SBI-க்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பேசிக்கிட்டு
யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். சரி நம்மளும் தான் அந்த எக்ஸாமை எழுதி பார்ப்போமேன்னு நினைச்சாங்களாம். அவங்களுக்கும் ஸ்டேட் பேங்க் ஒரு பெரிய வங்கி, அதுல வேலை கிடைச்சா நிறைய சம்பளமும் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையும் அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நேரடியா சேவைகளை செய்ய முடியும்னு தோணினதுனால அருந்ததி மேடமும் அந்த எக்ஸாமை எழுதினாங்களாம். இவங்க அந்த எக்ஸாம்க்கு உண்மையாகவும் கடினமாகவும் உழைச்சு பார்த்து நம்ம லக்கே இவங்க பக்கம் வீசிச்சாங்க. ஆமாங்க, நம்ம அருந்ததி மேடம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ப்ரொபேஷனரி ஆபீசரா ஆயிட்டாங்களாம். இவங்க 1977 முதல்ல SBIல ப்ரொபேஷனரி ஆபீசரா காலடி எடுத்து வச்சதும் அலிப்பூர் பிரான்ச் கொல்கட்டால தாங்க. அப்போ அருந்ததி மேடமோட வயசு 22. அன்னைக்கு தொடங்கினவங்க தாங்க 36 வருடமா இதே SBI பேங்க்லயே தான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. 2006ல லக்னோ பிரான்ச்க்கு ஜெனரல் மேனேஜரா ஆகியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். ஆனா அந்த பதவியை ஏத்துக்காம வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் கொல்கட்டா, குடும்பம் அமைஞ்சதும் கொல்கட்டால. இப்போ திடீர்னு ஊரை மாத்தினா பொண்ணுக்கு புது ஸ்கூல் தேடணும், அவ புது ஊருக்கு தன்னை பழகிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். எப்பவுமே ஒரு பெண் வேலையா குடும்பமானு வரும்போது குடும்பத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம அருந்ததி மேடமும் ஒரு சாட்சி. இந்த ஒரு குழப்பத்துல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்த நபர் MS வர்மா தான். 208 வருடமா இயங்கிட்டு வர ஒரு பேங்க்ல ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்னா சும்மாவா? இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல வேலையை விடுறதுங்கிற கேள்வியே உனக்கு வேண்டாம்னு நம்ம அருந்ததி மேடம்க்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டிய எல்லாமே அதுவா தானா நடக்கும். அதனால எதையும் பத்தி கவலைப்படாம தைரியமா லக்னோக்கு கிளம்புன்னு அட்வைஸும் பண்ணாராம். இத கேட்டதும் நம்ம அருந்ததி மேடம்க்கு புது நம்பிக்கையே வந்துருச்சாம். அவங்களும் போஸ்டிங் ஆர்டரை வாங்கிட்டு சிங்கநடை போட்டு சிகரத்துல ஏறுன்னு லக்னோல போய் ஜெனரல் மேனேஜரா சேர்ந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2010 நவம்பர் மாசம் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். அப்படியே 2 வருஷம் ஓடிருச்சாம். மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் MD அண்ட் CEO போஸ்ட் கிடைச்சுதாம். 2013 ஆகஸ்ட் மாசம் ஸ்டேட் பேங்கோட CFO அண்ட் MD பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். இப்படியே ஒவ்வொரு படியா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருந்த நம்ம அருந்ததி மேடம்க்கு 2 மாசம் கழிச்சு யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வான பதவி கிடைச்சுதாம். அவங்க கூடயே 3 ஆண்களும் அதே பதவிக்கு போட்டியா இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரோடையும் சரிசமமா போட்டி போட்டு முதல் பெண் தலைமைச் செயலாளரா SBIல வலம் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி மேடம் அந்நிய முதலீடு, நிலம் மீதான கடன், வீட்டு கடனுக்கான எளிதான வட்டி போன்ற பல பயனுள்ள திட்டங்களை SBIல தொடங்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, SBI வங்கியில வேலை பாக்குற பெண்கள் அவங்க குழந்தைகளும் வீட்டுல இருக்கிற முதியோரையும் பாத்துக்கிறதுக்காக 2 வருஷம் விடுமுறை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணத்தை கேட்டப்போ அவங்க சொன்னது, நம்ம இந்திய நாட்டுல பொதுத்துறை வங்கியில பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜர் மாதிரியான பதவிகள்ல பெண்களோட எண்ணிக்கை குறைவா தான் இருக்கு. இதுக்கான காரணங்களை தேடி பார்த்தப்போ பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலைகள் பாரமா இருக்குன்னு தெரிய வந்துதாம். அதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான திட்டம் ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைச்சு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். இப்போ சமீபத்துல நடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய பேட்டியில மக்களோட பணத்தை இன்னும் எப்படி நிர்வாகம் பண்ணலாம், அதை இன்னும் எப்படி பெருக்கலாம், அது மட்டும் இல்லாம SBIல நிறைய பேரை சேர்த்து இவங்க வழங்குற திட்டங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு SBI மேலான நம்பிக்கையை இன்னும் வளர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதுக்காக பல புது திட்டங்களையும் அமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் தாங்க 24வது தலைமைச் செயலாளர். எல்லா ஆண்டும் ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை இந்தியாவின் முன்னணி பிசினஸ் பெண்கள்ல முதல் 50 பேரை தேர்வு செய்யும். இந்த பட்டியல்ல நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல பெரிய பிசினஸ் படிப்பெல்லாம் படிக்காம சாதாரணமா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சின்ன வேலையில சேர்ந்து ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் வங்கியோட முழு செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு வங்கியோட லாபத்தை அதிகப்படுத்தினாதான் ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு வங்கியும் பாதிக்காம பொதுமக்களும் பாதிக்காம தனது சேவையை இவ்ளோ ஆண்டு காலமா செஞ்சுட்டு வர நம்ம அருந்ததி மேடம்க்கு உங்க எல்லார் சார்பாவும் நான் நன்றி சொல்றேன். அவங்க வெற்றிக்கான காரணத்தை கேட்டப்போ எல்லார் வாழ்க்கையிலயும் உயரமான இடம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கும். அதை ரீச் பண்றதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தான் நானும் செஞ்சேன்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவா சக்சஸ் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இன்னும் பல புதுமையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம அவங்கள வாழ்த்துவோம். இந்த
நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசமாறினோம். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண்குதிரை மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோம், செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே, எந்த நாலு நீயும் வருவே விட தேடுதே. ஆசையெல்லாம் இதையே கேட்டு தினமாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. ஆத்தோரம் ஆத்தி மரம் பூத்திருக்கு நந்தவனம், பூப்பறிக்க போகலாம் வாரியா, நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா. அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. ஒத்த கல்லு மூக்குத்திய கண்ணுக்குள்ள நிக்குது, கொஞ்ச நேரம்
மனசு நோகுது. கொத்த கல்லு மூக்குத்திய கண்ணுக்குள்ள நிக்குது. கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா என் மனசு நோகுது. நித்தம் வந்து உன் நினப்பு என் உசுர வாட்டுது. நித்தம் வந்து உன் உசுறு என் உசுர வாட்டுது. ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது. ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது. ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அத்தி மரம் பூத்திருக்கு நந்தவனம். பூ பறிக்க போகலாம் வாரியா, நாம பூ பறிக்க போகலாம் வாரியா. அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படு நீ கருதருக்க. ஊரு சனா எல்லாம் பாரு போகுது, நம்ம ஊரு சனா எல்லாம் பாரு போகுது. பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படு நீ கருதருக்க. ஊரு சனா எல்லாம் பாரு போகுது, நம்ம ஊரு சனா எல்லாம் பாரு போகுது. அடி பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்ம நாட்டு நிலவரம். பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்மனோட நிலவரம். நிரந்தரமா உழைக்கலேனா நம்ம பாடு அந்தரம். நிரந்தரமா உழைக்கலேனா நம்ம பாடு அந்தரம். ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அத்தி மரம் பூத்திருக்கு நந்தவனம். பூ பறிக்க போகலாம் வாரியா, நாம பூ பறிக்க போகலாம் வாரியா. அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. பதினெட்டு வயது நிறைவடையாத பெண்ணிற்கும் 21 வயது நிறைவடையாத ஆணிற்கும் நடத்தப்படும் திருமணம் குழந்தை திருமணமாகும். இது குழந்தை திருமண சட்டம் 2006 படி குற்றமாகும். இது குறித்த தகவலை மாவட்ட சமூக நல அலுவலர் தொலைபேசி எண் 041622526663 மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தொலைபேசி எண் 041622223110 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம். எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ. என்னென்னம் நீ வந்தம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. என்னென்னம் நீ வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை.
காதல் கொண்டேன் காத்திருந்தேன் நீ கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன் சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய் வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய் இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே வரம் ஒன்று கேட்கிறேன் அதை தருவாய் தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை வரமாய் வந்த தெய்வம் நீ தவமாய் கிடைத்த செல்வம் நீ என் எண்ணம் நீ வண்ணம் நீ அந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8 and this is your show Travel Bonanza with your host Ashika and Anjali. So today we have a very interesting destination for you guys. It's of course Goa. I know the first thing you think about when you say Goa are beaches, but of course Anjali has something else in mind. Well, Ashika, did you know that Goa is actually considered to be the middle class honeymoon destination spot for a lot of people? Okay, wow, that is well said. I did not know about that. But today we're going to talk about a very interesting aspect of Goa. Goa has a very rich cultural diversity that has been an outcome of very rich history. So before we begin, I thought I'd give a glimpse of why Goa is so exotic. We won't jump into ancient history, don't worry. So Goa, being a port, was invaded or rather conquered by various empires, including the Ottoman Empire, the Muslim Empire. This was of course overtaken by, you guys must be knowing, by the Portuguese in the late 15th century, when Vasco da Gama, as we know, discovered the route to India through Calicut. The Portuguese also took shelter in Goa, so they conquered and spread Christianity. Thus commenced the Christian world with the influence of Portuguese language, culture, and of course wealth due to the spice trade. Goa thus became home to more than 300 churches. It became the vice imperial seat for the Portuguese Empire of the East. Now, interestingly, something really interesting that I'd like to share with all of you is that even post-independence, the Portuguese were unwilling to just leave India. Till India, under the command of then Prime Minister Jawaharlal Nehru, with the help of the militants, invaded and liberated Goa in the 17th of December 1961. So that is way past the actual independence of India. And this was a solid 450 years ruling of the Portuguese. So you could imagine that why Goa still remains a multicultural hotspot for tourists all over the world. Goa is a well-connected state and it's got an international airport. And honestly speaking, it does require an international airport considering all the tourists that keep visiting Goa all the time. That explains the millions of foreigners in Goa that you see all the time. And of course, you have other connections to Goa. And for probably in a lower budget, you could probably take a train or probably take a long drive from the various destinations. And of course, for the honeymoon couples, you have, I'm not sure if it would be very apt for you guys, but probably in the future, you could probably take a cruise from Bombay. There are cruises which go every other week from Bombay to Goa. So you don't have to worry about how to get to Goa because believe me, you are very well connected and it's the hotspots of India. So you will get there and you will have a brilliant time. So let's move on to the next segment, which is tourism and
what to do in Goa, basically. So we're going to tell you what to actually do or where to go in Goa. So Ashika was speaking about history. Now I'm going to just turn over to the tourism, because as we all know, Goa is one of the most sought after tourist destinations in India. Now, over 450 years of Portuguese rule and influence of Portuguese culture presents to visitors to Goa a different environment than anywhere else in India. Goa, as Ashika said, is famous mainly for its beaches, churches, and cruises and food, obviously. Now, Goa has 2 World Heritage sites. The Basilica of Bom Jesus is a 3-story church with a fusion of architectural styles with marble floors inlaid with precious stones. The relics of Saint Francis Xavier, a Catholic missionary, are kept in a silver casket, adorned in a crystal urn. Saint Francis Xavier was regarded by many Catholics as the patron saint of Goa. But it sounds incredible, doesn't it? So when you actually go to Goa, you just have to visit this church, considering it's one of the World Heritage sites in India. Also famous is the Church of Saint Francis of Assisi in Old Goa and the Chapel of Saint Catherine, which is dating from 1510, which is also incidentally in Old Goa. A couple of other churches that you have to visit are the Saint Kajitoa Church and Saint Augustine Church. Goa also has the sanctuary of Saint Joseph Vaz, the Pilar Monastery, and a number of other beautiful structures. Also famous is the statue of the Bleeding Jesus on the crucifix at the Santa Monica Convent in Velha, Goa. In many parts of Goa, mansions that had been constructed in the Indo-Portuguese style are still standing strong. Have you heard of these old Latin quarters that are present in Goa, Ashika? Okay, I heard that there's some township type of... Yeah, so there's this old Latin quarter called the Fontanhas in Panji that has been declared as a cultural quarter, in fact. It showcases the life, the architecture, and the culture of Goa. Now, if you take a stroll through this neighborhood, you will definitely feel like you're not in India, with narrow streets and colorful villas, and with a number of statues of famous Christian historical figures. You would just be overwhelmed by the beauty of this place. Some influences from the Portuguese era are also visible in Goa's temples as well. Shanta Durga Temple, the Mangweshi Temple, and the Mahalasa Temple. Yeah, I think the most beautiful thing about Goa is that there's so many cultures all mixed together. Like whether you take the Portuguese culture, so you have the churches, and then you have the forts, which you'd probably be talking about, and then you have the temples, which is the influence of the Indian culture. So it's all mixed together, and this cocktail is just amazing. It makes Goa truly beautiful. So you guys know by now that it's a destination definitely you guys shouldn't visit. So yeah, back to you. Exactly. It's like all in one. It has everything that anyone can possibly want to. As Ashika just mentioned, equally famous are the forts in Goa. A couple of them, like Fort Aguada, Ponda Fort, Cabo de Rama, Colvale Fort, etc. Fort Aguada and its lighthouse is a well-preserved 17th century Portuguese fort on Singuim Beach overlooking the Arabian Sea. Interesting fact, the fort got its name Aguada, which means water, owing to the freshwater spring within the fort that provided water supply to the ships that used to stop by. Did you know about this? So wait, this is where the river meets the sea. Yes, exactly. It must be definitely some destination to see. And also famous is the Ponda Fort, which is located in Ponda and was initially built by the Muslim forces of Adil Shah and then destroyed by the Portuguese. Now currently it has a statue in honor of Shivaji inside it. So you're trying to tell me that like the churches are mostly like built by the Portuguese, the temples by the Indian influence, and the forts by the Muslims? More like a combination of everyone, especially the Ponda Fort. It was initially built by the Muslim forces and then destroyed by the Portuguese and then taken over by the Shivaji Empire. Wow, that is quite diverse. Yes. Also, Goa has a few museums, 2 important ones being the Goa State Museum and the Naval Aviation Museum. In fact, the National Institute of Oceanography is also located at Dona Paula in Goa.
Yes, so I think that's with the history, right? Yes, that concludes our churches and forts and all the historical sites in Goa. Now, probably like the highlight of Goa. So let's get to the beaches. And when I'm talking about beaches, there are hundreds of beaches in Goa. Basically, it's more like an island, though it's actually not an island. But there are beaches you can name from like A to Z, there are beaches. So let's talk about the famous beaches, of course. We'll talk about the first beach, which is the postcard perfect beach. It's called the Palolem Beach. This is basically a calm bay and the palm fringe sands, etc. It's just a beautiful, beautiful view for you guys. Now, so we were talking about the history. Now let's get to the highlight of Goa. The beaches, of course. And when you're talking about beaches in Goa, they're beaches from A to Z. But I'm going to just talk about a few of the famous beaches in Goa, of course. So the first beach I'd like to talk about is known as it's probably like the best beach in Goa. It's postcard perfect. It's a calm bay and it's known to have palm fringe sands, which means like that you have palm trees surrounding the entire beach. That is definitely vibrant, right? And what makes it even more amazing, there are plenty of things to do in that beach. It is the highlight of Goa, so it's the top tourist destination in Goa. It has thatched restaurants and it's the safest place for swimming. So if you're up for a swim, this is the place that you have to be. And of course, since it's the top tourist destination out there, you have a lot of souvenir shops and this is a place where you can actually shop. Apart from that, you of course have the adventure sports in that beach. Deal with that entire thing a little bit later. So of course you have kayaking in the Palolem Beach. That is pretty amazing. And then you can also hire bikes to nearby beaches. So basically Goa is surrounded by beaches. It's almost like an island. So yeah, you can probably hire a bike and take the ride all the way to the nearby beaches. So every other meter, you'll probably bump into another beach. It's a bit of an exaggeration, but close to it. Then you have, of course, the waterfalls and the wildlife parks which are close to this place, which you can also take a bike and go to. We will delve with the wildlife parks a little bit later. Now, the Palolem Beach is pretty famous because this is a place which is very vibrant. So people will be awake and there on the beach 24/7. So you can chill at night listening to live music which they'll be playing there. It's beautiful. And of course, you have tranquility and vibrance throughout the beach because there are certain periods where nobody is there on the beach, and during the day and during the late nights, of course, there are people enjoying live music and of course kayaking, etc. So it is a place that you definitely do not want to miss. And as I said earlier, it is postcard perfect. Now the next beach that I'll be talking about is the Patnam Beach. Now the Palolem Beach, as I said, is one of the top tourist destinations in Goa. Now you could imagine it would be pretty crowded, right? Because it would be filled with tourists. If you want a less crowded beach, more of tranquility, and probably you want to spend time with yourself or like family or relatives or your friends, etc., you could go to probably the Patnam Beach. It is quiet and definitely friendly. It has relaxed beach shacks, and of course you can surf there and swim, so it is perfect for you. And the only commercialization is the souvenir shacks along the main beach road, not even along the beach sands, but then along the beach road. So if you want a less crowded, more calm and tranquil beach, then you have to go to the Patnam Beach. So after the Palolem Beach, if you want to escape from all that buzz, you can always go to the Patnam Beach. Then you have the Agonda Beach. And as Anjali mentioned, she talked about the forts. This is a beach which is along the fort, and this is known as the romantic beach for a lazy day. So it's best for like sunset walks if you're going as a couple or with your friends or family. So this is the place to be. The sea is rough, of course, so no swimming is permitted. It's probably an unlikely option. And of course, it's picture perfect. And the most interesting thing about the Agonda Beach is the Turtle Center. Now you're wondering, what is the Turtle Center? Of course, this is a brilliant showcase for the tourists, something that you definitely do not want to miss. So probably when you visit the forts, you could probably step into the Agonda Beach, which has the Turtle Center, which contains eggs, the turtle eggs. So you actually can watch the turtles walk along the sands and then nestle into their area. So it's a beautiful scene, it's a beautiful showcase. So if you're going to all the beaches, do not miss the Agonda Beach.
Now we're talking about beaches. I just want to mention about Donna Paula Jetty. I think Anjali had mentioned it before. It is a secluded bay, so it's filled with vibrance. And of course you get like cruises from there, which we'll be talking about later. And then you have the Marmugao Harbour. I hope that is the way you pronounce it. Now this place is really special because we have two rivers, the Mandovi River and the Zuari River meet the Arabian Sea. So this is something that you really don't want to miss. So there are two rivers meeting the Arabian Sea. So the estuary has particular endangered species which are present in that area. So it is a place also for like wildlife growth. So this endemic species is also something that you don't want to miss when you go to Marmugao Harbour. It is not exactly a tourist destination and not many people know about it. So it will be a good place to go. Like, I hope you get the information through this. Now, so we talked about the beaches. Now directly after the beaches, let's go to the adventures. So we're talking about the adventure sports. I know it's something that all of you have been waiting for. So we'll talk like for going towards the area where the adventure sports actually take place, you have to probably take a cruise. And the cruise will start from Fort Aguada, like I stated, the Sinkoram or the Panjim Jetty. So the Fort Aguada, as I mentioned, was a former Portuguese military fort and a prison, which already Anjali had mentioned. So basically in this place, as you take the cruise, you can of course before taking the cruise in the shore, you can swim along the shore. But once you go into the cruise, the boat will actually halt in the middle of the sea. And in the middle of the sea, you can dip in the blue-green waters. You can probably even swim along with dolphins. Yes, dolphins is what I'm talking about. In Goa, dolphins is what I'm talking about. You heard it right. Of course, this cruise is famous for what we call the dolphin watching. So probably you can see the dolphins dancing around the waters. Probably you get lucky, you can swim along with the dolphins. And of course, you can witness the famous kingfisher of Goa. So you'll be swimming along with like probably kingfishers on one side and dolphins on one side while they'll be dancing over the water. So it's something that you definitely do not want to miss. So we talked about dolphin spotting. Dolphin spotting is also possible in the Grand Island. Yes, definitely. And the word definitely goes up to what it is. Thing that is famous about Grand Island is the snorkeling. Snorkeling, I'm sure all of you have heard about. This where it's somewhat like scuba diving. So probably you go underwater and then you get to witness the colorful fauna and flora of the deep marine. And not to mention, so obviously you're not going to miss the snorkeling if you go to Grand Island. And after the snorkeling, you would probably get on a boat for a cruise, and that will allow you to fish if they halt in a particular destination. So all this often comes in a package in Goa. As a tourist, you'll be offered packages to go through dolphin watching or dolphin spotting and snorkeling all together, and fishing all as a package. So they'll come in packages, probably reduce the cost based on that. So you could choose the package and you don't have to worry about how to get the access through it because you have guides all around Goa and they'll just be hunting around you all the time and forcing you to come up with a join any package as such. So if you talk about adventure sports, you definitely do not miss dolphin spotting, snorkeling and fishing. Fishing is not so adventurous, but I guess it's pretty exciting. Now, another thing that I wanted to talk about was the wildlife. But then before I get into the wildlife, Anjali will tell you about the cruises which I've been continuously mentioning on and off. Yes, so as Ashika just mentioned, Goa is very well known for its cruises. Goa offers river cruises as well as sea cruises. Now, a couple of the cruises take you up to Mandovi River into the Zuari Bay or to Aldona. It's a trip full of fun and entertainment, while different varieties of Goan cuisine is provided. Professional troupes perform the Dekni temple dance, the Fugdi dance, and the Kornedinho dance. I honestly hope I've been pronouncing them properly. So if you go to Goa, make sure you get on a cruise as well and watch the beautiful view along with a dash of traditional Goa dancing and a dollop of their amazing cuisine. We'll talk about the cuisine, of course, in the next segment. I know you guys are waiting for that. So as I mentioned, I had informed you earlier that we'll talk about the wildlife of Goa. I'm sure you guys must have not come across this because, Goa means beaches or maximum the historical architecture. But the wildlife is pretty exotic in Goa. Goa is home to a number of wildlife sanctuaries. You have the Kotigao Wildlife Sanctuary, the Bonla Wildlife Sanctuary,
Bhagwan Mahavir Wildlife Sanctuary. So these three sanctuaries are very, very famous in Goa. And as I mentioned before about the packages, so probably you would be offered a package when you go through these wildlife sanctuaries. Before I go into the other interesting wildlife tourist destinations, one thing that you need to know is Goa is home to the Western Ghats, of course. So you have the endemic species of the estuaries and the seas, of course, and the rivers and the estuary areas. And of course, you have the Western Ghats. So it's again, not only is the history all mixed, it is also the wildlife of Goa, which is pretty diverse. So when I was talking about wildlife, so let's move into something really interesting. There's something called the Kumbarjua ferry. This is a ferry ride which will take you to an interesting package. So this package contains the crocodile spotting. I know, sounds amazing. And then you have the spice plantations. And then you have the elephant rides and the elephant bathing. I know it sounds really super, super interesting. So we'll talk about the crocodile spotting. So as you go along the ferry, you can actually see children swimming along with the crocodiles. And when I'm talking about children, I mean the native children, of course. I'm not sure how far they'll let you jump into the water and swim along with the crocodiles, but that is something that you definitely witness as you go along the ferry. So crocodile spotting is something that is definitely going to blow your mind. And as you go past, they will stop at a place where there are incredible fauna. You have the spice plantations. So the diversity of Goa would be seen there. And Goa, as we know, was famous for its spices. The spice trade of Goa is world renowned. So that is something that you will witness if you take the Kumbarjua ferry. I hope I'm pronouncing it right again. And as you go across the spice plantation, adjacent to it, you have the elephants right out there. And the interesting part, of course, you have elephant rides everywhere, but here you get to actually bathe an elephant. So you, of course, it's for a prize, and then you get to bathe the elephant. So it's something that you do not want to miss. So if you get an opportunity for this package where you can witness the crocodiles or the spice plantations or the elephants, do not miss it. So the wildlife of Goa is something probably you haven't heard about, but now you know. So after the beaches, probably you could head for these packages. So the sanctuaries and the ferry ride with all these packages is something that you have to delve into. Now we're talking about all this. Now the main segment is what to eat in Goa. So Anjali. Well, as we all know, Goa is located in an area with a tropical climate. So the Goan cuisine mainly consists of intensely spiced and flavored food items. It's basically similar to Malwani or the Konkani cuisine. The cuisine is mostly seafood based, most of them being pomfret, shark, tuna, crabs, lobsters, etc. Also, interesting fact, the Portuguese brought potatoes, tomatoes, pineapples, guavas and cashews from Brazil to Goa. Did you know that? Okay, I definitely did not know that. I thought that India grows its own tomatoes and potatoes. But of course, Portuguese with this huge influence from various countries exported that. That is very interesting. I know. And it was apparently Hindu civilization did not know anything about tomatoes and potatoes till before Portuguese actually brought them. Wow, I'm glad we told that to the listeners. I definitely did not know that. Now, the most popular alcoholic beverage in Goa is penny. It's made out of cashews as well as coconuts. What a combination. I know. So that was about the food and the drinks, but let me name a few cuisines of Goa. You have the prawn balcho, which I'm guessing is a prawn dish. And then you have the fish ricciado. These are all Portuguese dishes, by the way. And then you have something called the sorpotel. This is very interesting. Listen carefully. This is like a mix of pork, liver, heart, and kidney. So it's thick and super spicy, and hopefully it is yummy. I definitely did not try that. I don't know about Anjali. Did you try that? I don't think I tried that either. Then you have like the choricos sausages, which is again pork. And then you have the chicken sakuti. Yes, so these are all like Portuguese dishes, traditional Portuguese dishes. And the other dishes which Anjali mentioned about are typical Goan Konkani cuisines. If you're going to Goa, you might as well try all these cuisines.
And after the cuisines, do not forget to try the sweets. There's something called the bebinka and the dal. Do you have any idea about them, Anjali? Yeah, I've heard ki bebinka is a form of halwa. It's made up of a lot of ghee. I honestly, in my opinion, I didn't really like it much. It was really oily and it wasn't really very tasty either. Okay, that is probably her opinion, but for all those people with a sweet tooth, I think bebinka would be a good choice, right? True, that's true. So yeah, guys, do try the cuisine of Goa. Do not stick to your staple food. Just go on with the prawn bal chow or your bebinka sweets. So you'll definitely have a good time when it comes to food also. So with this, we come like to the end of the program. So we've covered the history. We've covered the churches, we've covered the forts, we've covered the mansions, we've covered the heritage sites, the beaches, and the wildlife events, and of course the cuisine of Goa. So this exotic blend makes Goa one of the top destinations of India. And as Anjali mentioned, the middle class honeymoon destination. So if you guys are planning to go either with your friends or family or in the future for your honeymoon, Goa is definitely the best destination for you guys. So do not miss all that we said, and hopefully you guys would have an amazing time in Goa. And of course, go during the season, because when I had visited, it was during January and this was right after New Year's. So when I went, all the restaurants were closed, all the shacks were shut. So basically, I did not enjoy Goa the way it was supposed to be. So go in the right season and of course, witness all the exotic vibrance of this beautiful destination. With this, we come to the end of the program. Signing off, this is Ashika and Anjali. You're listening to Travel Bonanza on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதிரக்குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதிரக்குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா வேப்பங்கா தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா வேப்பங்கா தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா பஞ்ச பூமியிலே ஏன் நெஞ்ச உழுதவுள்ள கெஞ்சி பேசும் காற்ற நீ குற்றம் சொல்லலாமா செவக்காட்டு மண்ணுல சேர்ந்து நடந்தா பாதம் பூசுமே மகாராணி தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானே தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானே முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா கலப்ப கவி எழு
அழகே அத நீ யோசி, தோளுல விழுமே மாலை, சொந்தமாக போற கால, உழைச்ச கூலிய உன் கையில் கொடுப்பேன், மிச்சம் வைக்கணும் மகராணி, தவிச்ச வாய்க்கு தண்ணிய போல கிடைச்சவள் நீதானம் மாடி, முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, பரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே, அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே, முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா, மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும், ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதவதைக்க ஆரம்பிப்போம், தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது, தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம், தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம், தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஏரல் முளைச்சு வித வரும், வித முளைச்சு நாத்தாகும், நாத்து வந்தா கருது வரும், கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சு குழுங்கும், கருவா கைய வெட்டும், வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும், சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம், இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம், காடு கடனி களத்து மேடே கடைசி வரைக்கும் காத்து இருப்போம், துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு பாட்டுதான், இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான், இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம், தை மகள கும்பிட்டு வரவேற்போம், பச்சை அரிசி அச்சு வெள்ளம் பொங்க அரிசி நன்றையலும் கன்னி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும், மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலையடக்க, குளவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு, கும்மி கொட்டி ஆடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா.
Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lectures, we are going to listen to the short lecture on rainwater conservation delivered by Professor Arun Kumar, VIT University. Today I am going to speak on the topic rainwater harvesting. What is rainwater harvesting? Rainwater harvesting is a technique used for collecting, storing, and using for landscape irrigation and other uses. The rainwater is collected from various hard surfaces such as rooftops and other types of man-made above-ground hard surfaces. This is an ancient practice which is currently growing in popularity throughout our communities due to interest in reducing the consumption of potable water. Why do we harvest rainwater? This is perhaps one of the most frequently asked questions as to why one should harvest rainwater. There are many reasons, but following are the important ones. To arrest the groundwater decline and augment groundwater table, to beneficiate water quality in aquifers, to conserve surface water runoff during monsoon, to reduce the soil erosion. Who can harvest the rainwater and from where they can do this? People who are planning for construction of houses, modification of houses and existing houses, etc. From rooftop of government buildings, institutions, hospitals, hotels, shopping malls, etc. From the rooftops and open areas, farmlands, public parks, playgrounds, etc. Paved and unpaved areas of layout city, town and villages. What are the basic components in rainwater harvesting? Rainwater system comes in all shapes and sizes, from simple catchment system under a downspout to large above and underground systems with complex filtration systems that can store thousands of gallons of water. Most rainwater collection systems are comprised of the following components. The first one is called as the catchment surface. Rooftops or other raised solid surface. The best catchment system have hard, smooth surfaces such as metal roofs or concrete areas. The amount of water harvested depends on the quality and quantity of rainfall and the size of the surface and the slope of the catchment area. Gutters and downspouts, also known as the distribution systems that channel the water from the catchment area to a holding container such as barrel, cistern, planted area, etc. Leaf screens, a screen that removes or catches debris. Roof washers, a device that diverts the first flush of rain before it enters the storage tank. Most rainwater suppliers recommend that the first flush of water is diverted to an outside area of the storage system, since the catchment surface may accumulate bird droppings, debris, and other pollution. Storage tanks. In general, the storage tank is the most expensive component of a rainwater harvesting system. There are numerous types and styles of storage tanks available. Storage can be above ground or underground. In general, the storage tank is the most expensive component of a rainwater harvesting system. There are numerous types and styles of storage tanks available. Storage can be above ground or underground. Storage containers can be made from galvanized steel, wood, concrete, clay, plastic, fiberglass, polyethylene, masonry, etc. Examples of above ground storage include cisterns, barrels, tanks, garage cans, above ground swimming pools, etc. Storage tank prices vary based on the different variables such as size, material, and complexity. To exhibit the growth of algae, storage tank should be opaque and preferably placed away from the direct sunlight. The tank should also be placed close to the area of use and supply line to reduce the distance over which the water is delivered. Also consider the placing the storage at an elevated area to take the advantage of gravity flow. The tank should be always placed on a stable and level area to prevent it from leaning and possibly collapsing. Delivery systems. Gravity fed or pumped to the landscape or other end use areas. What are the advantages of rainwater harvesting? It makes use of the natural resources and reduces flooding, stormwater, runoff, erosion and contamination of surface water with pesticides, sediments,
metals, and fertilizers. It reduces the need for imported water, excellent source of water for landscape irrigation with no chemicals such as fluoride and chlorine, and no dissolved salts and minerals from the soil. Home systems can be relatively simple to install and operate, which may reduce your water bill. Promotes both water and energy conservation. No filtration system required for landscape irrigation. What are the safety considerations to be made in this rainwater harvesting? Please make sure that children and pets do not climb on the storage systems, as they may accidentally fall into the storage tank. Storage tank should have locking lids and bars that keep the children and pets out. What is the effectiveness in this technology? The feasibility of rainwater harvesting in a particular locality is highly dependent upon the amount and intensity of rainfall. Basically, we know that the rainfall is unevenly distributed throughout the year, and the rainfall collection methods can serve as the only supplement source of household water. The viability of rainwater harvesting system is also a function of the quantity and quality of water available from other sources, household size, and budget available. Likewise, the cost of physical and environmental degradation associated with the development of available alternative sources should be calculated and added to the economic analysis. Thank you. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the short lecture on traffic accident delivered by Professor Jagdish, VIT University. Road accidents in Tamil Nadu and steps to mitigate it. Road accidents are very common all over the world, but the quantum of jump in the road accidents in India nowadays is very high. Therefore, every citizen should know how much the road accidents was increased for the past 15 years and what are the reasons how to mitigate it. If you see the National Crime Records Bureau in 2003, the number of persons lost their life is 1,39,091 persons in 4,40,042 accidents. Out of that total number of accidents, it is unfortunate to say Tamil Nadu has ranked first. It is not only ranked 2013, for the past 10 years, the number of accidents and also the deaths in Tamil Nadu is highest. If you see in 2013, Tamil Nadu, the total number of accidents 67,757 and number of deaths 16,175. Its share with the national data is 15.4%. Uttar Pradesh ranked second with 24,478 deaths with 15,109. And Andhra Pradesh ranked third with 39,344 accidents with 14,966 deaths. And fourth, Maharashtra with 45,247 accidents with 13,936 deaths. In the total number of accidents, the maximum vehicles, the type of vehicle contributed for the accident is two-wheelers, followed by heavy vehicle, lorries. This is regarding the national statistics in 2013. Coming to Tamil Nadu, if you see for the past 20 years, the total number of fatal accidents increased by 122%. That is, it is in 1993 6,528. Now it was increased to 14,504. The number of people killed in the fatal accident was increased by 112%. That is 7,349 in 1993 to 15,563 in 2013. Similarly, grievous injuries has increased by 33% and number of persons injured is increased by 28%, and minor injuries are increased by 146% and number of persons involved is increased by 154%. If you see overall total number of accidents in Tamil Nadu, it was increased by 90% and the total number of persons involved in the accident increased by 130%. This is the statistical scenario of accidents. If you see in Chennai city, especially the fatal accidents rate was increased by 116% for the past 16 years and the number of persons killed by 72%.
and total number of accidents also increased by 87%, and total number of persons involved increased by 77%. The number of accidents based on vehicles, type of vehicles. If you see the total various types of vehicles, two-wheelers caused major number of accidents, followed by light vehicles, car, jeep, taxi, and truck and lorry, then finally buses. This is the scenario of the vehicles caused the accident. This shows that two-wheelers, because two-wheelers are increased enormously, therefore it is one of the major source of causing accidents. And if you see the data, government vehicles and private buses, government vehicles are causing more accidents compared with the private vehicles. The reason may be because the government using all the old buses and old accessories compared with the private buses. This may be one of the reason for causing more number of government buses involved in accidents. If you see the type of road causing the accidents, the roads are broadly classified: national highway, state highway, other district roads and village roads. And generally the national highway contributing more for the fatal accidents, followed by the state highway and other district roads and village roads. Then number of accidents according to the causes. If you see the various reasons for causing these accidents: fault of driver, fault of passenger, fault of pedestrian, fault of mechanical defects, bad roads and bad weather, etc. Out of all these reasons, fault of driver alone causing 98% of the accidents. Therefore, the accidents are mainly due to the fault of drivers. Then, if you see all these statistics, then the drivers are the main contributor for the road accidents. We will see what are the reasons generally for the accidents. The most of the reasons very common. One is overspeeding. Nowadays, we are seeing many vehicles are very high speed with lightweight, not following traffic rules and regulations. Many, because the vehicles are increased enormously, but traffic rules and regulation violation also increased many places. This is also one of the causes for occurring accidents. Drinking and driving, because the increasing our living standards, and due to urbanization, we will get liquor everywhere along the highways and everywhere in the cities as well as in towns. Therefore, many people are driving after taking alcohol. Underage vehicle driving. Underage vehicle driving is because these people are not sufficiently matured. Even though they can able to drive it, they don't know the traffic rules and what is the importance of traffic rules. They may not follow the traffic rules properly. Due to that, accidents are occurring. Next, using of mobile phones. Due to increase in the technology, everyone having the mobile phone. While driving in a car, while driving in a two-wheelers, people are using extensively the mobile phones. This is one of the major reasons for causing many accidents. Finally, illiterate. India is not completely literate. Therefore, due to increasing the lifestyle, due to urbanization, everybody can able to offer a minimum two-wheelers. Therefore, due to illiterate also contributing to some extent to the accidents. Finally, you can say corruption in RTO office while issuing driving license. These also, if you don't give after proper checking driving license, this also causes major accidents, especially in the case of heavy vehicles. Now, we saw the statistics and major causes. Now, what are the measures we have to take it? One is road safety policy. The road safety policy has to change time to time, because due to urbanization, due to increasing the living standards, the number of vehicles are increased. Therefore, accordingly, the roads, standards of the roads, and also the signaling system, and also post-accidental measures, all these things should have a proper policy updated with the latest technology in order to prevent the accidents. Road Safety Council. Road Safety Council, generally a group of higher officials under the Honorable Transport Minister under every state government will be functioning. These administrative people has to take proper safety rules and regulations. They have to implement it time to time. Road Safety Fund, because due to increasing the enormous vehicular traffic, road safety fund is very important. We have to increase the
you have to repair and rehabilitate the roads time to time. Because of increasing the number of vehicles and total tonnage of the vehicles, roads are damaging very frequently. Hence, we have to allocate a road safety fund to repair and rehabilitate the roads frequently. Road safety measures. This is again divided into preventive measures, surveillance and detection, and enforcement measures. Preventive measures is generally wearing the helmet during driving in the two-wheelers and maintaining the speed. This way, you can, by following the proper traffic rules, you can prevent the accident itself. Surveillance and detection. Wherever there is a junctions are there, you can put important places, you can put the cameras and you can track the details so that the person who is not following the rules can be detected, can be penalized properly. Enforcement measures. Those who are violating the traffic rules, those who are riding the vehicles with a higher speed should be punished properly. There should not be any discrimination between the rich and poor. Everybody should be same under the law. Road safety week should be every month. They have to conduct in order to increase the awareness of the masses. Masses can easily catch when you conduct the dramas or when you conduct through radio, through TV. If you conduct this road safety week regularly, then the masses will know what are the things they have to follow and what are the reasons, and all these things will be acquainted. Interdepartmental team to study the fatal accidents. This problem is very common in India. There is one place road is laying, and the same place one more department is constructing the bridges and one more department is laying the optical fiber cable. Therefore, should be a proper coordination between all the departments in order to avoid the accidents. If there is no proper coordination between the departments, if they do their job independently, there is a major cause of accidents. This is one of the reason contributing for accidents in India. Air quality measurements. Because due to urbanization, due to industrialization, the air quality is changed a lot. Due to that, the vision will be affected and eyes will be irritated. Therefore, time to time, we have to measure we have to check the air quality, and we have to take proper measures in order to avoid the accident. Emergency accidental relief centers. These relief centers are already existing on national highways, but it should be extended to state highways and major district roads also. Because after the post accident, how to protect the person, this is very, very important, and you have to give care and proper support to reach the hospital to protect his life. Compensation to road accidents. There is a compensation for road accidents, but it should be increased so that the person who suffered from the road accidents of no mistake should be compensated properly. Rewarding drivers with zero accident record. Those drivers who are driving heavy vehicles like trucks and buses, both private and government sector, with zero accidental record should be rewarded and should be given a proper encouragement so that we can reduce the accidents. If you see the overall the statistics, how much it was increased and what are the causes and what are the measures we should take. If you have awareness of all the three things, then you can avoid the accidents maximum extent, and we will be safe. We can keep others also safe with happy driving. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the short lecture on Global Climate Change, delivered by Professor Srinivasan, VIT University. Today you are going to listen some of important facts on global climate change. One of the biggest problems facing the world today is global warming. Many scientists believe that our production of carbon dioxide and other greenhouse gases is having heating effect on atmosphere, and this could be very dangerous for human life as well as other plants and animals in this globe. This short speech will examine the problem global warming and suggest some ways of solving this problem. Global warming is increase in the world's temperature and changes in the world's climate caused by carbon dioxide from our cars, factories and power plants. Many scientists believe that
world is getting warmer and this will affect our oceans, weather and agriculture. Some even believe that countries and cities near the coast will disappear as sea level rise. This could result in the flooding of low-lying coastal areas and cities such as Egypt, Netherlands and Bangladesh in Southeast Asia. Rising sea levels will cause flooding and increase standing water, which can serve as breeding grounds for malaria and other parasites. Even though climate change is partially caused by the natural cycles of Earth, humans are still a major part of it. Greenhouse gases such as carbon dioxide absorb and emit heat in the atmosphere, keeping Earth warm enough to support life. However, human activities such as burning fossil fuels and are adding large amounts of greenhouse gases to the atmosphere. More greenhouse gases mean that more heat is being held in the atmosphere, which in turn makes temperature higher. In the future, climate change will affect people worldwide. To start with, there will be increased health risk. Rising temperature will cause longer and more common heat waves, which result in more heat-related injuries and deaths. Flood will also increase coastal erosion and destroy people's homes. Thousands of people will be displaced and coastal erosion will accelerate. Additionally, higher temperature will cause problems. Longer and more intense heat waves will cause heat-related injuries. Fresh water availability worldwide is dwindling due to higher evaporation rates, which means that planet is losing a vital resource. By the middle of the 21st century, water supplies in the already dry regions are estimated to decrease by 10 to 30%. Food supplies are also at risk as it is harder to grow crops in environmental conditions altered by climate change. According to EPA, American corn production could be reduced by 10 to 30% if the temperature rises 3.6 degrees Fahrenheit. Measures to stop climate change need to be taken now because we will experience its effects during our lifetime. Since it has not affected us very much yet, not very many people are aware of it. We need to raise awareness now because once we see its effects, it will be too late. We still have time. Despite the fact that climate change is progressing, there are still ways that can be slowed down. To start with, we should work to raise awareness about global warming and what people can do to help. Most people know about climate change, but they do not realize what will happen if nothing is done. They also may not realize that they can make a difference by doing little things like recycling. In addition, the government should offer tax benefits for people who use clean energy and green energy. Fossil fuels such as oil and coal are the largest sources of carbon emission, and phasing them out would significantly reduce the human impact on the environment. Offering tax benefits promote use of clean energy among the society. Some countries might even disappear completely. Another problem caused by global warming is changes in weather patterns. Many areas of the world are experiencing increased hurricanes, floods, storms, and other unusual weather conditions. The problem associated with global warming is the effect on animals. Fish population could be affected, while some insect which spread disease might become more common. There are several things we can do to solve the problem global warming. One solution is stop producing CO2. We can do this by switching from oil, coal, and gas to renewable energy. Another solution to plant more trees. Trees absorb carbon dioxide and produce oxygen, which is not a greenhouse gas. Using less energy and to recycle more products, generating electricity is one of the main sources of carbon dioxide. If we use less electricity, we will produce less CO2. In conclusion, if we make small changes now, the way we live, we can avoid huge changes in the future. Scientists, governments, and individuals must work together to overcome this threat. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா.
ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல உடும்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல போதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல ஆடிக்கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடிக்கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு கலந்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூடி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல பத்தரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தலமே அதரவு கூறு என் அத்த பத்தரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தலமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கு நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இத தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சான் சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த புள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Exchange of ideas. Scientific community came to a point where they realized that they need separate funding, separate independent body to do their space missions. After 5 days, we lost the total communication with the Aryabhatta satellite. Initially, we didn't have the technology to produce our own cryogenic engines. After the success of the Rohini series of satellites in 1980, India began launching the INSAT series in 1983. The
Mangalyaan maximizes efficiency with the limited cost that it was operating, had to go around Earth and use Earth's gravity to slingshot it towards Mars. Whereas Maven, on the other hand, was directly put into a Mars transfer orbit in order to reach Mars. ISRO named these bacteria after itself, that is Bacillus isronensis, Bacillus aryabhatta and Bacillus janibacter hoyle. Greetings everybody, welcome to today's exchange of ideas. In today's segment we have SEDS VIT discussing India in space. In today's panel we have Karthik Nair, Himanshu, Madhumita, Akshaya, Roshan and myself Shreyas. So Karthik, can you take us to the past and to the point where it all started? Go back to its earnest beginnings, we'll have to go thousands of years back to the time of Aryabhatta and Bhaskara, when they calculated a movement of planets and stars across the night sky. Aryabhatta also calculated the length of a year in more or less very high precision, almost around 1/10 the precision of what we have right now, which is pretty amazing since it was a time when they did not have technology. All they did was a calculation in their head and on paper. Indian space program started in 1962 when INCOSPAR was established under Department of Atomic Energy, which was chaired by India's pioneering nuclear physicist Dr. Homi Bhabha. Over the ages, while initially funded by Department of Atomic Energy, at some point the Indian government or Indian scientific community came to a point where they realized that they need separate funding, separate independent body to do their space missions. So that was ISRO was born in 1969 under the leadership of Dr. Vikram Sarabhai, having its humble beginning by its first shelter, as I may say, at a small church in fishing village near the city of Trivandrum called Tumba. The first settling team of ISRO, which established ISRO at the small church in Tumba, consisted of our former president Dr. APJ Abdul Kalam, initially starting off by building small sounding rockets which were imported from America, pushed around or carried around using bullock carts and cycles, assembled by hand in almost unsterile conditions. We started with such a very humble beginning, and over the ages we have come to a point where we are able to do things 1,000 times larger and better than other countries. That's really humbling, and that's a very nice beginning to our great Indian Space Research Organization. Do you have anything to say, Himanshu? After 1969, ISRO got established and became one of the most fully fledged space research organization our country has ever seen. The first giant step that ISRO took was the launch of our great satellite, Aryabhatta, which happened in the year 1975, in the month of April, 19th April 1975. So the main experience was to gain expertise in handling how to different satellites in space. Of course, as we say, they launch us into space, but as you say, every great step has some obstacles. And the Aryabhatta mission was our first mission, but it only occurs for the 4 days. After 4 days, it happens to goes through a total blackout, and after 5 days, we lost the total communication with the Aryabhatta satellite. That's really great. We actually managed to make through it unscathed. What do you have to say, Akshaya? Like Karthik said, our space program had very humble beginnings indeed. We needed the help of another nation to launch even our own satellite. Like Himanshu said, the first satellite that we launched was Aryabhatta, and we needed the help of Soviet Union to provide the launch vehicle to launch that particular satellite. From that, we have come to a point where we have not only launched many satellites of our own, but we're also helping other countries to launch their satellites and payloads into the atmosphere. Other countries? What countries? All sorts of countries, developing countries, developed countries, economically sound countries, economically poor countries, all kinds of countries like France, Indonesia, Middle Eastern countries, etc. Not only that, ISRO has always looked for the benefit of the society at large. Not only does it want to advance space technology, but it wants to use that space technology to benefit the society, which is clearly shown from its motto, that is Manav Jati ki seva mein Antriksh Pradyogiki, which means space technology in the service of humankind. That is a very inspiring motto. Do you have anything to add, Madhu? I agree, the motto is very inspiring, but we have received a lot of criticism and have been questions about the relevance of space activities, which was then a newly independent nation, which couldn't even feed its own population. Our space program has
no intention to show off its might, but just to play a role in the application of the advanced technologies and to solving the real problems of man in society. In spite of all this criticism, Indian Space Research Organization has always helped humankind. We have launched numerous satellites which have observed the meteorological conditions and have helped predict several cyclones and have effectively mitigated these cyclones, saving hundreds of lives. We have also had a lot of research and we are now able to predict rainfall, which is very good as India is an agricultural nation, and this has been hugely useful for this. ISRO is also planning to launch a new satellite which will completely be dedicated to observing the cosmos. So this will help us gain a lot of data. For this satellite has a wide range and it can observe visible, hard X-rays, soft X-rays and even the UV region. So now this data will be helpful in predicting a lot of information about the space of which we still know very little. Despite all the criticism, ISRO has stayed true to its motto and has used its advanced technology to truly benefit humankind. We have indeed come a long way from our humble beginnings back in Tumba, haven't we? ISRO has made India extremely proud with all its launches, including satellites and many other space missions. We will come back to the next segment after a short break. Thank you. Mintu, I'm going to the market today. I have to get some vegetables. Are you coming? Wait, Chintu, I am coming. Hey, where is the carry bag? Carry bag? Huh? Why? Don't worry, we will get plastic bags there, no? Don't be so stupid. You know how much waste is generated every year by plastic bags. So please save your planet by carrying your own bags to the market. Alright, I got it. Let's go now. Go Exchange of ideas. Welcome back to Exchange of Ideas. Today we have SEDS VIT with us and we're moving on to our next segment, launch vehicles and satellites. India has a pretty extensive satellite program. We have launched quite a number of satellites, right? Yes, Shreyas, we have launched many satellites to this date. We have 77 Indian satellites apart from many other satellites by other countries. Can you get a little more into detail about that? Starting with Aryabhatta in 1975, we went on to launch the Rohini series of satellites in 1980. The Rohini series was an experimental series only, but the cool thing was that they were all Indian made. The launch vehicle was also Indian made. It was the SLV-3, Satellite Launch Vehicle 3. After that, we went on to make ASLV, Augmented Satellite Launch Vehicle. Then we made the PSLV, then GSLV, and now the GSLV Mark III. Both SLV and ASLV have been discontinued to its low success rates, but it's been compensated with the use of PSLV, GSLV, and GSLV Mark III. The PSLV is an expandable launching system which allows us to launch Indian remote sensing satellites with sun synchronization orbits, which was not done by any other country before Russia. We are the second country to do this. The GSLV enables us to launch geostationary satellites and makes us less dependent on the foreign rockets. It is possible to have a payload up to 5 tons. Initially, we didn't have the technology to produce our own cryogenic engines. However, on June 5th last year, the GSLV D5 successfully launched a GSAT-14, which intended orbit, making it the first successful flight using an indigenous cryogenic engine. India is the 6th country in the world to have this technology. ISRO intends on using GSLV Mark III for all future heavy lifting. It has a much higher payroll than the present GSLV. We have come a long way, haven't we? Starting from something very simple as a sounding rocket like Nexstar, which we imported from US and got it launched. All we did was launching into an altitude of 80 kilometers, doing basically weather balloon studies using a rocket. But end of the day, we have come a long way coming to developing our own cryogenic engines, which is a big milestone on its own, cause cooling down hydrogen and oxygen to liquefying temperatures is not easy, and maintaining those temperatures is totally a different task altogether. So yeah, we have come a long way even. But end of the day, this launch vehicle which launches satellites and the satellites which have been launched by these vehicles have changed the life of a common Indian man in many ways. Starting with something as simple as IRS, Indian remote sensing satellites, have given us insight into the weather systems, the movement of clouds, the movement of steam vapor channels across atmosphere, and help us predict rainfalls and hailstorms and various disasters as such.
something like this is pretty significant for a country which is predominantly agricultural like us. For example, if we have a monsoon which has very low rainfall predicted, farmers can brace themselves for a low crop yield or something like that, which is significant because that helps reduce the impact in case of if it comes as a surprise. And also it has helped us mitigate many disasters like many cyclones as previously mentioned. And a very good example of this would be the Uttarakhand floods. The rains were already predicted, the weather disturbances, the western disturbances as it were called, were already predicted, already forecasted and already observed. The teams were ready for a flood, but the only thing they did not expect was the scale at which it was going to come because of water getting dammed up in the Himalayas. So yeah, it did help us predict and help us evacuate people way before anything happened. Also, it helped us coordinate the rescue operations as weather was predicted, and which helped the Indian Air Force to take their flights as and when required and get as many people as possible back on land. I would like to add, Karthik, these satellites have made it possible for a lot of damage control during natural disasters. Cyclone Phylan, the death toll for Cyclone Phylan reached up to 8 or 9 casualties. Many years ago in 1999, a cyclone with the same intensity took the life of about 1,000 people. Now we have also launched a new series called the Gagan satellite system, which will help monitor air traffic and manage this as it gets real-time information from 7 different airports and many other minor airports in India. So as this goes on, it becomes very easier for an aircraft to know where to land and when to land, and has drastically reduced the time an aircraft have to spend waiting for a landing strip. Yeah, Gagan, which the full form of which, if I'm not wrong, is GPS Augmented Guidance and Navigation System, is a technology which is still more or less dependent on the GPS satellite constellation of United States. It's basically our own satellite network using a already existing satellite, but end of the day we have to use data coming in from GPS satellite systems. But at this point where Russia has its own GLONASS network of navigational satellites, that we also need an independent navigation system particularly targeting only our own country or the Indian subcontinent as a whole. That's where IRNSS or Indian Regional Navigation Satellite System has come into being. Recently, a few launches were done. The 5th satellite of the series was launched on March 28 this year. And fun fact being, India would be the 3rd country to establish its own navigational network, which will help our road networks mapped using satellites, and also it will augment already existing Gagan network and also help other countries in the Indian subcontinent vicinity like Sri Lanka or Bangladesh to use our networks and help them in using different kinds of information systems. It can also help us in tracking someone who's lost using their GPS. It can also lead to the development of something similar to a GPS tracking device that each and every one of us has in our phones. So it will have our own network. It will help the Indian military also to use its own directional navigation systems, because in a situation where a GPS network fails, or if USA decides someday to not provide GPS network to the rest of the world, in a hypothetical situation that is, India will at least have a backup option, or at least have a primary option of using its own network in a wartime scenario where we can't depend on other countries for our own stuff. Okay, while we're talking about it, let's not forget the INSAT series of satellites. Yeah, after the success of the Rohini series of satellites in 1980, India began launching the INSAT series in 1983. INSAT stands for Indian National Satellites. These satellites basically revolutionized the telecommunication systems in India. Also, it has the speciality of being the largest domestic communication system in all Asia-Pacific region. Doordarshan, All India Radio, etc. depend on it totally. This was a very informative segment. We have learned a lot about the satellites and the launch vehicles that India have come up with, which makes ISRO one of the most respected organizations in our country. Before we go to our next segment, we'll be taking a short break. Thank you for tuning in. Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible, huh? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green! Exchange of ideas.
Welcome back to Exchange of Ideas. Today we have SEDS VIT with us and we're moving on to our next segment. Humans have always been fascinated by other celestial bodies. Indians, are they any different? Not at all. Two of ISRO's major missions, Chandrayaan and Mangalyaan, have made the Indian Space Agency globally famous. The features of these are actually really amazing, which Madhu can throw some light upon. Madhu? Yes. The Chandrayaan 1, launched in 2008, I feel is personally a major boost to India's space mission and put India on the map. Chandrayaan operated for 312 days as opposed to the intended 2 years, but the mission achieved 95% of its planned objectives and was hence declared successful. The greatest achievement was the widespread discovery of water molecules on the lunar surface. ISRO plans on developing Chandrayaan 2 in 2016 to 2017, even include a robotic rover to pick up soil samples and rocks and do on-site chemical analysis and to send data back to Earth via Chandrayaan 2, which will be orbiting the moon. The movie Gravity, for a start, cost $100 million, which is still way more costly than Mangalyaan, which cost only $74 million, including the launch cost. The fact that we could do a mission, an interplanetary mission, at a fraction of the cost of many international agencies is out of this world, to be honest. India was also the first country to get a Mars mission spot on its first attempt. The fun fact is, MAVEN, a Mars mission sent by NASA at almost the same time as Mangalyaan, cost way more than it and reached Mars almost at the same time as Mangalyaan. Only difference was Mangalyaan had, in order to maximize its efficiency with the limited cost that it was operating, had to go around Earth and use Earth's gravity to slingshot it towards Mars. Whereas MAVEN, on the other hand, was directly put into a Mars transfer orbit in order to reach Mars. Mangalyaan's payload is also pretty simple because we are starting off with our first interplanetary mission. It has a visual spectrum camera which has taken, or as I might say, has also been rated as the best camera ever put into Mars orbit because it took the best, finest quality pictures of Mars till date. Mangalyaan also has a methane sensing probe on it to sense the amount of methane that's coming off the Martian surface, which will help us detect or predict whether life existed on Mars or not, because methane is a clear indicator of life. And coming back to life, ISRO has also detected or found forms of bacteria on the upper atmosphere. Am I not right, Akshaya? Yeah. So, ISRO has made another important achievement by discovering 3 new species of bacteria in the upper atmosphere. These bacteria are extremophiles. They are not found anywhere on planet Earth, leading to the speculation that they might be of extraterrestrial origin. ISRO named these bacteria after itself, that is Bacillus isronensis, Bacillus aryabhatta and Bacillus janibacter hoyle. After all this, we are still planning to venture further into space, and we have a lot of space missions planned in the near future. Most significant mission would be the plan for a manned mission into space, which will be carried out by the GSLV Mark III. We recently launched a experimentation satellite which actually went and came back to test the recovery ability of Indian satellites. It was called CARE mission, if I'm not wrong. Is it, Roshan? Yeah, it was a CARE mission. Now we are further planning to send a satellite called the AstroSat, which, as I already told, will measure various wavelengths of light that are coming in from atmosphere. And this satellite is typical because no other satellite has a wavelength and measure a bandwidth this big. We go all the way from ultraviolet to visible to soft X-rays and to hard X-rays, which is pretty significant considering the Hubble Space Telescope manages only a fraction of this segment. Okay, that's pretty wonderful because AstroSat is something, it's probably India's first mission to actually do astronomical observation. Till now, India has been pretty much dependent on its ground-based station like those in Leh, Rangpur Observatory and Osmania University, and also those observatories at Ooty, the radio observatory at Ooty, and the observatories of Ayuka in Pune. So it's pretty wonderful because till now India has been primarily focused on doing missions which help the development of our country by like launching IRNSS or IRS or INSAT series for that matter. But launching something like AstroSat is pretty much going into
the next level because we have established our expertise in field of launching satellites and making satellites. So why not venture into something furthermore scientific importance, help Indian scientists or scientists around the world for that matter to study about various astronomical observations, like something like as you said, if I'm not wrong, has a wide observation range, if I'm not wrong. So that would actually help us observe many astronomical phenomena like gamma ray bursts or supernovas, solar flares coming off the sun. So it does increase our scientific knowledge, and India will be one of those countries which have their own observational satellites, which have been predominantly dominated by Russian, European and NASA satellites by NASA and also the International Space Station. So this will help India in a longer run by creating more scientific value, proving that ISRO not merely focused on just launching satellites for communication and weather networks, but also for scientific purposes. CARE module is a test bed for our future manned mission, something that we will have to do because our future lies not here on this planet but rather in the skies. So as India tries to explore newer avenues, I believe that we are capable of greatness as we have in our past. ISRO has made all Indians extremely proud. We have taken a stand to compete with all the major space agencies, even with the likes of NASA, ESA and Roscosmos. We have even set an example on how to be cost-effective and accurate with space missions. We are really looking forward to many more breakthroughs such as these. For more, please do tune into 90.8 VIT Community Radio to catch SEDS VIT talking more about space and other stuff. Thank you. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. வணக்கம் நேர்களே, இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களோட ஒரு தகவலோட உங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த துறை சார்ந்த தகவலோட வந்திருக்கோம் அப்படின்றத ஒரு சின்ன சஸ்பென்ஸோட சொல்கிறோம். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த், என்னோட இணைஞ்சிருக்காங்க சுரேஷ் போஸ், ரஞ்சித் குமார், நித்யராஜ். இன்னைக்கு நிகழ்ச்சியில் எந்த துறை சார்ந்த தகவல் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சின்ன சஸ்பென்ஸ் அப்படின்னு சொன்னேன். என்ன சஸ்பென்ஸ் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயமும் சஸ்பென்ஸாக தான் இருக்கும். அதாவது நம்ம ஒரு நிலத்தில் இருந்துகிட்ருக்கோம், இப்போ இந்தியாவிலேயே இருக்கோம்னு வச்சிங்களேன். இந்தியாவில் இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா நிலத்து வழியாக ட்ராவல் பண்ணி போய் பார்க்கலாம், இல்லைனா கடல் வழியாக போய் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். கடல் வழியாக போகும்போது இன்னும் சஸ்பென்ஸ் நிறையா இருக்கும். அப்படி என்ன சஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டியாக அங்கே ஒரு நிலம் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். அது என்னன்னு கேட்குறீங்களா? அது பேர் தான் தீவுகள். இன்னைக்கு தீவுகள் பற்றி பல தகவல்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் தீவுகள் சார்ந்த நிகழ்ச்சி. தீவுகள் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு தீவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க தீவு ஸ்ரீலங்கான்னு சொல்லலாம். ஸ்ரீலங்காவும் ஒரு தீவு தான். இதே மாதிரி நம்ம இந்தியாவோடையே சேர்ந்த ஒரு 2 தீவுகள் இருக்குது, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு சொல்லலாம். அதில் நிறைய தீவுகள் இருக்குது. அதே மாதிரியே இந்த பக்கம் அரேபியன் சீல பார்த்தீங்கன்னா இன்னொரு தீவு இருக்குது. அந்த தீவு பேர் தெரியுமா? லட்சத்தீப்ஸா? ஓகே, லட்சத்தீவு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தீவுகள் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொல்ல போகிறோம். அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு தகவல் நம்ம சுரேஷ் போஸ் எப்பவும் வச்சுருப்பாரு. சொல்லுங்களேன். நிச்சயமாக இப்போது ஒரு மக்கள் வந்து இப்போது எல்லாருமே வந்து சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுற சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது தீவுகள். ஏன் அந்த தீவுகளுக்கு சுவாரஸ்யம் அதிகம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கடலையோ இல்லை மலைகளையோ போய் சுற்றி பார்த்து தேடலாம்னா உடனே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி அது ஈஸியாக இருக்குது, உடனே போய் பார்த்துடலாம். ஆனால் வந்து நம்ம தீவுகள்னு போகும்போது அதில் நம்ம கப்பல் தான் போகணும். பல பேருக்கு வந்து கப்பல் வசதி அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடைக்காதனால தீவுகள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீமாகவே இருந்துகிட்ருக்கு. அந்த தீவுகளை போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற சூழ்நிலைகள், அது தனிமை, அந்த ஒரு இயற்கை காட்சி, அந்த மனிதர்களே அதிகம் போகாத இடங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா?
கண்டிப்பாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில தீவுகளுக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணுன்னா இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு தீவு அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு போகணும்னா நம்மளுக்கு வந்து 2 விதங்களில் போகலாம். ஒன்று பறந்து போகலாம், இல்லைன்னா கடலில் வந்து நீந்தி போகலாம். ஸோ நீந்தி போக முடியாதுன்றதுனால நம்ம கப்பலில் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 நாள் பிடிக்குமா அந்த கப்பலில் போகிறதுக்கு. அந்தமான் தீவுக்கு நீங்கள் போகணும், ஒரு டூரிஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா மொத்தம் 7 நாள் பிடிக்கும். இந்த 7 நாளில் அங்கே பலவிதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சிட்ருப்பாங்க அந்த கப்பல்லையே கூட. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் ருசித்து சாப்பிட்டுக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அங்கேயுமே கூட ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க. அதாவது இந்த தீவுகளுக்கு போகக்கூடிய அந்த வழி இருக்குது பார்த்திங்களா, அந்த வழியில் வந்து ஒரு சில குப்பைகளெல்லாம் நம்ம வந்து போடுறோம் அப்படின்ட்டு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குப்பைகளை போடுறோம் அப்படின்னும் போது அது வந்து ஒரு இயற்கைக்கு குந்தகம் விளைக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது. ஸோ அதனால் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படியே பக்காவாக பண்ணி அதுக்கப்புறமா தான் அதில் வந்து போகிறது. ஒரு தீவுக்கு போகும்போதே இவ்வளவு தூரம் நம்ம வந்து நம்மளை பக்குவமாக இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, அந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு நெறிமுறையோடு போகிறோம் அப்படின்னும் போது அந்த தீவுக்குள்ளேயும் பல நெறிமுறைகள் இருக்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பான ஒரு விஷயம். ஏன்னா தீவுன்றது ரொம்ப சின்ன ஏரியா. அந்த சின்ன ஏரியாவில் அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் லிமிட்டட். அந்த ரிசோர்ஸஸாக வைட்டலாக யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஒழுங்குமுறையோடு இருக்கோன்றது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக தான் தீவுகள் எல்லாமே தனி ராஜ்யங்களாக நிறைய இடங்கள்ல இருக்குது. ஒவ்வொரு நாடுகளும் சாராமல் பல தீவுகள் இருக்குது. அந்த தீவுகள் பற்றி இன்னும் பல தகவல்கள் இன்றைக்கி அறிவமாயிரும் நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு தரோம். இப்போது நம்ம அந்தமான் தீவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம இன்னும் பரிச்சயமான அந்தமானுக்கு பக்கத்தில் ஒரு தீவுனா மாலத்தீவுகள், மால்தீவ்ஸ். அந்த மாலத்தீவோட அந்த வரலாறு நம்ம பார்த்தோம்னா, அந்த மாலைத்தீவு, அதாவது மாலத்தீவில் மாலைத்தீவுன்னு சொல்கிறாங்க. அது முதல்ல வந்து தமிழர்கிட்ட தான் அந்த மாலைத்தீவு இருந்து தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாலைத்தீவுன்ற பேர் வந்தது, அந்த மாலைத்தீவுகள் வந்து அது ஒரு மாலை வடிவான ஒரு மாலை போட்டோமோ எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் வந்து அந்த மாலைத்தீவில் இருந்திருக்கு. அதை வச்சு தான் வந்து நம்ம ராஜராஜ சோழன்கிட்ட தான் முதல்ல அந்த வந்து தீவில் இருந்திருக்கு. அது பிறகு வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டாக மாறி இன்றைக்கி வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக அது இருந்துகிட்ருக்கு. அந்த மாலைத்தீவுகளில் கிட்டத்தட்ட 1918 தீவுகள் இருக்கான். அது கிட்டத்தட்ட 2000 தீவுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 2000 தீவுகளில் வெறும் 200 தீவுகள் மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து மனிதனோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த ஃபார்மிங்காகவும் இந்த பேர்ட்ஸ் வளர்க்குறதுக்காக இந்த ஸ்பீசிஸ்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக வச்சுட்ருக்காங்க. அதை எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய அனுபவத்தில் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபிக்ஷன் ஸ்டோரிஸில் வர ஐலாண்டுகளில் பற்றி தான் எனக்கு தெரியும். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கலிவர் ட்ராவலர்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு பாடப்புத்தகத்துலேயும் வரும். அதாவது நாம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஐலாண்டுக்காக ஒரு வேறு இடத்துக்காக பயணம் பண்ணுறாரு. அவர் வந்து வழி தவறுதலாக வந்து வேறு ஒரு ஐலாண்டுக்கே போயிடுறாரு. அந்த ஐலாண்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐலாண்டில் இறங்குறாரு. அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திமிங்கலம் படுத்துருக்கு. அவருக்கு தெரியாமல் வந்து சமையல் செய்யணும்னு ஆசைப்பட்றாரு. சமையல் செய்யும்போது திடீர்னு வந்து அந்த திமிங்கலத்துக்கு முழிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துலேயே ஒரு தீவுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மனிதர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷனான ஸ்டோரிஸ் அடங்கிய ஐலாண்ட்ஸை தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தீவுகள்லாம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வால்கானோ அந்த எரிமலையோட சீற்றத்தினால அப்படி உருவாகிற தீவுகள். இப்போ வந்து மேட்மேடு ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி தான் தெரியுங்களா உங்களுக்கு? எனக்கு தெரியும். அதாவது மேன்மேட் ஐலாண்ட்ஸ்னு சொல்லும்போது அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இயற்கையாக உருவாகிற ஒரு தீவுகள் தனி, செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய தீவுகள் தனியாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இயற்கையாக உருவான தீவுகள் வந்து நம்ம எல்லாமே பார்க்குறோம். ஆனால் செயற்கையாக எப்படி ஒரு தீவை உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதாவது அந்த இயற்கையாக ஒரு தீவை உருவாக்கணும்னா அங்கே முதல்ல மண் கொட்டணும், கல் மேலே கல் கொட்டணும், அப்புறமா மண் கொட்டணும், அந்த மண்ணை வந்து இறுகிறதுக்கான வேலைகள் பார்க்கணும், இதுக்கப்புறமா அங்கே போயிட்டு நம்ம குடியேறணும். ஸோ இவ்வளவு பெரிய கஷ்டமான காரியங்கள் ஆனால் சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயமா இன்றைக்கி நம்ம உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி எந்தெந்த இடங்கள்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட்னு சொல்லக்கூடிய செயற்கை தீவுகள் உருவாக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சவுதியில் நினைக்கிறேன், அரேப் கண்ட்ரி, சவுதி அரேபியாவில் ஒரு கண்ட்ரியில் அந்த இடத்துல வந்து உருவாக்கியிருக்காங்க. பாம் ஐலாண்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதே மாதிரியே நெதர்லாண்ட்ஸ்லேயும் உருவாக்கியிருக்காங்க. நெதர்லாண்ட்ஸில் உருவாக்கப்பட்ட இந்த செயற்கை தீவு வந்து பார்த்திங்கன்னா 1968 உருவாக்கப்பட்டது. இது எதுக்காகனா இது வந்து ஒரு சின்ன நகரம் மாதிரி தான் அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது முக்கியமாக அவங்க வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் பர்பஸ், அதாவது விவசாயம் செய்யணுன்ற ஒரே காரணத்துக்காகவே இதை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபெலோடெப்பர் அப்படின்னு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அபுதாபியில் இப்போ வந்து இன்னொரு தீவு, செயற்கையான ஒரு தீவு உருவாக்கியிருக்காங்க. அந்த தீவோட பேர் பார்த்திங்கன்னா யாஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இன்னொன்று, ஹாங்காங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னு தெரியுமா?
தீவு மேலே இருக்கா? அது ஒரு தீவு மேலே தான் இருக்குது. அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தீவு. அதே மாதிரி ஜப்பான்லேயும் கன்சாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் தனியாக செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தீவு மேலே தான் இருக்குது. இவ்வளோ பேசுகிறோமே, நம்ம சென்னையில் ஒரு சின்ன தீவு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்க்கஸ்லாம் நடக்கும் சென்னையில் தீவா? எனக்கு தெரிஞ்சு தீவு திடலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த தீவு திடல் தான் ஒரு தீவு. அதாவது சென்னையில் தீவு திடல்ன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தீவு தான், அதுவும் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன தீவு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட இந்த செயற்கை தீவுகள் பார்த்தீங்கன்னா ஜப்பான், துபாய், இந்தியாவில் கூட இன்னொரு இடத்துல இருக்குது. அதாவது ஒரு துறைமுகம், அது வந்து நம்ம கப்பல் துறை வந்து கப்பல் பாதுகாப்பு படையினர் வந்து அங்கே வந்து ஒரு பேஸ் வச்சுருக்காங்க. அதோட பேர் வில்லிங்டன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் செயற்கையாக தீவுகள் உருவாக்கியிருக்காங்க. செயற்கையான தீவுகள் உருவாக்குறதுல பெரும் சவால்கள் நிறைய இருந்தாலும் இயற்கை தீவுகள் அளவுக்கு வருமா அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் அதையும் மீட்டெடுப்பு செஞ்சிட்ருக்காங்க. இன்னொன்று சொல்லணும், முக்கியமாக சைனாவில் ஒரு டிஸ்னி லேண்ட் இருக்குது, தெரியுமா? சைனாவில் சரி, எல்லாரும் சைலண்டாக இருக்கிறத பார்த்தாலே யாருக்கும் தெரியலன்னு முடிவு பண்ணிடலாம். சரி, சைனாவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்னி லேண்டு எங்கே உருவாக்கியிருக்காங்கன்னா அதுவும் இதே மாதிரி மீட்டெடுக்கப்பட்ட ஒரு நிலத்தில் தான் உருவாக்கியிருக்காங்க. இதை பொதுவாக தமிழில் பார்த்தீங்கன்னா மீட்டெடுக்கப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீட்டெடுக்கப்பட்ட நிலம்னா என்ன? கடலில் இருக்கக்கூடிய ஒரு நிலம். ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு கோட்பாடு இருக்குது, இப்போ இருக்க கடலில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஒரு காலத்தில் நிலமாக இருந்தது, நிலமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே கடலாக இருந்ததுன்னு. ஸோ இதனால தான் அதை வந்து மீட்டெடுக்கப்பட்ட நிலம், கடலில் ஏற்கனவே இருந்த ஒரு நிலத்தை மீட்டெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கை தீவுகள் எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். நம்ம ஒரு செயற்கை தீவை உருவாக்கணும், என்ன அதில் நான் தான் ராஜாவாக இருப்பேன். நீங்கள் என்ன மந்திரியாக வரீங்களா? இல்லை, எனக்கு மந்திரிலாம் வேணாம். எனக்கு இப்போது செயற்கை தீவுகளை பற்றி சொல்கிறீங்க. செயற்கை தீவுகளை பற்றி முக்கியமான எதுக்கு, அது என்ன பர்பஸ்க்காக அது வந்து பண்ணுறாங்க? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து நிலம், இப்போ வந்து மால்தீவ்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். மால்தீவ்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிலப்பரப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. இயற்கையாக இருந்து நிலப்பரப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. ஸோ அவங்களுடைய நிலப்பரப்பை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக வந்து நிறைய பேர் வந்து செயற்கையான வந்து ஒரு தீவுகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறதும் உண்டு. ஸோ அதுக்காகவும் நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சொல்ல வரீங்களே ரஞ்சித், சொல்லுங்கள். நானும் அந்த டூரிசம் பற்றி தான் சொல்லலைன்னு. ஆமாம், மால்தீவ்ஸ் பற்றி 2.5 மீட்டர்ஸ் தான் வந்து அவங்கள்ட்ட லேண்டே இருக்கான். அதாவது அதோட டெப்த்து பார்த்தோம்னா அது வந்து வர வர வந்து இப்போ கம்மியாகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து குளோபல் வார்மிங்னால, கடல் மட்டம் உயர்றதுனால இதெல்லாம் வந்து செயற்கையாக வந்து பல துறைமுகங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஐலாண்ட்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஐலாண்ட் எதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாதே. கிரீன்லேண்ட் அப்படின்ற ஒரு இடம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஐலாண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சம் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ இன்னொரு அதாவது தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பரிட்சயமே இல்லாத ஒரு தமிழ் அதிகமாக வாழ்கிற பகுதி அப்படின்றோன்னா ஒரு தீவு இருக்குது. அது ரீயூனியன் ஐலாண்ட் சொல்கிறாங்க. அது என்ன, அது எங்கே இருக்குன்னா மடகாஸ்கர், அது பக்கத்தில் இருக்குது. அதாவது ஃப்ரெஞ்சோட கவர்மெண்ட் கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆமாம், அதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே இருக்கிற மக்கள் தொகை வந்து 8 லட்சம் மக்கள் தொகை தான். அதில் 1.5 லட்சம் பேர் தமிழர்களே இருக்காங்களாம். அவங்க எப்படி அவங்க மைக்ரேட் ஆகி போனாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பாண்டிச்சேரிந்து ஒரு காலத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட கவர்மெண்ட் கீழே இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து காரைக்கால் அதை சுற்றுவட்ட மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு என்ன சொல்கிறாங்க, அது ஒரு கான்ட்ராக்ட் மூலிமா வந்து அவங்க போய் அங்கே வேலை செய்யும் போது இப்போ அவங்க அப்படியே வேலை செஞ்சு அவங்க சந்ததிகள்லாம் அப்படியே வந்து இன்றைக்கி ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவமாக அந்த சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அங்கே அவங்களும் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமோ அதே அந்த கலாச்சாரங்கள், இந்த காவடி எடுக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ நான் கூட வந்து பாண்டிச்சேரியிலேருந்து தான் வந்திருக்கேன். சொல்ல முடியாது, என்னோடய தாத்தாவோ இல்லை எங்களோட சொந்தக்காரங்க கூட அந்த தீவில் இருக்கலாம். என்னோடய மூதாதையர்கள் கூட அந்த தீவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இடம்பெயர்ந்து தான் நிறைய பேர் வந்து தீவுகளை உருவாக்கியிருக்கு. ஏன் வந்து இலங்கை கூட வந்து ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாடோடு இணைக்கப்பட்டதாக இருந்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய நாடுகள்லேருந்து பிரிந்து தான் வந்திருக்கு. இப்போ இந்தோனேஷியா இருக்கலாம், தாய்லாந்து, அந்த மாதிரியான நிறைய நாடுகள் இருந்தாலும் அதில் ஒட்டி வந்து சின்ன சின்ன தீவுகள் வந்து நிறையா பிரிஞ்சிருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடல் அரிப்பு தான் ஒரு முக்கியமான காரணம். நிலம் வந்து ஒரு 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 தீவு உருவாகிருக்குன்னா அதை வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா கடல் நீர் பெருக பெருக பார்த்தீங்கன்னா அதனுடைய அரிப்புத்தன்மை அதிகமாகி வந்து சின்னதாகும். தீவுகள் சின்னதாகிறதுக்கு வாய்ப்புகள் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து தீவுகள் வந்து இந்த எரிமலையில் உருவாகுதுன்னு பேசிட்டு இருந்தோம். இன்னொரு தீவுகள் இன்னுன்னா பவளப்பாறை தீவுகள் ஒன்று இருக்குது. அந்த பவளப்பாறைகள்லாம் ஒன்றா சேர்ந்து அது தீவுகள் மாதிரி ஆகிட்டு இருக்கான்.
சரி, இப்போ இந்த தீவுகள் பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிவுபூர்வமாக ஒரு கேள்வி கேட்டார் நம்ம ரஞ்சித். அதாவது உலகத்திலேயே ரொம்ப பெரிய தீவு என்ன அப்படின்னுட்டு. உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய தீவு எதுன்னு தெரியுமா ரஞ்சித்? 2வது மிகப்பெரிய தீவு நீங்களே சொல்லுங்கள், தெரிஞ்சுட்டு தானே கேள்வியே கேட்பீங்க. உங்களுக்கு தெரியலன்றதை ஏமாத்துறீங்க பார்த்தீங்களா? சரி, நியூ கைனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவு தான் வந்து உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய தீவு அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம இந்தோனேஷியாவில் இருக்குது. இதுக்கு அடுத்த தீவுன்னு பார்த்திங்கன்னா புர்னேல இருக்குது. போர்னே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தீவோட பேர். அதுக்கு அடுத்து தான் நம்ம மடகாஸ்கர் வருது. இது மாதிரி பல தீவுகள் அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த தீவுகள் எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? தீவுகள் எல்லாம் எதை குறிக்குதுன்னா சுற்றி தண்ணி இருக்கிற ஒரு சின்ன நிலப்பரப்பை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். அருமையான ஒரு பதில் சொன்னீங்க. சுற்றி தண்ணி இருக்கிற ஒரு நிலப்பரப்பை தான் நம்ம தீவுகள் எல்லாமே குறிக்குது. ஆனால் இந்த தீவுகள் சார்ந்து வேறு சில விஷயங்களும் இருக்குது. அது என்னென்னு தெரியுங்களா? என்ன விஷயம்னா, முக்கியமாக வந்து மக்கள் வாழறதுக்கு ஏற்ற ஒரு நிலப்பரப்பாக இருக்கணும். முதல்ல இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ செயற்கையாவோ இயற்கையாவோ வந்து மக்கள் வந்து அது ஒரு சுற்றுலாத்தலமாக தான் மாறிட்டு வருது. நம்ம ஊரில் நம்ம வந்து நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு தீபகற்ப நாடு. இது 4 பகுதியிலையும் வந்து நிலம் இருக்குது, ஒரு பகுதியில் தண்ணி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரியில் நாம் இருக்கோம். இப்போ முழு பரப்பிலும் உள்ள நாடுகளும் இருக்குது. ஸோ இப்போ புதுசாக வந்து ஒரு ஐலாண்டை பார்க்கும்போது நாம் அங்கே போய் கொஞ்ச நாள் அது வசிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த ஐலாண்ட்ஸோட இன்றைக்கி எப்படி மாறிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து தீவுகளை வந்து இப்போ பணக்காரங்களாம் வந்து சொந்தமாக ஒரு தீவு வாங்கிட்டு போகிறாங்க. அது என்னென்னா அவங்களோட லைஃப்காக என்ஜாய்மெண்ட்டாக வாங்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கி வந்து 2000 தீவு இருக்குன்ற மால்தீவ்ஸில் ஒரு தீவு வாங்கிட்டு போட்டால் பின்னாடி நமக்கு உதவும். அதாவது ப்ரைவேட் ஐலாண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தனியார் தீவுகளை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. தனியார் தீவுகளை பற்றி இன்னும் பல தகவல்கள் இன்றைக்கி அறிவுமாயிரம் நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்காக ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் சந்திக்கலாம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே.
நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய் தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய் விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. Chintu, don't you think the greenery which used to be around us is missing somewhere these days? Yeah? I feel you are not interested in this conversation. No? You know what many people these days are like? They close their ears and eyes and don't want to see what's happening around them. Okay, tell me what's the matter? I was saying let's bring some saplings and plant it around our home so that it looks more clean and green. Fine, let's do it. Go green! நேர்லே இது VIT பண்பலை 90.8 அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் தீவுகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தீவுகள் பற்றி பேசும்போது இடைவேளைக்கு முன்னாடி என்ன சொன்னோன்னா, நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தனியார் தீவுகள் பற்றி சொல்லலாம் அப்படின்னுட்டு சொல்லியிருந்தோம். தனியார் தீவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னுட்டு யாருக்காவது தெரியுமா? ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி தனியார்னு சொல்லுவோம். அது தீவுகளை. சரி, அதாவது இந்த உலகத்தோடைய மொத்த தொடர்புக்கும் அப்பாற்பட்டு தனியாக ஒருத்தர் இல்லை ஒரு சின்ன குழுவோ சேர்ந்து ஒரு தீவை வாங்கி அந்த தீவில் தன்னுடைய ஆட்சியை செலுத்தினாங்கன்னா அதுக்கு பேர் வந்து தனியார் தீவுகள். ஸோ இது வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி கவர்னன்ஸ் அவங்க வந்து அங்கே வைக்க முடியும். ஆனால் அதுக்கு வந்து அவங்க வீசாவோ இதுவோ எதுவும் செய்ய முடியாது. ஏன் அது செய்ய முடியாதுன்னா, அது வந்து தனி நாடு கிடையாது, தனி தீவு அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இந்த தனியார் தீவுகள் இன்றைக்கி வரைக்கும் விற்கப்பட்டு வருது. ஸோ இந்த தனியார் தீவுகளுடைய தொடக்கம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த மாதிரியான தீவுகள் வந்து எல்லாருக்கும் தனித்தனியாக விற்கப்பட்டு வருது. ஏன் விற்கப்பட்டு வருது அப்படின்னா, ஒரு சிலர் வந்து இந்த உலகத்தோட தொடர்புலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. தங்களுடைய கேளிக்கைக்காகவும் இல்லை தங்களுடைய ப்ரைவசிக்காகவும் அவங்க தனியாக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக விற்கப்படக்கூடிய இந்த தீவுகள் தான் தனியார் தீவுகள்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தனியார் தீவுகள் எதனால் உருவாயிருக்கு, எதனால் இந்த அளவுக்கு அது வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல் எஸ்டேட்டுன்றது வந்து நம்ம இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து ரொம்ப பெரிய ஒரு வியாபாரமாக கருதப்படுது. அவங்க வந்து ஒரு சின்ன வியாபார உக்தியை கொண்டு தான் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஒரு கண்காட்சி வைக்கிற மாதிரி, ஒரு பொருட்காட்சி வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து தனியாக அவங்களே வந்து அந்த தீவை நிர்வகிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வளர்ந்துருக்குது. இப்போது தீவுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மிஸ்டீரியஸ் ஐலாண்ட்ஸ் பற்றி எல்லாம் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம்னா ஸ்னேக் ஐலாண்டு ஒன்று இருக்குது. அந்த ஸ்னேக் ஐலாண்ட்ஸ்னால் அதோட உண்மையான பேர் என்னென்னா ஹிலாடா குயிமாடா கிராண்டே அப்படின்றது பேர். அது ஏன் ஸ்னேக் ஐலாண்ட் பேர் வந்துச்சுன்றது அது சுவாரஸ்யமான ஒரு விஷயம்.
அந்த பிரேசில் நாட்டோட கண்ட்ரோலில் தான் அந்த தீவு இருந்துட்டு இருந்துச்சான். இப்போ என்னாச்சு, அந்த இடத்துல ரெயின் ஃபாரஸ்ட்டான ஐலாண்ட் அது. அங்கே வந்து அந்த ரெயின் ஃபாரஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் வாழை மர தோட்டம் அது வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகும்போது அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாம் ஒவ்வொரு அடிக்கும், அதாவது ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப் போகும்போதெல்லாம் பாம்பு வந்துகிட்டே இருக்குமா. அது நம்ம 1001 படம் பார்த்த மாதிரி பாம்புகளுக்குனே தனியாக ஒரு தீவு இருந்திருக்கான். அந்த இடத்துல வந்து எவ்வளோ அரிய வகை பாம்புலாம் அங்கே இருக்கான். அதில் ரொம்ப கொடிய விஷயம் இருக்கிறதுனால அங்கே வந்து பப்ளிக்கு போகிறது அலோவ் பண்ணுறது இல்லையா. அந்த அரிய வகை மீன்கள், அதாவது அந்த பாம்புகள் வந்து வளர்கிறதுக்காக அது தனித்து விடப்பட்டிருக்கு. சரி, இப்போ பாம்புகளுக்குன்னு தனியாக ஒரு தீவு சொன்னீங்கல்ல, நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துலேயே இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு தீவு இருக்குது. அங்கே மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க காலத்தில் மனுஷன் எப்படி வாழ்ந்தோன்னா அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? நிஜமாவா? உண்மையிலேயே. அதாவது நார்த் சென்டினல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பக்கத்தில் மிக அருகாமையில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் இருக்குது, அதாவது வங்காள விரிகுடாவில் இருக்குது. ஸோ இந்த ஐலாண்டுக்கு தொடர்பு கொள்றதுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்கள ஈட்டியாலையும் கல்லாலையும் அடித்து விரட்டக்கூடிய மக்கள் இன்னமும் அங்கே இருக்கிறாங்க அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக ஒரு சில வீடியோ காட்சிகளோடு நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி விசித்திரமான தீவுகள் இன்னமும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. சுரேஷ் சொன்னார், அந்த தீவோட பேர் என்ன சொன்னீங்க? பாம்பு தீவு. தூங்கிட்டாரு, கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்னேக் ஐலாண்ட் வேணுமா இல்லை உண்மையான பேர்? ஒரிஜினல் பேர் வேணும். ஹிலாடா குய்மாடா கிராண்டே. என்கிட்ட இந்த மாதிரி புரியாத ஒரு பேர் இருக்குது, சொல்லவா? சொல்லுங்க. கிறிஸ்டாண்டா குவானா. இந்த தீவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிறதுலே பெரிய தீவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. கிரீன்லாண்ட், அதுக்கப்புறம் சார் வந்து அதுக்கடுத்து பெரிய தீவு எது அப்படின்னு சொன்னார். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன தீவு அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். வெறும் 294 பேர் தான் அதில் வசிக்கிறாங்க. அந்த 294 பேருமே ஒரு 7 குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அந்த 7 குடும்பத்துக்காக ஒரு தனி தீவே இருக்குது. ஆமாம். அதே மாதிரி டொஷிமா அப்படின்னு ஒரு தீவு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 330 குடிகள் மட்டுமே இருக்கிற ஒரு தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மிஸ்டீரியஸ் தீவுகள்னு சொன்னீங்கல்ல, அதாவது மர்மமான முறையில் இருக்கக்கூடிய பல தீவுகளை பற்றி சொன்னீங்க. அந்த வகையில் நான் ஒரு தீவு பற்றி சொல்கிறேன். ஈஸ்டர் தீவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சிலைகள்லாம் வந்து மனுஷ முறையை செதுக்கி வச்சுருப்பாங்க. ஆமாம். இந்த ஈஸ்டர் தீவுன்றதுக்கு ஈஸ்டர்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? ஈஸ்டர்னா ஈஸ்ட் பக்கம் இருக்கா? அதாவது டச்சு பயணி ஒருத்தர், அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருத்தவங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுகளுக்கு சென்று வந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்படி பார்த்தீங்கன்னா 1722ஆம் வருஷம் ஒருத்தர் வந்து டச்சிலேருந்து ஜேக்கப் ரக்வீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து இந்த தீவுக்கு போய் இறங்குறாரு. இந்த தீவுக்கு அவர் போய் இறங்கின நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாளாக அமைஞ்சு போச்சு. அது வந்து ஈஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் அங்கே வந்து இறங்கினதுனால அந்த தேதி என்ன நாளோ அது பேரையே அவர் வச்சுட்டார். அதனால் அந்த தீவுக்கு வந்து ஈஸ்டர் தீவு அப்படின்னு பேர் வந்துடுச்சு. ஆனால் இந்த ஈஸ்டர் தீவு ஏன் வந்து மர்மமான ஒரு தீவு அப்படின்னு சொல்லப்படுதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான அர்த்தமும் இதுக்குள்ளேயே இருக்குது. அதாவது அங்கே வந்து மோவாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிற்பங்கள் அங்கே வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அந்த சிற்பங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஷனுடைய உருவம் கொண்ட பல தொகுப்பு சிற்பங்கள் நிறையவே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சிற்பங்கள் இருக்குன்னா 887 சிற்பங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்து கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிற்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த சிற்பங்களை யார் செதுக்குனா அப்படின்றதுக்கான அதிகமாக ஆதாரபூர்வமான விஷயங்கள் எதுவுமே கிடைக்கல. 1250லேருந்து 1500க்குள்ளாக்க இது வந்து செதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு ஒரு குறிப்புகள்லாம் இங்கே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான சிற்பங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அந்த பேர் பார்த்திங்கன்னா பாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. பாரோனா மனுஷன் அப்படின்ட்டு ஒரு பொருள் படமா. இதோடைய உயரம் பார்த்திங்கன்னா 10 மீட்டர் இருக்குதான். ஒவ்வொரு சிலையும் 10 மீட்டர் உயரம். அதே மாதிரி 82 டன் எடை கொண்டதாக இருக்குதான். ஸோ இது வந்து ரொம்பவும் பெரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அந்த தீவில் வாழ்ந்தவங்க இந்த அளவுக்கு கட்டடக்கலையிலையும் சிற்பக்கலையிலையும் பெரியவங்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலோட இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் தீவுகள் இந்த உலகத்தில் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த தீவுகளை பற்றி இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தீவுக்கு இப்போ நம்ம போகிறதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறோம் இல்லையா. ஒரு காலத்தில் இந்த தீவில் கூட்டிகிட்டு போய் விடுறதே ஒரு தண்டனையாக இருந்தது. அதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? நாடு கட்டுறதுன்னா நாடு கடத்துறது, இல்லாத காட்டு மாற்றுறது. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும்போது 13வது செஞ்சுரியில் வந்து பிஷப் ராக் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் குற்றம் செய்கிற நிறைய கிரிமினல்ஸை கொண்டு போய் அங்கே வெறும் ப்ரெட்டும் வாட்டரும் மட்டும் கொடுத்து அங்கே விட்டுருவாங்களாம். அப்போ அப்படி இருந்த அந்த சின்ன தீவு, ரொம்ப சின்ன தீவு பார்த்திங்கன்னா இப்போ யூகே கவர்மெண்ட் வந்து லைட் ஹவுஸாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி நிறைய தீவுகள் இன்னைக்கு இருக்குது.
மக்கள் மனுஷனோட ஒரு வேலையை என்னென்னா வந்து எல்லா இயற்கை சூழலையும் ஒரு கட்டத்துக்கு மேலே அழிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரியான ஐலண்ட் தீவுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து என்னென்னா பாதுகாக்கணும். ஒரு சுற்றுச்சூழல் எப்படி வந்து நார்மலாக ஒரு நாட்டில் இருந்து பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி இந்த தீவுகளை பாதுகாக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பின்னாடி வர சந்ததிகளுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கும். அவங்களுக்கும் தெரியும் ஐலண்ட்லாம் என்னென்னு. நிச்சயமாக இப்போது இந்த தீவுகள்லாம் வந்து அது ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்குது. சின்ன தீவுகள் எப்படி அழிஞ்சுதுன்னு சொல்லி டூடோஸ்னு ஒரு பறவை இருக்கான். அது என்னாச்சு, அந்த மொரிஷியஸ் பக்கத்தில் ஒரு தீவில் வந்து மக்கள் வந்து அதிகமாக போய் அவங்களுக்கு சாப்பிட்றது எதுவும் இல்லாமல் டூடோஸ்ன்ற பறவை, அதை பறக்காதது தரையில் தான் போகும். அந்த பறவையை சாப்பிட்டு அவங்க கூட இருக்க நாய் நரி எல்லாமே சாப்பிட்டு அந்த பறவை இனிமேல் அழிஞ்சு போச்சான். அந்த மாதிரி வந்து இப்போ ஐலாண்ட்ஸ் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. சரி, இப்போது நம்ம இந்த தீவுகள் பற்றி பல விஷயங்களை இன்றைக்கி அறிவுமாயிரம் நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்காகவே பிரத்யேகமாக ஒரு தீவை பற்றி நான் இன்றைக்கி எடுத்து வந்திருக்கேன். இதுதான் கடைசியில் சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிப்பேன் அப்படின்னுட்டு. அதாவது சீலாந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீலாண்டா? சீலாந்துன்னு ஒரு தீவு. அந்த தீவு பார்த்தீங்கன்னா பிரின்சிபாலிட்டி ஆஃப் சீலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரின்சிபாலிட்டி ஆஃப் சீலாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது யூகேவோட ஒரு பெட்ரோல் நிரப்பக்கூடிய ஒரு தளம். அது வந்து கடலில் அமைஞ்சிருக்குது. அந்த கடலில் அமைஞ்ச அந்த ஒரு இடத்த வந்து ஒருத்தர் சொந்தம் கொண்டாடி இருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே யூகேயில் நேவியில் ஒர்க் பண்ண ஒருத்தர். அவர் வந்து அங்கே போயிட்டு செட்டில் ஆகிருக்காரு. அவர் அங்கே செட்டில் ஆன பிறகு பல நேரங்களில் ஒரு போர் மூலமாலாம் அந்த நிலத்தை மீட்டெடுக்கிறதுக்கு யூகே முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அதெல்லாம் நடக்காமல் போயிருக்கு. அவர் தன்னுடைய ஆட்சி அங்கே செலுத்தியிருக்காரு. அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு கொடி, தனிப்பட்ட காசு, இது எல்லாமே அவர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. கடைசியாக அவர் உயிர் பிரியும் போது தன்னோட பையன் மைக்கேல்ன்றவர்கிட்ட அந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு இன்றைக்கும் அது வந்து ஒரு சின்ன நாடாக, நுண்ணாடுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாடாக இருந்துகிட்ருக்கு. ஸோ உலகத்தில் இந்த மாதிரி தீவுகளை பற்றின பல விஷயங்கள் நம்ம சுற்றி தான் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய இஷ்டம். அந்த மாதிரியான இஷ்டத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம், உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். இது அறிவோமாயிரம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இதோடு நிறைவடையுது. உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். என்னுடன் இருந்து விடைபெறுவது சுரேஷ் போஸ், ரஞ்சித் குமார், நித்யராஜ். நன்றி நேர்களே. எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ, வந்தம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. என்னென்னம் நீ, வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை.
காதல் கொண்டேன், காத்திருந்தேன், கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன், சேர்ந்து நின்றாய், வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே வரம் ஒன்றை கேட்கிறேன், அதை தருவாய். தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ. என் எண்ணம் நீ, வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு VIT பண்பலை 90.8. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be, because magnificently created you are. Anxious is life many a time, still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. சித்திரை கொள்ளும் நேரமிது, சித்திரை பெண்ணே பாடல் தொடு. இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு. காதலில் மூழ்கும் காலமிது, நித்திரை கொள்ளும் நேரமிது. மயில் தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு